எனக்கு வந்து கேன்சர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டெஸ்ட்டெல்லாம் வந்துச்சு. பண்ணிவிட்டு அவங்க வந்து கேன்சர் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. பட் ஒருவேளை வந்து இது இந்த மாதிரி ப்ரெடிக்ஷனில் இருந்துச்சு அப்படின்னா அந்த 6 months வந்து வில் பி டூ லேட் அப்படின்ட்டாங்க. ஸோ நான் வந்து ஜாகுவார் வாங்கணும்னு யோசித்தது ஐ வாண்டட் டு பிரேக். ஏன் என்னால் முடியாது? ஏன் வந்து லெட் மீ பை இட். நான் ஐ கேன் மேக் மணி. 10,000 மணி நேரம் வேலை செய்யலாம், ஒரு ப்ராடக்ட்டை பில்ட் பண்ணலாம், கம்பெனியை வேலை செய்யலாம், ஓடிக்கிட்டே எவ்வளோ வேணாலும் செய்யலாம். எண்ட் ஆஃப் தி டே வந்து த மெயின் திங் வேர் ஐ ஹேவ் டு புல் அப் மை சாக்ஸ் அண்ட் ரெஸ்பாண்ட் ஒரு பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் வந்து இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கஸ்டமர். ஸோ டோன்ட் டூ தட். யுவர் சர்வைவல் இஸ் பேஸ்ட் ஆன் ஹவு லாங் யூ ஆர் இன் த கேம். ஸோ இன்றைக்கி வந்து நான் வர்ச்சுவல் காயின்றது வந்து ப்ராஜெக்ட் வந்து டசன்ட் மேட்டர். நான் பெருசாக ப்ரொமோட் பண்ணுறேன் இது பண்ணுறேன்ல. ஆஸ் லாங் அஸ் வர்ச்சுவல் காயின் இஸ் அலைவ், இட் இஸ் மூவிங். பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, மேக்ஸிமம் ஃபெயிலியர்ஸை அவாய்ட் பண்ணணும். என்ன பண்ணணும்? கால் எந்திரிச்சோன்னே ஒரு 5 minutes யோகா, அதுக்கப்புறம் ஒரு புக்கை வந்து 10 minutes படிக்கிறது, அதுக்கப்புறம் வந்து நைட்டு ஒரு புக்கு படிக்கிறது, ஒரு மாதத்துக்கு இத்தனை புக்கு படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே உருட்டுங்க. நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து பில்கேட்ஸ் அதை பண்ணுவார். ஆனால் அவர் வந்து மைக்ரோசாஃப்ட் ஆரம்பித்த புதுசில் அந்த வேலையை செஞ்சாரா? அந்த ரொட்டீன் செஞ்சால் தான் இன்றைக்கி பில்கேட்ஸாக நீங்கள் ஆக முடியும். இந்த ஒரு டாபிக் ஐ திங்க் இட் வில் பி த மெயின் டாபிக், இந்த பாட்காஸ்டோட ஒரு மெயின் டாப்பிக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது கேள்வியாகவே நான் முதல்ல முன் வச்சு நான் வந்து கொண்டுட்டு போகிறேன். ஹவு டு பிகம் ரிச். செல்வந்தன் ஆகணும், பணக்காரன் ஆகணும்னா என்ன பண்ணுங்க? வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு தமிழ் பிஸ்னஸ் பாட்காஸ்ட் எபிசோட் 9. இந்த எபிசோடோட கெஸ்ட் ஆக்சுவலி இவர் வந்து பாட்காஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் வந்து பண்ணிக்கிட்டே இருந்தீங்க. மிஸ்டர் ரகுலன் கௌதமன், ஆஸ்க் ரகுலன் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்காரு. நானுமே அவருடைய வீடியோஸ் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து நிறைய வீடியோஸ் நான் பார்த்துருக்கேன். அவருடைய வீடியோஸ், அவருடைய பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு இல்லையா, ஸோ அது கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயம், அந்த கேரக்டர்னாலேயே வந்து அவருடைய கான்டென்ட் வந்து நான் தொடர்ச்சியாக கொஞ்ச நாள் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். அண்ட் ஃபைனலி இட்ஸ் ஹேப்பன்ட். ஸோ அந்த பாட்காஸ்ட்டும் நடந்துருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் கான்வர்சேஷன் வந்து போச்சு. ரொம்ப நிறைய விஷயங்கள் எனக்குமே பர்சனலாக வந்து ஒரு டேக்அவேவாக நானும் வந்து எடுத்துக்கிட்டேன். அண்ட் இந்த பாட்காஸ்ட்டில் என்னென்ன விஷயங்கள் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, மேட்ரிக்ஸ், எஜுகேஷன் சிஸ்டம், அதுக்கப்புறம் வந்து ஆண்டர்ப்ரனர்ஷிப் அப்படிங்கிற ஒரு விஷயம், அவருடைய பர்சனல் ஸ்டோரி, அவருடைய பர்சனல் பிலீவ்ஸ், சில விஷயங்கள். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட், ஹவு டு பிகம் ரிச், பணக்காரன் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை இந்த இடத்துல நான் வந்து முன் வச்சுருக்கேன். அவர் அதுக்கான பதில்கள், அது ரிலேட்டடான டிஸ்கஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த பாட்காஸ்ட்டோட பாதிக்கு மேலே வந்து உங்களை நிறைய வேல்யூபிளான இன்சைட்ஸ் வந்து கொடுக்க போகுது. அண்ட் இந்த பாட்காஸ்ட் இவரோட பண்ணுற பார்ட் 1 அப்படின்னு சொல்லலாம். ஐ ஹாவ் பிளான்ஸ், இன்னொரு பார்ட் அப்படிங்கிறத வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்குது. கொஞ்ச நாள் ஆகணும். வேறு நிறைய விஷயங்கள், வேறு நிறைய டாபிக்ஸ் வந்து நிச்சயமாக வந்து அதில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட், உங்களுடைய ஆதரவை நம்ம தமிழ் பிஸ்னஸ் பாட்காஸ்ட் சேனலுக்கு வந்து கொடுங்க அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த சேனலை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நம்ம இன்னும் பெட்டராக வந்து இந்த சேனலை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு, அதன் மூலமாக பண்ணக்கூடிய பாட்காஸ்ட்லேருந்து இன்னும் அதிகமான வேல்யூபிளான விஷயங்களை வந்து உங்களுக்கு கொடுக்கறதுக்கு இது எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தென் உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் அண்ட் உங்களுடைய கொஷின்ஸ் என்ன விஷயமா இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு பண்ணுங்கள். இப்போ நம்ம பாட்காஸ்ட் எபிசோடுக்குள்ளே போகலாம். லெட்ஸ் டீப் டைவ் இன் டு தி பாட்காஸ்ட். ப்ரோ, நீங்கள் யாரும் என்ன பண்ணிட்டுருக்கீங்க? ரகுலன் கௌதமன். ஸோ ஆஸ்திரேலியாவில் சிட்னியில் வந்து ஒரு ஆண்டர்ப்ரனராக இருக்கிறான். அண்ட் அதான் சம்டைம்ஸ் வந்து என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்டேன்னு வச்சுக்கலேன், டக்குன்னு வந்து நான் எதை சொல்கிறதுன்னு தெரியாது. ஏன்னா அந்த வேலையை நான் செய்கிறப்ப அந்த வேலையை தான் ஃபுல்லாக நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஸோ இந்த டைம் வந்து இப்போ நான் பாட்காஸ்ட் பண்ணுறேன், யூடியூபராக இருக்கேன் அப்படின்னா என் மைண்டில் அது மட்டும்தான் இருக்கும், வேறு எதுவும் இருக்காது. ஸோ ஐ எம் எ சீரியல் ஆண்டர்ப்ரனர், சிம்பிளாக சொல்லணும்னா. ஓகே, ரைட். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்க கூட பேசிகிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட அதுதான் ஆக்சுவலி. ஏன்னா நிஜமாலுமே இப்போ மைண்டில் வந்து இதுதான் என்னோட ஃபுல் டைம் ஃபோக்கஸ். ஸோ இது தவிர வேறு எதுவுமே இல்லை. ஓகே. ஸோ ரைட். ஓகே. அண்டு ஓகே, இப்போ நீங்கள் ஒரு ஆண்டர்ப்ரனர், ஐ நோ நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரியும். ஐ மீன் நிறைய பேர் வந்து இவங்களை பாட்காஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இவன் நேற்று கூட ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு, ப்ரோ இவர் ஆஸ்க் ரகுலன் இவர் பாட்காஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு யங் க்ரௌடு வந்து உங்களை ஃபாலோ பண்ணுது. நிறைய பேர் வந்து ஈவன் நானுமே அவங்க 2 வருஷத்துக்கு முடிந்து அவங்க நான் ஃபாலோ பண்ணுறேங்க. அப்பப்போ உங்களுடைய சில வீடியோஸ் எல்லாம் வந்து பார்ப்பேன். ஐ திங்க் நீங்கள் ஏதோ ஒரு கார் கூட ஒரு சேல் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோலாம் போட்டிருப்பீங்க. எல்லாம் ஞாபகம் இருக்குது. நிறைய வீடியோஸ் நான் பார்த்துருக்கேன் அவங்களோடது. ஒரு டிஃப்ரெண்ட் என்ன சொல்கிறது, லைக்
லைக் ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் அப்படிங்கிறது உங்களுடைய வீடியோவில் நான் பார்த்தேன், நான் ஃபீல் பண்ணேன். நான் மெயினாக அதனால தான் நான் வந்து உங்களுடைய வீடியோஸ் வந்து அப்பப்போ வந்து பார்க்குறது வழக்கமாக இருக்கும். இப்போது நீங்கள் ஒரு ஆண்டர்ப்ரனராக இருக்கீங்க, ஆஸ்திரேலியாவில் இருக்கீங்க. எந்த எந்த ஊர் ப்ரோ நீங்கள்? சொந்த ஊர் அது? சொந்த ஊர் வந்து திருச்சி, ரெட்டைவாய்க்கால். திருச்சி. நம்ம ஓகே. கிரீஷ்ன்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக வந்து நாஸ்டாக்லாம் போய்ட்டு வந்துச்சுல ஒரு கம்பெனி, அவரும் வந்து ரெட்டைவாய்க்கால் தான். அண்ட் சுரேஷ்னு ஒருத்தர் வந்து மெக்காப்ஸ்ன்னு ஒருத்தர் இருக்கார், அவரும் ஆண்டர்ப்ரனர். ஸோ அவரும் ரெட்டைவாய்க்கால் தான். ஆக்சுவலி நாங்கள் 3 பேரும் ஒரே ஏரியாவில் வந்திருக்கோம். ஸோ ஆக்சுவலி கொஞ்சம் பெருமையாக இருக்குது. ஓகே, நம்ம ஆளுங்க எல்லாம் பெருசாக இருக்காங்க அப்படின்ட்டு, நம்ம ஒரு ஏரியா அப்படின்ட்டு. ஓகே ஓகே. அண்டு உங்களுடைய ஸ்டோரி என்னது? இந்த இடத்துக்கு நீங்கள் ஆஸ்திரேலியாவில் போயிட்டு ஒரு ஆண்டர்ப்ரனராக இருக்கீங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன விஷயங்கள் எல்லாம் பண்ணிவிட்டு அந்த இடத்துக்கு போனீங்க? விஷயம்னா 2 இருக்கலாம். ஸோ ஒன்று வந்து நான் ரெகுலராக செஞ்ச வேலைகள் அப்படின்னு நான் சொல்லலாம். அண்ட் அதெல்லாம் நான் செய்கிறப்ப எனக்கு தெரியும், இதெல்லாம் வந்து ஐம் ஜஸ்ட் டூயிங் இட் ஃபார் த சேக் ஆஃப் டைம் அப்படின்ற மாதிரி தான் பண்ணியிருக்கேன். பட் என்னோடய ஜேர்னி வந்து இட் வாஸ் வெரி ப்ரீ டிஃபைன்ட். ஸோ நான் எப்போ ஸ்கூல் படிக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா அக்வாரியம் வச்சு மீன் விற்றேன். அதாவது எதையுமே வந்து ஒன்று செஞ்சுட்டு அதை நம்ம வச்சுக்கணுன்றதை விட அதை விற்றா என்ன நடக்கும் அப்படின்றது தான் எனக்கு வந்து ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும். கேம் விளையாண்டேன், கேம் விற்றேன், அண்ட் கேம் ரிக்ஸ் அசைன் பண்ணேன், பில் பண்ணி விற்க ஆரம்பித்தேன். ஸோ அந்த மாதிரி வந்து எது பண்ணாலுமே அதில் வந்து ஐ கேன் see that there is a little bit of proactiveness, ஒரு சின்ன லீடர்ஷிப் குவாலிட்டிஸு. பட் என்னென்னா ஐ நோ ஃபார் ஷோர் that the leader within me is not ready until like very recently, ஒரு செவரல் இயர்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும், ஒரு 7 years 8 years முன்னாடி வரைக்கும். அதுக்காக வந்து ஐ ஹாவ் டு டூ லாட் ஆஃப் ஜாப்ஸ் டு பில்டும். ஸோ ஒரு கார்பரேட் கவர்னன்ஸ்னால் நான் தெரியணும், ஃபைனான்ஸ் பற்றி தெரியணும், அண்ட் டெக்னிக்கலி தி பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த் வந்து என்னோட டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் தான். என்னோட கான்ஃபிடன்ஸ் வந்து ஐ டிரைவ் ஃப்ரம் தட் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் தான். ஸோ அதெல்லாம் பில்ட் பண்ணுறதுக்கு ஐ டுக் தீஸ் மெனி இயர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. ஸோ உங்களுடைய காலேஜ் இதெல்லாமே என்ன கோர்ஸ் எடுத்து படிச்சிங்க? காலேஜ் வந்து ஸ்கூல் வந்து சென்னையில், திருச்சியில் கொஞ்சம் வருஷம், அதுக்கப்புறம் சென்னையில், அதுக்கப்புறம் காலேஜ் வந்து எஸ்ஆர்எம்மில். நல்ல வேலை ஜேபிஆர், சத்யபாமா, அதுமாதிரி நிறைய காலேஜ் வந்து ஸ்ட்ரிக்டான காலேஜஸ்லாம் ட்ரை பண்ணாங்க எங்கள் வீட்டில் போடுறதுக்கு. எஸ்கேப்பாக எப்படியோ எஸ்ஆர்எம் ஜாயின் பண்ணியாச்சு. அண்ட் ஸோ அதுக்கப்புறம் வந்து ஐடி அந்த மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன மாதிரி அடுத்தது உங்களுடைய விஷயங்கள் எடுத்தீங்க? காலேஜ் இல்லை, காலேஜ் படிக்கிறப்ப வந்து சிவில் படித்தேன். சிவில் படிக்கிறப்ப வந்து எனக்குன்னு ஒரு சின்ன நீஷாக ஒரு மார்க்கெட் ஒன்று கண்டுபிடிச்சிட்டேன். அந்த பிஸ்னஸ் வந்து நல்லா சூப்பராக போச்சு. 2 விஷயம் பண்ணேன். ஸோ ஒன்று வந்து பைக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோடய வீடியோஸில் எந்த பற்றி வேணாலும் கமெண்ட்டை போடுவேன். நான் டிடிஎஃப் வாசனை மட்டும் குறைய சொல்ல மாட்டேன். என்ன ஒன்றுனா கிட்டத்தட்ட என்னையே திட்டுற மாதிரி இருக்கும். ஸோ நானும் இன்னும் ஒரு சூப்பர் பைக் வச்சுருக்கிறேன், என்னால் வந்து ஸ்பீடிங் டிக்கெட் அடிக்கடி வாங்குவேன். அதெல்லாம் தப்பு தான், எனக்கு புரியுது. பட் இருந்தாலும் அதில் ஃபன்னும் சூப்பராக இருக்குல்ல. அண்ட் ஸோ அந்த மாதிரி பைக்ஸ் வந்து மாடிஃபை பண்ணுறது எனக்கு அது வந்து நிறைய க்ரௌட் இருந்துச்சு அந்த டைம். ஜிபி ரோடு, புதுப்பேட்டை, அண்ட் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி வந்து நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது. அப்புறம் கம்ப்யூட்டர் ரிக்ஸ் எல்லாம் மெயினாக டிசைன் பண்ணுறது, பில்ட் பண்ணுறது, அண்ட் அந்தமாரி விஷயம்லாம் வந்து ஐ ஃபவுண்ட் அ நீஷ். அந்த டைம் வந்து ஐ வாஸ் மேக்கிங் லாட் ஆஃப் மணி. ஸோ கேட்ஜெட்ஸ் வந்து தமிழ்நாட்டில் வந்து அப்போ வந்து P800 ஃபோன் வந்து சோனி ரிக்சன் லான்ச் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு வந்த 4 பேர் வாங்கினதில் நான் ஒருத்தன். ஸோ எனக்கு அப்புறம் வாங்கினதில் வந்து ஒரு 2 பொலிட்டீஷியனு, ஒருத்தர் வந்து ஐ திங்க் இஃப் ஐம் நாட் ராங் வந்து ஒரு லிரிசிஸ்ட், ஒரு ஃபேமஸ் லிரிசிஸ்ட் தமிழில். ஸோ அந்த அளவுக்கு வந்து தட்ஸ் அ வெரி ஃபர்ஸ்ட் டச் ஸ்க்ரீன் ஃபோன். அந்தமாரி வந்து கேட்ஜெட்ஸ் வந்து ஐ வாஸ் ஃபேமஸ். நிறைய பசங்க வந்து பெரிய இன்ஃப்ளூயன்ஷியல் பசங்க வந்து நம்மள்ட்ட வந்து ஃபோன்லாம் வாங்குவாங்க, நம்மள்ட்ட ஃபோன் இம்போர்ட் பண்ணி கொடுக்க சொல்லுவாங்க. கிராஃபிக் கார்டு மெயினாக டாய்வான் வந்து இம்போர்ட் பண்ணுறது, ஸோ அந்தமாதிரி ஒர்க்லாம் பண்ணுவோம். ஸோ தட்ஸ் ஆக்சுவலி மை செம ஒரு த்ரில்லிங்காக இருக்கும் எவ்ரிடே. காலேஜ் முடிச்சு வந்தால் அப்படியே ஜாலியாக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஐ வெண்ட் இன்டு ரேட் ரேஸ். கொஞ்சம் போரிங்காக ஜாப்லாம் போக ஆரம்பித்தேன். ஸோ ஓகே. ஸோ ஈவன் நான் கூட உங்களுடைய ஏதோ ஒரு பைக் ரிலேட்டட் வீடியோவில் தான் நீங்கள் எனக்கு அறிமுகமானீங்க. ஸோ ஈவன் நானுமே பைக் வீடியோஸ் எல்லாம் நிறைய வந்து பார்ப்பேன். ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 2010-11 நினைக்கிறேன். அந்த டைமில் வந்து எனக்கு இந்த யூடியூப் ஸ்டார்ட் பண்ணணுன்னு ஃபர்ஸ்ட்டு ஒரு தாட் வந்துச்சு. ஆக்சுவலி நான் பிளான் பண்ணது என்னென்னா ஒரு பைக் விளாகிங் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ அந்த டைமில் வந்து யூடியூப்பில் சைக்கிள் குரூஸான ஒரு யூடியூப் சேனல் இருக்கும். அந்த இப்போவும் அவர் வீடியோ போட்டிருக்காரு. ஸோ அந்த மாதிரி எனக்கு ஒரு விளாகிங் பண்ணணும். இப்போது தமிழில் விளாகிங், மோட்டோ விளாகிங் எல்லாம் இருக்குது இல்லைங்களா? அந்த மாதிரி இல்லாமல் அவர் வந்து ஒரு கான்டென்ட்டை பேசிட்டு போவார் பைக் ஓட்டிட்டு. ஆமாம்.
ஸோ அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அண்ட் தென் அதே மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை. பட் ஆனால் அப்போல்லாம் வந்து எனக்கு என்ன பேசணும்னு தெரியல. எனக்கு கண்டென்ட் எல்லாம் ஒன்றும் இல்லை. கேமரா கூட வாங்கிட்டேன் நான். ஓகே. கேமரா மவுண்ட்டு நானே அது கோப்ரோ அதெல்லாம் அப்போ அஃபோர்ட் பண்ண முடியல அந்த டைமில். பட் ஏதோ ஒரு கொடாக்கில் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் கேமரா மாதிரி எல்லாம் வந்து வாங்கி செட் பண்ணி எல்லாமே பண்ணி வச்சிட்டேன். அந்த ஒரு இது எனக்கு இருந்துகிட்டே இருக்கும். பைக்ஸு அந்த இருந்துகிட்டே இருக்கும். இப்போ அதெல்லாம் விற்றுட்டேன். பைக் இல்லாமல் விற்றுட்டேன் நான் கம்ப்ளீட்டாக. ஓகே. ஃபேமிலி அப்படிங்கிற மாதிரி போனதுனால ஒரு கட்டத்தில் பைக்கை மெயின்டைன் பண்ண முடியாமல் போச்சு. எல்லாத்தையும் ஓகே. சேல் பண்ணிட்டு போயிட்டுருக்கு அப்படியே. மேபி பார்ப்போம் எப்போவாச்சும் திரும்பவும் பைக்கர் ஆகலாம். அதுக்குள்ளே போயிட்டோம்னா வெளியே வர முடியாதுங்கிறதுக்காக பேசாமல் இருக்கேன். அப்படிலாம் இல்லைங்க. நீங்கள் அதுதான் ஆக்சுவலி ஃபஸ்ட்டு யோசித்தேன். பட் தி திங் இஸ் லைக் என்னால் வந்து ஆல்மோஸ்ட் லைக் எவ்ரி வீக் வந்து ரைட்லாம் போக முடியாது. ஸோ வேலை அந்தளவுக்கு பிஸியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பைக்ஸ் ஃபார் லைஃபுங்க. ஸோ எனக்கு வந்து அதான் சொன்னேன், கார் விற்கிறது எனக்கு ஃபீலிங்கே இல்லை. டப்புன்னு விற்றுட்டு நான் பாட்டுக்கு வந்துட்டேன். எனக்கு ஜாகுவார் ரொம்ப பிடிக்கும், விற்றுட்டு வந்துட்டேன். அடுத்தது வந்து சும்மா ஒரு சாதாரண கார் தான் வாங்கினேன். ஏன்னா பிஸ்னஸில் பணம் தேவைப்பட்டுச்சு. ஸோ அதுக்காக. பட் பைக் வந்து செல்லக்குட்டி, அதை வைக்க முடியாது. அது இங்கே தான் இருக்கும். ரைட். ஓகே. அண்டு ஓகே. ஸோ நீங்கள் அந்த ஒரு ரேட் ரேஸ் இதுக்குள்ளே போனீங்கன்னு சொன்னீங்களா? என்ன மாதிரி விஷயங்களுக்குள்ளெல்லாம் போனீங்க? என்ன மாதிரி ஐ மீன் ஜாப்லாம் அந்த உங்கள் அந்த லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்துச்சு? அதுவும் செம ஜாலியாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஜாப் வந்து ஒரு அனிமேஷன் ஸ்டுடியோவில் போனேன். அது ரொம்ப கொஞ்ச நாள் தான் வேலை செஞ்சேன். எனக்கு அந்த கல்ச்சர் வந்து அந்தளவுக்கு செட் ஆகலை. நான் வந்து சிவில் இன்ஜினியர். ஸோ எவ்ரி திங் வந்து ப்ரிசைஸாக ஃபோக்கஸ் பண்ணுவேன். அண்ட் நிறைய இன்ஜினியரிங் விஷயம்லாம் படித்து வச்சுருப்பேன். ஸோ ஓரளவுக்கு டெக்னிக்கலாக இருக்கணும் அப்படிலாம் எதிர்பார்ப்பேன். பட் அங்கே வந்து நிறைய பேர் வந்து ஆர்ட்ஸ் பேக்ரவுண்ட் வந்து வந்தவங்க. ஸோ அவங்க வந்து அனிமேஷன் டிசைன் பண்ணுறப்ப வந்து இப்போ நீங்கள் ஒரு வீடு இப்போ இந்த மாடல் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு வாலுக்குன்னு ஒரு திக்னஸ் இருக்குது. அது என்ன பிரிக்கு வைப்பீங்கல்ல, சிங்கிள் லேயர் டபுள் லேயர் பிரிக்குன்ட்டு. ஸோ அதை வச்சு வாலோட திக்னஸ் வந்து பிரிக்கோட திக்னஸ். ஸோ இது pretty much ஒரு சின்ன சின்ன விஷயம் வந்து இட்ஸ் காமன் சென்ஸ். பட் என்னென்னா அவங்க இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட் இல்லாதனால இதெல்லாம் நான் வந்து பேசுகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரப்போ ஒரு ஜூனியர் வந்து என்னடா நம்மளுக்கு சொல்லித்தரானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஃப்ரிக்ஷன்ஸ்லாம் வர ஆரம்பிச்சது. எனக்கு அது இனிஷியலாகவே பிடிக்கல. ஸோ அதனால் ஐ லேர்ன்ட் இட். அதுக்காகவே வந்து 3D மாடலிங் படித்தேன். ஒரு சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணேன், அனிமேஷன்லாம் பண்ணேன். அண்ட் எனக்கு அதுதான் பேஷன். ஏன்னா நான் ஆர்டிஸ்ட். கொஞ்சம் ஆல் இண்டியா லெவலில் சின்ன வயசுலேயே வந்து நிறைய காம்படிஷன்லாம் வின் பண்ணியிருக்கேன். டிஸ்ட்ரிக்ட் லெவல்லாம் வின் பண்ணியிருக்கேன். ஸோ ட்ராயிங் வந்து எனக்கு இப்போவுமே வந்து நான் எந்த வேலை செஞ்சாலும் கையில் இன்னொரு கையில் டூடில் போட்டுகிட்டே இருப்பேன். என்னோடய ஹோம்ஒர்க் நோட் புக்லேருந்து இப்போ வரைக்கிற ஆஃபீஸ் ஏதாவது நோட்ஸ் எடுக்கிற புக்லேயும் பார்த்தீங்கன்னா டூடில்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அது என்னோடய ஃபஸ்ட்டு. அது முடிச்சுட்டு என்னடா இது முடியல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது என்ன பண்ணலான்னு பார்த்தா எனக்கு பிபிஓஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது வந்து இந்த நைட் லைஃப் வந்து எனக்கு வந்து என்ன பிடிக்கும்னா, அப்போல்லாம் கேமிங் விளையாண்டு முடிச்சுட்டு நாங்கள் பசங்க கூட நைட் ஷோ ஏதாவது போயிட்டு வரப்போ அந்த நைட் லைஃப் வந்து ரொம்பவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு ரீசன் வந்து அந்த டைம் வரப்போ யாருமே நான் கோவமாக பார்த்ததே கிடையாது. இந்த சண்டை போட்டுட்டு கோவமாக எரிச்சலாக அப்செட்டாக நீங்கள் காலையில் வந்து ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் போகிறப்ப ட்ரெயின்லேயோ பஸ்லேயே போகிறப்ப அந்த கூட்ட நெரிசலில் எல்லார் மூஞ்சிலையும் ஒரு சிரிப்புன்ற ஒரு விஷயமே இருக்காது. ஒரு கவலை, ஒரு சோகம். எனக்கு அது பார்த்தாலும் ரொம்ப டிப்ரெஸிங்காக இருக்கும். அதே நைட்டு வந்து அந்த கூட்டுறவங்களும் சரி, அந்த காஃபி விற்கிறவங்க, டீ விற்கிறவங்க அண்ட் ரோட்டில் இருக்கிற ஈவன் இருக்கிற போலீஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக பேசுவாங்க. அண்டு ரொம்ப நம்மளை வந்து டென்ஷன் ஆக்க மாட்டாங்க, அவங்களும் டென்ஷனாக இருக்க மாட்டாங்க. அது ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து எனக்கு இந்த நைட் ஷிஃப்ட்டில் வந்து போகிறது வந்து ரொம்ப பிடிச்சிச்சு. ஏன்னா அங்கே போனாலும் கேன்டீனில் எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசுவேன். அண்ட் ஆஃபீஸில் எல்லாத்தையும் பேசுவேன். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அண்ட் அது போச்சு. அது ஒரு 1.5 year வந்து மைக்ரோசாஃப்ட்டில் இதில் இருந்தோம், சதர்லாண்ட் மைக்ரோசாஃப்ட் ப்ராசஸில் இருந்தோம். அதில் ரிசர்ச் இன்ஜினியராக அதில் கொஞ்சம் போச்சு எஸ்கலேஷன் ஒர்க்லாம். அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் அசோசியேட்ஸ்னு ஒரு கம்பெனி, அதில் ஐடி செக்யூரிட்டி சைட் ஆஃப் திங்ஸு, என்டர்பிரைஸ் சப்போர்ட்டு அந்த சைடு வந்து. ஸோ அதில் கொஞ்சம் ஒர்க் பண்ணோம், அந்த வைரஸ் ரிசர்ச்சு. அதுக்கப்புறம் வந்து பெரிய பெரிய கிளைண்ட்ஸ் அவங்களாம் நெட்வொர்க் மானிட்டர் பண்ணுறது. அப்போ நிறைய அந்த டெக்னிக்கல் ஐடி செக்யூரிட்டி டெக்னிக்கல் டூல்ஸ் எல்லாம் வந்து நிறையா லேர்ன் பண்ணுற சுச்சுவேஷன்ஸ்லாம் கிடச்சிச்சு. அண்ட் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த ஃபீல்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அப்படியே எண்ட் டு எண்ட் இருக்கும், எட்ஜ் வரைக்கும் போகும். இந்த த்ரில்லிங் படம் மாதிரி தான். எவ்ரிடே வந்து ஒரு சீட் எட்ஜி கொண்டு போயிடும் நம்மளை. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் அப்போ வந்து ஐ ஒன் பெஸ்ட் இன் அ வேர்ல்ட் அவார்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வாங்கினேன். என்னோடய ப்ரீவியஸ் கம்பெனிலே பார்த்திங்கன்னா அந்த சதர்லாண்டில் வந்து ஹையஸ்ட் கால் டேக்கர் நான் தான். ஐ திங்க் 800 கால்ஸ் நம்ம எடுத்திருந்தேன் ஒரு பீரியட் ஆஃப் மந்த்லியோ. ஐ திங்க் இஃப் ஐம் நாட் ராங், ஏதோ ஒரு பர்டிகுலர் பீரியடில் வந்து ஹையஸ்ட் கால் டேக்கர் நான் தான். ஸோ அப்புறம் வந்து கம்ப்யூட்டர் அசோசியேட்ஸில், ஸோ அதில் வந்து ஐடி செக்யூரிட்டி அது முடிச்சுட்டு தான் வந்து சரி ஓகே நம்ம வந்து ஆஸ்திரேலியா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு வந்து அவனுக்கு தான் என்னை கூப்பிட்டான். டேய் சும்மா வாடா அப்படின்னு சொன்னான். அவன் கூட நான் சுற்றிட்டு இருந்தேன். ஸோ யூஎஸ்ஏ, கனடா, ஆஸ்திரேலியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐடிபி எல்லா இடத்துக்கும் போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு பிடிச்சிருச்சு. ஆக்சுவலி இந்த ப்ரௌசர்லாம் பார்க்குறப்ப என்ன ரோடெலாம் சூப்பராக இருக்கேன், நல்லா பைக் ஓட்டலாம் போல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆக்சுவலி பைக்கு கார் ஓட்டணும், ஒரு நல்ல ஒரு ரொம்ப பெரிய டிராஃபிக்லாம் இல்லாமல் ஜாலியாக அப்படியே ஓட்டணும் அப்படின்றது தான் எனக்கு ப்ரைமரி எய்ம்.
ஏன்னா எப்பவுமே நான் கோலை வந்து எப்பவுமே இப்படி தான் வைப்பேன், கொஞ்சம் ஜாலியான ஒரு கோல் தான். ஏன்னா அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு எப்படி தான் நம்ம ஒரு CEO இருந்தால் தான் ஜாக் ஒரு கார் வாங்க முடியும். ஸோ சிம்பிள் இஸ் தட். ஸோ அப்போ வந்து அவனுக்கு முன்னாடி நான் வந்துட்டேன். அவன் 2வது டைம் வந்து எனக்கு மெசேஜ் அனுப்புகிறான் ஆன்லைனில், டேய் வாடா போகலாம் அப்படின்னு. எங்கடா ஃபோனை எடுக்க மாட்டேன் அப்படின்னு. டே ஆஸ்திரேலியா வந்துட்டேன் நான். ஆக்சுவலி அதுக்கப்புறம் தான் அவனே வந்தான் ஆஸ்திரேலியா, 1 இயர் கழிச்சு தான். அதுக்கப்புறம் அவன் முடிவு ஸ்ட்ரைட் ஆகிட்டான், ஓகே நம்ம US கனடாலாம் போகிறதுக்கு நீ தான் இங்கே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அதே சிட்னி வந்துட்டான். அண்ட் ஸ்கூல் டேஸ்லேருந்து ஃப்ரெண்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இங்கே ஆஸ்திரேலியா வந்துட்டு நேராக போயிட்டு நம்மளுக்கு ஃபஸ்ட்டு நாளே வந்து பார்த்திங்கன்னா செம ஒரு எப்படி சொல்கிறது, அதுமாரி ஒரு லைஃப்பில் ஒரு ஸ்பீச்சே கேட்டதில்லை. அந்த பையனுக்கு ஸ்கூல் டேஸில் அவன் என் ஃப்ரெண்டு தான். ஃப்ரெண்டுனா இல்லை, ஒரே ஸ்கூலு, அவ்வளோலாம் பேசினது இல்லை. ஸோ அவனை ஆன்லைனில் பிடிச்சி அவனை அதே யூனிவர்சிட்டி பக்கத்துலேயே இருந்தான். சரி வீடு வந்து அவன் கூட சேர்ந்து தங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் அவரு வந்து பயங்கர பெரிய லெக்சர். இந்தமாரி வந்து நீ அங்கே ஸ்கூலில் இருக்கிற மாதிரிலாம் எதுவும் இங்கே நடக்காது, நீ போயிட்டு வந்து ஏதோ ஒரு ஃபியூல் ஸ்டேஷனோ ரெஸ்டாரண்ட்லேயே போயிட்டு தட்டுக்கலர் வேலையை எடுத்துக்கோ, இன்னும் உன் லைஃப் வந்து 4 வருஷம் அதுதான் அப்படி இப்படின்ட்டு சொன்ன உடனே எனக்கு அன்றைக்கி நைட்டே வந்து பயங்கரமாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். இட்ஸ் நாட் லைக் என்னை பொறுத்த வரைக்கும் ஐம் கோன் பேக்கப் அப்படின்ற ஒரு ஆப்ஷனே கிடையாது, பிளான் பியே கிடையாது. பிளான் ஏலே வந்து ஐ ஹேவ் டு ராக். ஸோ அப்படி இருக்கிறப்ப ஏன் வந்து இப்படி இருக்குது, ஏன் இது ஒரு சாலிடாக ஒருத்தன் வந்து 100% சொல்கிறான், அவன் இதே லைஃப்பை வாழ்ந்துருக்கான், எத்தனையோ பேரை பார்த்துருக்கான். ஸோ அப்படி இருப்ப 100% ஒரு விஷயம் இப்படி ப்ரிசைஸாக சொல்கிறான் அப்படின்னா லைக் ஹவு கம் தெர் இஸ் நோ அதர் வே அப்படின்னு சொல்லிட்டு ஐ வாஸ் திங்கிங் ஃபார் 1 or 2 days அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், யூனியில் போய் என்ரோல்மெண்ட்லாம் முடித்த உடனே கையில் இருந்த கொஞ்சம் காசு இருந்துச்சு, அந்த லிக்விட் கேஷ் மாதிரி கொஞ்சம் வச்சுருப்பேன் செலவுக்கு. அதில் போய்ட்டு டேரெக்டாக கார் வாங்கிட்டு என்னோடய ரெஸ்யூமே வந்து யூனிவர்சிட்டியில் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு ஒரு 10-15 கம்பெனிஸ் இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் இறங்கி நான் அவங்கள்ட்ட கிளியராக சொல்லிட்டேன், ஸோ ஐ டோன்ட் ஒர்க் ஓவர் மை டெப்யூட்டட் ஹவர்ஸ் வந்து நான் ஒர்க் பண்ண மாட்டேன். அண்ட் என்னோடய ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து யூ கேன் பே மீ, ஸோ அது வரைக்கும் வந்து ஐ ஒர்க் ஃபார் ஃப்ரீ அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஸோ அதில் ஒரு 3வது கம்பெனியோட CEO வந்து அதை கேட்டுட்டு வந்து கேட்டார், நீ என்ன சேல்ஸ்மேனாக என்னது நீ என்ன வந்து பேசிகிட்டு இருக்கிற நீ இப்படின்ட்டு. ஏன்னா இல்லை ஐம் லுக்கிங் ஃபார் ஜாப், ஐம் லுக்கிங் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஐ கேன் எக்ஸல் இன் எனி ஆப்பர்ச்சுனிட்டி, நீங்கள் எது கொடுத்தாலும் சரி ஐ கேன் டூ இட் அப்படின்னு சொன்ன உடனே ஸோ ஐ லைக் யுவர் அப்ரோச், பட் நீ என்ன ஒர்க் செய்ய முடியும் அப்படின்னா நான் சிவில் இன்ஜினியர் அண்ட் CAD ஒர்க்ஸ் பண்ணியிருக்கேன், 3D மாடலிங் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நல்லா சொன்ன உடனே சரி ஓகே ஒரு ஒர்க் இருக்குது பண்ணு அப்படின்னோடனே என்ன சாஃப்ட்வேர் அப்படின்னு கேட்டோன்னே இதில் வந்து 3D பண்ணணும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் சாஃப்ட்வேர் நான் 3D ஒர்க் பண்ணதில்லை. நான் சொன்னேன் ஒரு 2 days டைம் கொடுங்க அப்படின்னா ஓகேன்ட்டான். 2 days தூங்காமல் உட்காந்து எல்லாம் படிச்சுட்டு போயிட்டு ஒரு ஃபஸ்ட்டு 6 hours வந்து பட்டுன்னு எல்லாம் போட்டு கொடுத்தோன்னே அந்த ஹெட் டிராஃப்டர் வந்து ஹி வாஸ் ஹாப்பி. கரெக்ஷன்ஸ்லாம் வந்துச்சு, பட் ஸ்டில் வந்து ஒரு ஃப்ரெஷர் வந்து இந்த அளவுக்கு பண்ணுறான் அப்படின்னோடனே ஹி வாஸ் ஹாப்பி, எல்லாம் ஓகே சொல்லிட்டாங்க. நேராக பாத்ரூமுக்கு தான் போனேன். போயிட்டு இந்தமாரி தலைவா இந்தமாரி எனக்கு லீவ் வேணும் ஒரு 2 days அப்படின்னா. எதுக்கு அப்படின்னா நான் 2 days தூங்கவே இல்லை, ஐ திங்க் 4 days நினைக்கிறேன், 3-4 days நம்ம சம்திங் நான் தூங்கவே இல்லை. அண்ட் ஏன்னா எனக்கு வந்து தூங்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிலாம் இருந்துச்சு, எனக்கு ஒன்றும் அவ்வளோ பெரிய ஏர்ஜென்சியே கிடையாது. கிட்டத்தட்ட நான் போய் பேசின 3வது கம்பெனியில் எனக்கு இப்போ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்னா இதுக்கு நான் இவ்வளோ ரஷ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதேமாரி இன்னொருத்தர் போய் பேசினா இன்னொரு கம்பெனியில் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். பட் நான் ஏன் வந்து அதை சீரியஸாக எடுத்துக்கிட்டேன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி விடக்கூடாது அப்படின்ட்டு தான். ஏன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக பீப்புள் டை ஃபார் தட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸ்டூடெண்ட் வீசாவில் வந்து ஒரு சிவில் இன்ஜினியராக ஒர்க் பண்ணுறது, ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணுறது, அந்த பர்டிகுலர் ப்ரொஃபைல் ரிலேட்டடாக ஒர்க் பண்ணுறது வந்து லிட்ரலி இம்பாசிபிள் ஒரு ஹையஸ்ட் ஸ்டடீஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ அப்போ வந்து ஐ வாண்ட் டு டேக் இட் அஸ் அ சேலஞ்ச் as well. ஸோ ஜாப் கிடைக்கிறது எனக்கு ஒரு சேலஞ்ச் விச் ஐ வின் இட், பட் இதே மாதிரி வந்து அந்த ஜாபில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதும் ஒரு சேலஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் ஐ டுக் இட் ஸோ சீரியஸ்லி. அண்ட் அதுக்கப்புறம் அவர் சொன்னவொடனே அவர் பார்த்து சிரிச்சிட்டு நிஜமாக ஒரு அவுல், பட் ஐ நோ தட் நீ ஃபஸ்ட்டே பார்க்குறது இப்போ ரொம்ப டயர்டாக இருக்க, ஓகே நீ போய்ட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஐ வெண்ட் அண்ட் ஸ்லெப்ட் ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 1.5 days நான் தூங்கினேன். பசி எந்திரிச்சோன்னே சாப்பிட்டுட்டு திரும்ப நேராக ஆஃபீஸ்க்கு வந்தேன், குளிச்சுட்டு ஆஃபீஸ்க்கு வந்தேன், உட்காந்து 4 மணிக்கு வேலை செஞ்சுட்டு ஆஃபீஸ் 3 வரைக்கும் வேலை செஞ்சேன். அவங்களே சரி போடா நாளைக்கு வரா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறத்துல வந்து ஐ பிகம் எ சிவில் இன்ஜினியர். ஸோ நல்ல பே, கார் லோன்லாம் அடைச்சி விட்டேன். அன்றைக்கி அந்த கார் என்ன பண்ணணுமோ அது கார் லோன் அடைச்சாச்சு. அண்ட் இட் வாஸ் அ ஃபேண்டாஸ்டிக் லைஃப். அதுக்கப்புறம் வந்து நெவர் லுக் பேக் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ ஒரு விஷயம் சொன்னீங்க இல்லையா, நீங்கள் ஒரு கம்பெனிக்கு போகிறீங்க, அண்ட் தென் இந்த மாதிரி ஒரு ஆஃபர் வந்து நீங்கள் கேட்குறீங்க, டிமாண்ட் பண்ணுறீங்க. இட்ஸ் லைக் இந்த 4 hour work week அப்படிங்கிற புக்கில் சேம் அதே விஷயம் தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு வந்துச்சு இல்லையா? ஸோ அது எதனால் உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட் வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் யூஸ் பண்ணதே கிடையாது, பட் ஈஸியாக லேர்ன் பண்ணி அந்த சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ண முடிஞ்சுது. அண்டு இந்த இடத்துல 2 விஷயம் பார்க்குறேன். ஒன்று வந்து உங்களுடைய காம்பிடன்ஸ், உங்களுடைய முதல்ல எக்ஸ்பீரியன்ஸோட காம்பிடன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்குறேன். இன்னொன்று ஒரு விஷயத்தில் நீங்கள் இன்வால்வ் ஆகிட்டீங்க அப்படின்னா அந்த எல்லா விஷயமும் டக்குன்னு அப்படியே ஒரு என்ன அந்த ஃப்ளோ ஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, லைக்
ஒரு ஃபோக்கஸ் வந்துடுது, நம்ம அதில் நிறைய ஆர்வம் வருது, நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம், அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டேட்குள்ளே போயிடுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இந்த 2 விஷயம் இங்கே பார்க்க முடியுது. காம்பிடன்ஸ் லெவல் சொன்னோம் இல்லைங்களா, அது கொஞ்சம் சொல்லுங்களேன். எந்த ஒரு விஷயம், எதனால உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட் வருது? ஓகே, நம்ம அந்த கம்பெனியில் போய் இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஆஃபர் பண்ணுறோம், ஒரு டிமாண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து எப்படி வந்துச்சு? எதனால் வந்துச்சு? ஒரு விஷயம், ஸோ அதாவது நம்ம லைஃப்பில் வந்து பிடிக்காத ஒரு விஷயம், அந்த விஷயத்தை எப்படி நம்ம பண்ணி முடிச்சிருப்போம், லைக் ஒரு மேக்ஸ் எக்ஸாமோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை. பட் நம்ம ஃபஸ்ட்டு 2-3 தடவை ஃபெயில் ஆனாலும் ஒரு தடவை நம்ம பாஸ் ஆகும்ல. ஸோ அந்த ஒரு தடவை பாஸ் ஆகிறதுக்கு நம்ம வி ஹவ் டன் சம்திங் டிஃப்ரெண்ட். ஸோ அது என்னது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவனிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், which we can use it for all our difficult situations and it will work. ஸோ கிட்டத்தட்ட அதுதான். நான் ஆக்சுவலி வந்து மேக்ஸில் வந்து அரியர் வச்சேன், 2-3 தடவை வச்சேன் M3யில். அதில் கடைசியாக வந்து பாஸ் ஆகிறதுக்கு நான் ஒன்றே தான் செஞ்சேன். அதுக்கு முன்னாடி டியூஷன்லாம் போனேன், அதை உட்காந்து படித்தேன். எனக்கு வந்து சத்தியமாக அது வந்து மண்டையில் ஏறாது. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஐம் அ பர்சன் ஹூ வாண்ட் டு அப்ளை திங்ஸ். ஒரு விஷயத்தை நீங்கள் எனக்கு சொன்னீங்கன்னா அதை நான் உடனே ட்ரீம் பண்ணி பார்ப்பேன், அந்த வேலையை நான் செய்கிற மாதிரி. இப்போ சைக்கிள் இப்படி ஓட்டணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் உடனே நான் எப்படி ஓட்டுவேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்ப்பேன். அப்போ தான் நான் போய் செஞ்சு பார்க்க முடியும். பட் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு டிஃபரன்ஷியல் கால்குலஸ் அண்ட் இன்டெக்ரல் கால்குலஸ் வந்து எங்கே யூஸ் ஆகும்ட்டு எந்த டீச்சருமே சொன்னதில்லை. என்னோட சேனல்லே நிறைய பேர் அந்த கொஸ்டின் கேட்குறப்ப யாருக்குமே அந்த ஆன்சர் தரல. அந்த பசங்களாம் அதுக்கப்புறம் போய் டீச்சர்ஸ்ட்டு கேட்டாங்க. ஸோ அந்த மாதிரி என்ன ஒரு விஷயத்தை நான் வந்து என்னை வச்சு நான் இமேஜின் பண்ண முடியாது, என்னை வச்சு நான் அப்ளை பண்ண முடியாது அந்த நாலேஜ் அப்படின்றப்ப இட்ஸ் டூ ஹார்ட் ஃபார் மீ டு ரிமெம்பர் இட். அது வந்து எனக்கு லாஜிக்கலாக புரிஞ்சிக்கிறது ரொம்ப கஷ்டம். அண்ட் அந்த மாதிரி நான் எவ்வளோ ட்ரை பண்ணேன், எனக்கு ஒர்க் அவுட்டே ஆகலை. அதுக்கப்புறம் கடைசியாக நான் பண்ண ஒரே ட்ரிக் வந்து ஐ ஃபால் இன் லவ் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் தான். அது ஜஸ்ட் ஒரு 3 months பீரியடில் வந்து ஐ கம்ப்ளீட்லி ஃபெல் இன் லவ். அந்த மேக்ஸ் வந்து எனக்கு அவ்வளோ பிடிச்சிது அப்படின்னு சொல்லலாம். பட் டெக்னிக்கலி வந்து ஐ ஜஸ்ட் மிமிக்ட் இட். டெக்னிக்கலாக எனக்கு இன்னும் மேக்ஸ் பிடிக்காது. பட் அந்த டைம் வந்து எனக்கு வேறு எதுவுமே மைண்டில் இருக்காது. அதுக்கப்புறம் அந்த ஒரு அட்டம்ப்டில் வந்து கிளியர் பண்ணிட்டேன். அந்த ஒரு இயர் வந்து எல்லா பேப்பரும் கிளியர் பண்ணுறப்ப அதையும் கிளியர் பண்ணிட்டேன். பட் இட்ஸ் ஜஸ்ட் ஐ ஃபேக்ட் இட் அந்த ஒரு விஷயத்துக்காக. பட் இதெல்லாம் வந்து எனக்கு அவ்வளோ ஒரு பிடிக்காத ஒரு விஷயம் கிடையாது. ஸோ CAD இஸ் சம்திங் விச் ஐ லவ். நிறைய வரைவேன், எனக்கு பிடிக்கும். ஸோ அதனால் வந்து இட்ஸ் லாட் ஈஸியர். ஸோ ஐ ஃபெல் இன் லவ் ஈஸி. எப்படி சொல்லலாமா, அதோட இன்ட்ரெஸ்ட்டை க்ரியேட் பண்ணுறீங்க. ஐ மீன் வாலண்டியராக நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க. அண்ட் தென் ஒரு உண்மையாகவே இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஒரு பர்சன் மாதிரி நீங்கள் நடந்துக்கிறீங்க. அண்ட் தென் லேர்ன் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லலாமா? ஆமாம். ஸோ அது வந்து ஒரு ஃபேக்காக நான் வந்து ஒரு மிமிக் கூட பண்ண மாட்டேன். ஆக்சுவலி அது வந்து நிஜமாக அந்த டைமில் வந்து நீங்கள் எனக்கு பிடிச்ச கேமாக இருந்தால் கூட நான் அதை விளையாடாமல் இருப்பேன். ஸோ ஒரு படம் பெருசாக எனக்கு ரொம்ப ஃபேவரட்டாக ஒரு மார்வல் படமோ இல்லை ரஜினி படமோ ஏதோ ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுனா கூட அதை எனக்கு பார்க்கணும் கூட இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஸோ அது கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் அப்படி தான். ஸோ நேத்திக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சு, பட் அது போகாமல் நான் இம்போர்ட்ஸ் ஒர்க் படமும் எனக்கு அந்த டைம் வந்து எனக்கு அந்த ஒரு வேலை செய்கிறதுல வந்து நிஜமாலுமே ரொம்ப ஒரு பேஷனட்டாக இருப்பேன். ஸோ அந்த மாதிரி அந்த டைமில் வந்து அது மட்டும்தான் எனக்கு கண்ணில் தெரியும். ஸோ அப்படின்ற ஒரு விஷயம் தான் அது. அண்ட் அது ஐ திங்க் நான் வந்து லேர்ன் பண்ணுறப்போ ஒவ்வொருத்தரையும் வந்து அந்த ஒரு விஷயத்தை நான் பண்ணுவேன். அந்த ஒரு வேலையை செய்கிறப்ப பிடிச்ச வேலையோ பிடிக்காத வேலையோ அந்த டைமில் எனக்கு அது பிடிக்கும். ஸோ அப்படின்ற ஒரு கான்செப்ட் அது. மோராலெஸ் நீங்கள் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் என்ன சொல்கிறது, ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து செஞ்சு பார்க்குறதுக்கு முன்னாடியே உங்கள் மைண்டில் வந்து அதை வந்து ஃபீல் பண்ணி ஓகே இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு உங்களால் விசுவலைஸ் பண்ண முடிஞ்சுன்னா உங்களால் செய்ய முடியும், இல்லைனா செய்ய முடியாது. ஆமாம், கரெக்ட், ட்ரூ. ரைட், ஓகே. மோராலெஸ் நானும் அந்த மாதிரி தான். ஓகே, செட் ஆகாத ஒரு ஓகே நம்ம மைண்டில் தோணும் இது இந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து எனக்கு வந்து நம்ம இப்படி ஒரு விஷயம் சொல்கிறீங்க இல்லைங்களா, இந்த மாதிரிலாம் இருக்குது இந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஓகே நாம் வந்து இது வந்து ஒரு கேரக்டர் நமக்குள்ளே இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. இதுதான் நாம் இப்போ லேர்னர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் லேர்னர்ஸ் இருப்பாங்க. நீங்கள் சொன்னதை வச்சு பார்க்கும்போது நீங்களும் நானும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான ஒரு லேர்னர் தான். ஈவன் நான் கூட மேத்தமேட்டிக்ஸ் வந்து ஃபெயிலியர் தான். நான் வந்து மெட்ரிகுலேஷன் சிலபஸ் படிக்கும்போது 10th ஃபெயிலியர். நீங்கள் அதை சொல்லவே சொல்லாதீங்க. த சிஸ்டம் இஸ் a failure. ஓகேவா? ஸோ we can't really blame like millions of people and say the system is good and these million people are failures. So it's the system is a failure. Okay, anyway. So எக்ஸாக்ட்லி. ஈவன் லாஸ்ட் எபிசோடில் நாங்கள் சேம் கான்செப்ட் தான் பேசிகிட்டு இருந்தோம். ப்ரொஃபஸர் பிஸ்னஸ் ஸ்கூலோட ப்ரொஃபஸர் ஒருத்தர், அவர் விவேக் சௌந்தரராஜன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாபிக் தான் மெயினாக வந்து பேசிகிட்டு இருந்தோம். ஏன்னா எனக்கு வந்து ஐ திங்க் இது 3ஆவது தடவை நான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பேசுகிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். அதோட ஒரு ஆதங்கம் எனக்கு வந்து இப்போவுமே வந்து இருக்குது. ஈவன் அந்த ஸ்கூல் காலேஜுக்குள்ளே நான் போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நான் இருக்கிற இந்த ஒரு அந்த மைண்ட் செட்டே வந்து எனக்கு மாறிடும். ரீசன் என்னென்னா என்னோடய ஸ்கூல் டேஸில் வந்து எனக்கு நான் ஃபேஸ் பண்ண விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம். மெட்ரிகுலேஷன் சிலபஸ் அப்போ அந்த டைமில் படிக்கும்போது ஒரு 12 சப்ஜெக்ட் இருக்கும். ஸோ அதில் 2 மேத்தமேட்டிக்ஸ் இருக்கும். 2லேயுமே ஃபெயில் நான். ஸோ கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணி பார்த்தா ஒன்றும் செட் ஆகலை. அதுக்கப்புறம் வந்து அதை போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு
ட்ராப் அவுட் ஆகிட்டு மாடு மேய்க்க போயிட்டேன். அந்த கேப்பில் வந்து எனக்கு எல்லாமே வந்துடுச்சு. அது திரும்ப கண்டினியூ பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா மேத்தமேட்டிக்ஸோ இங்கிலீஷோ எனக்கு எதெல்லாம் வந்து வராது அப்படின்னு ஒரு இதாக இருந்துச்சோ அதெல்லாமே அது எப்படி வந்துச்சுன்னு எனக்கும் தெரில. ஆனால் அதை நான் ஃபீல் பண்ணேன். ஸோ இது எதுக்கு அந்த ஒரு கேப்பில் ட்ரான்சிஷனில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து நானாக இருந்தேன் ஆக்சுவலி. ஓகே. ஏன்னா அது கொஞ்சம் அந்த டைமில் வந்து ஒரு 10th படிக்கிற அந்த ஒரு வயசில் வந்து நமக்கு ஒரு அவ்வளோ ஹெக்டிக்கான ஒரு படிப்பு, அது அந்த 12 சப்ஜெக்ட்டு அப்படிங்கிறப்போ அதெல்லாம் வந்து அதோட 10th வந்து ஒரு பெரிய விஷயமா இன்னைக்கு வரைக்கும் பேசிகிட்டு இருக்காங்க. அதுதான் வந்து ஒரு நீட் எக்ஸாம் அளவுக்கு பெருசாக வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. அண்ட் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த புக்கில் இருக்கிறத அப்படியே வந்து நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம்லாம் வந்து எனக்கு ரொம்ப என்ன வந்து ஒரு பெரிய அளவில் வந்து ஒரு ஓகே நம்ம ஏதோ ஒரு முட்டாள் போல் இருக்குது, நமக்கு வந்து ஒரு படிப்பு வரல அப்படிங்கிற ஒரு தாட்டை வந்து எனக்குள்ளே அது க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. என்னால் ஞாபகம் இருக்குது, எனக்கு வந்து அந்த டைமில் கூட வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஓன் ஆன்சர்ஸ் வந்து நான் எழுத ஆரம்பித்தேன். நான் வந்து அதில் எனக்கு வந்து அது ஈஸியாக இருந்துச்சு. அதாவது அவங்க கிளாஸில் ஒரு விஷயத்த பேசுகிறாங்க, ஒரு கதை சொல்கிறாங்க, அதை என்னால் புரிஞ்சிக்க முடியுது. அது வந்து இப்போ வரைக்கும் நிறையா. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னுடைய ஓன் ஆன்சர்ஸை கூட நான் எழுதுறதுக்கு ட்ரை பண்ணேன். பட் என்னென்னா அந்த ஆன்சர்ஸ் வந்து என்னோடய டீச்சர்ஸால் ரிஜெக்ட் பண்ணப்பட்டுச்சு. ஓகே, ஸோ இட்ஸ் நாட் த ரைட் அப்படிங்கிற மாதிரி. இன்னொரு டைமில் வந்து யாருனாலாம் வந்து மனப்பாடம் பண்ணி எழுத முடிஞ்சதோ அவங்களாம் வந்து டாப்பர்ஸாக இருந்தாங்க ஸ்கூல்ஸில். பட் இந்த ஒரு கேப்பு சொன்னேன் இல்லைங்களா, ட்ராப் அவுட் ஆகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த டைமில் நானாக இருக்கும்போது நிறைய விஷயங்கள் என்ன சொல்கிறது, அந்த சிஸ்டம்குள்ளே அந்த ஒரு ப்ரெஷருக்குள்ளே நான் போகாததுனாலேயே நான் வந்து என்னென்னா செல்ஃபை எஜுகேட் பண்ணிக்க முடிஞ்சேன். ஏன்னா ஞாபகம் இருக்குது, அந்த டைமில் தான் எனக்கு இன்டர்நெட் வந்து அறிமுகமாச்சு. ஸோ 2007 அந்த டைமில் வந்து நான் ட்ராப் அவுட் ஆகிறேன் ஸ்கூலில். அண்ட் தென் சோனி எரிக்சன் ஃபோன் வருது, K310i மாடல் வருது. ஃபஸ்ட்டு அந்த ஃபோன் கையில் வருது, இன்டர்நெட் வருது. அந்த ஏர்டெல் இன்டர்நெட் ஹேக் இருக்கும், ஃப்ரீ இன்டர்நெட் ஹேக்குங்கிற மாதிரி. ஃபஸ்ட்டு பே பண்ணி யூஸ் பண்ண, அதுக்கப்புறம் அந்த ஹேக்லாம் கண்டுபிடிச்சி கிட்டத்தட்ட ஒரு அப் டு ஒரு 2010-11 வரைக்குமே நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இட்ஸ் லைக் அது என்னுடைய ஒரு கோல்டன் பீரியட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த டைமில் வந்து அப்போ சோஷியல் மீடியாவெல்லாம் பெருசாக இல்லை, ஃபேஸ்புக்கே அப்போ டெவலப் ஆகிட்டு இருந்துச்சு. அந்த டைமில் வந்து நிறைய சேட்டு, அதில் போயிட்டு நிறையா கனெக்ஷன்ஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு சில ஃபாரின் நபர்களோட கான்டாக்ட் கிடச்சிது. இப்போ வரைக்கும் அவங்க கான்டாக்டில் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க கூட வந்து பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் வந்துச்சு, பேச ஆரம்பித்தேன், இங்கிலீஷ் வந்துச்சு. ஸோ அப்படி தான் நான் டெவலப் பண்ணேன். அந்த டைமில் வந்து அப்போ தான் எனக்கு அந்த 2 விஷயத்த நல்லா ரொம்ப டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடிஞ்சது. அதாவது நம்ம ஸ்கூலில் வந்து நம்ம கற்றுக்கிறதுக்கு தான் போகிறோம், ஸ்கூல் காலேஜ் எல்லாமே. அந்த லேர்னிங் அப்படிங்கிறது வந்து என்டையர்லி இப்போ நமக்கு ஒரு விஷயம் இன்ட்ரெஸ்ட் வரும், நமக்கு ஒரு விஷயம் பிடிக்கும், அதை நம்ம ஃபாலோ பண்ணி போயிட்டே இருப்போம். அதுலேருந்து நிறைய லீட்ஸ் ரெஃபரன்ஸ் மூலமாக அப்படியே அது கண்டினியூவாக போயிட்டே இருக்கும். லேர்னிங் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த ப்ராசஸ். பட் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ப்ராசஸை வந்து ரொம்ப எளிமையாக்குறோம் அப்படிங்கிற ஒரு பேரில் ஒரு சிலபஸ்னு ஒன்று ஃப்ரேம் பண்ணி வச்சுருப்பாங்க, லைன் பை லைன் பண்ண. அது எல்லாமே வந்து ஓகே. பட் அதை தாண்டி நடக்கிற விஷயங்கள் அப்படிங்கிறப்போ அங்கே தான் வந்து அந்த சிஸ்டம் ஃபெயில் ஆகுது அப்படிங்கிறத நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். இதையே நம்ம டிஸ்கஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல. அந்த ஸ்கூல் சிஸ்டம், ஸ்கூல் காலேஜ் நான் ரெண்டாக வந்து பிரிச்சிட்றேன். பிகாஸ் ஸ்கூல் காலேஜ் வந்து லைக் காலேஜுக்கும் ஸ்கூலுக்கும் உங்களுக்கு பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்காது. யூனிஃபார்ம் போட்டிருக்க மாட்டீங்க காலேஜில், இங்கே யூனிஃபார்ம் போடுவீங்க. எனக்கு தெரிஞ்ச அதுதான் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸாக இருக்கும். பட் இட் டிபெண்ட்ஸ் ஆன் காலேஜை பொறுத்து. ஸ்கூல் பேசுவோம். ஸ்கூல் வந்து எந்த இடத்துல ஃபெயில் ஆகுது அப்படின்னு நினைக்கிறீங்க? எஜுகேஷன் சிஸ்டம், அதை பற்றி பேசுவோம். சரி, எனக்கு வந்து அந்த ஒவ்வொரு டைம் ஃப்ரேமில் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு வந்து அந்த ஒரு ஸ்கூலில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் நினைக்கிறேன், அந்த ஒரு பெல்ட்டு வந்து கொடுத்தாங்க, பெல்ட்டு டையெல்லாம் கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி படித்த ஸ்கூலெல்லாம் அது கிடையாது. ஸோ அது போட்டுட்டு அது ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்றது ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. பட் என்னென்னா அங்கே போட்டுட்டு அங்கே போய் நிற்கிறோம், அந்த ஸ்கூலில் வந்து ஒரு 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 அட்மாஸ்ஃபியர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிகார துணி, எல்லோரும் வந்து நம்மளை ரொம்ப பெட்டியாக யோசிக்கிறாங்க, நம்மளுக்கு வந்து ஒரு வேல்யூ சிஸ்டம், அங்கே வேல்யூவில் நம்ம கிடையவே கிடையாது. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஐ எம் லேர்னிங் இட். ஸோ அது வந்து எனக்கு சப்கான்ஷியஸாக வந்து இட்ஸ் டீச்சிங் மீ. ஃபஸ்ட்டு டைம் வந்து நம்ம எப்படி அப்பா அம்மாட்ட இல்லை அதுக்கு முன்னாடி படித்த ஸ்கூலில் வந்து நம்ம கிண்டர் கார்டன் அந்த மாதிரி தான் படிச்சிருப்போம். ஒரு ஜாலியாக போயிட்டு நான் வெளில போய்ட்டு வரட்டுமா அப்படி பண்ணிட்டு இது பண்ணி கேட்டதுக்கு அவங்க அப்பா சரின்னு சொல்லியிருப்பாங்க. பட் இந்த இடத்துல வந்து சொல்கிறப்ப போய் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபஸ்ட்டு டைம் வந்து அந்த ஒரு டைம் ஆஃப் லேர்னிங், லைக் வாட் இஸ் திஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு லேர்ன் பண்ண சிஸ்டம் கூட நம்மளும் சேர்ந்து ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறப்ப
இட் வாஸ் லைக் வெரி டிசப்பாயிண்டிங். ஏன்னா நேச்சுரலாக இருந்த க்யூரியாசிட்டியை வந்து ஐ ஹாவ் டு கில் இட் ஸ்லோலி. அது இமீடியட்டாக கொள்வது வந்து இட்ஸ் நாட் பாசிபிள். ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமாக கில் பண்ணணும். அந்த கொஞ்சம் கொஞ்சமாக கில் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தரையும் வந்து ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடக்கும். ஐ எம் ஸ்டார்ட் கில்லிங் இட் லிட்டில் பை லிட்டில். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா when I grow up, ஒவ்வொரு ஸ்கூல்லையும் டீச்சர்ஸ் மாறுறாங்க, சிலபஸ் மாறுது, ஸ்கூல் மாறுது. பட் அவங்க சொல்லித்தர அப்பார்ட் ஃப்ரம் த பிட்வீன் த லைன்ஸ்னு சொல்லுவாங்க தெரியுமா, அப்பார்ட் ஃப்ரம் த சிலபஸ்ன்ற விஷயம் எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது. ஒரே இடத்துல உட்காரு, பெர்மிஷன் கேட்காம எந்திரிக்காத, அங்கே போகாத, இங்கே போகாத, கேள்வி கேட்காத, சிட் டவுன், ஸ்டாண்ட் ஆன் த பெஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற நிறைய விஷயம் வந்து அப்படி எல்லாமே காப்பீட் பண்ண மாதிரி இருக்குது. அண்ட் அது வந்து கிட்டத்தட்ட காலேஜ் வந்துமே அதே மாதிரி தான் இருக்குது. பட் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா, காலேஜில் வந்து ஐ ஹாவ் திஸ் ஆப்ஷன் டு எக்ஸ்ப்ரெஸ் பிட் மோர். ஸ்கூலை விட எனக்கு இப்போ கூட வந்து இஃப் ஐ கெட் த டைம் டு ரீவைண்ட் பேக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஐ வுட் ஹவ் பீன் அ ரெபல் இன் மை ஸ்கூல். ஸோ அதில் ஒன்றுமே கிடையாது. ஆக்சுவலி இந்த சிஸ்டம் காலேஜ் வரப்போ நான் வந்து என்னை ஸ்கூல்லேயும் வந்து யாரையும் நான் முட்டாள்னு சொல்லி திட்டுனதே கிடையாது. கிண்டல் பண்ணதோ, முட்டாள்னு சொல்கிறதோ, ஃபெயிலான கூட சொல்ல மாட்டாங்க. ஏன்னா லக்கிலி ஐ வாஸ் எ செஸ் பிளேயர். ஸோ அப்போ வந்து ஸ்டேட் லெவல் வரைக்கும் போயிருந்தேன். டிஸ்ட்ரிக்டில் திருச்சியில் இருந்த வரைக்கும் அண்டர் 16 நான் தான் சாம்பியன். ஸோ என் ஸ்கூல் பேப்பர் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கிறப்ப என்னை யாரும் முட்டாள்னு சொல்லவே முடியாது. ஃபெயிலானாலும் வந்து ஏன்டா ஃபெயில் ஆகிற, நீ நல்லா படிக்கலாமே, இப்படி தான் அட்வைஸ் பண்ணுவாங்களே தவிர யாருமே சொல்லவே மாட்டாங்க. அண்ட் காலேஜ் போகிறப்ப எனக்கு அந்த ஒரு ப்ரிவிலேஜ் கிடையாது. அப்பயும் வந்து அனானிஸ்டி டீமில் இருந்தேன், அதெல்லாம் இருந்தேன். பட் அப்போ வந்து எனக்கு என்னென்னா, டீச்சர்ஸ்க்கு முன்னாடி அந்த சிலபஸ் நான் நல்லா படிச்சிருவேன். எனக்கு வந்து அப்போ 2-3 சப்ஜெக்ட்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸு, ஹைட்ராலிக்ஸு, அந்த மாதிரி சில சப்ஜெக்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும். அதுக்கு வந்து நான் ஃபாரின் ஆத்தர் புக் வந்து பார்த்தீங்கன்னா 900 பேஜ், ஆல்மோஸ்ட் லைக் 900 பேஜஸ் இருக்கும். இந்தியன் ஆத்தர் பாலாஜி வந்து ஒரு 250 பேஜஸ் 300 பேஜஸாக இருக்கும். எல்லாம் பாஸ் ஆகிறதுக்கு அது போதும். பட் இந்த புக்கும் எனக்கு பிடிக்கும். ஏன்னா இட் ஃபீல்ஸ் லைக் அ ஜேர்னி. அந்த இன்ஜினியரிங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் ஃபீல்ஸ் லைக் அ ஜேர்னி. ஸ்டார்டிங் ஃப்ரம் சும்மா ஒரு கேப்லரி ரைஸ்லேருந்து கடைசியாக வந்து நீங்கள் போகிற சாப்டரில் வந்து அந்த என்டையர் ஒரு ஹைட்ராலிக் எஃபிஷியன்சி வந்து நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணுங்க ஒரு மிஷின்குள்ளார இருக்கிறப்ப அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிஎஸ்ஐ கால்குலேஷன் அதெல்லாம் போகிறப்பலாம் இட் ஃபீல்ஸ் லைக் ஒரு என்டையர் ஜேர்னி அண்ட் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரி திங். நீங்கள் எல்லாம் உங்கள் கண்ணு முன்னாடி விஷுவலைஸ் பண்ணலாம். அண்ட் வேறஸ் இன்னொரு புக்கில் சின்ன ஒரு 300 பேஜில் படிக்கிறப்ப யூ ஜஸ்ட் டிஸ்கண்டினியூவிங் இட். அந்த ஒரு தாட் ப்ராசஸ், ஒரு இமேஜினேஷன் எதுவுமே கிடையாது. பட் என்னென்னா இதுக்கு வந்து நான் ஒரு 3 தடவை அந்த சப்ஜெக்ட்டில் ஃபெயில் ஆனேன். என்னோட ஃபேவரட் சப்ஜெக்ட். அண்ட் இந்த டீச்சர் வந்து என்னை வந்து கிளாஸில் வந்து ஒரு தடவை தான் வந்து என்னை வெளியில் போக வச்சாங்க. போனதுக்கு நான் வரிசையாக கொஷின் கேட்க ஆரம்பித்தோடனே அவன் வந்து உள்ளார வந்து உட்காந்துருப்பான்ட்டாங்க. ஸோ ஏன்னா அந்த சப்ஜெக்ட் வந்து ஐ வாஸ் இன் லவ், ரியல் லவ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இப்போவும் கூட ஐ வாஸ் லைக் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது ஒரு சின்ன என்னோடய லைஃப் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் டு காலேஜ். நண்பர்களை குட்டி ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். இப்போ யூடியூப்பில் ஒரு விளம்பரம் வந்து ஓடப்போகுது. தமிழ் பிஸ்னஸ் பாட்காஸ்ட்டுக்கு பொருளாதார ரீதியாக ஃபைனான்ஷியலாக நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த விளம்பரங்களை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படி பார்க்குறதன் மூலமாக இந்த பாட்காஸ்ட்டை இன்னும் பெட்டரான ஒரு பிளேஸுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு, பெட்டரான ஒரு குவாலிட்டியை வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறதுக்கு தேவைப்படுற அந்த பொருளாதார விஷயங்களை சரி கட்டுறதுக்கு இது எனக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த விளம்பரங்கள் ஓடிக்கொண்டிருக்கிற அந்த தருணத்தில் இது வரைக்கும் நம்ம என்ன கேட்டோம், நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிறத வந்து யோசிக்கிறதுக்கான ஒரு டைமாக எடுத்துக்கோங்க. உங்களுடைய மிகப்பெரிய சப்போர்ட்டுக்கு நான் மிகப்பெரிய ஒரு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஓகே. ஸோ ஈவன் இன்ஜினியரிங் வந்து நிறைய பேர் வந்து சொல்கிற மாதிரி இன்ஜினியரிங் அப்படிங்கிறது வந்து எந்த இடத்துல தப்பு நடந்ததாக நான் பார்க்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்ஜினியரிங்னு ஒன்று வருதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இன்ஜினியரிங் படித்தா வேலை கிடைக்கும், அது கிடைக்கும், இது கிடைக்கும், ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டிமாண்டு க்ரியேட் ஆன உடனே எல்லாத்தையும் கொண்டு போய் இன்ஜினியரிங் காலேஜில் தள்ளாங்க. பார்த்தீங்களா, அங்கே தான் வந்து ஒரு பெரிய தப்பு இருக்குது அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். பிகாஸ் எனக்கு வந்து அந்த ரெண்டுமே இருக்குது. நான் இன்ஜினியர் ஆகலை. நான் வந்து ஆக்சுவலி நான் ஸ்டார்ட் பண்ணது வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆசை. எனக்கு வந்து இந்த கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக, கேஜெட்ஸ், டெக்னாலஜி, எனக்கு வந்து கம்ப்யூட்டர் ஓரியன்டாக படிக்கணும், நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டோடு தான் நான் வந்து பாலிடெக்னிக் வந்து ஜாயின் பண்ணேன். ஆக்சுவலி எனக்கு வந்து என்னென்னா இது படித்தா ஸ்கோப் இருக்குது, வேலை கிடைக்கும், அதெல்லாம் எனக்கு தாட் கிடையாது. இல்லை, எனக்கு வந்து கம்ப்யூட்டர் பிடிக்கும், நான் அதை பற்றி இன்னும் பெட்டராக வந்து நான் வந்து லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு தாட்டாக இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு தாட்டில் தான் நான் போய் ஜாயின் பண்ணேன். பட் அங்கே இருந்த சிஸ்டம் வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஒரு எனக்கான அந்த அறிவு தேடல்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா, அதுக்கு வந்து அவங்க தீனி போடல. அதுக்கு பதிலாக அவங்க வேறு ஏதோ ஒரு விஷயத்த வந்து கொடுத்துட்டே ஃபோர்ஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. அந்த இடத்துல நான் ரெபல்லியஸாக மாற ஆரம்பித்தேன். ஓகே, நீங்கள் வந்து இந்த ஒரு விஷயம் பண்ணேன்னா நான் எனக்கு எப்போவுமே டீச்சர்ஸுக்கு வந்து ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் இருக்கும். இப்போ வரைக்கும் எனக்கு வந்து டீச்சர்ஸ் வந்து ஒரு பெரிய ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும். பட் அது டிபெண்ட்ஸ். அந்த டீச்சர்ஸ் வந்து
ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற அந்த கேரக்டர் அடிப்படையில் தான் அவங்களோட ரெஸ்பெக்ட் வந்து எனக்கு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு மறக்க முடியாத நிறைய டீச்சர்ஸ் வந்து இருக்கிறாங்க. அவங்கள வந்து இப்போவும் வந்து பார்த்தோன்னா எனக்கு அந்த சின்ன வயசில் எனக்கு என்ன ஃபீல் வந்துச்சோ அதே ஃபீல் தான் இப்போவும் வரும். அந்த ஃபீலிங் வந்து அது மாறாது, அந்த ரெஸ்பெக்ட் வந்து மாறாது. பட் என்ன ஒரே ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க எல்லா டீச்சர்ஸும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க இல்லையா? ஒரு சில டீச்சர்ஸோட பிஹேவியர் அவங்க வந்து அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி இருக்கிறவங்கள நான் ஃபேஸ் பண்ணும்போது ஓகே, நான் ரெபெலியஸாக மாற ஆரம்பித்தேன். நீங்கள் ஒரு எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பித்தேன். ஸோ அதோட ரிசல்ட்டாக அங்கேருந்தும் வெளியே வந்துட்டேன் நான். ஸோ திரும்ப ஒரு ட்ராப் போட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஆர்ட்ஸ் போனேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு அங்கே ஒரு நல்ல ஒரு ஃபீல் பண்ண முடிஞ்சுது என்னால். ஒரு ஃப்ரெஷ் ஏரை வந்து ப்ரீத் பண்ண முடிஞ்சுது. அப்பாடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அங்கேயும் நான் போகும்போது எனக்கு ஒரு தாட் என்னென்னா, ஓகே எனக்கு இதெல்லாம் வந்து பிடிக்கும். லிட்ரேச்சர் எனக்கு வந்து சைக்காலஜி படிக்கணும்னு ஆசை. பட் லிட்ரேச்சரில் வந்து ஓகே இந்த கோர்ஸ் இருக்குது, இது எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. இதில் என்னென்னலாம் வரும் அப்படின்னு கேட்டேன். இதெல்லாம் வரும்பா, கவிதை வரும், கதையெல்லாம் வரும், இந்த படங்களை பற்றியெல்லாம் பேசும். ஓ அப்போ ஓகே ரைட் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு அதுதான் எனக்கு ஒரு மெயின் ப்ரையாரிட்டியாக இருந்துச்சு. எனக்கு வந்து சிலபஸை தாண்டி தான் நான் நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். ஓகே. அவுட் ஆஃப் சிலபஸில் அவங்க டீச்சர்ஸ் வந்து நிறைய விஷயங்கள் சொன்னது, ரெஃபரன்ஸ் கொடுத்தது, ஒரு மூவியை வந்து ரெஃபரன்ஸாக சொல்கிறாங்கன்னா உடனே அந்த படம் உட்காந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துருவோம் அந்த டைமில். ஸோ அந்த மாதிரி போன ஒரு விஷயங்கள்னால தான் எனக்கு தெரிஞ்ச நான் ஓரளவுக்கு இப்போ ஃபார்ம் ஆகிருக்கேன்னு நான் சொல்லுவேன் நான். ஓகே. ஒரு பெரிய ஒரு விஷயம் என்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, என்ஜினியரிங் மைண்ட் செட் இல்லாத ஒருத்தங்களை கொண்டு போய் அந்த இன்ஜினியரிங் காலேஜில் தள்ளுறது வந்து மிகப்பெரிய ஒரு கொடூரமான ஒரு விஷயம். நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நிறைய பேர் இன்ஜினியரிங் கோர்ஸ் பற்றி இப்போ ஒரு ட்ரால் பண்ணுறது, இன்ஜினியரிங் படித்தா வேஸ்ட் அப்படின்னு சொல்கிறப்ப எனக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு விஸ்காம் இருந்துச்சு என்னோடய சாய்ஸ். நான் விஸ்காம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அப்போவே வந்து நான் நல்லா பேசுவேன், ஸ்டேஜில் ஏறி ட்ராமாலாம் பண்ணியிருப்பேன், ஸ்கூலில் டான்ஸ் ஆடுவேன். ஸோ எனக்கு வந்து சரி இந்த லைனில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி என்னோடய கடைசி அட்டெம்ப்ட் வந்து சிவகார்த்திகேயன் வரதுக்கு முன்னாடி விஜய் டிவியில் அந்த பெஞ்சில் நான் உட்காந்துருந்துருப்பேன். போயிட்டு அங்கே போய் நான் சான்ஸ்க்கு உட்காந்துருந்தேன், விஜய் சான்ஸ்க்கு நான் உட்காந்துருந்தேன். இன்டர்வியூக்கு முன்னாடி நான் எந்திரிச்சு வெளில வந்துட்டேன். ஏன்னா எனக்கு வந்து அப்போ வந்து எனக்கு ஒரு தாட் ப்ராசஸ் என்ன, இன்ஜினியரிங்கில் வந்து ஐ ஹாவ் சம் ஸ்பெஷல் கனெக்ஷன். ஸோ நிறைய பேர் சொல்கிற மாதிரி இந்த கோர்ஸ் இஸ் ரியலி குட்டுங்க. இந்த சென்ஸ் வந்து நீங்கள் மற்ற கோர்ஸில் இல்லாத ஒரு விஷயம் என்னென்னா, உங்களால் வந்து அனாலிட்டிக்கலாக வந்து உட்காந்து பொறுமையாக ஒரு விஷயத்தை ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும். ஏன்னா எல்லா ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம லாஜிக்கலாக யோசிக்கிறது மட்டும் தேவைப்படாது. அனாலிட்டிக்கலாக நம்ம வந்து வி ஹாவ் டு யூஸ் சம் ஆஃப் அவர் ஒரு கேப்பபிலிட்டிஸ் நம்ம யூஸ் பண்ணணும். அது வந்து மற்ற கோர்ஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து அது வருமானம் தெரியாது. ஆனால் இன்ஜினியர்ஸ்க்கு வந்து இட்ஸ் பார்ட் ஆஃப் தேர் ஜாப் ப்ரொஃபைல். நீங்கள் கெமிக்கல் இன்ஜினியரிங் படித்தாலும் சரி, சிவில் மெக்கானிக்கல், ஆர்கிடெக்சர் எது படித்தாலும் சரி, நிறைய ப்ராப்ளத்தை வந்து அனாலிட்டிக்கலாக நீங்கள் சால்வ் பண்ணுவீங்க. அது வந்து வேறு எந்த கோர்ஸ்லையும் வந்து அனாலிட்டிக்கல்னா pretty much வந்து யூ ஃபோக்கஸ் ஆன் ஈக்குவேஷன், ஃபோக்கஸ் ஆன் சொல்யூஷன் டு சால்வ் இட். நீ சயின்டிஃபிக்கலாக அதை சால்வ் பண்ணு அப்படின்றது வந்து உங்களுக்கு ஒரு மைண்டுக்குள்ளார ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு இன்ஜினியர் கிட்ட ஒரு ப்ராப்ளம் சொன்னீங்கன்னா, ஹீ வில் ஃபர்ஸ்ட் திங்க் இது சயின்டிஃபிக்கலாக ஏதாவது ஒரு ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு ஆப்ஷனை யோசிப்பான். ஸோ தட்ஸ் ஹவ் வி ஆர் டிசைன் டு டூ இட். ஸோ எனக்கு அந்த மொமெண்ட்டில் வந்து சரி மீடியா ப்ரொஃபைல் போகிறது வந்து எனக்கு சரி ஓகே, எனக்கு நான் போனால் பேசுவேன், ஏதாவது ஒன்று பண்ணிவிடுவேன், உருண்டு பிறண்டு ஏதோ ஒன்று பண்ணிவிடுவேன். பட் இருந்தாலும் ஐ saw that there is really some really good things I can do. எனக்கு வந்து அப்போதைக்கு அன்னைக்கு வந்து இன்றைக்கி நான் பண்ணுற மாதிரி நான் வர்ச்சுவல் காயின் நான் பண்ணுவேன், ஒரு பிளாக் செயினில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுவேன், நானே எனக்கு சொந்த கரன்சி கொடுப்பேன், அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன், அப்போலாம் எதுவும் யோசிக்கல. பட் ஐ நோ ஃபார் ஒன் டே வந்து தி ஸ்கோப் ஆஃப் திங்ஸ் விச் ஐ கேன் டூ. பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் நான் பண்ணுறதுக்கு வந்து ஐ ஹாவ் டு நோ இட். நான் பிளாக் செயினில் ஒர்க் பண்ணியிருக்கணும், கிரிப்டோவில் மைனிங் பண்ணியிருக்கணும், இதெல்லாம் பண்ணால் தான் எனக்கு இப்போ வந்து வர்ச்சுவல் காயின் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு விஷன் வரும். ஸோ இப்போ நான் வந்து அந்த ஃபீல்டிலே இல்லைனா எனக்கு அது வரவே வராது. ஸோ நான் பார்த்த வரைக்கும் மீடியா சைடு வந்து நிறைய பேர் வந்து தே பிகம் ஃபேமஸ், தே மேக் மணி, தே இன்வெஸ்ட் ஆன் பிஸ்னஸ், அதெல்லாமே பண்ணுவாங்க. பட் அவங்க யாருமே வந்து எனக்கு அதர் தென் அரவிந்த் சுவாமி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹீ இஸ் அ ப்ராப்பர் சாஃப்ட்வேர் கம்பெனியோட சிஇஓ. ஸோ அதை தவிர வந்து வேறு யாருமே வந்து அந்த பிஸ்னஸை வந்து இவங்க நல்லா ஒர்க் பண்ணி கீழேருந்து மேலே வந்திருப்பாங்க அப்படின்றத நம்ம சொல்லவே முடியாது. காசு இருக்குது, மணி கேன் மல்டிப்ளை இட் செல்ஃப். ஸோ அந்த மாதிரி தான் வந்து தே கேன் சக்சீட் இன் பிஸ்னஸ். எனக்கு வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு பி இன் தட் சார்ட் ஆஃப் ப்ரொஃபைல். எனக்கு வந்து ஐ வாண்ட் டு பி ஹேண்ட்ஸ் ஆன். இன்னை வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னோட இம்போர்ட்ஸ் கம்பெனியில் வேர் ஹவுஸில் நான் தான் உட்காந்து டெலிவரிஸ் அரேஞ்ச் பண்ணுறேன். அண்ட் சம்டைம்ஸ் வந்து இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா நான் தான் போய் அசம்பிள் பண்ணுறேன். அண்ட் என்னோட சாஃப்ட்வேர் கம்பெனிஸில் ஆல்மோஸ்ட் எல்லா ப்ராஜெக்ட்ஸ்க்கும் நான் தான் ஆர்கிடெக்ட் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி வந்து திஸ் இஸ் சம்திங் வாட் ஐ ஆம் டிசைன் டு டூ. ஸோ எனக்கு ஐ வாண்ட் டு டேக் தீஸ் சைட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பிகாஸ் தி அக்கௌண்டபிலிட்டி ரைஸ் ஆன் மீ. த என்டையர் கம்பெனியோட அக்கௌண்டபிலிட்டி யார்கிட்ட கடைசியாக போகும்னா இட் கம்ஸ் டு மீ. ஸோ ஐ கேன் ஷோல்டர் தட். ஸோ அந்த மாதிரி வந்து இன்ஜினியரிங் இஸ் அ கிரேட் கோர்ஸ் விச் லெட்ஸ் மீ டூ தீஸ் திங்ஸ். பட் என்னென்னா
நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம சிலபஸ்க்கு வெளியில் வந்து வி ஃபவுண்ட் சம்திங் சொல்கிறோம் பார்த்தீங்களா, தட்ஸ் அ ரியலி அன்ஃபார்ச்சுனேட் திங். நம்மளுக்கு வந்து சிலபஸ்குள்ளார தெர் இஸ் பியூட்டிஃபுல் திங்ஸ். அண்ட் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோட நிறைய வீடியோஸில் வந்து ஐ டீச் தட். எனக்கு அது பிடிச்ச சிலபஸில் இருக்கிற விஷயத்த நான் திரும்ப வந்து வேறு விதத்தில் சொல்கிறேன். பீப்புள் ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அதை தான் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி உங்களுக்கு பிடிச்ச டீச்சர்ஸ் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, தட்ஸ் வாட் தே வுட் ஹவ் டன். ஸோ ஒன்லி ரீசன் வந்து வி லைக் தம் இஸ் நாட் பிகாஸ் தே ஆர் எக்ஸ்பர்ட் இந்த ஃபீல்டு, அவங்க பிஹெச்டி பண்ணியிருக்காங்களோ அப்படின்றது கிடையாது. ஸோ தே ஆர் ஏபிள் டு கனெக்ட் டு அஸ். அண்ட் என்ன கனெக்ட் பண்ணுறாங்கன்னா சும்மா கதையாக சொல்கிறாங்க இல்லை, தே ஆர் ஆக்சுவலி டீச்சிங் த சிலபஸ். அந்த டீச் பண்ணுற சிலபஸை பண்ணுறப்பே வந்து இஃப் தே ஆர் ஏபிள் டு கனெக்ட்னா தட் இஸ் சம்திங் தே ஆர் டூயிங் இட் குட். ஸோ அதை வந்து பண்ணாலே வந்து வில் பி வித் இன் த சிலபஸே வந்து வில் பி ஏபிள் டு ஃபைண்ட் ஸோ மச் ஆஃப் நாலேஜ். அண்ட் எஸ், ஆக்சுவலி ஒரு ஸ்டூடெண்ட்னா நம்ம புதுசாக நம்ம ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோன்னா அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக நம்ம எம்டியாக தான் இருப்போம். நம்ம லேர்ன் பண்ணுற ஒரு ஸ்டேஜில் தான் இருப்போம். ஒரு டீச்சர் வந்து அதை நமக்கு கொடுக்குற ஒரு ஸ்டேஜில் இருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த நல்ல டீச்சர்ஸ் வந்து எல்லாருமே கண்டிப்பாக சிலபஸ் தான் வந்து டீச் பண்ணியிருப்பாங்க. ஒரு கதை பேசுகிறாங்க, ஒரு விஷயத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அப்படின்னா, ஓகே இன்றைக்கி நான் வந்து சிலபஸ் இல்லாத ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறேன் அப்படிலாம் வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு லெசன் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, டக்குன்னு அவங்க தாட் ப்ராசஸ் வந்து அது ரிலேட்டடான ஒரு விஷயத்தை வந்து போகும், அதை டீச் பண்ணுறாங்க. ஸோ அந்த டீச்சிங் மெத்தடாலஜி வந்து பார்த்திங்கன்னா அந்த சிலபஸ் அப்படிங்கிற சிலபஸ்குள்ளே இருக்கிற அந்த ஒவ்வொரு சப்ஜெக்ட் இருக்கும், அந்த ஒவ்வொரு பாடத்தில் இருக்கிற ஒரு காம்ப்ளிகேஷன் நம்ம மைண்டில் இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து ரிமூவ் பண்ணுது அந்த இடத்துல. கரெக்ட். ஸோ அவங்க தான் ஒரு நல்ல டீச்சர் என்னை பொறுத்த வரைக்கும். கரெக்ட். இதை வந்து ஓகே நம்ம அந்த புக்கில் இருக்கிறது அப்படியே வந்து எடுத்து ஒரு காம்ப்ளிகேட்டடான விஷயம், இது காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்கும், நீ இதை படிக்கணும், நீ காம்ப்ளிகேட்டடான விஷயம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கஷ்டமான ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த சப்ஜெக்டை வந்து புகுத்த முயற்சி பண்ணும்போது தான் நிறைய பேர் வந்து அந்த இடத்துல வந்து உண்மையான லேர்ன் பண்ண முடியாமல் போகுது. நான் அதை பார்த்த வரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த நல்ல டீச்சர்ஸ் வந்து சிலபஸ்குள்ளே இருந்து தான் வந்து பேசுகிறாங்க. ஆமாம். ஆனால் அது வந்து ஒரு ரொபோட்டிக்காக எல்லார் மாதிரியும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அது அவங்களுடைய யூனிக் ஸ்டைலில் வந்து அதில் கொடுக்குறாங்க. நம்ம அங்கே லேர்ன் பண்ணுறது வந்து அங்கே 2 விஷயம் லேர்ன் பண்ணுறோம். ஒன்று வந்து இப்படியெல்லாம் இருக்குப்பா, இந்த மாதிரி ஒரு யூனிக் ஸ்டைலாமல் பண்ண முடியுங்கிறதையும் நம்ம லேர்ன் பண்ணுறோம். அட் த சேம் டைம் அந்த சிலபஸில் இருக்கிற அந்த சப்ஜெக்டையும் நம்ம வந்து லேர்ன் பண்ணுறோம். ஆமாம் ஆமாம். மெயினாக அந்த நம்ம சிஸ்டம் வந்து ஃபெயில் ஆகிறது அந்த இடத்துல தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். டீச்சிங்கில் தான் அது மெயினாக வந்து எனக்கு தெரிஞ்சு 2 விஷயம் வந்து மாறணும். அண்ட் ஒன்று வந்து கம்பெனிஸ் வந்து இந்தமாரி நீங்கள் வந்து ஹைலி குவாலிஃபைடு இன்ஜினியர்ஸாக இருக்கணும், இந்த இன்ஸ்டியூட்ஸில் வந்து வந்திருக்கணும், 80% மார்க்ஸ் இருக்கணும். இதை வந்து அவங்க ஜாப் ஆடில் போடுறது நிறுத்திட்டாலே we'll have really smart people into those companies. எனக்கு வந்து எனக்கு வந்து இட் மேக்ஸ் நோ சென்ஸ். என் கம்பெனியில் வந்து அந்த மாரி நாங்கள் ஒரு ஆடும் போட்டிருக்க மாட்டோம். ஐ டோன்ட் நோ இஃப் எனக்கு தெரியாமல் வந்து என் ரெக்ரூட்டர்ஸ் யாரோ போடுறாங்கன்னு தெரியாது. பட் என்கிட்ட வரப்போ ஐ சே தம் லைக் அவங்க ட்ராப் அவுட்டாக இருக்கட்டும், ஸ்கூல் ட்ராப் அவுட்டாக இருக்கும், டசன்ட் மேட்டர். நம்மளுக்கு தேவையான ஸ்கில் வந்து ஃபோட்டோஷாப்போ, நோட் ஜேஎஸோ இல்லை ஆண்ட்ராய்ட் டெவலப்மெண்ட்டோ அந்த வேலை செய்ய தெரிஞ்ச ஒரு ஆள் செஞ்சால் போதும். நம்மளுக்கு வந்து அவர் பிஇ முடிச்சுட்டு வந்து எதிரே ஒன்று ரெலவெண்ட்டே இல்லாத ஒரு ஃபீல்டு பிஇ முடிச்சுட்டு வந்து what we going to be useful for us. ஸோ அந்த மாதிரி நான் சொல்கிறேன். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் ஐ டோன்ட் திங்க் ஸோ திஸ் வில் பி ரெலவென்ட் ஃபார் த நெக்ஸ்ட் ஒரு 7-8 இயர்ஸ்க்கு அப்புறம். ஐ திங்க் நோ ஒன் வில் கோ ஃபார் யூனிவர்சிட்டிஸ். ஒரு ரீசன் வந்து இட்ஸ் அன்னெசரி வேஸ்ட் ஆஃப் டைம். அந்த 5 years வந்து லெட்ஸே நீங்கள் வந்து இப்போ என் பையன்கிட்ட நான் சொல்கிறது அதுதான், டேய் நீ வந்து இந்த எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் வந்து ஸ்கூல் டைமில் டியூஷன் போகிறது. எனக்கு வந்து என்னோட ஸ்கூல் தான் போயிட்டு வந்துட்டேன், 8 மணி நேரம் எனக்கு பிடிக்காத ஒரு வேலையை செஞ்சுட்டு வந்துட்டேன், எனக்கு அங்கே ஒரு நாள் ஃபுல்லாக ஹாஃப் டே பிடி கொடுத்துட்டு ஹாஃப் டே படிக்க சொன்னால் கூட ஓகே, ஒரு வாரத்துக்கு 2 பிடி பீரியட் அப்படின்றப்ப ஐ ஹேட் இட். அந்த சிஸ்டமே வந்து ஐ ஹேட் இட் பிகாஸ் ஆஃப் தட். அந்த 2 நாள் இல்லைனா கூட இட் இஸ் ஓகே. அந்த 2 நாள் வந்து ஐ நோ ஹவு மச் ஃபன் இட் இஸ். ஐ எம் அன் அத்லெட்டிக் பர்சன் அந்த டைம். ஸோ அப்படி இருக்கிறப்ப 2 நாள் கொடுத்ததுனால எனக்கு ஐ ஹேட் த ரெஸ்ட் ஆஃப் த டேஸ் வை ஐ எம் சிட்டிங் அண்ட் வேஸ்டிங் மை டைம். அண்ட் திஸ் இன்ஃபர்மேஷன் என்னோட டேட் வந்து இதெல்லாம் படித்தார், அவர் இன்ஜினியராக இருக்கார், அவர் யூஸ் பண்ணுறதில்ல. காம்ப்ளெக்ஸான ஒரு கால்குலஸ் உட்காந்து வீட்டில் உட்காந்து போட்டு நான் பார்த்ததே கிடையாது. விச் ஆஸ் அ சிவில் இன்ஜினியராக டிசைன் ஃபீல்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன், விச் இஸ் லைக் ஸ்ட்ரக்சரல் டிசைனில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரேராக தான் அந்த மாதிரி காம்ப்ளெக்ஸான மேக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். மற்றபடி எல்லாமே சிஸ்டமே டேக் கேர் பண்ணியிருக்கோம். அண்ட் ஸோ தி ஐடியா இஸ் லைக் இந்த கம்பெனிஸ்லாம் வந்து இந்த மாதிரி வந்து எனக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கணும் இதெல்லாம் போகிறது நிறுத்திட்டாலே ஐ திங்க் the students வந்து will start waking up. And the point is like the parents and the companies இவங்க 2 பேர் தான் வந்து இதில் பிக்கஸ்ட் ப்ராப்ளம். ஏன்னா பிஸ்னஸஸ் வந்து வியாபாரம் எதுவும் ஆகுதோ அது விற்கிறதுக்கு அவங்க ரெடியாக இருப்பாங்க.
இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து 80% இன்ஜினியர்ஸ்க்கு வந்து மார்க்கெட்டில் வேல்யூ இருக்கா, ஸோ அது விற்கிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து இன்ஜினியரிங்கே தேவையில்லப்பா, இவனுக்கு வந்து வெறுமனையாக ஸ்கில் மட்டும் தான் ஃபோக்கஸ்டு, அந்த மாதிரி தான் எனக்கு கம்பெனியில் ரெக்ரூட் பண்ணுவோம் அப்படின்னு எல்லா கம்பெனியும் சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்களேன். இன்ஜினியரிங் கம்பெனிஸ் எல்லாம் கடையை மூடிட்டு அடுத்த நாள் வந்து ஸ்கில் பேஸ்டாக ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நீ வா ஆண்ட்ராய்ட் படி, 3 months கோர்ஸ் நீ முடி, ஆனால் 6 மாதம் என் காலேஜில் நான் ஒரு ப்ராஜெக்ட் தரேன், உட்காந்து நீ பண்ணு, அந்த ப்ராஜெக்ட் ஆப் ஸ்டோரில் போடுவோம், போட்டு முடிச்சாச்சு, நீ ஆண்ட்ராய்ட் டெவலப்பர் நீ போ, இதை நீ வந்து பண்ணிவிட்டு நீ போயிடலாம். எதுக்கு உட்காந்து 4 வருஷம் உட்காந்து நீ, அதுவும் அவுடேட்டட் சிலபஸ். அது வந்து நாங்கள் வந்து இதில் ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, நீங்கள் சீக்வல் படிச்சுட்டு வருவீங்க, நம்ம ஒர்க் பண்ண போகிற ப்ராஜெக்ட் நோ சீக்வல். அந்த பையனுக்கு அந்த கான்செப்டை சொல்லி கொடுக்குறதே வந்து we have to make him de-learn. அவன் வந்து அவனோட மெத்தடாலஜியே வந்து இப்படி தான் இருக்கும். ஒரு டேட்டா பேஸ்னால் எக்ஸல் ஷீட் மாதிரி இருக்கும், காலம் இருக்கும், ரோ இருக்கும், செல் இருக்கும், நம்ம போய் இப்படி டேட்டா புல் பண்ணுவோம், SQL லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு. இப்போ உடனே அவன் வந்து அடுத்த நாள் ஒர்க் பண்ணுற ப்ராஜெக்ட் வந்து நோ சீக்வல்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ணுறான். அப்போ ஒர்க் பண்ணுறப்ப இது படித்ததுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லைன்னா வேறு மாதிரி இருக்குது, ஆப்போசிட்டாக இருக்கே நீங்கள் சொல்கிறது அப்படின்றப்ப நான் என்ன பண்ணணும், அவனை டீலேர்ன் பண்ண வைக்கணும். இல்லை நீ அதை விடு, நீ திரும்ப இதை படி, இது வேறு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு யூ ஹேவ் டு ரீவயர் திங்ஸ். ஸோ அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, அவனுக்கு இண்டஸ்ட்ரி ரெடியாக அவன் வர்றதில்ல. ஸோ இதுக்கப்புறம் அவன் கோர்ஸு போகிறான், உட்காந்து ஆஃபீஸில் கஷ்டப்படுறான். ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் ஒரு வருஷத்துக்கே வந்து ஹீ லூஸ் ஸோ மச் ஆஃப் ஹிஸ் கான்ஃபிடன்ஸ். அவன் அந்த காலேஜ்லேருந்து ஒரு ஹாப்பியாக மொமெண்ட் வரப்போ சம்பாதிக்க போகிறான், ஐஃபோன் வாங்க போகிறான் அப்படின்னு வரப்போ அது முடியாமல் வந்து அவன் ஸ்ட்ரகிள் பண்ணுறது வந்து அவன் ஹீ கேன் ஃபீல் இட். ஓ இதுதான் என் லைஃப் போல் இருக்குது, நான் அவ்வளோ நாள் படித்தது வந்து எனக்கு யூஸ் ஆகாது போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் when he realizes, that's a painful part of it. எக்ஸாக்ட்லி ஈவன் தோ அந்த அவுடேட்டடான விஷயங்கள் வந்து அது ஏன்னு தெரிய மாட்டேங்குது. அது ஸ்டில் இன்னுமே நிறைய பேர் வந்து பிடிச்சிட்டு இது பண்ணிட்டுருக்காங்க. ஒரு 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 ஏதோ ஒரு விஷயம் வந்து எவால்வ் ஆகி தான் வந்திருக்கும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு ப்ராசஸில். இப்போ கம்ப்யூட்டர் எடுத்துட்டிங்கன்னா நிறைய எவால்வ் ஆகி தான் வந்திருக்கு. எனக்கு தெரியல இப்போது ஏன் வந்து டைரெக்டாக இப்போ இருக்கிற ஒரு விஷயத்த கொடுத்துட்டு மிச்சம் இருக்கிற இருக்கிற பார்ட்ஸை வந்து ஏன் வந்து ஒரு 20% வந்து கவர் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் ஏன்னா அந்த ஹிஸ்ட்ரியோ மற்ற விஷயங்கள் தேவைப்படுது. கண்டிப்பாக அது எப்படியெல்லாம் எவால்வ் ஆகிருக்குங்கிற ஒரு ப்ராசஸ் வந்து நமக்கு தெரிஞ்சால் தான் இது எப்படி எவால்வ் ஆகலாங்கிற ஒரு தாட்டே வரும். எவால்வேஷன் நடக்குதுங்கிற ஒரு அட்லீஸ்ட் ஒரு தேவைப்படுதா. எனக்கு தெரிஞ்ச அந்த எவால்வ் அப்படிங்கிற அந்த ஸ்டோரி ஹிஸ்ட்ரி வந்து இப்படி ஒரு விஷயம் இருக்குப்பா அப்படிங்கிற ஒரு நாலேஜுக்காக தான் தேவைப்படுது. மேபி அந்த டைமில் ஒரு பெரிய கோர்ஸாக இருந்திருக்கலாம். அந்த அவுடேட்டடான விஷயங்களை தான் இன்றைக்கி வந்து நிறைய பேர் டீச் பண்ணுறதும் ஒரு பெரிய ஒரு ட்ராபேக்காக இருக்குது. இப்போ நான் வந்து காலேஜ் படித்து முடித்ததுக்கப்புறம் தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சிலபஸ் ஓரியன்டாக இயர்லி வந்து ஒரு டிஸ்கஷன் மாதிரிலாம் நடக்கும். அதில் வந்து ஒரு அலுமினி கூப்பிட்டு என்ன மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இது பண்ணேன். நான் ஒரு 2 தடவை போயிருந்தேன். எனக்கு போயிட்டு அவங்க வந்து சிலபஸில் நிறையா விஷயங்கள் எல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. இது வந்து இந்த காலேஜோட சிலபஸ்ஸு, இந்த காலேஜோட சிலபஸ்ஸு, இது வந்து நம்ம காலேஜோட சிலபஸ்ஸு. எனக்கு தெரில சிலபஸில் என்ன இருக்குது. அதாவது இதில் ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், இதில் ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், அது கொஞ்சம் மாறி இருக்கும், அல்லது அந்த ஆர்டர்ஸ் வந்து மாறி இருக்கும். இதை வந்து ஒரு பெட்டரான ஒரு யூனிவர்சிட்டியோட சிலபஸை தூக்கி இங்கே வச்சுட்டோம் அப்படின்னா, இங்கே வர்றவங்கெல்லாம் அந்த யூனிவர்சிட்டியில் கிடைக்கிற அதே எஜுகேஷன் நாலேஜ் வந்து கிடச்சிரும்லாம் வந்து கிடையாது. ஸோ இந்த ஒரு பாயிண்ட்டு தான் நான் சொன்னேன். டீச்சர்ஸ் கிட்ட தாங்க அந்த விஷயம் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னேன். நிறைய அவுட்டேட்டடான விஷயங்கள். இப்போ நான் வந்து BA இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படித்தேன். நான் கடைசியாக ஸ்டாப் பண்ணும்போது நான் அதை படித்து முடித்தேன். அவங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரயில்வே டிக்கெட்டுக்கு இந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறது எப்படி, அதுக்கப்புறம் வந்து இங்கிலீஷு ஒரு சாஃப்ட்வேர் ஏதோ ஒரு நிறைய பணம் கொடுத்து இந்த ஒரு காலேஜே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் வந்து டெவலப் பண்ணி அது இந்த கார்ட்டூன் மாதிரி இருக்கும் அந்த சாஃப்ட்வேர்லாம் போட்டுட்டு அதுக்கு ஒரு தனியாக ஒரு கிளாஸ் உட்காந்து நீ இந்த ஆன்லைன் எஜுகேஷன் மாதிரி டெஸ்ட் மாதிரி அதில் இருக்கும் அந்த சாஃப்ட்வேரில், இதெல்லாம் நீ பண்ணு அப்படிங்கிற மாதிரி இங்கிலீஷ் சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் உட்கார வச்சு டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் என்னென்னா இதுதான் நான் கேள்வி கேட்டேன். இதெல்லாம் அவுட்டேட்டடான விஷயங்கள். ஏன் வந்து ஒரு மொபைல் ஃபோனில் வந்து ரயில்வே டிக்கெட் புக் பண்ணுறது எப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒரு ஆப்பை வச்சு நீங்கள் ஏன் வந்து ஒரு சிலபஸில் ஆட் பண்ணக்கூடாது? உட்காந்து நீ பேப்பரில் எழுதுங்கிற ஒரு விஷயத்த ஏன் வந்து சொல்லணும் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் வந்து முன் வச்சுக்கிட்டே தான் இருந்தேன். அதுக்கப்புறம் என்னை கூப்பிடல அதுக்கு அடுத்த வருஷம். மேபி இதனால் அப்படின்னு நினைக்கிறேன். பட் இந்த ஒரு பெரிய ஒரு ட்ராபேக் வந்து நான் வந்து பார்க்குறேன் நிறையா இடத்துல. அதுக்கப்புறமே வந்து பார்த்திங்கன்னா நிறையா இந்த யூடியூப்குள்ளே வந்ததுக்கப்புறம் நிறையா யங்ஸ்டர்ஸ் இப்போ இருக்கிற 10th படிக்கிறவங்க, +2 படிக்கிறவங்க, அவங்க கூட நிறையா வந்து கனெக்ட் ஆக முடிஞ்சது. அவங்களுடைய நிலைமை இதை விட மோசமாக இருக்குது. ஏன்னா இப்போ உங்களோட ஏஜ் என்ன ப்ரோ? என்ன ஏஜ் ஆகுது? 40 years. 40 ஆகுது. ஓகே. ஸோ என்னோடது வந்து நான் வந்து 33. ஸோ கண்டிப்பாக வந்து
அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஒரு டெக்னாலஜிங்கிற ஒரு விஷயம் அப்போ தான் வந்து டெவலப் ஆகிருக்கும் ஒன்று மேபி. ஸ்டார்ட்டிங் ஒரு ஸ்டேஜில் இருந்திருக்கும். அது ஒரு புதுசாக இருக்கும். ரெண்டாவது ஈஸியாகவும் இருந்திருக்கும். இப்போ இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து அது அறிமுகம் ஆயிடுச்சு. அவங்களுக்கு தெரியும் அது என்னென்ன எக்ஸாக்டில் ஆமா. என்னன்னு தெரியும். இந்த உலகத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் கனெக்டிவிட்டி எல்லாமே அவங்கக்கிட்ட இருக்குது. அவங்களுக்கு ஒரு பழைய விஷயத்த குடுக்கறது தான் மிகப்பெரிய ஒரு ஆனா இதா இன்னைக்கு பார்க்குறேன் நானு. சாரி டு இன்டரப்ட். இந்த ஒரு விஷயத்தில் இன்னும் ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சிக்கோங்களேன். என் பையன் கிட்டக்க வந்து நான் வந்து சின்ன வயசில் அவன் ஏஜில் எனக்கு என்னென்ன விஷயத்தில் மைண்ட் செட் இருக்கும் அப்படின்றத வந்து அப்ராக்சிமேட்டாக நான் எப்படி இந்த உலகத்தை அசியூம் பண்ணியிருப்பேன் அப்படின்றத அவன் மூலிமா நான் செக் பண்ணுவேன். ஏன்னா அவனுக்கு வந்து அவன் உலகத்தை பார்த்து அவன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு அவன்கிட்ட கேட்பேன் எப்படா ரிச்சாக வருது அப்படிங்கிறத சேவ் பண்ணணும் அப்படின்மா. எனக்கு ஒன்று செம ஷாக்கு. சேவ் பண்ணி எப்படா ரிச் ஆக போகிற நீனு? ஸோ உனக்கு முதல்ல யார் இப்படி சொல்லி கொடுத்தா? நீ எதை வச்சு சொல்கிற? நான் இன்றைக்கி சேவ் பண்ணி நீ பார்த்த நீனு? ஐ மீன் லைக் ஐ டூ சேவ் பட் ஐ டோன்ட் டெல் ஹிம். சரியா? அவனுக்கு வந்து சேவிங்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் நான் வந்து ஐ டோன்ட் டிப்பிக்கலி டீச் ஹிம் த மிடில் கிளாஸ் ஸ்டஃப். ஐ டெல் ஹிம் டு கோ பிக். லைஃப்பில் நிறைய ரிஸ்க் எடு. ஒரு லைஃப் 100 வருஷம் கழிச்சு நம்ம யாருமே இருக்க போகிறதில்ல. அவன்கிட்ட சொல்லுவான் தான், நம்ம யாருமே இருக்க போகிறதில்ல. நோ ஒன் ரியலி கேர்ஸ் அபவுட் அஸ். நம்மளை நேம் கூட ஞாபகம் வச்சுக்க போகிறதில்ல. டசன்ட் மேட்டர் ஹவு மச் வி அச்சீவ். ஸோ அப்படி இருக்கிறப்போ ஒரு லைஃப் வந்து வி ஹேவ் டு லிவ் லைக் கிங் சைஸ். அண்ட் அதே மாதிரி அவன்கிட்ட சொல்கிற இன்னொரு விஷயம் என்னென்னா, அமெரிக்காவில் இந்த ஸ்டூடெண்ட் டெப்ட்ன்றது வந்து $1 trillion இருக்குங்க. அண்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு எக்ஸ்பென்சிவான டிகிரிஸ் வந்து வாங்குறாங்க. இப்போ ஆஸ்திரேலியாவில் டிகிரி பண்ணணும்னா கிட்டத்தட்ட $80,000, கிட்டத்தட்ட $40 லட்ச ரூபா போட்டு ஒரு டிகிரி. அந்த டிகிரி வந்து கம்ப்ளீட்டாக யூஸ்லெஸ். அது வந்து ஜஸ்ட் அ பிஸ்னஸ் திங். அவங்க வந்து மைக்ரேஷனுக்கு பண்ணுற ஒரு சின்ன ஒரு பிஸ்னஸ் அது. அண்ட் இப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த ஒரு டைம் வேஸ்ட்டு. செகண்ட் வந்து அந்த டிகிரி வந்து இட்ஸ் லிட்ரலி யூஸ்லெஸ். நிறைய பேர் அதுக்கெலாம் வேலைலாம் கொடுக்க மாட்டாங்க. ஸ்கில்லாம் டெவலப்லாம் ஆகாது. அண்ட் அதே டைம் ஃப்ரேமை வந்து அதே பணத்தை வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 40 லட்ச ரூபா 50 லட்ச ரூபா ஒரு சூப்பர் மார்க்கெட் வாங்குறீங்க. 2 வருஷம் ஒர்க் பண்ணுறீங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள். யூ கேன் மல்டிப்ளை தட் மணி இன் செவரல் ஃபோல்ட்ஸ். நீங்கள் அடுத்தது அந்த 2 வருஷத்தில் இஃப் யூ ஒர்க் ஹார்ட் அண்ட் இஃப் யூ டூ அ ப்ராப்பர் கஸ்டமர் சர்வீஸ் அப்படின்னா பீப்பிள் என்ஜாய் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ். பிக் பஸாருக்கு போகிறதுக்கு பதிலாக தேல் கம் டு யூ பிகாஸ் யூ ஆர் ஸ்மைலி. நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து நல்லா பேசி பழகுறீங்க, அவர் நேமை தெளிஞ்சு பழகுறீங்க அப்படின்னா அந்த தெருவில் இருக்கிறவங்க அங்கே பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் உங்கள் கடைக்கு கண்டிப்பாக உங்களுக்காக வருவாங்க. அந்த 2 வருஷத்தில் அந்த பிஸ்னஸை நீங்கள் ஒரு 2-3 கடையாக நீங்கள் மாற்ற ஆரம்பிக்கலாம். விச் இஸ் லைக் நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் முடிச்சு எப்படி நீங்கள் வந்து அதுக்கான இன்ஜினியரிங் படிக்கக்கூடாது அப்படிலாம் சொல்லலை. இட்ஸ் நாலேஜ். பட் த பாயிண்ட் இஸ் நம்ம இந்தமாரி ஒரு ரேட் ரேஸ்குள்ளார போகிறதுக்கு இந்த வழியில் போகிறதுக்கு வந்து இட்ஸ் அட்ரு யூஸ்லெஸ். என் பையன்கிட்ட நான் திரும்ப சொல்கிறது அதுதான். நீ வந்து ஒன்றும் இல்லைடா, உனக்கு இப்போ வயசு வந்து 13. ஸோ நீ வந்து ஒரு 17 இயர்ஸ்க்குள்ளார வந்து யூ மேக் $1 million. ஸோ அது வந்து இட்ஸ் நாட் ஈவன் டிஃபிகல்ட். எனக்கு என்ன ஒரே ஒரு பிரச்சனைனா, யூ ஹாவ் டு திங்க் லைக் மீ செஞ்சா. எனக்கு வந்து இப்போ நான் என்ன மாதிரி ஒரு அப்பா இருந்தாங்கன்னா, ஐ வுடன்ட் ஈவன் கோ டு ஸ்கூல். ஐ வில் ஸ்ட்ரைட் அவே சிட் அண்ட் மேக் 1 இயரில் வந்து ஐ வில் மேக் $100,000. And then I'll go and tell my dad, see dad, எங்கள் டீச்சர் வந்து she is making $65,000. நான் வந்து ஆல்ரெடி I made $100,000. You really think that the $65,000 person who doesn't know how to make $75,000 is going to teach me how to make $1 million? No, that's not going to happen. So நான் வந்து அப்படி பேசுவேன். But the thing is like he's not getting that. ஓகேவா? ஸோ ஐம் கிவிங் his freedom. எந்த அப்பாவும் கொடுக்காத ஃப்ரீடம் அவனுக்கு நான் கொடுக்குற இன்னும் ஒரு ரூல்ஸ் என்னென்னா, பி above average. நீ வந்து 100 மார்க்ஸ் வாங்கவே வாங்காது. அவன் கூப்பிட்டா நான் சொல்லுவேன், ஏதோ ஒரு சப்ஜெக்ட்டில் வந்து ரொம்ப ஓவராக மார்க் வாங்கணும்னு நினச்சி எதாவது படித்தா நான் சொல்லுவேன், அது பண்ணாத. ஏன்னா த சிஸ்டம் இஸ் டிசைன்ட் டு என்கரேஜ் தோஸ் பீப்புள் டு பி ஏன்னா நீ தான் பெஸ்ட்டு, சிஸ்டத்துக்கு பெஸ்ட்டு, வி நீட் யூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு தடவை 100 மார்க்ஸ் வாங்கிட்டீங்கன்னா எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. தே ட்ரீட் யூ டிஃப்ரெண்ட்லி பிகாஸ் தே வாண்ட் யூ டு மெயின்டைன் தட் சார்ட் ஆஃப் பொசிஷன். இந்த 100 மார்க்ஸ் வாங்குற பொசிஷன்லேயே இரு, ஃபஸ்ட் மார்க்கே வாங்கு, ஃபஸ்ட் ரேங்கே வாங்கு. ஏன்னா யூ ஆர் த ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் டு கம் அண்ட் ஜாயின் அவர் சிஸ்டம். ஸோ நீ வந்து அது பண்ணுறது வந்து இட்ஸ் யூஸ்லெஸ். ஏன்னா அந்த பீப்புள் வந்து தேல் கம் அண்ட் ஒர்க் ஃபார் மீ. ஸோ நீ பண்ணுறது வந்து ஜஸ்ட் பி அபவ் அவரேஜ். பிலோ அவரேஜ் இருந்தால் உன்னை டிஸ்கரேஜ் பண்ணிட்டே இருப்பாங்க. தேல் மேக் யூ ஃபீல் தட் யூ ஆர் ஒர்த்லெஸ். நீ அபவ் அவரேஜ் இருந்தன்னா யூ வில் பிகம் இன்விசிபிள். தட்ஸ் அ கூலஸ்ட் பிளேஸ். நான் அது வந்து ஸ்கூல் டேஸில் நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஐ வில் ஆல்வேஸ் பி அபவ் அவரேஜ். சம்டைம்ஸ் வந்து கம்ப்யூட்டர்ஸ் இந்தமாதிரி சில சப்ஜெக்ட்ஸில் மட்டும் என்னை அறியாமல் நிறைய மார்க் வாங்கிடுவேன். மற்றபடி வந்து எல்லா இதுலேயுமே வந்து ஒன்று ஃபெயில் ஆகும், இல்லைன்னா அபவ் அவரேஜ் இருப்பேன். ஸோ அப்போ என்னென்னா வில் பி கம்ப்ளீட்லி இன்விசிபிள். நம்மளை வந்து ரொம்ப பெருசாக வந்து நோட்டீஸும் பண்ணி நம்மளை புஷ் பண்ணிட்டே இருக்க மாட்டாங்க. பரவாயில்ல, நல்லா படி அந்த டியூஷன் போய் இதை அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அதே சமயத்தில் நீ எதுக்கும் உபயோகம் கிடையாது, நீ மாடு தான் மேய்க்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கரேஜும் பண்ண மாட்டாங்க. யூ கேன் லிட்ரலி கெட் த்ரூ த சிஸ்டம் மச் ஈஸியர். எனிவே எக்ஸாக்ட்லி ஈவன் நானும் அந்த ப்ராசஸ்க்குள்ளே தான் நான் போனேன். ஆக்சுவலி இப்போ 50 to 60% தான் என்னுடைய மார்க்ஸாக இருக்கும். ஆனால் வந்து டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா கேள்விக்கும் நீ பதில் சொல்கிற, நான் பதில் சொல்லுவேன். இப்போ ஒரு விஷயத்தை பற்றி, ஏன்னா நான் வந்து திரும்ப காலேஜ் வந்து ட்ராப் அவுட்லாம் ஆகிட்டு போய் படிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கும் நான் படித்தவங்களுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 7 years கேப்பு.
ஸோ அப்படிங்கிறப்போ நான் வந்து நிறைய விஷயங்கள் அங்கே ரியல் வேர்ல்டில் ஒரு எக்ஸாக்டான ஒரு ரியல் வேர்ல்டில் நிறைய விஷயங்களை பார்த்துட்டு நான் உள்ளே போயிருப்பேன் நான். அவங்கெல்லாம் வந்து டைரெக்டாக வந்து ஸ்கூலு காலேஜு 10வது 12வது முடிச்சுட்டு காலேஜுக்குள்ளே வந்திருந்தவங்க. ஸோ அப்படிங்கிறப்போ அவங்க அந்த மைண்ட் செட்குள்ளேயே இருப்பாங்க. அதாவது எனக்கு அந்த ஒரு அவங்க கடைசி வரைக்கும் அவங்க கூட வந்து என்னால் ஒரு மிங்கிள் ஆகவே முடியல. ஏன்னா அவங்க வந்து ஒரு சின்ன பசங்க மாதிரியே இருப்பாங்க, ஸ்கூல் பசங்க மாதிரியே இருப்பாங்க. நான் அந்த ஸ்கூல் வந்து நான் ரொம்ப ஐ திங்க் நான் காலேஜ் ஜாயின் பண்ணுறதுக்கு இதுக்கு ஒரு 10 வருஷம் இருக்குது. அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ட்ராப் அவுட் ஆகிட்டதுனால, அதுலேருந்து வெளியே வந்துட்டதுனால எனக்கு அந்த ஒரு விஷயம் கம்ப்ளீட்டாக மறந்துருச்சு. ஸோ அதோட தாக்கங்கள் இருந்தாலும் ஸ்கூலோட இந்த சிஸ்டம், அவங்களுடைய அந்த ரூல்ஸு அது எல்லாமே வந்து மறந்துருச்சு. அப்படிங்கிறப்போ இங்கே வந்து என்னால் ஈஸியாக அடாப்ட் ஆக முடிஞ்சது. அந்த காலேஜ் லைஃப் அடாப்ட் ஆக முடிஞ்சது. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்படி இல்லை. அவங்க அந்த மென்டாலிட்டிக்குள்ளேயே தான் வந்து இருந்தாங்க. ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமாகவே தான் இருக்கும். அப்போ வந்து மிங்கிள் ஆகவே முடியல அவங்கனால. என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுவேன் நான். ஒரு படம், அதில் லிட்ரேச்சர் ஓரியன்டாக ஒரு விஷயம், ஒரு கேள்வி கேட்குறாங்க அல்லது ஏதாவது ஒரு விஷயத்த டிஸ்கஷன் மாதிரி போகுதுன்னா, நான் அந்த இடத்துல நான் என்னுடைய வாய்ஸை கொடுத்துருவேன். எல்லாத்துக்கும் என்கிட்ட பதில் இருக்கும். ஆனால் பேப்பரில் வந்து எனக்கு பதில் எழுத மாட்டேன். போர் அடிச்சிடும். கொஞ்சம் எழுதுனாவே எனக்கு வந்து போர் அடிச்சிடும். அடுத்து ஓகே நம்ம எழுதிட்டு ஓகே கனெக்ட் பண்ணி பார்ப்பேன். ஓகே பாஸ் ஆயிருமா, ஓகே பாஸ் ஆயிரும்னு சொல்லிட்டு பேப்பர் கொடுத்துட்டு வெளியே வந்துடும். ஸோ அப்படி தான் எப்போவுமே ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருந்தேன் நான். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஒரு ஷேடோவிலே இருந்துட்டோம் அப்படின்னா நம்ம என்ன வேணால் பண்ண முடியும். நமக்கு ஒரு ஃப்ரீடம் வந்து கிடைக்கும். நீங்கள் சொல்கிற மாதிரி நல்லா பாஸ் பண்ணுறோம், நல்ல மார்க் எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்குள்ளேயே இருக்கணுங்கிற மாதிரி ஒரு கட்டாயப்படுத்துவாங்க பார்த்தீங்களா, ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். அதுலேருந்து கீழே இறங்கி வந்துட்டிங்கன்னா நீங்கள் ஏதோ ஒரு பெரிய பாவம் பண்ணுற மாதிரி ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணுவாங்க. அது அதை விட கொடுமையான ஒரு விஷயம். இப்போது நீங்கள் சொன்னீங்க இல்லையா உங்களுடைய பையனை வந்து இந்த மாதிரி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஸ்கூலை எப்படி சமாளிக்கிறீங்க? ஏன்னா ஈவன் எனக்குமே அந்த ஒரு தாட் இருக்குது. அதாவது டியூஷன் அப்படிங்கிறது கம்ப்ளீட்லி யூஸ்லெஸ், வேஸ்ட் ஆஃப் டைம். அண்டு என்னோட பொண்ணை வந்து நான் அப்படி தான் வளர்க்கணும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். இந்த ப்ரீ ஸ்கூலிங் அதெல்லாம் நான் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். டைரெக்டாக கிளாஸில் நம்ம கொண்டு போய் உட்கார வைக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து படிப்புங்கிற ஒரு விஷயம், மார்க்குங்கிற ஒரு விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடாது. ஆனால் நீ கற்றுக்கிறியா, நீ லேர்ன் பண்ணுறியா, பேசிக்ஸை வந்து நீ தெரிஞ்சுக்கிறியா அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தெரியணும். உனக்கு தெரியுதா, அதை நீ பேப்பரில் எழுதுறியோ இல்லையோ அது வந்து விஷயம் இல்லை. நீ வந்து எழுதலாம், நீ வந்து பேசலாம், எப்படி வேணால் இது பண்ணலாம், அது ஒரு மேட்ரு கிடையாது. இந்த இடத்துல நான் ஒரு மேஜரான ஒரு ப்ராப்ளமை நான் ஃபேஸ் பண்ணுவேன்னு எனக்கு தெரியுது. பட் அதை நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். உங்களுடைய பையனோட ஏஜ் வந்து 13 அப்படிங்கிறதுனால. என்னென்னா ஸ்கூல் வந்து நம்மளை கூப்பிட்டு, இந்த பேரண்ட்ஸ் மீட்டிங் கூப்பிட்டு, உங்கள் பையன் வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க, மார்க் கம்மியாக எடுக்கிறான்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க இல்லையா, அதை எப்படி நீங்கள் சமாளிக்கிறீங்க? ஆக்சுவலி அப்படி சொல்லல, ஒரு கால் வந்துச்சு. நானும் என் ஃப்ரெண்டும் வந்து போயிட்டுருக்குறோம். பின்னாடி என் பையன் என் பொண்ணு உட்காந்துருக்காங்க. ஆக்சுவலி ஸ்கூலில் ட்ராப் பண்ண தான் போயிட்டுருக்குறோம். ட்ராப் பண்ண பிக்கப். அப்போ வந்து டீச்சர் கால் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு இந்த மாதிரி உங்கள் பையனை வந்து நீங்கள் வந்து சீரியஸாக வார்ன் பண்ணி வைக்கணும் அப்படின்னோடனே, என்னாச்சு சார், என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டோன்னே, இந்தமாரி அவன் வந்து சாட் ஜிபிடி யூஸ் பண்ணி அசைன்மெண்ட்லாம் உள்ள நாளாக பண்ணிகிட்ருக்கிறான், எங்களுக்கு தெரியவே இல்லை, இப்போ தான் கண்டுபிடிச்சோம், நாங்கள் டூல் அப்கிரேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னோடனே நான் வந்து சரி ஓகேங்க சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு வச்சுட்டு என் ஃப்ரெண்டு வந்து எதுவும் சொல்ல அப்படி கேட்டுகிட்டே இருந்தான். கார் ஸ்பீக்கரில் தான் இருந்துச்சு. நான் சொன்னேன், சஞ்சு சாட் ஜிபிடி யூஸ் பண்ணியா நீ அசைன்மெண்ட்டுக்கு அப்படின்னோடனே, ஆமாம் அப்படின்னா, அது இல்லீகல் தெரியுமா அப்படின்னோடனே, தெரியும், பட் என்னப்பா அதில் இருக்குது, இதில் வந்து அது கேட்குற கொஷின் வந்து இட்ஸ் அ வெரி போரிங் கொஷின், அதை நான் ஆன்சர் பண்ணி எனக்கு என்ன அதனால் ஒரு பிரோஜனமும் கிடையாது, ஸோ லெட் சம்மன் டூ த ஒர்க் அப்படின்ற மாதிரி தான் நான் பண்ணேன் அப்படின்னு சொன்னோன்னே, அது பிரச்சனை இல்லை, உங்கள் ஸ்கூலில் ப்ளஜரிசம் செக்கர் டூல் இருக்குது தெரியுமா அப்படின்னா, அது தெரியும், ஆனால் சாட் ஜிபிடி செக் பண்ணாது அப்படின்னு. இல்லை அவங்க டூல் அப்கிரேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு. ஓ அப்படியா அப்படின்ட்டான். பாயிண்ட் என்னென்னா, என் பக்கத்தில் இருக்க என் ஃப்ரெண்டு வந்து ட்ராப் பண்ணது, என்னடா பசங்களுக்கு நீனே இப்படி என்கரேஜ் பண்ணுறேன், அவன் காப்பி அடிக்க மாட்டான் நாளைக்கு, அப்படி பண்ண மாட்டேன். சரி இப்போ நீ காப்பி அடிக்காமல் பாஸ் ஆகிட்டு வந்த, நீ என்னோட $1 million மேலே ஏர்ன் பண்ணுறியா, இல்லை நான் தான் வந்து காப்பி அடிக்காமல் பாஸ் பண்ணுறேன், எலான் மஸ்க்கு மேலே ஒரு $1 million ஏர்ன் பண்ணுறேன்னா, பாயிண்ட் இஸ் நாட் தட், வி ஆர் கோயிங் டு லேர்ன் அ ஸ்கில். ஸோ அந்த ஸ்கில்லை வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் we have to maximize a learning. ஸோ அந்த டைம் வந்து it is given to learn. ஸோ என் பையன்கிட்ட நான் சொல்கிறது வந்து, இந்த மாதிரி வந்து நீ ஸ்கூல் முடிச்சு வந்தால் டியூஷன், நான் அவன்கிட்ட திரும்ப சொல்கிற ஒரு விஷயம் தான் வந்து, நீ வந்து இந்த வீட்டில் வந்து நான் மட்டும் கிடையாது, உங்கள் அம்மாவும் இருக்கா, உங்கள் அம்மா வந்து ஷீ இஸ் அ டிப்பிக்கல் ஒரு ஜென்ரலாக ஒரு எப்படி இருப்பாங்களோ, ஹவுஸ் ஒய்ஃப் இருப்பாங்களோ அந்த மாதிரி தான். நம்ம பையன் வந்து நல்ல ஸ்கூலுக்கு போகணும், நிறையா படிக்கணும், நிறையா மார்க் வாங்கணும், காலேஜுக்கு போகணும் இப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருவேன். அந்த மைண்ட் செட்டை வந்து நான் ஆர்கியூ பண்ணிலாம் வின் பண்ண முடியாது. ஸோ அதனால் ஃபோர்ஸபிளி வந்து டியூஷன் போகணும், டியூஷன் போய் தான் ஆகிற மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும். அதுக்கு ஒரே வழி வந்து யூ பி அபவ் அவரேஜ். நீ அபவ் அவரேஜ் ஆகிற ஸ்கூல்லேருந்து இந்தமாரி எந்த ஒரு சில்லி மெயில்ஸும் வராமல் பார்த்துக்கோ. அண்ட் தென் ஐ லெட் யூ என்ஜாய்.
நீ டியூஷன் போகாமல் பார்த்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நீ வீட்டில் உட்காந்து கேம் விளையாடு, எது வேணாலும் பண்ணு, படிக்க வேண்டிய நேரத்தில் கொஞ்சம் படிச்சிடு. அண்ட் அதே மாதிரி நான் எதை வேணாலும் நீ பண்ணாமல் இரு, மேக்ஸை மட்டும் தயவு செஞ்சு கொஞ்சம் முன்னாடியே படிச்சு வை. ஏன்னா அவனுக்கு கடைசியாக டீல் பிரேக்கராக வந்து நிற்கிறது அது ஒன்று தான். மிச்சம் எல்லா சப்ஜெக்ட்டும் ஓரளவுக்கு ஓகே. என் பையன்கிட்ட நான் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இவ்வளோ தான். ஸோ மற்றபடி வந்து சஞ்சு, நீ ஸ்கூல் முடிச்சு வந்துட்டு உனக்கு இப்போ நீ ஜாலியாக கொஞ்ச நேரம் கேம் விளாட்ற, வெளில போய் கொஞ்ச நேரம் விளையாடுற, இது இல்லாமல் ஸ்கூல் முடிச்சு டைரெக்டாக டியூஷன் போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வரதுக்கு 7 மணி, வந்தோடனே டயர்டாக இருப்பேன், சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரத்தை தூங்கிடுவேன். அது வேணுமா உனக்கு, இது வேணுமா, இது நீ டெய்லியும் யோசிச்சு பார்த்துக்கோ. இட் ஜஸ்ட் பி லிட்டில் ப்ரோஆக்டிவ். ஜஸ்ட் அந்த சிஸ்டம் என்னன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லுவான் அவன்கிட்ட. ரைட். ஸோ லெட்ஸ் டாக் அபவுட் த சிஸ்டம் ஆக்சுவலி ஹியர், த மேட்ரிக்ஸ். ஈவன் நாங்கள் ஒரு பாட்காஸ்ட்டு கூட ஒரு மேட்ரிக்ஸ்னே ஒரு தனியாக ஒரு பாட்காஸ்ட்டே வந்து போச்சு. நிறைய விஷயங்கள் ஒரு செகண்ட் எபிசோடு வந்து பெரிய ஒரு டிஸ்கஷன் போச்சு. ஸோ உங்களுடைய பார்வையில் இந்த மேட்ரிக்ஸ் எப்படி இருக்குது? லைக் மேட்ரிக்ஸ் இஸ் நாட் ஆல் பேட். ஸோ நம்ம வந்து நிறைய பேர் வந்து இப்போ ஒரு கண்டென்ட்டாக அது வந்து பேசுகிறாங்க. ஸோ அதனால் they think இட்ஸ் ஆல் பேட். ஸோ நானும் வந்து ரேட் ரேஸஸ் சொல்லிட்டு ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். நீ டிப்பிக்கலாக வந்து நீங்கள் வந்து ஒரு ரேட் ரேஸராக எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து வேலைக்கு போய் சம்பாதிக்கிறாங்க. அவங்கள்ட்ட நீங்கள் வந்து ஒரு $1 billion பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியோ ஒரு ஐடியாவோ சொன்னாலும் எடுத்து they not going to do it. ஸோ அவங்களுக்கு வந்து மேட்ரிக்ஸ் இல்லை அப்படின்னா வந்து they not going to survive. They will not be able to survive. So and the system வந்து it's meant for those survival. So அதனால் it's not all bad, but the thing is like you can come out of it. So it's just your individual journey, individual experience to come out of it. It's your individual choice ன்னு சொல்லலாம். ஸோ அதனால் I wouldn't say it's all bad, but technically வந்து ஒரு as a leader வந்து you will figure it out much quicker. If you're not figuring out and if you're not trying to, உங்களுக்கு அதுக்குள்ளார கம்ஃபர்ட் ஜோன் இருக்குது, நீங்கள் அதே என்ஜாய் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், you are a rat racer. You just have to agree to it and you have to live through it. அவ்வளோதான். ஸோ இட்ஸ் நத்திங் harm in it. அதுக்கு வெளியில் யூ can't survive. அவங்களுக்கு வந்து நீங்கள் they can look at the video, என்னோட rat racer வீடியோ பார்க்கலாம். பார்த்துட்டு நீங்கள் ஒன்றும் இல்லை, அது அன்றைக்கி வேறு ஒருத்தன் கொஷின் கேட்டப்பா சொன்னால், இப்போ என் வீடியோக்கு வந்து 60,000 வியூஸாக வந்துருக்கு, ஜெயிலர் ட்ரைலருக்கு வந்து பார்த்திங்கன்னா மில்லியன் வியூஸ் வந்துருக்கு. ஸோ தட்ஸ் pretty much, மேட்ரிக்ஸ் இஸ் நீடட். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வீடியோக்கு வந்து மில்லியன் வியூஸ் வந்திருக்கும், அதுக்கு வந்து 10,000 வியூஸ் வந்திருக்கும். ஸோ அப்போ வந்து மேட்ரிக்ஸ் பற்றி நம்ம பேசலாம். இட்ஸ் லைக் இது என்னடா சில்லியாக ஒரு சிஸ்டம், இது யாருமே யூஸ் பண்ணுறது இல்லை அப்படின்னு சொல்லலாம். பட் டெக்னிக்கலி வந்து இப்போ இந்த சிஸ்டம் தான் இட்ஸ் கிவிங் லைஃப் டு பில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள். ஸோ நம்மள குட்டியாக ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். இப்போ யூடியூப்பில் ஒரு விளம்பரம் ஓட போகுது. நம்ம தமிழ் பிஸ்னஸ் பாட்காஸ்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த விளம்பரங்களை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எஸ், எக்ஸாக்ட்லி. ஐ திங்க் நான் அது எப்படி பார்க்குறேன்னா, மேட்ரிக்ஸ் ஒரு சிஸ்டம் இருக்குது. அந்த சிஸ்டமை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க, அண்ட் தென் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை செய்கிறதுக்கு இந்த சிஸ்டமை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்க. ஒரு ஒரு ஜெயிலர் மூவியோட ட்ரெய்லர் வந்து அவ்வளோ மில்லியன் வியூஸ் வருதுன்னா, நீங்களும் உங்களால் இப்போ நம்ம ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்னா, அந்த வீடியோவை இப்போ எனக்கு நிறையா வியூஸ் வரணும்னா அதுக்கு தேவைப்படுற விஷயங்களை பண்ணால் அது வியூஸ் வரும். ஸோ இதுதான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். ஸோ அப்போ அந்த ஒரு ஏற்கனவே ஒரு விஷயத்தை அவங்க க்ரியேட் பண்ணி வச்சுட்டாங்க. அப்போ ஆடியன்ஸ் இருக்காங்கன்னா ஆடியன்ஸை ஒரு கைண்ட் ஆஃப் வந்து ட்ரிகர் பண்ணி ட்ரெயின் பண்ணி வச்சுருப்பாங்க ஒரு பிளாட்ஃபார்மில், யூடியூபோ இன்ஸ்டாகிராமோ. நான் அதை தான் நான் பார்க்குறேன். இப்போ இன்ஸ்டாலெலாம் இப்போ நிறையா இந்த எஜுகேஷன் ஓரியன்டான இந்த ஆண்டர்ப்ரனர்ஷிப்பு, பிஸ்னஸ்ஸு, எஜுகேஷனு இதை பற்றியெல்லாம் பேசுகிறவங்கலாம் வந்து நிறையா இந்த ஃபீட்ஸில் வந்து வந்துட்டுருக்குறாங்க. கொஞ்ச நாள் வந்து இன்ஸ்டா வந்து நான் ரொம்ப அவாய்ட் பண்ணிட்டுருந்தேன். இன்ஸ்டா வந்து நான் இப்போ ஒரு 2 மாதமாக தான் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அதுக்கு முன்னாடி மேக்ஸிமம் நான் அவாய்ட் பண்ணதுக்கான ரீசன் ஃபுல்லாக என்டர்டெய்னிங்கான ஒரு விஷயமாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். இப்போ நிறையா ஒரு சில பேர்லாம் வந்து இப்போ ஃபாரினில் இருக்கிறவங்க நிறைய பேர்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, ஆண்டர்ப்ரனர்ஸ் அவங்க எல்லாமே. ஸோ அவங்கள ஒரு டைமில் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் அந்த பிளாட்ஃபார்ம்லாம். பட் அதுக்கப்புறம் நான் யூடியூப்குள்ளே ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணுறதுனால அதுக்குள்ளே வந்துட்டு இருந்தேன். இப்போ நான் இன்ஸ்டா வந்து யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அதுக்குள்ளே நான் வரதை பார்க்குறேன். நான் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. அதில் அந்த எடிட்டிங் ஸ்டைல் ஆகட்டும், அந்த கான்டென்ட்டை வந்து சொல்கிற அந்த ஸ்டைல் ஆகட்டும், அந்த ஹூக்கிங் ஆகட்டும், அந்த விஷயங்களெல்லாம் வந்து வைக்கும்போது அவங்களுக்கு வியூஸ் போகுது. இதுதான் சிஸ்டம். ஸோ நீங்கள் அதை புரிஞ்சுக்கிறீங்கன்னு அதை யூஸ் பண்ணுறீங்க. ஸோ அதை ஸ்கூல் வந்து எகைன் அதுதான். அதாவது நம்ம வந்து ஒரு ஸ்கூல் படிக்கிறோம், ஒரு காலேஜ் படிக்கிறோம், அதுக்கு வந்து கேரண்டி கிடையாது. நீங்கள் இந்த காலேஜில் இந்த ஸ்கூலில் படிச்சுட்டு நீங்கள் பெரிய ஆள் ஆயிடுவீங்க, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேன் ஆயிடுவீங்க, அப்படிலாம் வந்து கேரண்டி கிடையாது. எம்பிஏ படிக்கிறீங்க, நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் மேன் ஆண்டர்ப்ரனர் ஆக போகிறீங்க, அப்படிலாம் வந்து கிடையாது. ஸோ ரீசன் என்னென்னா, லேர்னிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அங்கே கிடைக்குது. அதை வந்து யாருனாலையுமே வந்து மறுக்கவே முடியாது. இங்கே கேள்வி என்னென்னா, அங்கே லேர்னிங் மட்டும் கிடையாது, அதோடு சேர்ந்து தேவையில்லாத நிறைய விஷயங்களும் இருக்குது.
உங்களால் அதை டேக்கிள் பண்ண முடிஞ்சு அந்த லேர்னிங்கை மட்டும் ஈஸியாக எடுத்துக்க முடிஞ்சுது அப்படின்னா யூ வில் பிகம் சக்ஸஸ்ஃபுல். அந்த மேட்ரிக்ஸை விட்டு நம்ம வெளியே ஏதோ எங்கேயுமே போக முடியாது. நீங்கள் எங்கே போனீங்கனாலும் அந்த ஏதோ ஒரு சிஸ்டம் இருக்கும். நீங்கள் ஆஸ்திரேலியாவில் இருக்கீங்க, அங்கே சில கவர்மெண்ட்டோட ரூல்ஸ் இருக்கும். ஒவ்வொரு ரூல்ஸுமே ஏதோ ஒரு விஷயம் இருக்கும். பட் அதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நீங்கள் ஈஸியாக அதை டேக்கிள் பண்ண முடியும். அதுதான் ரேட் ரேஸையோ அல்லது ஒரு மேட்ரிக்ஸையோ பிரேக் பண்ணுறதுக்கான எக்ஸாக்ட் ஃபார்முலா. ஸோ நம்ம இது நம்ம ஸ்கூலில் இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த ஸ்கூல் எஜுகேஷனில் நீங்கள் எப்படி கரெக்டாக லேர்ன் பண்ணிக்கிறீங்க, உங்களுக்கு தேவையான எஜுகேஷனை எடுத்துக்கிறீங்க, தேவையில்லாத விஷயங்களை உங்களால் புஷ் பண்ணுறதுக்கான தைரியம் இருக்குனாவே நீங்கள் அங்கே ஒரு எக்ஸ்ட்ரா லேர்ன் பண்ணுறீங்க. ஏன்னா இதுவே ஒரு பெரிய ஸ்கில்லு தான். அது தேவையில்லாத ஒரு விஷயத்தை நீங்கள் அப்போஸ் பண்ணுறது, உங்ககிட்ட வராமல் நீங்கள் டேக்கிள் பண்ணுறதே எஸ்கேப் ஆகிறதே ஒரு பெரிய அந்த எஸ்கேப் ஆர்டிஸ்டாக இருக்கிறதே ஒரு பெரிய ஒரு ஸ்கில்லு தான். அதை பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அதை மேட்ரிக்ஸை பிரேக் பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம். அந்த சிஸ்டமை உங்களுக்கு சாதகமாக யூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். ஸ்நாட் அபவுட் அதில் வெளியே வரணுன்னாலாம் இல்லை. நீங்கள் அதை வெளியே வர முடியாது, அதை நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஆனால் பெட்டர் என்னென்னா அதை புரிஞ்சுக்கிறீங்க, தேவையில்லாத விஷயங்களை அவாய்ட் பண்ணுறீங்க, தேவையான எக்ஸாக்டான பாயிண்ட்டை மட்டும் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா லைக் போகலாம். ஆமாம், அதுதான் நான் அந்த மேட்ரிக்ஸுங்கிற ஒரு விஷயத்த வச்சு நான் இது எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும். யூடியூப்பில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் யூடியூப்லேயும் பார்க்க முடியும். ஸோ அதுதான் நான் பார்க்குறேன். நான் எல்லா இடத்துல யூடியூப் ஆகட்டும், இன்ஸ்டாவாகட்டும், சோஷியல் மீடியாவாகட்டும், பிஸ்னஸ் ஆகட்டும், ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப் ஆகட்டும், எல்லா இடத்துலையும் நான் பார்க்குறேன். சரி, இன்னொன்று என்னென்னா நீங்கள் இப்போ இந்த மேட்ரிக்ஸ்ன்ற ஒரு பாயிண்டில் இந்தியா ரொம்ப பெரிய கண்ட்ரிங்க. சரியா, அங்கே ஒரு எக்ஸாம்பிள் இந்தியா மட்டும் எடுத்துன்னு வச்சுக்கலாம். கோடிக்கணக்கான பேர் இருக்கிற ஒரு கண்ட்ரியில் ஒரு நூக் அண்ட் கார்னரில் இருக்கிற ஒரு ஆளுங்க கூட தூங்க விடாமல் காலைல எந்திரிச்சு வேலைக்கு போக வைக்கிது பாருங்கள். சோம்பேறிங்கன்ட்டு நம்ம சொல்லிக்கலாம், பட் எவென்ச்சுவலி அவனுக்கு பசி, நீ வீடு இருக்கணும்னா ஒரு வாடகை. நம்ம பிறந்தவொடனே இந்த பூமி யாருக்குமே கிட்டத்தட்ட சொந்தம் கிடையாது. பட் இருந்தாலும் அந்த இடத்துல நம்ம இருக்கிறதுக்கு ஒரு வீடு வாங்கி ஆகணும், ரெண்ட் கொடுத்தாகணும். ஏதோ ஒரு ரூபத்தில் ஏதோ ஒரு சின்ன நூக் அண்ட் கார்னர் இருக்கிறவங்க கூட எந்திரிச்சு போய் ஏதோ ஒரு வேலையை செய்ய வச்சிருது. ஸோ த டைம் தட் ஹீ ஹேஸ் இஸ் நாட் ஹிஸ். ஸோ இன்றைக்கி காலையில் நான் எந்திரிக்கிறது இட்ஸ் பர்பஸ்லி டிசைன்டு டு மேக் மீ வேக் அப் அண்ட் டூ சம்திங். அது எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ என்னை செய்ய வைக்குது. ஸோ அதை நம்ம ஓன் பண்ணிட்டாலே போதும். சரி, நான் இத்தனை வருஷத்தில் நான் அச்சீவ் பண்ண ஒரே விஷயம் அதுதான். நான் மெயினாக எய்ம் பண்ணது ஒரே ஒரு விஷயந்தான். காலைல நான் எந்திரிக்கிறது எனக்கு இந்த வேலை செய்யணும் அப்படின்னு நான் எந்திரிக்கணுமே தவிர, இந்த கிளைண்ட் என்னை எந்திரிக்க வச்சுட்டாரு, 8 மணிக்கு எனக்கு மீட்டிங் வச்சுனா அப்படி நான் பண்ணவே மாட்டேன். மீட்டிங் வச்சாருன்னா நான் 3 மணிக்கு பண்ணுவேன், 2 மணிக்கு பண்ணுவேன். எனக்கு பிடிச்ச நேரத்தில் தான் நான் வைப்பேன், ஸ்கெடியூல் பண்ணுவேன். ஏன்னா பிகாஸ் ஐ கேன் டிமாண்ட் திங்ஸ். ஸோ இப்போ ஐ ஓன் மை டைம் அப்படின்றத ஐ ஹாவ் டு எக்ஸசைஸ் இட். அது இல்லைன்னு வச்சுக்கோங்க, கிட்டத்தட்ட டைமை ஓன் பண்ணாலும். இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எலான் மஸ்க் ரிச்சஸ்ட் பர்சன், பட் ஹீ இஸ் நாட் த வெல்த்தியஸ்ட் பர்சன். ஸோ அதுதான் கிட்டத்தட்ட இந்த மேட்ரிக்ஸ் சொல்லணும்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா 16 மணி நேரம் வேலை செய்கிறான்னு சொல்கிறாரு பாருங்க. என்னையா இவ்வளோ பணம் வச்சிருக்கிற, எதுக்கு எவ்வளோ வேலை செய்யணும்? தட்ஸ் பிகாஸ் ஹீ இஸ் நாட் த வெல்த்தியஸ்ட் பர்சன். அவன் வேலை செய்யலன்னு வச்சுக்கோங்க, இப்போ வச்சிருக்கிறதுல கால்வாசி பணம் தான் ஒருத்தர் இருக்கும். மிச்சது எல்லாமே இட்ஸ் பில்ட் ஆன் இஸ் கம்ப்ளீட் அந்த ஒரு கண்ட்ரோல் ஆஃப் த சிஸ்டம். அவரோட ஓன் கம்பெனிஸ் ரன் பண்ணுறது, எக்ஸிக்யூஷன் ஸ்கில்ஸ், இது எல்லாத்தையும் வச்சு தான் ஹிஸ் வேல்யூ இஸ் ரைட் நவ். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி என்னோட சிஸ்டத்தை ஐ டோன்ட் வாண்ட் டு ஹேவ் இட். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா தெர் ஆர் திங்ஸ் விச் இஸ் டிபெண்டிங் ஆன் மீ. அது அன்ஃபார்ச்சுனேட்லி என்னோட அந்த ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் ஆஃப் ஒரு ஆண்டர்ப்ரனர்ஸில் இருக்கிறப்ப ஐ ஹாவ் டு ஷோல்டர் ஆல் தோஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். பட் இந்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஷுடன்ட் நீட் டு ஷோல்டர் தோஸ் திங்ஸ். என் பையன்கிட்ட சொல்கிறது அதுதான். ஸோ யூ லேர்ன் பீப்புள், யூ லேர்ன் டு மேனேஜ் திங்ஸ், யூ லேர்ன் டு see திங்ஸ், யூ லேர்ன் டு டெக்னிக்கலாக காம்பிடென்ட்டாக இரு. வி டோன்ட் வாண்ட் பீப்புள் ஃபூலிங் யூ அரவுண்ட். ஸோ ஐ ட்ரெயின் him as a CEO. அவனை CEO மாதிரி யோசி, நீனு see how I handle things. நான் கோவமே பட மாட்டேன். எல்லா நேரம் ரொம்ப காம்ப்ளெக்ஸான சுச்சுவேஷன் எல்லாத்தையுமே ஏன்னா காம் ஸ்டேட்டில் இருக்கிறப்ப யூ ஹேண்டில் திங்ஸ் வெரி டிஃப்ரெண்ட்லி. ஸோ அந்த மாதிரி தான் ஐ டெல்லும், கீப் டெல்லிங் திங்ஸ். ஸோ அந்த மாரி தான். ஸோ ஓகே, இப்போது பேக் டு யுவர் ஸ்டோரி. நீங்கள் உங்களுடைய ஆண்டர்ப்ரனர்ஷிப் ஜேர்னி எங்கே ஸ்டார்ட் பண்ணீங்க, எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணீங்க? அது ஸ்கூல் டேஸில் இருந்துச்சு. பட் சீரியஸாக நான் பண்ணது அப்படின்றது ஐ திங்க் 2009 ஆஸ்திரேலியா வந்ததுக்கப்புறம் எனக்கு சிவில் இன்ஜினியரிங் வேலை போயிட்டுருந்தேன். போயிட்டு ஈவினிங்கில் டாமினோஸ் டெலிவரி வேலையும் பண்ணுறேன், டெலிவரி டிரைவராக இருந்தேன். ஸோ அந்த வேலையும் செஞ்சுட்டு இருந்தேன். அந்த டைமில் சரி சின்ன சின்ன வெப்சைட்ஸ் பண்ணலாம்,
ஸோ அப்படி பண்ணலாம் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்தமாரி ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர் ஒரு ப்ராஜெக்ட் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தோம். ஸோ ஆரம்பித்து பண்ணோம். அதுக்கப்புறம் சின்னதாக பண்ணிச்சு. அப்புறம் கார் டீலர்ஷிப்லலாம் கார் வாஷ்லாம் பண்ணுவேன். நிறைய பார்ட் டைம் பண்ணுவேன். அந்த டைம் எந்த வேலை கிடச்சாலும் போய் செஞ்சுருவேன் அந்த வேலையை. ஸோ அப்போ வந்து அங்கே ஒரு லிங்க் கிடச்சிச்சு. கார் டீலர்ஷிப்போட ஓனர்ஸ்லாம் நிறைய பேர் மீட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அவங்களுக்கு வந்து வெப்சைட்ஸ் பண்ணுறது, கிராஃபிக் கார்ட்ஸ் பண்ணுறது, பிஸ்னஸ் கார்ட்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒர்க்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டு அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் ஒன்று பண்ணலாம், மொபைல் ஆப் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோம். அதுதான் ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட்டு. அண்ட் விச் வாஸ் அ ஃபெயிலியர். என்ன செஞ்சுன்னா, ஐ டிட் எவ்ரி ஒர்க், நான் இன்வெஸ்டட் மணி அப் ஃப்ரண்ட். ஸோ அப்புறம் வந்து தே டிடன்ட் ஆக்சுவலி கிவ் த மணி பேக். ஸோ அதனால் வந்து டெவலப்பருக்கு நான் பணம் கொடுக்க வேண்டியதாக போச்சு, நான் ஹையர் பண்ண டெவலப்பர்ஸ்க்கு. ஸோ அந்த மாதிரி வந்து ஐ கெட் இன் டு ட்ரபிள். ஸோ அது ஃபஸ்ட்டு சீரியஸாக பண்ணணும்னு நினச்சதில் வந்து இட் வாஸ் லைக் தட். பட் ஐ லேர்ன்ட் இட். ஸோ அதுதான் ஃபஸ்ட். ஓகே. அண்ட் தென் உங்களுடைய ரெஜிஸ்டர்ட் கம்பெனியாக நீங்கள் எப்போ இருந்தால் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிங்க? என்ன உங்களுடைய ஃபர்ஸ்ட் பிஸ்னஸாக இருந்துச்சு? ஸோ ஜெக்கோடியா அப்படின்றது தான் என்னோடய ஃபஸ்ட்டு கம்பெனி. ஜெக்கோடியா டெக்னாலஜிஸ், ZCODIA. ஸோ அதுக்கு நேமுக்கெலாம் அப்போ ஒரு ஐடியாலாம் வச்சுருந்தேன். ஏதோ ஒரு பிளான் பண்ணி அந்த நேம்லாம் வச்சேன். அண்ட் அது லோகோலாம் அந்த டிசைன் பண்ணேன். ஸோ 2009 பண்ணோம். கம்பெனி வந்து ஆஸ்திரேலியாவில் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணோம், அப்புறம் இந்தியாவில் பண்ணோம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு வந்து வேறு ஒரு கம்பெனிக்கிட்ட வந்து அவுட் சோர்ஸ் பண்ணோம் ப்ராஜெக்ட்ஸ்லாம். ஸோ அப்போ பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து ஐ லேர்ன்ட் PHP அப்போ லேர்ன் பண்ணுறேன் நான் 2009 பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட்ஸ் நான் டெலிவர் பண்ண ஆரம்பித்தேன், கொஞ்சம் PHP ப்ராடக்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெஷர்ஸ் ரெக்ரூட் பண்ணி டீச் பண்ண ஆரம்பித்தோம். அண்ட் அதுக்கப்புறம் வி ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் இன் இந்தியா. அதுக்கப்புறம் ஆஃபீஸு எல்லாம் வச்சு அங்கே பண்ண ஆரம்பிச்சுட்ருந்தோம். ஸோ 2010 வந்து வி வேர் ஹேவிங் செட்டப், சின்ன செட்டப் வச்சு பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதான் ஃபஸ்ட் கம்பெனி. ஓகே. இப்போது உங்களுடைய அந்த ஜேர்னியில் என்னென்ன கம்பெனிஸ் இருக்குது, என்னென்ன விஷயம் ரன் பண்ணிகிட்ருக்கீங்க? இப்போ ப்ரைமரி வந்து பிரெட் வின்னர் வந்து வர்ச்சுவல் டெக்னாலஜிஸ் தான் மெயின் கம்பெனி. இது வரைக்கும் ஒரு 400 ஆப், கேம் எல்லாம் பண்ணியிருக்கோம். அண்ட் வெப் அப்ளிகேஷன், IoT அப்ளிகேஷன், ஸோ அந்தமாரி எல்லாம் பண்ணியிருக்கோம். நிறைய காம்ப்ளெக்ஸான இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணியிருக்கோம். செகண்ட் வந்து வர்ச்சுவல் இம்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யூரோப்பு அண்ட் இந்தோனேஷியா, சைனா, அந்தமாதிரி டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்லேருந்து நல்ல ப்ரீமியமான கிட்ஸ் ஃபர்னிச்சர், ஆஸ்திரேலியாவில் கிடைக்காத ஃபர்னிச்சர்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த கார் மாதிரி, சூப்பர் கார் மாதிரி பெட்டெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நாங்கள் தான் நம்பர் 1 டீலர் ஆஸ்திரேலியாவுக்கு. ஸோ அது வந்து 3 இயர்ஸாக அது பில்ட் பண்ண கம்பெனி அது. ஸோ அது ஸ்டார்டட் வித் ரொம்ப ஒரு சின்ன அமௌண்ட்டு தான், லைக் ஒரு $30,000 ஒரு $40,000 தான். நம்ம ஊர் காசுக்கு 15 லட்சம் தான் போட்டு ஆரம்பித்தோம். இன்றைக்கி வந்து ஒரு 5-6 கண்டெய்னர்ஸ் இருக்குது. கண்டெய்னர்ஸ் போத் ஆஃப் குட்ஸ் வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்குது, இந்தியாவில் ஒரு கண்டெய்னர் ஒன்று இருக்குது. ஸோ அது எல்லாமே ஒர்த்து வந்து ஆல்மோஸ்ட் லைக் ஒரு ஃபியூ க்ரோர்ஸ் இருக்கும், குட்ஸோட வேல்யூ மட்டுமே. அண்டு நெக்ஸ்ட் வந்து வர்ச்சுவல் ஃபைனான்ஸ். ஸோ அதில் தான் அந்த வர்ச்சுவல் காயின், ரஷ் ரைட்ஸ், அந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் அதில் வரும். அண்ட் எங்களோட ஓன் கரன்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று போனோம், இன்அப் கரன்சி அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து வர்ச்சுவல் ஹப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவொர்க்கிங் கம்பெனி வந்து சென்னையில் இருக்குது. ஸோ அது வந்து அதோட கான்செப்ட் வந்து நிறைய இந்த தாம்பரம் சைடு போகிறப்ப இந்த ஜோஹா ஆஃபீஸ்லாம் பெருசாக ப்ளூ கலர் பில்டிங்லாம் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி ஆஃபீஸ் எல்லாம் பார்க்குறப்பே எனக்கு வந்து பயமாக இருக்கும். ஏன்னா ஒரு பக்கம் வந்து நம்ம க்ரோ ஆகிறோம் அப்படின்னாலுமே அது வந்து ஓவர் ஹெட்ஸ் வந்து இட்ஸ் அன்னெசரி ஓவர் ஹெட்ஸ். அதனால் எம்ப்ளாயீஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பெனிஃபிட்ஸ் கிடையாது. அண்ட் ஸோ இந்த எதுக்கு இவ்வளோ காசு வேஸ்ட் பண்ணுறேன்னா, ஒரு ஆளுக்கு வந்து யூஆர் ஸ்பெண்டிங் $20,000 irrespective ஆஃப் ஹிஸ் சேலரி. ஒரு ஆளை வந்து நீங்கள் ஆஃபீஸில் வச்சு அவருக்கு வந்து நீங்கள் அட்மின், செக்யூரிட்டி, வாட்டர், எலக்ட்ரிசிட்டி, இன்டர்நெட்டு, PC இந்தமாரி எல்லாம் கொடுக்கறதுக்கு அந்த டெஸ்க்குக்கு வந்து யூஆர் ஸ்பெண்டிங் $20,000 per month. ஸோ அப்போ வந்து வேலை இல்லை ப்ராஜெக்ட் இல்லை அப்படின்ற டைமில் வந்து இட்ஸ் அ மணி தட் இஸ் வேஸ்டட். ஸோ அப்போ தான் வந்து ஐ தாட் அபவுட், சரி ஓகே நம்ம ஒரு வர்ச்சுவல் ஹப்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுவோம். 30% வந்து நம்மளோட கெப்பாசிட்டி இருக்கும், 70% வந்து வி லெட் இட் அவுட் சைட். மற்ற கம்பெனிஸ்க்கு வந்து ப்ரைவேட் ஆஃபீஸஸாக கொடுப்போம். ஸோ அப்போ அந்த 70% வந்து வில் பே ஃபார் த 30% எக்ஸ்பென்ஸ். ப்ளஸ் வந்து ஒரு ப்ராஃபிட் மார்ஜினும் இருக்கும் அப்படின்ற கான்செப்டில் வந்து ஐ தாட் அபவுட் இட் அண்ட் இட் ஒர்க்ஸ். இந்நாள் வரைக்கும் வந்து 3-4 இயர்ஸாக வந்து என் ஸ்டாஃப்ஸுக்கு யாருக்குமே ரெண்டல் வந்து பே பண்ணல. ஸோ எலக்ட்ரிசிட்டியோ, இன்டர்நெட்டோ, செக்யூரிட்டியோ எதுவுமே கிடையாது. அண்ட் ஆன் டாப் ஆஃப் இட் ஐம் ஏர்னிங் அ கேஷ் ஃப்ளோ. ஒரு செப்பரேட்டாக வந்து ஒரு ரெகுலராக ஒரு கேஷ் ஃப்ளோ ஒன்று இருக்குது. ஸோ அது வந்து வர்ச்சுவல் ஹப் அப்படின்ற. அப்புறம் வந்து வர்ச்சுவல் ஸ்டுடியோஸ், அதுதான் ரஷ் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் ஒன்று பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 1.5 crores வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அந்த வர்ச்சுவல் காயின் ரஷ் ரைட்ஸ் ப்ராஜெக்ட்ஸில். அண்ட் ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிஞ்சிச்சு இப்போ. அண்ட் அதுக்கப்புறம் வர்ச்சுவல்டைன்மெண்ட்டு இன்னொரு கம்பெனி இருக்குது, ஒரு 60 Facebook பேஜ், நம்ம யூடியூப் சேனலும் அது கீழே தான் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம தனியாக அதுக்கப்புறமா ஒரு பிராண்டாக கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒன்று தனியாக சின்னதாக ஒன்று பண்ணிருக்கிறோம். ஓகே. ஸோ அதில் என்ன எதிர்பார்க்கலாம் அந்த யூடியூப் சேனல் அந்த மாதிரி இதில் கான்டென்ட்? மெயினாக வந்து இப்போ எனக்கே வந்து ஆஸ் எ யூடியூபராக வந்து இந்த மெயின் ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா, நிறைய இமெயில்ஸ் வரும், கொலாபரேஷன் பண்ணலாம், பார்ட்னர்ஷிப் பண்ணலாம் அப்படின்ட்டு. அதில் முக்கால்வாசி ஸ்கேம், முக்கால்வாசி வந்து ரெஸ்பாண்ட் பண்ணால் டைம் வேஸ்ட் இந்த மாதிரி இருக்கும். அப்போ என்னங்கன்னா, ஓவர் பாயிண்ட் ஆஃப் டைமில் ஒரு யூடியூபர், இன்ஃப்ளூயன்சரை காண்டாக்ட் பண்ணுறதே ஒரு பெரிய தலைவலி ஆகிடும்.
என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சில பேர் வந்து மீடியாவில் இருக்காங்க, டைரக்டர்ஸாக இருக்காங்க. அவங்களுக்கே வந்து ஒரு யூடியூபரை காண்டாக்ட் பண்ணணுன்னா இட்ஸ் டூ ஹார்ட். அவங்க ஒரு செயின் மூலிமா போகணும், ஒரு பிஆர் மூலிமா போகணும். அது வந்து இட் டேக்ஸ் டைம். டேரெக்டாக வந்து நீங்கள் வந்து போய் பேசிடவே முடியாது. ஸோ தட்ஸ் ஹவு த ரியாலிட்டி இஸ். ஸோ அதுக்கு பதிலாக வந்து நாங்கள் வந்து இப்படி ஸ்லோவாக அந்த கம்பெனிஸை பில்ட் பண்ணிவிட்டு தென் வில் ஹேவ் லைக் ஒரு குரூப் ஆஃப் யூடியூபர்ஸ், அவங்களுக்குன்ட்டு ஒரு ஈகோ சிஸ்டம், அண்ட் இட்ஸ் ஆல் வெரிஃபைடு யூடியூபர்ஸ், வெரிஃபைடு மார்க்கெட்டர்ஸ். ஸோ அப்படின்ற ஒரே ஒரு கான்செப்ட் தான். ஸோ ப்ரிட்டி மச் வந்து நீ சென்னை சில்க்ஸா, ஸோ இல்லை நீ வந்து ஒரு போத்தீஸா, ஒரு பெரிய பிராண்டா, உனக்கு வந்து இத்தனை யூடியூபர்ஸ் யார்கிட்டலாம் நீ ஆட் கொடுக்கணுமோ யூ கோ அண்ட் புட் இட். ஸோ நீ வந்து இமெயில் அனுப்பிச்சு யூ டோன்ட் ஹேவ் டு மேக் தம் எப்படி சொல்கிறது, நிறைய இமெயில்ஸ் அனுப்பிச்சு ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு யூ டோன்ட் ஹேவ் டு கோ. அந்த கான்செப்டில் வந்து வி வாண்ட் டு பில்ட் இட் அந்த பிளாட்ஃபார்ம். ரைட், ஓகே. ஸோ இப்போது இந்த ஒரு டாபிக் ஐ திங்க் இட் வில் பி த மெயின் டாபிக், இந்த பாட்காஸ்டோட ஒரு மெயின் டாப்பிக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது கேள்வியாகவே நான் முதல்ல முன் வச்சு நான் வந்து கொண்டுட்டு போகிறேன். ஹவு டு பிகம் ரிச்? செல்வந்தன் ஆகணும், பணக்காரன் ஆகணும்னா என்ன பண்ணுங்க? சரி, ஹானஸ்ட்டாக சொல்லணுன்னா நிறைய பேர் வந்து இது எனக்கு பசங்களை என்னோடய வீடியோ எடிட்டிங் பண்ணுற பசங்களே வந்து ஆனால் ஏதாவது கெட் ரிச் குயிக் வீடியோஸ்லாம் போடுங்கண்ணா, நிறைய வியூஸ் வரும்ண்ணா அப்படின்வாங்க. டேய் எனக்கே தெரியாதுடா அந்த வழி. நானே வந்து இன்னமும் பார்த்தோன்னா எலான் மஸ்கே வந்து இவ்வளோ கோடீஸ்வரனே இன்னும் டெய்லி 16 மணி நேரம் வேலை செய்கிறான். ஸோ அவனுக்கே வந்து கெட் ரிச் குயிக் வழி தெரியல. ஐ மீன் ஹீ இஸ் ஸ்டில் த ரிச்சஸ்ட் பர்சன், பட் ஹீ இஸ் ஸ்டில் ஒர்க்கிங் 16 hours a day. ஓகேவா? அந்த பணத்தை மெயின்டைன் பண்ணுறது யூ ஹேவ் டு ரன் இட். ஸோ கெட் ரிச் குயிக்ன்றதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து ஐ ஹாவ் ஸோ மெனி இஷ்யூஸுங்க. பர்சனலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிடில் கிளாஸில் பிறந்ததே வந்து இட்ஸ் மை பிக்கஸ்ட் சேலஞ்ச். ஏன்னா த கான்செப்ட் ஆஃப் ரிஸ்க் டேக்கிங் வந்து ஈவன் தோ ஐ எம் ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் ரிஸ்க் டேக்கர் இன் மை என்டையர் ஜென்ரேஷன், இட்ஸ் ஸ்டில் வந்து தெர் இஸ் த வே தட் ரிச் பீப்புள் டூ திங்ஸ் அப்படின்றத நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன். ஐ மேக் ஃபண்டமெண்டலி லாட் ஆஃப் மிஸ்டேக்ஸ். அண்ட் ஸோ நம்ம வந்து இந்த ஐ ரியலி காண்ட் எக்ஸ்பிளைன் திஸ். ஆக்சுவலி வந்து யூடியூபாக பண்ணுறப்போ வந்து வீடியோ பண்ணுறப்ப நான் கொஞ்சம் யோசிச்சுட்டு பாயிண்ட்ஸாக பேசுவேன். பட் இன் ரியாலிட்டி என்னென்னா வி ஆர் கோயிங் த ராங் வே டு பிகம் ரிச். ஸோ நம்ம முக்கால்வாசி பேர் இன்க்ளூடிங் மை செல்ஃப். அண்ட் அது ஏன் அப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சம்டைம்ஸ் யோசிச்சு பார்க்குறப்ப ஐம் பீன் டோல்டு டு டூ தட். ஐம் பீன் ட்ரெயின்டு டு டூ தட். என்னை வந்து இப்போ என் பையன்கிட்ட வந்து 13 வயசு பையனுக்கு பணத்தை பற்றி எதுவுமே நான் சொல்லித்தரல. அவனுக்கு வந்து நான் வந்து இந்த பிஸ்னஸ் ஆரம்பித்தேன், அதை பண்ணுறேன், இந்தமாரிலாம் பேசுவேன். இப்படி பேசுகிற பையனே வந்து எப்படி ரிச் ஆகணுன்னா சேவ் பண்ணுன்றான். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கிறப்ப நானும் பார்த்தீங்கன்னா ரிச் ஆகிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. இப்போ வந்து ரோல்ஸ் ராயல்ஸ் கார் இருக்குல்ல, அதோட அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து எங்கேயுமே வராது. எங்கே வரும்னா இந்த ப்ரைவேட் ஜெட்டு விற்கிறாங்கல்ல, அந்த ஏர் ஷோ அந்தமாரி ஷோஸில் வந்து அந்த ரோல்ஸ் ராயல்ஸ் காரங்க வைப்பாங்க. ஏன்னா அந்தமாரி கார் ஜெட்டு வாங்குறவன் தான் வந்து இந்தமாரி கார் வாங்குவான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெர் இஸ் அ டிஃப்ரென்ஸ் இன் மைண்ட் செட். நாட் ஜஸ்ட் த பையர் செல்லர் அந்த கான்செப்ட்லாம் விட்டுடுங்க, பட் தெர் இஸ் அ டிஃப்ரென்ஸ் இன் மைண்ட் செட். அவங்க வந்து அப்படி யோசிக்கிறாங்க. எப்படி அவங்க அப்படி யோசிக்கிறாங்க? ஏன் நம்ம வந்து அந்த ஆங்கிளில் யோசிக்க மாட்டேங்கிறோம்? ஈவன் நான் ஒரு கம்பெனி ரன் பண்ணுறேன், மார்க்கெட்டிங் பண்ணுறேன், ஏன் நான் அந்த ஆங்கிளில் யோசிக்கல? See the point is like நம்ம ஃபண்டமெண்டலாக நிறைய விஷயங்க, நான் ஆக்சுவலி நிறைய பேசலாம் அதில். ஸோ நிறைய விஷயம். ஒன்று வந்து த கான்செப்ட் ஆஃப் மணி வந்து நம்ம தப்பாக வச்சுருக்கிறோம். அதாவது பணம் வந்து நிறைய பணம் இருந்தால் நிம்மதி போயிடும் இப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் சொல்லி இந்த பணத்தை வந்து வி ஆர் திங்கிங் லைக் ஆஸ் இஃப் இட்ஸ் ஈவில். ஸோ அதை ஏர்ன் பண்ண நினச்சா வந்து நீ க்ரீடி பர்சன், அது நீ வந்து ஒரு பணத்தை ஆசை பிடிச்சவன், பணம்னா பணமும் வாயத்தளக்கும், இந்தமாரி நிறைய விஷயம் வந்து இட் மேக்ஸ் அஸ் லுக் ஈவில் இஃப் யூ வாண்ட் டு மேக் மணி. ஸோ தட்ஸ் அ ஃபஸ்ட் ஃபண்டமெண்டலி தப்பான ஒரு விஷயம். ஏன்னா நீங்கள் எந்த விஷயம் பண்ணணும்னு நினச்சா அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மாதிரி அதை பற்றி நீங்கள் யோசிக்கணும். நான் பணம் பண்ணணுன்னா அது பணம் பண்ணணுன்னு யோசிக்கணும். அப்போ யோசிக்கிறப்பே நான் தப்புன்னு நினச்சி யோசிச்சேன்னா அது எப்படி நான் ஒழுங்காக யோசிப்பேன்? அப்போ நான் வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி நிறைய பணம் சம்பாதிச்சா தமிழ்நாட்டுக்கு எதுவுமே செஞ்சதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு டாக் ஒன்று வரும். சி இட்ஸ் ஓன் மணி. ஆனால் நம்ம மைண்ட் செட் எப்படி இருக்குது? நம்மளுக்குலாம் என்ன படத்தில் 1000 கொடுக்குறீங்க, நேருக்கு கொடுத்தாரு, அது பண்ணார், எதை பண்ணாரா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது என்ன ஆகும்னா நான் பணம் சம்பாதிக்கிறப்பையும் வந்து ஐ வாஸ் லிட்ரலி இன்டு சம் சார்ட் ஆஃப் ப்ரெஷர். யாராவது ஒருத்தவங்க வந்து ஏதோ ஒரு டொனேஷன் ஏதோ ஒன்று கேட்குறப்ப தே எக்ஸ்பெக்ட் மீ டு கிவ் ஸ்ட்ரைட் அவே ஜஸ்ட் பிகாஸ் ஐ ஹேவ். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா பணம் பண்ணணும்னு நினைக்கிறப்பே வந்து நான் அது நிம்மதியாக சம்பாதிக்கணும் யோசிக்கணும்னா ஐ ஹாவ் டு டொனேட். ஸோ அது ஒரு சின்ன ஒரு விஷயம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி வந்து இந்த ஒவ்வொரு இடத்துலையும் வந்து நான் பணம் சம்பாதிக்கணும்னு போய் நிற்கிற இடம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்கிட்டேருந்து பணம் சம்பாதிக்கிறது அங்கே ஆளுங்க வெயிட் பண்ணிருக்கிறாங்க.
ஒரு கம்பெனி ஃபவுண்டராக இருந்துக்கிட்டே நான் வந்து போயிட்டு ஒரு இடத்துல வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணணும், ஒரு இடத்துல வந்து விசி வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட்டை பணம் வந்து கேட்குறேன், அண்ட் இன்னொரு இடத்துல வந்து ஒரு ஷோவில் போயிட்டு என் ப்ராடக்ட்டை பற்றி ப்ரொமோட் பண்ணுறேன். இதுமாதிரி எல்லா இடத்துலையும் வந்து நான் பணம் சம்பாதிக்கணும்னு போய் நிற்கிற இடமே வந்து என்கிட்ட பணம் சம்பாதிக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துலையும் நான் தப்பு பண்ணுறேன். ஸோ அதேமாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஐம் அ டெக்னிக்கல் பர்சன். ஸோ டெக்னிக்கலி ஃபோக்கஸ்டு, டெக்னிக்கலி இன்க்ளைன்டு, தட்ஸ் வேர் மை கான்ஃபிடன்ஸ் இஸ், தட் வேர் மை ஸ்ட்ரென்த் இஸ். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து தட்ஸ் நாட் த வே டு மேக் மனி. அண்ட் எனக்கு வந்து தட்ஸ் பார்ட் ஆஃப் மை சர்வைவல் அஸ் வெல். ஏன்னா அது இல்லைனா ஐ வுடன்ட் சர்வைவ். பட் என்னென்னா அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த ஸோ மெனி இயர்ஸ் ஆஃப் ஸ்பெண்டிங் மை டைம் ஈவன் டுடே, ஓகேவா, இன்றைக்கி வந்து இந்த கேமரா வந்து வாங்கிட்டு வந்து எப்படி ஒரு 5 மினிட்ஸில் உங்களுக்கு முன்னாடி வந்து இப்போ தான் அன்பாக்சிங்கே பண்ணேன், ஒரு 10 மினிட்ஸில் வந்து எப்படி கன்ஃபிகர் பண்ணி ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ டெக்னிக்கலி வந்து ஐ வாஸ் ஏபிள் டு டூ இட். பட் அது வந்து தட்ஸ் வாட் ஐ ஆம் மென்ட் ஃபார் இட். பட் என்னென்னா இது என்ன ஆகுதுன்னா, ஒவ்வொரு வேலையும் செய்கிறப்ப ஐ ஸ்டாப் திங்கிங் ஆஸ் ஒரு பிஸ்னஸ் பர்சனாக யோசிக்கிறதில்ல, லைக் ஹவு டு மேக் மனின்ட்டு. ஐ ஸ்டார்ட் ஃபோக்கஸிங் ஆஸ் எ டெக்னிக்கல் பர்சன். நான் வந்து இந்த வீடியோவில் நிறைய தடவை சொல்லியிருப்பேன், என் கம்பெனியோட ஆர்கிடெக்சர் எல்லா ப்ராடக்ட்ஸ் நான் தான் பண்ணுறேன், அதை பண்ணுறேன்ட்டு. என்னையே அறியாமல் தட் இஸ் வாட் ஐ ஆம். பட் அந்த இடத்துல வந்து ஐ எம் ஃபெயிலிங் ஆஸ் எ பிஸ்னஸ்மேன். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா டிப்பிக்கலாக வந்து அஸ் எ மிடில் கிளாஸ் பர்சனாக வந்து டெக்னிக்கலாக நீ படி, டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கொண்டு வந்ததுனால வி ஃபெயில் டு திங்க் அஸ் எ பிஸ்னஸ்மேன். ஸோ எனிவே இது மாதிரி நிறைய இருக்குது. ஐ கான் திங்க் ஆஃப் இட் மெனி அஸ் ஆஃப் நோ. எஸ், ஆக்சுவலி இந்த இடத்துல வந்து ஒரு இது இருக்கிறத நான் பார்க்குறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு மிடில் கிளாஸ், லோயர் மிடில் கிளாஸ், ஒரு புவர் ஃபேமிலி, அதிலிருந்து நீங்கள் வந்து ஒரு 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 கட்டத்துக்கு நீங்கள் வந்து வர்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது எந்த கட்டம்னா, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிற அந்த கான்ஷியஸ் காம்பிட்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வந்து நீங்கள் வர்றீங்க. இப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிற கான்ஷியஸ் இன்காம்பிடன்ட் ஸ்டேஜுக்கு வர்றீங்க. இப்படிலாம் இருக்குது, ஆனால் இதெல்லாம் எங்கிட்ட இல்லை அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து வர்றீங்க. எஸ்பெஷலி இந்த மணி ஓரியன்டான விஷயம். ஏன் வந்து ஹவு டு பிகம் ரிச் அப்படிங்கிறத இந்த டாப்பிக்காக இருக்கும் அப்படின்னு நான் ஏன் சொன்னேன்னா, ஸோ நம்ம வந்து ஓகே பணக்காரன் ஆகிறதுக்கான ஒரு வழி இருக்குது, ஃபார்முலா இருக்குது அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணணுங்கிற தாட்டு கிடையாது. இல்லை, அதுவும் இருக்குது. அதை தாண்டி நிறைய சைட்ஸ் இருக்கும் இல்லைங்களா. இப்போ நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, அது எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இது வந்து ஒரு சைடு, இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சைடு. அது ஸோ அந்த மாதிரி நிறைய சைடு இருக்குது. அதை டிஸ்கஸ் பண்ணணுங்கிறதுக்காக தான் இதை ஒரு டாப்பிக்காகவே நான் இங்கே வைக்கிறேன். நான் இப்போது அந்த மாதிரி ஒரு மிடில் கிளாஸில் இருந்துட்டோ அல்லது ஒரு வீக்கான ஒரு ஸ்டேட்டில் இருந்துட்டு ஒரு விஷயத்தை நம்ம வந்து பார்க்கும்போது நமக்குள்ளே ஒரு தாட் வருது. அந்த தாட் வந்து பார்த்திங்கன்னா, வேகமாக அதை பணக்காரன் ஆகணும், வேகமாக அதை வந்து சீக்கிரமாக அந்த நிலையை அடையணும், இப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வந்து நம்ம வந்து தள்ளப்படுறோம் இல்லைங்களா. அது ஏன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மற்றவங்களை பற்றி தெரில, பட் என்னை பொறுத்த வரைக்கும் மை ட்ரீம்ஸ் புஷ் மீ. ஏன்னா இப்போ இந்த வர்ச்சுவல் காயின் ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா 7 வருஷம். ஸோ 7 வருஷத்துக்கு முன்னாடியே எவ்வளோ ஒரு ஆசை அந்த ப்ராஜெக்ட் வந்து ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதுக்கு வந்து டுக் மீ 7 இயர்ஸ். ஸோ அந்த 7 இயர்ஸ் வந்து எத்தனையோ கம்பெனி நடுவில் பார்த்தீங்கன்னா லிங்க்டின் ப்ரொஃபைலை நீங்கள் பார்க்கலாம். அந்த 7 இயர்ஸ்க்குள்ள நிறைய கம்பெனிஸில் கான்ட்ராக்ட் ஒர்க்லாம் பண்ணியிருப்பேன். ஸோ அது எல்லாமே டுவர்ட்ஸ் திஸ் ட்ரீம். ஆனால் இதே ட்ரீம் கூட இதுதான் ஃபோக்கஸ், இதுதான் என்னோட ப்ரைமரி ஃபோக்கஸ் ஆச்சு. நான் யார்கிட்டையும் சொல்லவே இல்லை லாஸ்ட் 3 இயர்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் கூட. என்னோட க்ளோஸ் டெவலப்மெண்ட் டீம் மட்டும் தான் அந்த ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிருந்தாங்க. பட் என்னென்னா அந்த 7 இயர்ஸில் வர்ச்சுவல் ஹப் அப்போ தான் இன்வெஸ்ட் பண்ணேன், வர்ச்சுவல் இம்போர்ட்ஸ் அப்போ தான் இன்வெஸ்ட் பண்ணேன், அதெல்லாம் பண்ணேன். அந்த பணத்தெல்லாம் தூக்கி கூட நான் இதில் போட்டுருக்கலாம், ஃபைனான்ஸில் போட்டுருக்கலாம். பட் என்னென்னா இதில் வந்து எனக்கு ஷார்ட் ரிட்டர்ன்ஸ் வரும்னு தெரியாது. ஆனால் ஹப்லேருந்து எனக்கு ரிட்டர்ன்ஸ் வரும், இம்போர்ட்ஸ்லேருந்து ரிட்டர்ன்ஸ் வரும். ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து த சர்வைவல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இட்ஸ் ஆல்வேஸ் ப்ரெசன்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ, வெரி க்ளோஸ். எனக்கு வந்து இங்கே முன்னாடி இருக்குது, என் கண்ணுக்கு முன்னாடி. ஸோ அதனால் இந்த பீயிங் ரிச் அது எல்லாமே வந்து இட்ஸ் தேர் வி ஒர்க் ஆன் இட், வி ஒர்க் டுவர்ட்ஸ் இட், ஒரு கோல் அச்சீவ் பண்ணுறது எல்லாமே இருக்குது. பட் இதுக்கு முன்னாடி என் கண் முன்னாடி கிட்டக்க நிற்கிறது வந்து இந்த சர்வைவல் ஃபேக்டர் தான். ஸோ ஐ ஹேவ் டு கிராஸ் தட் ஃபர்ஸ்ட். எவ்ரி டே ஐ ஹேவ் டு கிராஸ் இட். எஸ், அது ஒரு ஸ்லோ ப்ராசஸ் இல்லைங்களா. அதாவது டிபெண்ட்ஸ் ஆன் சிச்சுவேஷன், ஒவ்வொரு பர்சனை பொறுத்து, அவங்களுக்கு இருக்கிற ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கிறத பொறுத்து, அவங்க எங்கே இருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து, அவங்களோட கேப்பபிலிட்டிஸ் என்ன, அவங்களால ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருதுன்னா அதை வந்து ஈஸியாக கிராப் பண்ண முடியுமா, அது ஈஸியாக ஸ்டடி பண்ண முடியுமா, அதை யூஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பொறுத்து ரொம்ப ஸ்லோ ப்ராசஸ் இல்லைங்களா. ஆமாம். இங்கே வந்து இது வந்து ஒரு இந்த கான்டென்ட் வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நிறையா வந்து ஒரு வியூஸ் தரக்கூடிய ஒரு கான்டென்ட் இது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் அதான் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த தேடிக்கிட்டு இருக்கிற எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு சின்ன ஒரு தாட் இருக்கும். என்ன அது, அந்த இன்டென்ஷன் தான் இந்த மாதிரியான ஒரு கான்டென்ட்டை வந்து அதிகமாக வியூஸ் வர வைக்கிறதுக்கான ஒரு ரீசன் சைக்கலாஜிக்கலாக. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா,
ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, நம்ம அதை கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால் வேகமாக பணக்காரனாக முடியும் போல் இருக்குது அப்படிங்கிற ஒரு தாட் இருக்குது. ஸோ அதனால தான் அந்த அந்த கெட் ரிச் குயிக், வேகமாக பணக்காரன் ஆகணும் அப்படிங்கிற ஒரு உந்துதல், ஒரு ஒரு தாட் வந்து அங்கே தான் வந்து வருது, இதெல்லாம் வந்து தெரிய வரும்போது. பட் ஆக்சுவலாக அந்த ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஒரு ஒரு ஸ்பீடை வந்து கொடுக்காம, அல்லது அது வந்து அவ்வளோ வேகமாக நான் வந்து பணக்காரன் ஆகணும் அப்படிங்கிற ஒரு தாட் இல்லாமல், உங்களால் அந்த ஸ்லோ ப்ராசஸை வந்து ஸ்லோ ப்ராசஸாகவே கடக்க முடிஞ்சிருச்சுன்னா யூ வில் பிகம் ரிச். பட் அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது. நம்ம வந்து பணக்காரன் ஆகணும் அப்படின்னு நினச்சி ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணுறதுனால கண்டிப்பாக ரிச் ஆக முடியாது. ஏன்னா உங்களுடைய தாட் ப்ராசஸே வேறையாக இருக்குது. இப்போ நீங்கள் சொன்னீங்க ஐ எம் டெக்னிக்கல் பர்சன் அப்படிலாம் சொன்னீங்க. அந்த சைடு தான் உங்களுக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கு இல்லை, அந்த சைடு வந்து என்னை சர்வை பண்ணுறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுது. பட் என்னை வந்து பணக்காரன் ஆகிறதுக்கு ஸ்டாப் பண்ணுறது கிட்டத்தட்ட அந்த சைடு தான். ஏன்னா இப்போ நான் மீட் பண்ண நிறைய பெரிய பெரிய ரிச் சிஇஓஸ்ன்னு நான் சொல்லுவேன். ஸோ தே ஆல்ரெடி ஹேவ் மணி. அவங்களுக்கு வந்து பணன்ற ஒரு விஷயம் இல்லை, அவங்க வந்து தேர் ஜஸ்ட் லுக்கிங் இன்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு மல்டிப்ளை இட். நான் என்ன கம்பெனி ஆரம்பித்தா இப்போ ஏஐயில் இன்வெஸ்ட் பண்ணால் பெருசாக பணம் சம்பாதிப்பேன், அதில் ஒரு 100 மில்லியன் இன்வெஸ்ட் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி வந்து வென் ஐ மீட் பீப்புள் லைக் தேட், தே திங்க் டிஃப்ரெண்ட்லி, தே டோன்ட் ரியலி திங்க் லைக் மீ. ஸோ இப்போ இன்றைக்கி வந்து நான் ஒரு ஏஐ கம்பெனி ஆரம்பிக்கிறேன்னா யூ வில் see me next day வந்து ஐ ஸ்டார்ட் ஸ்டடிங் ஏஐ. நான் அப்படியே என்ஜாய் பண்ணி படிப்பேன், ஐ டேக் இட், மை ஜேர்னி இஸ் தட். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி தே டோன்ட் வேஸ்ட் டைம் லைக் தட். அவங்க அந்த 6 months வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. அந்த 6 months வந்து தேல் ஹையர் சம் ஒன், தேல் ஃபைண்ட் அ ப்ராஜெக்ட், தேல் டூ இட், தேல் மேக் மனி, தே பில்ட் அ சொல்யூஷன், தே செல் த சொல்யூஷன், தேல் மூவ் ஆன். தே மேட் த மனி, தே மூவ் ஆன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து டிப்பிக்கல் மிடில் கிளாஸ்னு வந்தவங்க வந்து நிறைய பேர் வந்து இந்த தப்பு பண்ண மாட்டாங்க, அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க, இந்த தப்பு பண்ணிருப்பாங்க நான் பண்ணுறது. ஓகே. ஸோ இப்போ நீங்கள் அந்த மாதிரி நிறைய பேர் நான் வந்து மீட் பண்ணேன் அப்படின்னு சொன்னீங்க. அவங்க தாட் ப்ராசஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ எந்தெந்த விஷயங்கள் அவங்களுடைய தாட் ப்ராசஸ் எல்லாம் வந்து குடிங்க ப்ரோ குடிங்க. சரி, ஆனால் குயிக்காக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2 விஷயங்க. ஸோ ஒன்று வந்து we have to be surrounding ourselves with people who makes more money than us. First. Second வந்து we have to be a doer and be with doers. ஸோ சும்மா வந்து வெறும் மணியாக வந்து இந்த பிஸ்னஸில் போட்டால் 10 கோடி வரும், அந்த பிஸ்னஸ், அந்த கதைலாம் இல்லை. ஸோ இன்றைக்கி ஒன்று பேசினா அடுத்த வாரம் செய்கிற மாதிரி ஒரு கூட்டம். அந்த கூட்டம் வந்து who also makes money. ஸோ இந்த 2 விஷயம் இருந்துச்சுன்னா யூ கேன் ஆக்சுவலி ஈஸிலி மேக் மனி. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து என்னோடய லைஃப்பில் ஒவ்வொரு கரியர்லேயும் நான் வரப்போ பார்த்தீங்கன்னா ஐ வாஸ் ஆல்வேஸ் வித்தின் அ ப்ராக்கெட். என்னோடய ஃபஸ்ட்டு ஜாப் வந்து எனக்கு மொத்தம் சிடிசி வந்து 2.4 lakhs சம்திங் பர் இயர். அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த 2.4 lakhs சுற்றி சம்பாதிக்கிறவங்க மட்டும்தான் என் ஃப்ரெண்ட்ஸ். ஈவன் என்னோட மேனேஜர் கூட என் ஃப்ரெண்டு கிடையாது. என்னோட மேனேஜரோட மேனேஜர் என் ஃப்ரெண்டு கிடையாது. என் மேனேஜர் என் ஃப்ரெண்டே பேசுவார், ஆனால் அதுக்கு மேலே அந்த மேனேஜர் வந்து எனக்கு ஃப்ரெண்டே கிடையாது. அவர் என்ன காரில் வரான்னு மட்டும் தான் தெரியும், அவர் என்ன பிராண்ட் டிஷர்ட் வாங்குறாரு, என்ன பென்னு யூஸ் பண்ணுறாரு, பாயிண்ட் பிளாங்க்னா அதுமாதிரி ஒரு பென்னு இருக்குது அப்படின்றது அப்போ தான் எனக்கு தெரியுது. ஸோ அப்போ என்னன்னா இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளார எனக்கு சர்வை பண்ண எனக்கு தெரியுது. இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளார வேலை போயிடுச்சுன்னா இதே ப்ராக்கெட்டுக்குள்ளார எனக்கு வேலை வாங்க தெரியுது. இதுக்குள்ளார குடும்பம் நடத்த முடியுது, இதுக்குள்ளார செலவு பண்ண முடியுது, இதுக்குள்ளார ஆசைப்பட முடியுது, எல்லாமே இதுக்குள்ளார முடியுது. பட் இதுக்கு மேலே இருக்கிற ப்ராக்கெட்டில் எப்படி சம்பாதிக்கிறாங்களோ அந்த ப்ராக்கெட்டுக்கு மூவ் பண்ண முடியல ஈஸியாக. நிறைய பேருக்கு இந்த ப்ராக்கெட் வந்து மூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அது ஒரு டைம் ஆகும். ஒரு 2 years நான் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறேன் அப்படின்னா அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் அடுத்த ப்ராக்கெட் போகிறேன், அதுக்கப்புறம் அடுத்த ப்ராக்கெட் போகிறேன், இப்படி தான் போகிறேன். தவிர இங்கேருந்து டேரெக்டாக அங்கே மேலே போய் ஒரு ப்ராக்கெட்டில் இருக்கிற ஒரு ஆள் வந்து எப்படி யோசிக்கிறான், எப்படி செலவு பண்ணுறான், அவன் டைமை எதில் இன்வெஸ்ட் பண்ணுறான், எப்படி அவன் ஏர்ன் பண்ணுறான் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நான் கிட்டக்க இருந்து பார்க்கவே முடியறதில்ல. ஸோ ஐ திங்க் நம்ம அதை பண்ணோன்னாலே ஐ திங்க் வி வில் கெட் எனக்கு வந்து நிறைய நேரம் நான் பண்ணுறது ஒரு விஷயம் தான். ஐ ஸ்பெண்ட் டைம் வித் பீப்புள் ஹூ மேக்ஸ் மோர் மனி தென் மீ அண்ட் ஹூ ஆர் டூவர்ஸ். சும்மா வெட்டியாக பேசுகிறவங்கள. ஏன்னா பிகாஸ் ஐ எம் அ டூவர். நான் எப்போ இருந்தாலும் எங்கே இருந்தாலும் சரி ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு இருப்பேன். நான் என்கிட்ட பேசுகிறப்ப ஃபோனில் பேசுகிறவங்க அவங்க என்ன வேலை செய்கிறேன்னு கேட்பாங்க, நான் அதேமாதிரி அவங்க என்ன வேலை செய்கிறேன்னு கேட்பேன். சும்மா வெட்டியாக உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கிறவன்ட்டு வந்து நான் பேசுகிறதுக்கு ஐ டோன்ட் ஹேவ் எனி திங். ஸோ ப்ராக்கெட்னு ஒரு விஷயம் சொன்னீங்க இல்லையா, கேன் எக்ஸ்பிளைன் அது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? லைக் இந்த ப்ராக்கெட்னா என்னது? இப்போ வந்து நான் வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து 5 லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன் அப்படின்னா, இப்போ என்கிட்ட வந்து எவ்வளோ தான் நீங்கள் ப்ரெஷர் போட்டாலும் சரி, எவ்வளோ தான் என்னை இன்சென்டிவைஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் வந்து எத்தனை ட்ரேட் ஷோஸ் எவ்வளோ கூப்பிட்டு போனாலும் சரி, திடீர்னு வந்து எனக்கு ஒரு வருஷத்துக்கு 50 லட்ச ரூபா சம்பாதிக்க தெரியாது.
அந்த 5 லட்ச ரூபாய்க்குள்ளார எப்படி சம்பாதிக்கணும் தெரியும். எனக்கு வேலை போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, திரும்ப நான் வாங்குற வேலை வந்து அந்த 5 லட்சம் டு 10 லட்சமோ 7 லட்சமோ அந்த ரேஞ்சுக்குள்ளார தான் இருக்கும். அதுக்குள்ளார எனக்கு திரும்ப எனக்கு எங்கே போனால் எனக்கு வேலை கிடைக்கும், எந்தெந்த இடத்துல எனக்கு வேலை கிடைக்கும் அப்படின்றது எனக்கு தெரியும். அது ஏன்னா அந்த இடத்துக்குள்ளாரே நான் பழக்கப்படுறேன். அந்த ஈகோ சிஸ்டமே நான் தான் கிரியேட் பண்ணுறேன். நீங்கள் ஒன்றும் இல்லை, அந்த சம்பாதிக்கிற ரேஞ்சுக்குள்ளார இருக்கிறப்ப உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் சுற்றி பாருங்கள். நீங்கள் ரெகுலராக பேசுகிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பேசுகிறவங்க எல்லோரும் பார்த்தீங்கன்னா அதே ரேஞ்சுக்குள்ளார இருப்பாங்க. அந்த ரேஞ்சு கீழேயும் இருக்க மாட்டாங்க, மேலேயும் இருக்க மாட்டாங்க. அந்த ரேஞ்சில் இருந்து கீழே வந்து உங்களால் சர்வைவும் பண்ண முடியாது. இவ்வளோ சம்பளத்தில் நான் மாதம் 50,000 சம்பாதிக்கிறேன், அந்த 50,000 செலவு பண்ணுறேன், எல்லாம் முடியுது அப்படின்னா 10,000 கொடுத்தா அவங்களை சர்வைவே பண்ண முடியாது. ஏன்னா இதில் எப்போ சர்வை பண்ணி வைப்பேன். அதுலேயும் சம்பாதிச்சு செலவு பண்ணுறவங்க இருக்காங்க, அதே 10,000 லைஃப் ஸ்டைல் வாழ்கிறவங்களும் இருக்காங்க. இதே மாதிரி உங்களை கொண்டு போய் நிறைய லாட்ரியில் டிக்கெட் நீங்கள் பற்றி வச்சுக்கோங்க. அந்த லாட்ரியிலலாம் ப்ரைஸ் விழுந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக அந்த பணத்தை விட்டுருவாங்க. இந்த கசினோவில் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, கசினோவில் வின் பண்ணுறவங்களுக்கு ஒன்றுமே கிடையாதுங்க. அவங்கள வந்து அந்த ஃபோன் நம்பர் வச்சுக்கிட்டு அடுத்த 2 நாள் வந்து ஃப்ரீயாக டாக்ஸி அனுப்புகிறோம், நீங்கள் எப்போ நாள் கசினோ வரலாம், அவ்வளோதான் சொல்லுவாங்க. அந்த வின் பண்ண பணத்தை திரும்ப கொண்டு விட்டு போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளார மட்டும்தான் வாழ தெரியும். இந்த மேலேயும் சரி கீழேயும் சரி அந்த வாழ்கிறதுன்றதே அவங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட். ஸோ அப்போ என்னென்னா இந்த ஒரு விஷயத்துக்குள்ளார எனக்கு நான் என்ன படிக்கிறேன் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு வெரி ஸ்கூல்டு தாட்ஸாக இருக்கும். அந்த இடத்துக்குள்ளார அந்த ப்ராக்கெட்ஸ்குள்ளார நான் என்ன படிக்க போகிறேன், அடுத்து என்ன படிக்கணும், கரியர் மூவ் என்ன, எங்கே நான் வாழணும், என்ன பைக்கு வாங்கணும், என்ன காரு. நம்ம யாருமே இந்த ப்ராக்கெட்டில் இருந்துட்டு ஒரு மெர்சிடிஸ் பென்ஸோ இல்லை வந்து ஃபெராரியோ வாங்கணும்னு ஆசைப்பட மாட்டோம். நம்ம வந்து நம்ம பட்ஜெட்டுக்குள்ளார ஏதோ ஒரு கார் வாங்குகிறோம் அப்படின்னு ஆசைப்படுவோம். ஸோ நான் வந்து ஜாகுவார் வாங்கணும்னு யோசித்ததே ஐ வாண்டட் டு பிரேக் தட். ஏன் என்னால் முடியாது, ஏன் வந்து லெட் மீ பை இட், நான் ஐ கேன் மேக் மணி, ஸோ இதனால் வாங்க முடியும் அப்படின்ட்டு அந்த ஆசைப்படுறது வந்து அதுவே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அது வாங்கிறதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட தடை. ஆனால் சும்மா பேசுகிறப்பே நீ எதுவும் பெருசாக கார் வாங்கிடாத அப்படின்ட்டு எங்கள் வீட்டில் கெஸ் பண்ணிவிட்டே நிறைய பேர் அட்வைஸ் பண்ணாங்க. வாங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்ச நாளைக்கு யாருக்குமே வந்து அந்த ஒரு சிரிப்பே வரல. ஐயோ தண்டை செலவு பண்ணுறான், நிறைய செலவு பண்ணுறான் அப்படின்ட்டு அந்த ப்ராக்கெட் விட்டு நம்ம வெளியில் போகிறோம்னு வச்சுக்கோங்க, அந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் பத்தன்னு ஆகிடுவாங்க. ஸோ நம்மள குட்டியாக ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். இப்போ யூடியூப்பில் ஒரு விளம்பரம் ஓட போகுது. நம்ம தமிழ் பிஸ்னஸ் பாட்காஸ்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த விளம்பரங்களை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஐ திங்க் இந்த இடத்துல நான் இப்போது நீங்கள் அந்த கார் வாங்கினீங்க இல்லையா, ஜாகுவார் வந்து வாங்கிட்டீங்க. நிறைய பேர் வந்து அந்த மாதிரி ஒரு லக்ஸுரி பொருளை நம்ம வந்து வாங்குகிறோம் அப்படின்னா நமக்கு நீங்கள் சொன்ன மாதிரி அதே மாதிரியான தாட் ப்ராசஸ் நிறைய பேருக்குள்ளே வந்து இருக்கும். நீங்கள் அந்த கார் வாங்கினீங்க இல்லையா, அதுக்கப்புறம் அந்த தாட் ப்ராசஸ் எப்படி இருந்துச்சு? நீங்கள் ஓன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓகே அது ஒரு என்ன சொல்கிறது, மேபி அதை நீங்கள் ஒரு கோலாக கூட வச்சுருக்கலாம். இந்த மாதிரி ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோலாக கூட நீங்கள் வந்து வச்சுருக்கலாம். அதை அச்சீவ் பண்ணிட்டீங்க, கொஞ்ச நாள் ஓன் பண்ணுறீங்க. ஓன் பண்ணினதுக்கப்புறம் உங்களுடைய தாட் ப்ராசஸ் என்னவா மாறுச்சு? அது அச்சீவ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து இது நம்மளால் வாங்க முடியுமான்னு நான் 2-3 தடவை கொஞ்சம் தடவை யோசிச்சிருக்கேன். ஆனால் எனக்கு என்னென்னா சின்ன வயசுலேருந்து என்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும். ஒரு விஷயம் நான் வாங்கணும்னு நினச்சேன்னா வாங்கிடுவேன், அது எவ்வளோ காஸ்ட்லியாக இருந்தாலும் வாங்கிடுவேன், அதுக்கு ஏற்ற மாதிரி ஏர்னும் பண்ணிடுவேன். ஸோ அதனால் எனக்கு என்ன ஒரு பயம்னா, நம்ம வந்து ஒரு பொருளை வாங்குறது முக்கியம் இல்லை, அந்த பொருளை வந்து நம்ம மெயின்டைன் பண்ண தெரியணும். அண்ட் நிறைய விஷயம் அது கூட சேர்ந்து வரும், அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாமே வரும், அந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாமே வரும், அதெல்லாம் பண்ணணும். அப்படின்றப்ப ஸோ இப்போ வாட் இஸ் தட் புஷிங் மீ டு டூ நாட் டூயிங் இட்? அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் உழைப்பு போடாமல் இருக்கிறதுனால தான் நான் பயப்படணும். உழைப்பு போடுறப்ப நான் எதுக்கு பயப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போன 2வது ஷோரூம் BMW போனேன், எனக்கு அந்த குவாலிட்டியே பிடிக்கல. அண்ட் மெர்சிடிஸ் போனேன், இட் லுக்ஸ் லைக் வெரி ஓல்ட் பீப்புள் கார். இங்கே நிறைய பேர் ஓல்ட் பீப்புளாக வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் ஒரு யங் பீப்புளாக ஒரு அக்ரெசிவாக ஓட்டுறதுக்கு ஒரு கார் மாதிரி இல்லை. அப்படின்ற வரிசை ஆடி பார்த்தேன், கொஞ்சம் எனக்கு அவுடேட்டடாக இருந்துச்சு ஸ்டைலிங்கு. அண்ட் ஜாக் பார்த்தேன், அப்போ தான் புது மாடல், அந்த மாடல் வந்துருந்துச்சு ஆர் ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அதில் டாப் அண்ட் ஸ்போர்ட்ஸ் மாடல் அது. அண்ட் போனவுடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு அந்த கார் ஓட்டினோடனே, அந்த சவுண்ட்ஸு எல்லாமே ரொம்ப பிடிச்ச உடனே அது வாங்கினதுக்கப்புறம் வந்து ஐ டென்ட் திங்க், அதுக்கப்புறம் வந்து எனக்கு அடுத்த தடவை வந்து இதுமாதிரி வாங்க முடியாதுன்னு எனக்கு யோசனையே இல்லை. அதுமாதிரி அடுத்த தடவை எதுவும் ஆசைப்பட்டாலும் சரி அதை வாங்கிட்டு அதுக்கேற்ற மாரி உழைச்சிக்கலாம், எப்படி இருந்தாலும் நம்ம முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஃபிட்னஸ் தான் ஒரே செக். ஸோ இஃப் ஐம் ஃபிட் அப்படின்னா ஐ கேன் டூ இட். ஓகே, அந்த காரை ஓன் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருந்துச்சு? நீங்கள் ஓன் பண்ணுறீங்க கொஞ்ச நாள், நான் எப்படி சொல்கிறேனே, அந்த காரை வந்து இந்த சேல் பண்ணீங்க இல்லையா, அந்த சேல் பண்ணுறதுக்கு ஒரு 1 month முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன். அப்போது உங்களுடைய தாட் ப்ராசஸில் ஒரு சேஞ்ச் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருந்துச்சா, ஓன் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் அதுக்கப்புறமும்? இல்லைங்க, ஆக்சுவலி இல்லை. ஏன்னா எனக்கு வந்து இந்த ஜீரோலேருந்து ஆரம்பிக்கிறது ரொம்ப பிடிக்கும்.
ஸோ பிடிக்கும்னு அந்த சென்ஸ் வந்து எனக்கு லைஃப்பில் எல்லாமே போயிடுச்சுனாலும் நிஜமாலுமே ரொம்ப ஜாலியாக நான் இன்ட்ரெஸ்ட் விஷயத்தை ஆரம்பிப்பேன். ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கணும்னு ஆரம்பிப்பேன். ஸோ ஜாகுவார் வந்து நடுவில் அதுக்கு முன்னாடி ஒரு தடவை ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இங்கே ஒரு ஷாக்கிங்கான ஒரு இன்சிடென்ட் என்னன்னா, என் லைஃப்பில் வந்து நான் ஒரு 2-3 விஷயத்துக்கு வந்து நான் ஒரு புக் மார்க் ஒன்று வச்சுருக்கேன். நான் வந்து அந்த இடத்துல வந்து அந்த விஷயம் நடக்கிறப்ப நான் தள்ளி நின்று நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். அந்த 3 விஷயமும் நடந்துச்சு. ஒன்று வந்து பிரேக்கப் ஆனது. அண்ட் அந்த விஷயத்தில் வந்து கண்டிப்பாக ரொம்ப சொதப்பிட்டேன். அண்டு செகண்ட் வந்து பட் ஐ லேர்ன்ட் இட். அதில் நிறைய லேர்ன் பண்ணிட்டேன் விச் மேக்ஸ் மீ ரியலி இம்யூன் டு லாட் ஆஃப் திங்ஸ். அண்டு செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச பொருள் இழக்கிறப்ப உடையிறப்ப நான் எப்படி பிஹேவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, எஸ்பெஷலி கார் பைக் வந்து எனக்கு லவ். ஸோ அப்படின்றப்ப என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்க்குறப்ப ஜாகுவார் வந்து ஆக்சிடென்ட் ஆகுது. அன்றைக்கி ஈவினிங் வந்து காரை கொண்டு போய் நான் விட்டுட்டேன், இந்த சர்வீஸ்க்கு விட்டுட்டேன். அது வரத்துக்கு மாதக்கணக்காகும். பெரிய அந்த ஃப்ரண்ட்டில் வந்து நிறைய டேமேஜ் ஆகிடுச்சு, வரத்துக்கு லேட் ஆகும். அண்ட் அப்போ என்னன்னா வந்துட்டு கேம் விளாட ஆரம்பிச்சிட்டேன். கேம் விளாட்றேன். அதுக்கப்புறம் நான் எப்பவும் போல் என்ன பண்ணுவேன்னா பண்ணுறேன். அடுத்த நாள் காலையில் கீழே போய் காரை தேடல, நான் நடந்து ஆஃபீஸ் போக ஆரம்பிச்சிட்டேன். அது என்ன ஆகுதுன்னா, ஒரு மாதம் வந்து நான் நடந்து பைக்கில் அப்புறம் பஸ்ஸில் இந்தமாரி வந்து ஆஃபீஸ் போய்கிட்டே இருக்கிறேன். கார் ரெடி ஆகிடுச்சு. 3 வாரம் நான் போய் பிக்கப்பே பண்ணல. இத்தனைக்கும் என்னோடய ஃபேவரட் காரு. அந்த கார் இல்லாமல் நான் இருந்ததில்லை. அண்ட் ரொம்ப பிடிக்கும். அந்த லுக்ஸே ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப பிடிக்கும். அந்த காரை 3 வாரம் பிக்கப் பண்ணல. ஏன்னா இந்த புது லைஃபுக்கு ஐ வாஸ் ஸோ யூஸ் டு இட். ஐ மீன் லைக் ஐ லிட்ரலி லிவ் தட் லைஃப் ஆஸ் இஃப் தட்ஸ் மை ரியல் லைஃப். அந்த கார் வந்து உடஞ்சதை நான் ஃபீலும் பண்ணேன். எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் வந்து ஐயோ இவ்வளோ காஸ்ட்லி கார் உடஞ்சிச்சு, அது பண்ணிச்சுன்னு அவங்க பதட்டப்பட்டவங்க யாருமே வந்து, என்னடா நீ உனக்கு ஃபீலே இல்லாமல் இருக்க, என்ன ஆச்சு உனக்கு, அந்த கார் என்ன ஏதாவது பிரச்சனையா, வித்துட்டியா, என்ன ஆயிடுச்சு, ஏன் இப்படி போய் காரை திரும்ப எடுக்க மாட்டேங்கிற, இப்படிலாம் கம்ப்ளைண்ட் வர ஆரம்பிச்சிச்சு. பட் என் பையன்கிட்ட வந்து அதுக்கப்புறம் நான் ஒரு 1 இயர்க்கு அப்புறம் அவன் ஏதோ ஒன்று லூஸ் பண்ணிட்டான். அதேமாரி ஒரு போக்கமன் கார்ட்ஸ் ஏதோ சம்திங் லூஸ் பண்ணப்போ நான் சொன்னேன், சஞ்சீவ், அந்த சுச்சுவேஷனில் நான் என்ன பண்ண ஞாபகம் இருக்குல்ல, நான் அந்த கார் வந்து ஆக்சிடென்ட் ஆனதுக்கு கவலைப்படல, ரெடி ஆனதுக்கு நான் இன்ட்ரெஸ்ட்டாக போய் பிக்கப் பண்ணணும்னு நினைக்கல. இன்றைக்கி வந்து என்கிட்ட ஜாகுவார் இருக்குது, நான் ஹாப்பியாக இருக்கேன். நாளைக்கு என்கிட்ட ஜாகுவார் இல்லை அப்படின்னாலும் நான் ஹாப்பியாக இருப்பேன். பிகாஸ் ஜாகுவார் டசன்ட் மேக் மீ ஹாப்பி. இட்ஸ் சம்திங் ஐ நீடட் டுடே, ஐ ஹேட் இட் அண்ட் ஐ ஹேட் ஃபன். நாளைக்கு அது இல்லைனாலும் ஐ வில் ஹேவ் ஃபன் வித் மை சம்திங் எல்ஸ். இஃப் நத்திங் இஸ் தேர், ஐ வில் எக்ஸ்ப்ளோர் மை செல்ஃப் அண்ட் வேறு என்ன இந்த உலகத்தில் வேறு என்ன இருக்கணும். ஸோ அதுமாதிரி ஐ எம் ஆல்வேஸ் ரெடி டு லூஸ் மை கம்ஃபர்ட் ஜோன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு சாய்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில் வரமாட்டேன், எனக்கு பிடிச்ச வேலை, பிடிச்ச காரு, என் ஃபேவரட் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு எதெல்லாம் நம்ம ரொம்ப ரொம்ப க்ளோஸாக நம்ம ஹோல்ட் பண்ணுறோமோ, தட் இஸ் வாட் மேக்ஸ் அ ஸ்டே இன் த சேம் லொக்கேஷன். ஸோ அதனால் ஐ எம் ஆல்வேஸ் ரெடி டு ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்க்ராட்ச். எனக்கு அது பிடிக்கும். ஓகே. அதே மாதிரி நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க இல்லையா, இப்போ எனக்கு ஒரு விஷயம் வாங்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன் அப்படின்னா அதை வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி கேட்குறேனே, நிறைய ஆசைகள் வராது இல்லையா உங்களுக்கு, அதை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வராது. இன்னொன்று, ஓகே, நீங்கள் வந்து ஒரு விஷயத்து மேலே ஆசைப்பட்றீங்க அப்படின்னா, இப்போ நம்ம என்ன இருக்கோ, என்ன ஸ்டேஜில் இருக்கோ அதை நம்மளால் அஃபோர்ட் பண்ண முடியும் அல்லது பண்ணிட முடியும், மேனேஜ் பண்ணிட முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு 2 க்ரைட்டீரியா டிக்கானதை மட்டும்தான் அதை பண்ணுவீங்க இல்லையா? அதாவது சிம்பிளாக நான் சொல்லணுன்னா, இப்போ என்கிட்ட வந்து ஒரு 1 crore இருக்குது. அந்த 1 crore வந்து ஒரு லேம்பர்கினியோ ஃபெராரி காரோ இருக்குது. அந்த கார் எனக்கு ரொம்ப பிடிக்கும், சின்ன வயசுலேருந்து ரொம்ப பிடிக்கும், அதை ரசிச்சிருக்கேன், பிடிக்கும், வாங்கணும்னு நினச்சேன்னா அதை வாங்கிட்டு அடுத்த இயர் 1 crore இன்னொரு 1 crore நான் சம்பாதிச்சிருவேன். ஸோ அதுதான் என்னோட மைண்ட் செட். ஸோ இப்போ வந்து ஆனால் அந்த 1 crore இல்லை, அந்த 1 crore லோன் போட்டு என் கனவை நான் வாங்குறேன் அப்படின்னா அது செய்ய மாட்டேன். ஸோ தட்ஸ் எ பேசிக் டிஃப்ரென்ஸ். சேம் ஹியர். நானும் அதே மாதிரி தான். ஆனால் எனக்கு நிறைய ஆசைகள் வராது. இப்போ நமக்கு ஒரு ஆசை வருது, எனக்கு ஒரு எனக்கு இப்போது நான் பார்ப்பேன், நான் சின்ன வயசில் எனக்கு ஏதாவது ஒரு ஆசை, பெரிய ஒரு ஆசை இருக்குது அப்படின்னா, சின்ன வயசில் ஒரு பெரிய ஒரு ஆசையாக இருந்திருக்கும். அந்த விஷயத்தை நான் பண்ண வைப்பேன், நான் அதை அச்சீவ் பண்ணும் அப்படின்னு நினைப்பேன். தென் ஒரு ஸ்டேஜ் நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ப்ராக்கெட் இருக்குது, ஒரு அடுத்த ஒரு ப்ராக்கெட்டுக்குள்ளே நம்ம போகிறோம் அப்படின்னா அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே வந்து ஒரு ஆசை வரும். ஓகே, இந்த ஒரு விஷயத்தில் இதெல்லாம் என்னால் அக்வயர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அது வரும், அதை என்னால் பண்ண முடியும். அப்படி தான் என்னோடய லைஃப் வந்து போயிட்டுருக்கு. இந்த இடத்துல ஆடியன்ஸுக்கு நான் வந்து ஒரு விஷயம் வந்து சொல்ல வரேன். அதாவது இவருமே மென்ஷன் பண்ணியிருப்பார், நான் வந்து இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நானும் சில விஷயம் நான் இந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இது நிறைய பேர் நீங்கள் வந்து பார்க்கும்போது என்னென்னா இவங்கள பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு விஷயம் சொல்லலாம். இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய ஒரு டேக்அவே இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு பேர் வந்து செல்ஃப் அப்சர்வேஷன். லாஸ்ட் 2 எபிசோட்லையும் இந்த எபிசோட்லையும் ஒரு கனெக்டிவிட்டி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். அதாவது ஒவ்வொரு எபிசோடுக்குமே வந்து ஏதோ ஒரு கனெக்டிவிட்டி, ஒரு டாபிக் வந்து கனெக்டிவிட்டி இருந்துக்கிட்டே இருக்கும். லாஸ்ட் 3 எபிசோடில் வந்து செல்ஃப் அப்சர்வேஷனுங்கிற ஒரு விஷயம் தான் கனெக்டிவிட்டியாக வந்துக்கிட்டே இருக்குது. அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து எனக்கு என்ன ஒர்க் ஆகுது, எனக்கு என்ன வருது, நான் என்ன மாதிரியான ஒரு பர்சனுங்கிறது ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியணும்.
ஸோ அந்த மெசேஜை தான் நாங்கள் இந்த மாதிரி அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து உங்களுக்கு சொல்கிறதுனால இங்கே வந்து உங்களுக்கு கொடுக்குறோமே தவிர, நாங்கள் யார், நான் என்னை பற்றி சொல்லும்போது என்னை பற்றி நான் காமிச்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லலை. அவர் சொல்கிறாருன்னா அவர் நான் 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 வந்து இவ்வளோ பெரிய ஆளுன்னு சொல்கிறதுக்காக சொல்லலை. ஸோ இந்த இடத்துல பெர்ஸ்பெக்டிவ் என்னென்னா, செல்ஃப் அப்சர்வேஷன் ஒன்று இருக்குது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரோ எனக்கு இந்த ஒரு பேஷன், எனக்கு என்ன வரும்னு எனக்கு தெரில அப்படிம்பாங்க. அந்த பேஷனில் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கு ஃபார்முலாவெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களோட பேஷன் என்னன்னு உங்களுக்கே தெரிய வரும். எப்போ தெரிய வரும்னா, நீங்கள் யார், இவர் ஒரு விஷயம் சொன்னார் இல்லைங்களா, நான் வந்து என்ன இன்னொரு ஒரு தேர்ட் பர்சன் வியூவிலேருந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நானே வந்து பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கேரக்டர் வந்து எனக்குமே பல வருஷங்களாக இருக்குது. நான் வந்து என் மைண்டில் கேள்வி கேட்பேன். இப்போ ஒரு ரொம்ப அப்செட்டாக இருக்கேன், ஒரு தாட் ப்ராசஸ் ஓடிட்டு இருக்கு. அது ஓடிக்கிட்டே இருக்கும்போது நிறைய பேருக்கு வந்து என்னென்னா, அந்த தாட் ப்ராசஸ் மட்டும்தான் ஓடிக்கிட்டு இருக்கும். ஸோ அவங்களோட கண்ட்ரோலில் இருக்க மாட்டாங்க. எனக்கு ஒரு 3ஆவதா ஒரு வாய்ஸ் வரும். நீ இப்போ என்ன யோசிச்சுட்டு இருக்க? உன் மைண்டில் என்ன ஓடுது? நீ இப்படி யோசிக்கிற. ஒரு தாட் வரும். ஸோ அந்த செல்ஃப் அப்சர்வேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே நம்ம இப்போ ஏதோ தப்பு பண்ணுறோம், மாற்று. இல்லை இந்த மைண்ட் செட்டை மாற்று. இல்லை கொஞ்சம் நீ வேறு ஏதாவது பண்ணிட்டு வா, மைண்டை ஃப்ரீ ஆக்கிட்டு வா அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு விஷயத்த வந்து எனக்கு வந்து கொடுக்கும். ஸோ தட்ஸ் ஒரு கைண்ட் ஆஃப் செல்ஃப் அப்சர்வேஷன். செல்ஃப் அப்சர்வேஷன் இல்லை அப்படின்னா, நீங்கள் எதையுமே வந்து எதையுமே பண்ண முடியாது என்னை பொறுத்த வரைக்கும். இந்த மேட்ரிக்ஸோட ரூல்ஸை நீங்கள் வந்து உடைக்கணும் அப்படிலாம் வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசிக்கிட்டு இருந்தோம். அதை கற்றுக்கணும் அப்படின்னாவே ஃபஸ்ட்டு வந்து செல்ஃப் அப்சர்வேஷன் நமக்கு வந்து வேணும். ஸோ அதுதான் இங்கே ஒரு பெரிய ஒரு டேக்அவே இந்த இடத்துல. அதான் ஆடியன்ஸ்க்கு வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஒரு டாபிக் வந்து பேசிக்கிட்டே இருப்போம். ஆடியன்ஸ் வந்து எப்படியெல்லாம் யோசிப்பாங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு வாய்ஸ் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும். ஓ இவங்க இதுக்கு யோசிப்பாங்க, இவங்க இந்த ஒரு கமெண்ட் வரும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஸோ அதனால தான் முன்னாடியே அது முன்கூட்டி எனக்கு சொல்லிட்டேன் நான். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து எகெயின் அந்த ப்ராக்கெட் ஒரு விஷயம் சொன்னீங்க இல்லைங்களா, அது வந்து எனக்குமே ஒரு பெரிய ஒரு இதாக இருக்குது. ஏன்னா நான் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜில் இருந்தேன். இப்போ என்னுடைய காஸ்ட் ஆஃப் லிவிங் வேறு, கம்பேரே பண்ண முடியாத அளவுக்கு இருந்துச்சு. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய ஏர்னிங் வந்து எந்த அளவுக்கு இருந்துச்சோ அதை விட பல மடங்கு அதுதான் என்னுடைய இப்போதைய காஸ்ட் ஆஃப் லிவிங்காக இருக்குது. அடுத்த ஒரு ப்ராக்கெட் வந்துட்டேன். ஸோ இதுக்கு அப்புறம் இருக்கிற அந்த ப்ராக்கெட் வந்து என்னால் போக முடியல. அது ஏன் அப்படின்னு நினைக்கிறீங்க? I think we're not trying the right direction. ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் சம்டைம்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, when I go and interact with some people, ஸோ அவங்கள்ட்ட வந்து பேசுகிறப்ப the concept of money, the way I thinkன்றது வந்து it looks as if my next practice much easier. வேறஸ் வந்து அதுவே வந்து அந்த டாப்பிக்கே வந்து இப்போ எங்கள் அம்மா கூட பேசுகிறப்பையோ, எங்கள் அப்பா கூட பேசுகிறப்பையோ, இல்லை யாராவது கஷ்டப்படுறவங்கள்ட்ட பேசுகிறப்பையோ, I look like as if my current bracket is the toughest thing which I'm doing. ஸோ அந்த மைண்ட் செட் வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அந்த க்ரோத் மைண்ட் செட் வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் இப்போ இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து இட்ஸ் அ கம்ஃபர்ட் ஜோன் நிறைய பேர் பண்ணுறாங்க. பட் அதில் லூஸ் பண்ணுற ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னென்னா, யூ லூஸ் உங்களை சுற்றி வந்து பணம் சம்பாதிக்கணும்னு ஹங்கிரியாக இருக்கிற நிறைய பேர் நீங்கள் பார்க்குறது கிடையாது. அது இல்லாதப்ப என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு கான்செப்ட் ஆஃப் மணின்றதை விட்டுட்டு யூ லிட்ரலி என்ஜாய் த கம்ஃபர்ட் ஜோன். ஸோ எனக்கு தெரிஞ்சு நம்ம நிறைய நேரம் வந்து நம்ம அடுத்த ப்ராக்கெட்டுக்கு போகாத ரீசன் வந்து we are not actually with a lot of growth mindset people நம்மளுக்கு கூட இல்லை. அது இருந்தாங்க அப்படின்னா இட் வில் ஆட்டோமேட்டிக்லி புஷஸ் டு த நெக்ஸ்ட் திங். அண்ட் ஆல்சோ லாஸ்ட் பாயிண்ட் நம்ம பேசுகிறப்ப இந்த 3 சுச்சுவேஷன்ஸில் வந்து என்னை பார்க்கணுன்னு சொன்னேன். ஸோ அந்தமாரி ஃபஸ்ட் வந்து என்னோடய பிரேக்கப், அண்ட் செகண்ட் வந்து என்னோடய கார் வந்து உடஞ்சது, அண்டு தேர்ட் வந்து எதாவது எனக்கு ரொம்ப பிடிச்ச பொருள் இழந்தப்போ நான் எப்படி இருந்தேன் அப்படின்றது, அண்டு தேர்ட் வந்து ஒருவேளை நான் சாவ போகிறேன் தெரிஞ்சால் என்ன ஆகும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் அது. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இட் ஹேப்பன்ட். நான் லாஸ்ட் 1 வீக் 2 வீக்ஸ்க்கு முன்னாடி ஐ வாஸ் இன் இந்தியா. ஒரு 2 வீக்ஸ் ட்ரிப்பு தான் இந்தியாவுக்கு வந்திருந்தேன். அண்ட் நிறைய பேருக்கு நான் சொல்லலை, சேனலுக்கு எல்லாத்துக்குமே சொல்லலாம், நான் வீடியோஸ் வந்து கடைசியாக போட்டேன். ஸோ அப்போ என்ன ஆச்சுன்னா, அதுக்கு முன்னாடி ஒரு 2 மந்த்ஸ்க்கு முன்னாடிலேருந்து எனக்கு வந்து கேன்சர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டெஸ்ட்டெல்லாம் வந்துச்சு. பண்ணிவிட்டு அவங்க வந்து கேன்சர் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது, நீங்கள் வந்து இந்த பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள், வரிசையாக டெஸ்ட் மேலே டெஸ்ட்டாக கொடுத்து ஒரு 3-4 மாதம் வந்து எக்கச்சக்க டெஸ்ட்லாம் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து இன்னும் வெயிட் பண்ணணும், நீங்கள் இன்னும் ஒரு ஃபர்தர் ஒரு அட்வான்ஸ்டு டெஸ்ட் ஒன்று இருக்குது, அது பண்ணுறதுக்கு வந்து 6 months வெயிட் பண்ணணும். பட் ஒருவேளை வந்து இது இந்த மாதிரி ப்ரெடிக்ஷனில் இருந்துச்சு அப்படின்னா அந்த 6 months வந்து வில் பி டூ லேட் அப்படின்ட்டாங்க. அண்ட் உடனே எல்லோரும் அப்படியே பேனிக் ஆகிட்டு, நான் ஆக்சுவலி வீட்டில் ஃபஸ்ட்லாம் சொல்லவே இல்லை, அதுக்கப்புறம் வந்து தெரிஞ்சிச்சு. அப்புறம் ரொம்ப பேனிக் ஆகிட்டு உடனே டெஸ்ட்டு முடியாது பண்ணணுன்னு சரின்ட்டு இந்தியாவுக்கு வந்துட்டு அந்த டெஸ்ட் வந்து மண்டே நைட்டு காலங்காத்தால் 5 மணிக்கு நடக்குது.
சண்டே காலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார்ட் அப் ஈவெண்ட் கோயம்புத்தூரில் நான் இருக்கேன். அந்த ஈவெண்ட்டுக்கு வந்து நான் எதுவுமே செலவு பண்ணல, ஸ்டால்லாம் போடல, எதுவும் பண்ணல. ஆனால் அங்கே வந்து 500 பிஸ்னஸ் கார்டு கொடுத்துட்டேன். அண்டு அங்கே இருக்கிற எல்லா ஸ்டால்கிட்டையும் பேசி அவங்க பிஸ்னஸ் கார்டெலாம் வாங்கிட்டு காண்டாக்ட்ஸ்லாம் பேசிவிட்டு இன்ட்ரோடக்ஷன்லாம் கொடுத்துட்டு என்னோடய ஒவ்வொரு கம்பெனி ஸ்டாஃப் அங்கே கூட்டிகிட்டு போயிருந்தேன். டீமாக கூப்பிட்டு போய் அவங்க எல்லாத்துக்கும் இன்ட்ரோ கொடுத்து அந்த வேலைலாம் முடிச்சிட்டேன். செகண்ட் வந்து கடைசியாக அதில் முடிக்காத ஒரே ஒரு விஷயம், அந்த பே பண்ணவங்க எல்லாத்துக்கும் வந்து அந்த ஸ்டேஜில் வந்து அவங்க ப்ராடக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணி பேசலாம். அவங்க எல்லாருமே வந்து காசு கொடுத்துட்டு 4 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா கொடுத்துட்டு அந்த க்யூவில் நிற்கிறாங்க. எனக்கு வந்து காசுலாம் கொடுக்கல. இருந்தாலும் அங்கே போயிட்டு 5-6 பேர்கிட்ட பெர்மிஷன் அங்கே கேட்டு இங்கே கேட்டு கடைசியாக வாங்கிட்டேன். அவங்களுக்கு கேட்டது வந்து எனக்கு 3 மினிட்ஸ் டைம் கொடுங்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க காசு கொடுத்தவங்க எல்லாரும் காசு கொடுத்துட்டோன்றதுக்காக வந்து ரொம்ப ஈஸியாக அந்த ஸ்டேஜில் வந்து ரொம்ப அசால்ட்டாக பேசுகிறாங்க. ஓகேவா, இந்த மாதிரி ப்ராடக்ட் இருக்குங்க, அதை பண்ணுறோம் அப்படின்ட்டு ஒரு 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 ஹங்க்ரியே இல்லை. எனக்கு வந்து காசு கொடுக்கல. அப்படி இருக்கப்போ எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப பெருசு. ஸோ அதனால் அந்த ஸ்டேஜில் அன்றைக்கி வந்து பேசினப்போ அத்தனை பேர் வந்து பார்த்தாங்க. நிறைய பிஸ்னஸ் கார்டு வாங்கணும். அன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 400 டவுன்லோட்ஸ் வந்துச்சு ஆப்பில் அன்றைக்கி மட்டுமே கிட்டத்தட்ட. ஸோ அதுக்கு அடுத்த நாள் தான் வந்து அன்றைக்கி நைட்டு ஃப்ளைட்டு பிடிச்சி இந்தியாவுக்கு வந்துட்டு அடுத்த நாள் காலையில் வந்து போய்ட்டு 5 மணிக்கு வந்து எனக்கு டெஸ்ட்டு தெரியும், எனக்கு கேன்சர் இருக்கா இல்லையான்ட்டு. ஆனால் அன்றைக்கி நைட்டு வந்து நான் உட்காந்து கேம் விளாண்ட்டு அசந்து தூங்கிட்டேன். நர்ஸு நீ எழுப்பி விட்டு திரும்ப வந்து இன்ஜெக்ஷன் கொடுத்தாங்க அடுத்த நாள் காலைக்கு. ஸோ அன்றைக்கும் வந்து ஐ வாட்ச்ட் மை செல்ஃப் தட் இட் டிட் சேஞ்ச் மீ அட் ஆல். ஸோ எனக்கு வந்து அடுத்த நாள் நியூஸ் வந்து இத்தனை வருஷம் வந்து 16 மணி நேரம் 17 மணி நேரம் 3 வேலை செஞ்சு நைட்டும் பக்கமாக வேலை செஞ்சு இத்தனை வருஷம் எஃபர்ட் எல்லாமே வந்து அடுத்த நாள் காலையில் வந்து இட் குட் ஹவ் பீன் எண்ட் ஆஃப் த ஸ்டோரி. பட் இட் டிடன்ட் சேஞ்ச் மீ. ஸோ அதனால் ஐ திங்க் திஸ் மைண்ட் செட் இஸ் இம்பார்ட்டண்ட். ரைட், ஓகே. ஈவன் அந்த ஸ்டார்ட் அப் ஈவெண்ட்டு சொன்னீங்க இல்லையா, நான் சாட்டர்டே கலந்துக்கிட்டேன். நான் ஆக்சுவலி நான் கலந்துக்கிட்ட முதல் ஈவெண்ட்டு வந்து அதுதான். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஒரு 2 விஷயம் நான் பார்த்தேன். நான் அந்த இடத்துல ஆக்சுவலி இந்த இடத்துல சொல்லலாமா அப்படின்னு தெரில. ஏன்னா அங்கே வந்து இந்த நிறைய பேரை பாட்காஸ்ட் பண்ணலான்னு ஒரு லிஸ்ட்டு இருக்குது. ஆக்சுவலி நான் அவங்ககிட்ட கேட்டிருக்கேன். மேபி அவங்க பார்க்கலாம். சரி, ஓகே. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு அட்வான்டேஜ், லைக் அந்த ஒரு அன்ஃபேர் அட்வான்டேஜ். அதாவது நம்ம வந்து ஒரு பணம் கொடுத்துட்டோம், ஸோ நம்ம வந்து ஈஸியாக நம்ம ஒரு ஸ்டேஜில் வந்து பேசுகிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து அந்த இடத்துல க்ரியேட் ஆகிருச்சு, அல்லது நம்ம ஷோகேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு க்ரியேட் ஆகிருச்சு. அப்படிங்கிற அந்த ஒரு அன்ஃபேர் அட்வான்டேஜை வந்து ஏற்படுத்திக்கிட்ட ஒரு ஆக்சுவல் அந்த பசி இல்லாத ஒரு ஸ்டேட்டை பார்த்தேன். இன்னொரு ஸ்டேட்டையும் வந்து பார்த்தேன். அவங்க கண்ணில் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வேணும் அப்படிங்கிறதையும் நான் வந்து பார்த்தேன். சரி, அதாவது இது வந்து கான்ட்ரடிக்ஷன் மாதிரி இருக்கலாம். அதாவது பசி இல்லாத ஒரு ஸ்டேட்டை பார்த்தேன் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அவங்கக்கிட்ட ஒரு வாய்ப்பு வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இருக்கிறதையும் நான் பார்த்தேன். அப்படி இதில் கான்ட்ரடிக்ஷன் இந்த இடத்துல என்னென்னா, ஆக்சுவலாக அவங்க வந்து ஈவன் நான் இப்படி கூட நான் சொல்கிறேனே, அவங்க ஒரு விஷயத்த பண்ணுறாங்க. அது அதில் ஒரு சின்ன கரெக்டான ஒரு விஷயம் இருக்குது, ஆனால் அதை அவங்க சரியாக பண்ணல அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த தான் நான் அந்த இடத்துல வந்து பார்த்தேன். எனக்கு அது அந்த ஸ்டார்ட் அப்பு அவங்கெல்லாம் வந்து பார்க்கும்போது, அவங்க நிறைய பேரோட தான் வந்து பேசும்போது எனக்கு வந்து என்னென்னா அது வித்தியாசமாக தான் எனக்கு அதை பார்க்க தோணுச்சு. ரொம்ப டீட்டெயிலாக போக விரும்பல. நான் சொன்ன மாதிரி மேபி அவங்களே அடுத்த கெஸ்ட்டாக கூட வரலாம் அந்த பாட்காஸ்ட்டுக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் அந்த ஸ்டால்ஸில், மற்ற விஷயத்தில், அந்த ஸ்டேஜஸில் அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? நீங்கள் சொன்ன மாதிரி உண்மையாகவே அதை நான் ஃபீல் பண்ணுறேன் நான். ஓகே, நம்ம ஒரு ஸ்டால் போட்டோம், அல்லது நம்ம ஒரு ஸ்டேஜை நம்ம பிடிச்சிட்டோம் என் பணத்தை வச்சு. அது எப்படி வேணால் நம்ம பண்ண முடியும். அது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் இல்லையா? பட் அதை தாண்டி அந்த இடத்துல நின்று பேசும்போதோ அல்லது அந்த ஸ்டாலில் இருக்கும்போதோ உண்மையான அந்த ஒரு எனக்கு வேணுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஆனால் அந்த வேணுங்கிற எதிர்பார்ப்புக்கு தேவைப்படுற ஒரு கெப்பாசிட்டி, அல்லது எனக்கு அந்த தேவைப்படுற அந்த நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பசி, அந்த ஒரு விஷயத்தை என்னால் பார்க்கவே முடியல. ஆமாம், அது பெரிய ஒரு விஷயமா நான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு, வேடிக்கையாக இருந்துச்சு. ஆக்சுவலி அது வேடிக்கைன்றதை விட ஒரு ஆண்டர்ப்ரனர்ஷிப் ஜேர்னியில் வந்து எனக்கு தெரிஞ்ச அந்த ஒரு அக்கேஷனில் வந்து எப்படி வந்து பீப்புள் கேன் அஃபோர்ட் டு பி அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் ஒரு கூலாக இருக்கிறாங்க அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா அன்றைக்கி வந்து என் கூட வந்த ஒரு 10 பசங்க வந்து என்னோட ரொம்ப வயசு கம்மி, எல்லாருமே 24 வயசு காலேஜ் முடித்த பசங்க. அண்ட் அவனுங்க எல்லாம் டயர்ட் ஆகிட்டானுங்க.
ஸோ நான் வந்து கடைசி அந்த ரஹ்மான் ஷோ பக்கத்தில் நடக்குது. ஸோ அதனால் வந்து சீக்கிரம் கிளம்பணும் அப்படின்ட்டு முடிக்கிறப்ப கடைசி ஒரு 5 நிமிஷம் கூட நான் ஓடி போய் பிஸ்னஸ் கார்டெலாம் கொடுத்துட்டு அங்கே யாரெல்லாம் பெரிய ஆளுங்களாம் மீட் பண்ண முடியுதோ எல்லாருக்கிட்டையும் போய் ஒரு ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு பிஸ்னஸ் கார்டு கொடுத்துட்டு பேசிட்டு நம்ம ப்ராடக்ட் நேம் ஒரு மைண்டில் போட்டு வருவோம். ஸோ தட்ஸ் அ லாஸ்ட் திங் ஹியரிங் இட் ரைட். அதுக்கு காலையிலேருந்து எத்தனை பேர் எவ்வளோ வேணாலும் பேசியிருக்கலாம், ஆனால் கடைசியில் கேட்டது என்னோட ப்ராடக்ட் நேம் தான். ஸோ ஹீல் பி திங்கிங் இட் வைல் கோயிங் இன் த கார். ஸோ இட் குட் சேஞ்ச் சம்திங் இன் மை லைஃப். ஸோ என்னன்னா என் கம்பெனிக்கு ஏதோ ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்ட்டு அந்த ஒரு ஏர்ஜ் வந்து ஐ டோன்ட் நோ ஹவு டு எக்ஸ்பிளைன், பட் த திங் இஸ் லைக் அது இல்லாமல் அது சில பேர் வந்து பேசினப்போ என் ப்ராடக்ட்டை கூடிய நான் பேசுகிறேன் உங்கள் கம்பெனிக்கு பதிலாக அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஃபெல்ட் இட். நிறைய கம்பெனிஸ் ஸ்டால்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோடய வீடியோஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஐ வாஸ் டெல்லிங் தெம், நீங்கள் ஒருத்தவங்க வந்து பேசுகிறாங்க, ஒரு பக்கத்துலேயே நோட் பேட் வச்சுக்கோங்க, ஃபோன் நம்பருக்கு வாங்கிக்கோங்க, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பிஸ்னஸ் கார்டு இருக்காது, ஏன்னா எல்லாரும் 1000 கார்டு எடுத்துகிட்டு வர மாட்டாங்க, தீர்ந்துருக்கும். அவங்க ஏதாவது இம்பார்ட்டண்ட்டாக சொன்னாங்கன்னா எழுதி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உட்காந்துருக்கவங்கள்ட்ட நான் ஒவ்வொருத்தங்களையும் மீட் பண்ணுறப்ப அந்தமாதிரி சில விஷயம்லாம் சொன்னேன். சில பேர் வந்து அந்த ஸ்டாலில் வந்து பின்னாடி வந்து பேனர் வச்சுருக்காங்க, அதில் அந்த கம்பெனியோட வெப்சைட்டோ இமெயில் எதுவுமே இல்லை. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் மாதிரி வைக்கிறப்ப அங்கே இமெயில் வெப்சைட்லாம் கொடுங்க. யார் வந்தாலும் ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு போக சொல்லுங்கள். அந்த ஃபோட்டோ எடுத்தால் அதில் கம்பெனி நேம் மட்டும் இருக்காது, கீழே வெப் அட்ரஸ் இருக்கும், கீழே வந்து இமெயில் இருக்கும், ஃபோன் நம்பர் எல்லாமே இருக்கும். ஸோ அப்போ என்னென்னா நாளைக்கு வந்து உங்கள் ஃபோன் நம்பர் வேணும், உங்கள் இமெயில் அட்ரஸ் வேணும், வெப் அட்ரஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை போய் கூகுளில் சர்ச் பண்ணுற அளவுக்கு பொறுமை இருக்காது. ஃபோட்டோவை பார்த்தா எல்லா இன்ஃபர்மேஷனும் அதில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சில விஷயம் பண்ணுங்கள். அதேமாதிரி ஹேண்ட் அவுட்ஸ் கொடுக்குறது ரெகுலராக ஒன்று கொடுக்காதீங்க, பார்த்துட்டு தூக்கி போட்டு போயிடுவாங்க. ஏதாவது ஒரு இன்னோவேட்டிவாக க்ரியேட்டிவாக ஏதாவது ஒன்று பண்ணுங்கள். அன்றைக்கி நாங்கள் பார்த்தீங்கன்னா ஜியோ லொக்கேஷன் பேஸ்டு ஏர் ட்ராப் பண்ணோம். அந்த ஃபெசிலிட்டி அந்த ஸ்டார்ட் அப் ஈவெண்ட் நடக்கிற இடத்துக்கு மேலே கிரிப்டோ காயின்ஸ் இருக்குது ஸ்கையில் கிட்டத்தட்ட, ஓகேவா, கரெக்டாக அதே ஜியோ லொக்கேஷனில் கிரிப்டோ கரன்சி போட்டிருந்தோம். ஸோ அது வந்து நாங்கள் சொல்கிறப்ப அன்றைக்கி நிறைய பேர் ஆப்பை டவுன்லோட் பண்ணாங்க. அன்றைக்கி கோயம்புத்தூரில் கிரிப்டோ கரன்சி நிறைய பேர் எடுத்துருந்தாங்க அந்த ஈவெண்ட் வந்தவங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் வந்து இட் ஷுட் பி உங்களை எக்ஸைட் பண்ணனா இன்னொருத்தவங்களை எக்ஸைட் பண்ணாது. ஸோ நான் வந்து ரெகுலராக ஒரு பிஸ்னஸ் கார்டை பார்க்குறேன், ஏன் பிஸ்னஸ் கார்டே இன்னொருத்தங்க கார்டு மாதிரி போரிங்காக இருக்குது அப்படின்னா லைக் ஹவ் இட்ஸ் கோன் எக்ஸைட் சம்மன் எல்ஸ். ஸோ அந்த மாதிரி வந்து ஸோ நான் வந்து ஒரு கம்பெனியில் உட்காந்து 10,000 மணி நேரம் வேலை செய்யலாம், ஒரு ப்ராடக்ட்டை பில்ட் பண்ணலாம், கம்பெனியை வேலை செய்யலாம், ஓடிக்கிட்டு எவ்வளோ வேணாலும் செய்யலாம். எண்ட் ஆஃப் தி டே வந்து த மெயின் திங் வேர் ஐ ஹாவ் டு புல் அப் மை சாக்ஸ் அண்ட் ரெஸ்பாண்ட் ஒரு பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் வந்து இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கஸ்டமர். அந்த இடத்துல வந்து ஐ கேனாட் ஈவன் டேக் மை சான்சஸ். ஸோ ஐ ஹாவ் டு பி பர்ஃபார்மிங் த பெஸ்ட். எஸ். அண்டு இப்போது லெட் மீ சே தட் இப்போது வந்து நம்ம ஒரு ஸ்டேஜில் இருக்கோம், ஒரு ப்ராக்கெட்டில் இருக்கோம். ஸோ அந்த ப்ராக்கெட் வந்து எப்படி இருந்தாலும் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜுங்கிறது வந்து கண்டிப்பாக சர்வைவலாக தான் இருக்கும். அந்த சர்வைவலுங்கிற ஒரு விஷயத்தை தாண்டினா தான் நீங்கள் அதுக்கப்புறமே நீங்கள் யோசிக்கவே முடியும். இப்படியெல்லாம் ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கவே வந்து முடியும். அப்படியே நீங்கள் அதுக்கு முன்னாடி பார்த்தா கூட அதை நீங்கள் ஃபாலோ பண்ணவோ சேஸ் பண்ணவோ முடியாது, வாய்ப்பே இல்லை. எப்படியோ ஒரு ஸ்டேஜை வந்து கடந்துட்டோம். அது ஒரு லாங் ப்ராசஸ் தான், ஒரு கஷ்டமான ஒரு ப்ராசஸ் தான். அந்த சர்வைவல் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் வந்து கடந்துட்டோம். இதுக்கு அடுத்து இருக்கிற ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்ட்ரக் ஆகிறோம். முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு ப்ராக்கெட் இருக்குது, அந்த ப்ராக்கெட்டை தாண்டி போக முடியல, அந்த மைண்ட் செட்டு இருக்கிற மக்களோட கனெக்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு. இதை உடைக்கணுன்னா என்ன தேவைப்படுதுன்னு நினைக்கிறீங்க? கனெக்ஷன்ஸா, பீப்புளா, ஸ்கில்ஸா, மைண்ட் செட்டா, என்னது? ஓகே, ஸோ இது வந்து என்னென்னா என்னோடய லிங்க்டின் ப்ரொஃபைலை பார்த்தா உங்களுக்கு ஒரு விஷயம் வித்தியாசமாக இருக்கும். என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடியில் வேலை செஞ்சுருப்பேன், ஐடி செக்யூரிட்டியில் இருப்பேன், சிவிலில் வேலை செஞ்சுருப்பேன், ஃபசாட் இன்ஜினியரிங், டெலிகம்யூனிகேஷன், ஐஓடி, இகாமர்ஸ், அதுக்கப்புறம் வேறு என்ன ஸ்பேஷியல், ஸோ ஜியோஸ்பேஷியல், ஜேஎஸ்ஸு, கேடு. ஸோ இந்தமாரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7-8 ஃபீல்டு, எல்லாமே டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரி, டிஃப்ரெண்ட் ஃபீல்டு. அது எல்லாத்துலேயும் போய் போய் தேடி வேலை செஞ்சுருப்பேன். இதில் இத்தனைக்கும் நடுவில் வந்து ரயில்வேஸில் ஜாப்லாம் எடுத்து ட்ரை பண்ணேன். அந்தமாரி வந்து ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச நிறைய ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கு வந்து இந்த ஒரு பழமொழி ஒன்று இருக்குது, தெரியாத தொட்டவனும் தெரிஞ்சதை விட்டவனும் உருப்பிட்டதாக சரித்திரமே கிடையாது அப்படின்வாங்க. அதுக்கு முக்கிய காரணம் வந்து எந்த மனுஷனுக்கும் இவ்வளோ டிஃப்ரெண்ட் ஃபீல்டில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. நான் வந்து எனக்கு யார் ரோல் மாடல்லாம் கிடையாது, ஆனால் 2 பேரை வந்து ஐ திங்க் அஸ் மை காம்படிட்டர். ஸோ ஒன்று வந்து லியோனார்டோ டா வின்சி, சின்ன வயசில் வந்து ஐ மீன் ஜெலஸ் வித் தட் கை. அண்ட் செகண்ட் வந்து இலான் மஸ்க். இவங்க 2 பேருக்கு இருக்கிற ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒற்றுமை என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 பேருமே தேர் ஹேண்ட்லிங் மல்டிபிள் திங்ஸ், ஒரு டிஃப்ரெண்ட் விஷயத்தை பண்ணுறாங்க, தேர் ஏபிள் டு பி சக்ஸஸ்ஃபுல். இன்னொரு விஷயம் என்னென்னா 2 பேருமே ஹேண்ட்ஸ் ஆன்.
இப்போ நான் எப்போவுமே சொல்கிறது ஒரு விஷயம் என்னன்னா, ட்ரேடிங் பண்ணணும்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்குறப்ப, இலான் மஸ்க் வந்து கேன் பிகம் வாரன் பஃபட் இன் அ டே. இன் 1 hour வந்து ஹீ கேன் பிகம் வாரன் பஃபட். வாரன் பஃபட் ஈவன் 1000 years will never become Elon Musk. ஏன்னா பிகாஸ் தட் நீட்ஸ் நாலேஜ், எக்ஸிக்யூஷன் ஸ்கில்ஸு, ரிஸ்க் டேக்கிங் ஆட்டிடியூடு அண்ட் ஸ்ட்ரென்த்து, அது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஸோ அது வந்து நாட் மெனி பீப்புள் வில் possess. So he may be a goofy guy, but end of the day வந்து that's something that we can inspire from. ஸோ அந்த மாதிரி. ஓகே. ஸோ அது என்ன நீடு, அது என்ன தேவைப்படும்னு நினைக்கிறீங்க? ஸோ ஐ திங்க் டெஃபிஷியன்சின்னு சொல்லலாம். தேவைன்றதை விட டெஃபிஷியன்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த நாலேஜ் அப்படின்றது தான். ஸோ நான் சொன்ன மாதிரி எனக்கு வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்து டெக்னிக்கலாக ரொம்ப பண்ணுறேன் அப்படின்ட்டு. பட் அதுதான் வந்து இட்ஸ் மை இன்வெஸ்ட்மெண்ட் டு மை பிஸ்னஸ். ஏன்னா எந்த பிஸ்னஸ்க்கும் நான் கையில் கேஷ் நிறைய எடுத்துகிட்டு போய் பண்ணுறதில்ல. ஸோ நாங்கள் எடுத்துகிட்டு போகிறது எக்ஸ்பீரியன்ஸு, நாலேஜ், எக்ஸிக்யூஷன் ஸ்கில்ஸ் இது தான் எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த டிஃப்ரெண்ட் இது பண்ணணும், பிஸ்னஸை வந்து க்ரோ ஆகணும் அப்படின்னு ஸ்டக் ஆகிறது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வென் யூ ஆர் இந்த சேம் வெர்டிக்கல். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஹார்ட்வேர் ஸ்டோர் வச்சுருக்கீங்க, ஹார்ட்வேர்லேயே ரீட்டைல் சேல் பண்ணுறீங்க, கார்ப்பரேட் சேல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே லைன்லேயே நீங்கள் போயிட்டுருக்கீங்க. அந்த ஒரு இண்டஸ்ட்ரி ட்ராப் ஆச்சு அப்படின்னா தென் யூ ஆர் ஸ்டக் தேர். உங்களுக்கு மற்ற பிஸ்னஸ் எதுவுமே பண்ண தரல அப்படின்னா வாட் இஸ் தட் ஸ்டாப்பிங் யூ? ஸோ ஒரே ரீசன் என்னென்னா, எனக்கு அந்த ஃபீல்டில் எனக்கு ஒரு ஐடியாவே இல்லை, அந்த ஃபீல்டில் நான் ஒர்க் பண்ணதில்லை அப்படின்ட்டு. வேறு இப்போ நான் அதை சொல்லவே முடியாது. இப்போ நான் இம்போர்ட்ஸில் வந்து ஒரு இம்போர்ட்ஸுன்ற ஒரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, சப்ளை செயினாக இருக்கட்டும், இல்லை வந்து ஷிப்பிங் அரேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வந்து ஓவர்சீஸில் வந்து நம்ம வந்து கஸ்டம்ஸ் கிளியரன்ஸாக இருக்கட்டும், யூ டேக் இட். ஒரு ஃபர்னிச்சர், வுட் ஒர்க்குக்கும் ஃபர்னிச்சருக்கும், ஏபிஎஸ் பிளாஸ்டிக்ஸ் இதெல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம்? இந்த ஃபீல்டில் எதுலேயுமே நான் ஒர்க் பண்ணல, பட் ஐ டுக் தட் ரிஸ்க். அதே மாதிரி தான் வர்ச்சுவல் ஹப்ன்றது ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி. இட்ஸ் பேசிக்லி நம்ம வி ஆர் கிவிங் ஆஃபீஸ் ஸ்பேஸ் ரெண்டல் டு அதர்ஸ். ஸோ அந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமோ, எக்ஸ்பீரியன்ஸோ, ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸோ கிடையாது. பட் ஐ டுக் தட் எக்ஸ்பீரியன்ஸ். நவ் ஒரு 3 years அதை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுறேன், ப்ராஃபிட்டபிள் கம்பெனியை ரன் பண்ணுறப்ப நவ் ஐ கேன் கோ டு எனி இன்வெஸ்டர். ஐ ஹாவ் மோர் credentials than someone who's worked in that field as an employee, because I'm an employer now. ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு ப்ராக்கெட் வர ஒரு பிஸ்னஸ் பர்சனாக நம்ம ஸ்டக்காக இருக்கிற ரீசன் வந்து இந்த நாலேஜ் கோஷன்ட்டோட டெஃபிஷியன்சி தான். நம்ம இந்தமாரி டிஃப்ரெண்ட் ஃபீல்டில் நம்ம முன்னாடியே ஏன்னா எனக்கு தெரியும் ஃபார் ஷோர் வந்து I'll be into business, I'll be doing lot of different business பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். அப்போ வந்து I don't want to run out of choice. நான் வந்து வெறும் டெக்கில் மட்டும் தான் வேலை செஞ்சுருக்கேன், டெக் மட்டும் தான் நான் பண்ணுவேன், சிவிலில் மட்டும் தான் வேலை செஞ்சுருக்கேன், சிவிலில் மட்டும் தான் நான் பிஸ்னஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு I don't want to fix myself. ரைட். ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இதுக்குள்ளே நீங்கள் போகும்போது நீங்கள் எந்தெந்த ஃபீல்டுக்குள்ளே, இண்டஸ்ட்ரிக்குள்ளே என்ட்ரு ஆகிறீங்களோ அதோட நாலேஜ் வந்து ஒன்றா கனெக்ஷன் பண்ணிக்கும் போது ஒரு புதுசாக ஒரு இதை க்ரியேட் பண்ண முடியுது, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லலாங்களா? கரெக்ட். ஆமாம். ஓகே. ஸோ ஐ திங்க் அது எப்படி நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க? ஓகே, அதாவது இப்போ நீங்கள் ஒரு ஃபீல்டில் போயிட்டுருக்கீங்க, இன்னொரு ஃபீல்டை நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க, அது எந்த அடிப்படையில் நீங்கள் அதை செலக்ட் பண்ணுறீங்க, எதுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு? எந்த அடிப்படைன்றதை விட எது வந்து முக்கால்வாசி பேர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஒரு ரேஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஓடலாம், ஒரு மராத்தன் ஓடலாம், அதில் வந்து 10,000 பேர் வருவாங்க. அதுவே நீங்கள் ஒரு 100 meters ஓடலாம், 9 பேர் தான் ஓடுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து எதில் ஓடணுன்றது வந்து சூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ நான் வந்து இப்போ சிவில் முடிச்சுட்டேன், சிவில்லே அடுத்தது வேலை செய்யணும் அப்படின்னு வச்சுக்கலாம், மராத்தனில் ஓட போகிறேன். அது விடாமல் இப்போ வேறு எனக்கு டெலிகம்யூனிகேஷனில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது அப்படின்னு வச்சுக்கோங்க. அங்கே வந்து எத்தனை சிவில் இன்ஜினியர்ஸ் வந்து அங்கே போய் வேலை செய்வாங்க? 9 ஒரு 7 பேர் கூட இருக்க மாட்டாங்க, 5 பேர் கூட இருக்க மாட்டாங்க. ஸோ அப்போ அங்கே போய் வேலை செய்கிறோம். அதை முடிச்சுட்டு திரும்ப சிவிலுக்கு எத்தனை பேர் வருவாங்க? 2 பேர் கூட வர மாட்டாங்க. ஸோ இப்போ இதை முடிச்சுட்டு காமர்ஸில் எத்தனை பேர் போவாங்க? ஒருத்தர் கூட வர மாட்டாங்க. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ரேஸில் வந்து கிட்டத்தட்ட நான் மட்டும் ஓடணும்னு வச்சுக்கோங்களேன், நான் எவ்வளோ ஸ்லோவோ வேகமாக ஓடனா வின் பண்ணுறது ஈஸி. ஸோ அதனால் I just have to choose. And at the same time வந்து மீனிங்லெஸ்ஸாக நான் சூஸ் பண்ண மாட்டேன். ஸோ when I choose something, எனக்கு இதில் ப்ரீவியஸாக இதில் ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். ஸோ அண்ட் அதே மாதிரி வந்து இதில் கண்டினியூஸாக நான் லேர்ன் பண்ணுறதுக்கு ஐ ஷுட் பி ரெடி. எந்த ஒரு ஃபீல்டு, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் டெலிகம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அதெல்லாம் சூஸ் பண்ணுறப்ப அதே இயர் நீங்கள் பார்த்தீங்கன்னா I went and did an advanced diploma in robotics and mechatronics. அது வந்து ஐம் அ சிவில் இன்ஜினியர், ஐடியில் வேலை செஞ்சுருக்கேன். எலக்ட்ரானிக்ஸ்க்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது. பட் ஐ டிட் கோர்ஸ், அந்த கோர்ஸை சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்தேன், ஒரு ரோபோட்லாம் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட்லாம் போட்டேன். ஸோ அப்போ என்னென்னா ஐ சூஸ் தீஸ் திங்ஸ் பர்பஸ்ஃபுல்லி.
ஸோ இது வந்து now it becomes part of me. என்றைக்கு வேணாலும் நான் ஒரு ஆர்டினோ எடுத்து ரோபோட் பண்ண முடியும், ஒரு ராஸ்பெரி பை எடுத்து ரோபோட் பண்ண முடியும். அண்ட் அதேமாதிரி அதை பற்றி நான் பேசுகிறப்ப இட் டசன்ட் ஃபீல் லைக் ஒருத்தன் வந்து சும்மா ஒரு 2 நிமிஷம் கண்டென்ட்டை வந்து கோ த்ரூ பண்ணிட்டு வந்து பேசணும் அப்படின்ற மாதிரி இருக்காது. ஸோ நான் வந்து இப்போ போய் நிறைய காலேஜஸில் பேசுகிறேன். அதில் ஐ டோன்ட் ஈவன் ஆஸ்க் என்ன டிபார்ட்மெண்ட் கேட்கவே மாட்டேன். அதுதான் கெமிக்கல் இன்ஜினியரிங் வந்து எந்த டிபார்ட்மெண்ட்டில் வேணாலும் ஐ கேன் கோ அண்ட் டாக். மெக்கானிக்கல் பற்றி பேசலாம், ஐ கேன் கோ அண்ட் டாக் ஆஸ் இஃப் லைக் ஐம் அ மெக்கானிக்கல் இன்ஜினியர். அவங்க மெக்கானிக்கல் இன்ஜினியர் தான் கேட்பாங்க. அந்த மாதிரி சிவில் பற்றி பேசலாம். ஸோ இது வந்து இட் கம்ஸ் ஆஃப்டர் ஐ டேக்கன் ஆல் திஸ் ரிஸ்க். ஸ்டூப்பிடான ஒரு ரிஸ்க் தான் அது, பட் ஐ டேக்கன் தோஸ் ரிஸ்க். ஓகே, இன்ட்ரெஸ்டிங். பட் ஐ திங்க் அதுதான் அவங்களோட யூனிக்னஸை க்ரியேட் பண்ணுதுன்னு நினைக்கிறேன் நான். ஒன் மோர் திங் என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ இன்ஜினியரிங் முடிச்சிருப்பாங்க, சம்மந்தமே இல்லாத ஒரு ஃபீல்டுக்குள்ளே வந்து வேலைக்கு போவாங்க. அது வந்து ஒரு ஓகே, வேறு வழி இல்லை, நம்ம வந்து அந்த வேலைக்கு நம்ம போகிறோம் அப்படிங்கிறத தாண்டி, அப்படி வேலைக்கு போகிறவங்க இதில் ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கலாம், அல்லது நம்ம ஒரு விஷயத்தை ஒரு இன்னொரு ஃபீல்டுக்குள்ளே வந்து நம்ம என்ட்ரு ஆகிறோம், ஒரு என்விரான்மெண்ட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம், இன்னொரு செட் ஆஃப் நாலேஜை வந்து நம்ம அக்வயர் பண்ணுறதுக்கான வாய்ப்புன்னு நினச்சா, அது எந்த கோர்ஸ் படிச்சுட்டு வேறு ஒரு ஃபீல்டுக்குள்ளே போனாலும் அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அதுலேருந்து வெளியே வரும்போது இன்னொரு புது லேர்னிங்கோட வெளியே வர முடியும்னு நினைக்கிறீங்களா? ஆக்சுவலி வந்து இது நான் நிறைய நேரம் வந்து சஜஸ்டே பண்ண மாட்டேன். என்னோடய வீடியோஸில் டிஸ்க்ளைமர் சொல்லிட்டு தான் சொல்லுவேன். என்ன ரீசன் அப்படின்னா, எனக்கு வந்து என் மேலே வந்து எக்கச்சக்க கான்ஃபிடென்ஸுங்க. அந்த கான்ஃபிடென்ஸ் சும்மா நான் பண்ணுவோம் அப்படின்ட்டு சும்மாலாம் கிடையாது. எனக்கு தெரியும் நான் என்ன பண்ணுவேன், என்னத்தை உருட்டி எப்படியோ வந்துடுவேன்னு தெரியும். ஆனால் என்னென்னா, இதில் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னென்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம வந்து ஒரு வேலைக்கு போகிறோம் அப்படின்ற சுச்சுவேஷனில் இப்போ நான் பண்ணதெல்லாம் பண்ணிவிட்டு உருப்பிடுறது அப்படின்றது ஒரு சாய்ஸ் அங்கே இருக்காது. ஏன்னா நீங்கள் வந்து 2 வருஷம் சிவிலில் வேலை செஞ்சுட்டு 2 வருஷம் ஐடியில் வேலை செஞ்சுட்டு நான் திரும்ப போய் சிவிலில் வேலை செய்கிறேன்னா, இன்னொருத்தான் 6 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் சிவிலோடு இருப்பான். நீங்கள் 4 வருஷம் சிவில் எக்ஸ்பீரியன்ஸில் போயிட்டு அவனை நீங்கள் இன்டர்வியூவில் கம்ப்ளீட் பண்ணி வின் பண்ணி ஜாப் வாங்குறதுன்றது இட் பிகம்ஸ் இம்பாசிபிள். ஸோ இப்போ வந்து என்னன்னா, என்னோட ப்ரொஃபைல்ஸ் எல்லாம் சிவிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 சிவி 5 சிவி இருக்கும். அந்த 5 சிவியில் சிவில் ரிலேட்டடாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக இன்ன வரைக்கும் நான் ஒர்க் பண்ணுறதுக்கு எக்ஸ்பீரியன்ஸு ஒரு கம்பெனிஸ் எனக்கு ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்துட்ருப்பாங்க. நான் அந்த ஒர்க்கை நான் பண்ணிகிட்டு இருப்பேன். சைட்டில் ட்ரைனிங்கோ கன்சல்ட்டிங்கோ ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருப்பேன். அதேமாதிரி ஐடியில் ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு, ஐடியில் ஆஃப்கோர்ஸ் வர்ச்சுவல் டெக்னாலஜிஸ் இருக்குது, நம்ம தான் ப்ராஜெக்ட்ஸே பண்ணுறோம். ஸோ இப்போ அது பார்த்தீங்கன்னா அது ஒரு ப்ரொஃபைல் நம்மளுக்கு ரெடியாக இருக்குது. பட் என்னென்னா, இட் இஸ் எ ரிஸ்க். இந்த ரிஸ்க் வந்து நீங்கள் ஒரு ஆண்டர்ப்ரனராக இல்லாமல் இந்த ரிஸ்க் எடுத்தீங்க அப்படின்னா இட் பிகம்ஸ் லைக் ஒரு பேக் ஃபயர் ஆகிறதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்குது. உங்களுக்கு வேலை கிடைக்காது, சரியா நீங்கள் எங்கே என்ன போய் நிற்பீங்க, எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னு போய் நின்று என்ன கிடைக்கும் சேலரிஸ், அந்த ரிஸ்க்கும் இருக்குது. ஸோ இது ஒரு தனி ஜேர்னி. இந்த ஜேர்னியில் நான் போகணும்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரி எடுத்தாங்கன்னா வரலாம். இல்லை நம்ம எம்ப்ளாய்மெண்ட்டு தான் என்னுடைய ஆப்ஷன் அல்லது அப்படிங்கிற மாதிரி போனாங்கன்னா கண்டிப்பாக நான் இன்னொன்று என்னென்னா, வாய் உள்ள பொழைச்சிக்குன்னுவாங்க. ஸோ எனக்கு வந்து அது நல்லா தெரியும். எப்படியும் வந்து பேசி எதையாவது ஒன்று பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். ஸோ அதனால் நாலேஜ் வந்து இட் ஜஸ்ட் ஹெல்ப்ஸ் மீ டு ஸ்பீக் பெட்டர் அண்ட் கன்வே திங்ஸ் பெட்டர், கம்யூனிகேட் பெட்டர், ஆர்டிகுலேட் பெட்டர் அண்ட் கெட் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நியரர் டு மீ. ஒரு தூரத்தில் இருக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து என்றைக்குமே நான் பார்த்து இது நம்மளுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணதே இல்லை. எதுவாக வேணாலும் இருக்கட்டும், ஒரு பெரிய கம்பெனியோட சிஇஓ பொசிஷனாக இருக்கும், சிடிஓ பொசிஷனாக இருக்கட்டும், ஐடி செக்யூரிட்டியாக இருக்கட்டும், சிவிலாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, இட்ஸ் கெட்டபிள் டு மீ. எனக்கு வந்து ஒரே ஒன்று தான் வேணும், அந்த இன்டர்வியூ நான் போனேன்னா ஐ கெட் செலக்டட். இது வரைக்கும் அப்படி தான். இது வரைக்கும் எந்த இன்டர்வியூ போனாலும் சரி, ஏன்னா என்னோடய ரெஸ்யூமே பார்க்குறப்ப எனி ரெக்ரூட்டர் கேன் சே தட் he should be really good at talking அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் சொல்லலாம். அண்ட் he should be knowledgeable in what he does அப்படின்ற 2 விஷயம் தான். அதுதான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் வந்த ஒரு விஷயம். ஏன்னா ஒவ்வொரு இன்டர்வியூலையும் if I'm not able to clear in the first round or if I'm not able to get through in the very first interview, I wouldn't even able to get to telecommunicationல ஒரு சிவில் இன்ஜினியர் போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டின்றது பார்த்தீங்கன்னா இட்ஸ் ப்ரிட்டி ரேருங்க. அண்ட் ஆக்சுவலி வந்து எனக்கு வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி என் கைக்கு வந்துச்சு. ஓகேவா, இத்தனைக்கு நான் இன்டர்வியூஸ்லாம் பண்ண அவசியம் நான் கைக்கு வந்துச்சு. வந்தப்போ வந்து ஐம் நாட் ஸ்கேர்ட் அட் ஆல். நான் உடனே புக்கு வாங்கினேன். புக்கு இன்னொரு புக்கு வாங்கி லேசர் பற்றி படித்தோம். அது இது ஃபைபர் ஆப்டிக்ஸ் அது ரிலேட்டட் அது. ஸோ அது லேசர் பற்றி அட்டினேஷன் லாஸஸ் அது எல்லாமே உட்காந்து நான் போட்டு எல்லாம் படித்து இன்டர்வியூ கிளியர் பண்ணி அந்த வேலையும் பண்ணிட்டேன். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி சம்டைம்ஸ் வரப்போ எதுக்கு விடணும். நம்மளுக்கு குட்டியாக ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். இப்போ யூடியூப்பில் ஒரு விளம்பரம் ஓட போகுது. நம்ம தமிழ் பிஸ்னஸ் பாட்காஸ்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த விளம்பரங்களை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஷோர், ஓகே. ஸோ மணி மேக்கிங் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் இருக்குது இல்லைங்களா? லைக் அது வந்து எப்படி ஒரு மிடில் கிளாஸாக இருக்கிறவங்க வந்து ஒரு மேஜரான ஒரு என்ன சொல்கிறது, மணி மேக்கிங்கில் ஒரு பெரிய விஷயமாக தான் இருக்கும் அவங்களுக்கு. ஏன்னா நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி அவங்களுக்கு முன்னாடி வந்து சர்வைவல்ங்கிற ஒரு மோடில் தான் இருப்பாங்க அந்த டைமில். அதை கடக்கிறதே வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த
மணி மேக்கிங் அப்படிங்கிறது எப்படி அப்ரோச் பண்ணலாம் பெட்டர்? சரி, அவங்க வந்து பண்ணுற ஃபண்டமெண்டலாக ஒரு தப்புன்னு நினச்சிக்கோங்களேன். இப்போ எனக்கும் என் கூட வந்து என் கூடயே படித்து வந்த நிறைய பசங்க வந்து தே நாட் மேக்கிங் ஆஸ் மச் அஸ் ஐ எம். ஸோ அப்போ அவங்களுக்கு எனக்கு இருக்க ஒரே டிஃப்ரென்ஸ் என்னென்னா, 2 பேரும் இப்போ ஒரே வேலையில் செய்கிறோன்னு வச்சுக்கோங்க. 1 வருஷம் ஆகுது, 2 வருஷம் ஆகுது, 3 வருஷம் ஆகுது. அவன் ஹைக் வேணும்னு போயிட்டு அவன் நின்றுட்டுருப்பான். நான் வந்து ஹைக்குக்கு பதிலாக நான் இதே கம்பெனியில் வேலை செய்கிறேன், 5 நாளைக்கு பதிலாக எனக்கு 4 நாள் ஒர்க் ஃபோர்ஸ் கொடுங்க, இல்லை வந்து எனக்கு வந்து ஏதாவது எனக்கு எம்பிஏ படிக்கிறேன், எனக்கு ஸ்பான்சர் பண்ணுங்கள். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோட 27 ஐடி சர்டிஃபிகேஷன் நான் பண்ணியிருக்கேன். 4 வந்து சிவில் ரிலேட்டடு அண்டு அது எல்லாமே பார்த்திங்கன்னா எக்ஸ்பென்சிவான சர்டிஃபிகேஷன்ஸ். ஒன்று பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா ட்ரைனிங்கு சர்டிஃபிகேஷன் எல்லாமே இருக்கும். அது எல்லாமே கம்பெனி ஸ்பான்சர் பண்ணுது. அதெல்லாம் நான் எங்கே தியாகம் பண்ணேன்னா, அந்த கம்பெனியில் கண்டினியூஸாக நான் வேலை செய்கிறேன்ட்டு அவங்கள்ட்ட ப்ராமிஸ் பண்ணேன். அண்ட் செகண்ட் வந்து நிறைய ஆல்மோஸ்ட் லைக் எந்த கம்பெனிஸில் நான் ஹைக்கே கேட்டதில்லை. ஸோ இத்தனை வருஷத்தில் 15-17 வருஷமாக நான் இத்தனை கம்பெனிஸில் வேலை செய்கிறேன், எந்த ஒரு கம்பெனியில் ஹைக்கே கேட்டதில்லை. அதுக்கு பதிலாக வந்து ஒரு கம்பெனியில் நான் கேட்டேன்னா, என்னோட எம்ப்ளாயி கான்ட்ராக்டில் நான் இந்தமாதிரி வர்ச்சுவல் டெக்னாலஜிஸ்னு ஒரு கம்பெனி ரன் பண்ணுறேன், அதோட இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டிக்கும் இந்த கம்பெனிக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லி எம்ப்ளாயி கான்ட்ராக்டில் போட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னேன். அதனால் என்னாச்சுன்னா, அதுக்கப்புறம் நான் ஒர்க் பண்ணுற எல்லா கம்பெனிஸ்லையும் அந்த எம்ப்ளாயி கான்ட்ராக்டை சாம்பிள் காமிப்பேன். இதேமாதிரி எனக்கு எம்ப்ளாயி கான்ட்ராக்டில் இந்த கிளாஸை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். இதனால் என்னாச்சுன்னா, ஐ ஹாவ் டு ஈவன் மிஸ் சம் ஆஃப் தி பிக்கஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அமேசானில் 2-3 தடவை எனக்கு கால் வந்துச்சு. அந்த இன்டர்வியூ லெட்டர்ஸ்லாம் இன்னும் இருக்குது. இன்டர்வியூஸ்லாம் கூட அட்டன் பண்ணேன். ஃபேஸ்புக்கில் ஒரு தடவை வந்துச்சு. ஸோ அது எல்லாமே வந்து ஐ ஹாவ் டு மிஸ் இட் பிகாஸ் தே கான் சேஞ்ச் த எம்ப்ளாயி கான்ட்ராக்ட். ஒரு எம்ப்ளாய்க்காக சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்க. சரி, அப்போ எனக்கு வேணாம். பட் அது என்னென்னா நான் நெகோஷியேட்டபிளாக அது இருந்ததுனால அதுக்கப்புறம் எனக்கு வந்து பெரிய பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாத்துலேயுமே வந்து தே லெட் மீ ரன் மை கம்பெனி பேரலாக. தே அக்னாலஜி தட் ஐ ரன் த கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் ஒரு கம்பெனியில் அந்த கம்பெனியோட கான்ட்ராக்டை நான் எடுத்து பண்ண முடிஞ்சிச்சு. லீகலாக வந்து இட்ஸ் நாட் ஈவன் பாசிபிள். ஒரு எம்ப்ளாயே வந்து ஒரு கம்பெனிக்கு வந்து அதே கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு அதே கம்பெனியில் கான்ட்ராக்டும் பண்ணுறது வந்து இட்ஸ் நாட் பாசிபிள். பட் அது பண்ண முடிஞ்சிச்சு. அதேமாதிரி இன்னொரு கம்பெனியில் வேலை செய்கிறப்ப எனக்கு ஹைக் வரும்ன்ற சுச்சுவேஷனில் எனக்கு ஹைக்கெலாம் வேணாம், எனக்கு 4 நாளைக்கு பதிலாக 3 நாள் கொடுங்க, 2 நாள் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் 2 days நான் ஒர்க் பண்ணுறேன். 2 days, அதுவும் half a day தான் நான் ஆஃபீஸ் போவேன். ஸோ ஐம் CTO ஆஃப் தட் கம்பெனி. ஸோ அந்த கம்பெனிக்கு நான் போய்ட்டு கன்சல்டிங் பண்ணுறது, அதில் ஒர்க்லாம் பண்ணுறது. பட் தட்ஸ் பேசிக்லி வாட் ஐ நெகோஷியேட். ஒரு டிப்பிக்கல் பர்சன் என்ன பண்ணுவாங்க, தே நெகோஷியேட் ஃபார் salary hikes. ஸோ அப்போ வந்து தே வேல்யூ த டைம் மச் லெஸ். இதுக்கு முன்னாடி வந்து ஒரு மாதத்துக்கு 50,000 வித்துட்டு இருந்ததை இன்றைக்கி வந்து ஒரு மாதத்துக்கு 75,000 விற்கிறாங்க. ஸோ எனக்கு கிடைச்ச அந்த ஃப்ரீ டைமு, எனக்கு கிடைச்ச அந்த ஒரு அட்வான்டேஜை வந்து ஐ யூஸ்டு டு பில்ட் தீஸ் கம்பெனிஸ். ஓகே. ஸோ எல்லாருமே ஜென்ரலாக எதிர்பார்க்குற ஒரு பணம்ங்கிற ஒரு வாய்ப்புக்கு பதிலாக வேறு ஒரு கெரியர் பார்த்தோ அல்லது வேற ஒரு பெரிய ஒரு விஷயத்தை பில்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷனை வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கையில் எடுத்தோம்னா. ஆமாம், ஏன்னா நம்மளோட ப்ரைம் டைம் ஆஃப் த லைஃப்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம 20 வயசுலாம் கிடையாதுங்க. நம்மளுக்கு ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 33 வயசுலேருந்து ஒரு 48-50 வயசு வரைக்கும். அதுவும் நீங்கள் வந்து ஒரு எம்ப்ளாயியாக இருந்துட்டு 50 வயசுலாம் கிட்டக்க போய்ட்டேன்னு வச்சுக்கலாம், யூ ஸ்டார்ட் கெட்டிங் த ஃபியர் தட் ஏன்னா பீப்புள் வில் ரீப்ளேஸ் யூ. உங்கள் ஹையர் எதுக்கு பேச்செக் எது கொடுக்கணும், அதே சேலரிக்கு 10 பேர் நான் ரெக்ரூட் பண்ண முடியும்னா பீப்புள் கோ அண்ட் ரெக்ரூட் தட். அதனால தான் இந்த ஃபேஸ்புக்கு, ஆரக்கிள் இந்த கம்பெனிஸ் எல்லாம் வந்து எதுக்கு தே ஃப்ளஷிங் அவுட் பீப்புள். ட்விட்டர் வந்து தே சென்ட் 70% ஆஃப் தேர் ஒர்க் ஃபோர்ஸ். ஸ்டில் ட்விட்டர் இஸ் ரன்னிங் ரைட். அண்ட் நம்மளுக்கு வந்து எல்லாத்துக்கும் ட்விட்டர் ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ த பாயிண்ட் இஸ், நிறைய பேர் வந்து இந்த டே ஜாப்லேயே வந்து ஐ வாண்ட் டு பிகம் ரிச் அப்படின்றது தான் வந்து தே கெட்டிங் ஃபயர்ட் அட் த லேட்டர் பார்ட் ஆஃப் த லைஃப். ஸோ இந்த எனக்கு வந்து நீங்கள் ஒரு கம்பெனி, ஒரு எம்ப்ளாயர் சைட்லேருந்து நீங்கள் கவனிச்சுன்னு வச்சுக்கலாம், என் பேரில் 10 பேர் வேலை செய்கிறாங்கன்னா அதில் வந்து ஹையஸ்ட் சேலரி யார் இருக்காங்களோ தே வில் ஆல்வேஸ் பி இந்த ஹிட் லிஸ்ட். இந்த ஹிட் லிஸ்ட்னா வந்து அவங்கள ஃபயர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பட் இஃப் தெர் இஸ் நோ கேஷ் டு கிவ் தெம், தெர் இஸ் நோ ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னா தென் ஹவு வில் ஐ கிவ் த மனி டு தெம். ஸோ அவங்களுக்கு சேலரி கொடுக்குறது காசையெல்லாம் நான் என்ன பண்ணுவேன். ஸோ ஐ வில் ஆல்வேஸ் சென்ட் த பீப்புள் ஹூ ஆர் வெரி எக்ஸ்பென்சிவ். அதே சீப்பராக இருக்கிற பர்சன் வந்து தே கேன் ஸ்டில் ஒர்க் ஃபார் மீ. என் ஸ்டாஃப்ஸ் கிட்ட நான் சொல்கிறது வந்து, சி ஐ டோன்ட் கேர் வெதர் மூன் லைட்டிங்கோ ஃப்ரீலான்சிங் பண்ணுறோம் எனக்கு கிடையாது. பட் ஆர் அக்ரிமெண்ட் இஸ் வெரி சீப், வெரி க்ளீன் அண்ட் ஈஸி. ஸோ ஐ டோன்ட் ஸ்டீல் யுவர் டைம், யூ டோன்ட் ஸ்டீல் மை மனி. ஸோ உனக்கு நான் வந்து கொடுக்குற வேலை வந்து இந்த மந்த்துக்கு இந்த தான் டார்கெட்ஸ், இதெல்லாம் முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா டைமில் நீ லீவ் எடுத்துக்கோ, கேர்ள் ஃப்ரெண்டை போய் பாரு, ஆஃபீஸ்க்கு வராது, ஐ டோன்ட் ஈவன் கேர். ஐ வில் கிவ் யூ தட் ஃப்ரீடம் கம்ப்ளீட்லி. பட் என்னன்னா என்னை மைக்ரோ மேனேஜ் பண்ண வைக்காத. இட்ஸ் வேஸ்ட் ஆஃப் மை டைம். ஐ ஜென்ரலி கம் அண்ட் ஃபயர் யூ. ஸோ அந்த மாதிரி வந்து ஐ டோன்ட் வாண்ட் பீப்புள் டு கெட் ரிச் வித் சிங்கிள் ஜாப். ஸோ நீங்கள் அந்த சிங்கிள் ஜாபில் ரிச் ஆகும்னு நினைக்கிறப்ப ஆல் யூ டூ இஸ் லைக் ஒரு பெரிய வீடு வாங்கியிருப்பீங்க, அதுக்கு இஎம்ஐ கட்டிட்டு இருப்பீங்க கடைசி வரைக்கும். அண்ட் யூ நெவர் கோன் கெட் ரிச், யூ நெவர் ஓன் எனி திங். ஸோ யூ ஆல்வேஸ் பை திங்ஸ் ஆஃப் ஃப்ரம் சம்மன் எல்ஸ். ஸோ ஓகே. ஸோ இங்கே வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம வந்து போயிட்டுருக்கோம், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி தேர்ந்தெடுக்கிறது? நீங்கள் சொன்ன மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் வந்து
நீங்கள் ஒரு ஜாபில் இருக்கீங்க, இந்த கோர்ஸ் படிக்கலாம் அல்லது இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. நீங்கள் அதை எடுத்து பயன்படுத்துகிறீங்க. அங்கே வந்து நீங்கள் இந்த மாதிரி உங்கள் கம்பெனியில் டிமாண்ட் பண்ணுறீங்க. பட் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எப்படி பார்க்குறது, எப்படி பார்க்குறது முதல்ல எடுத்தது, ரெண்டாவது பார்க்குறது? ஆமாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் பண்ணலன்னா வேறு என்ன பண்ணியிருப்பேன்? வேறு ஏதாவது பெட்டராக இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏதாவது இருக்குதுன்னா ஓகே. இல்லைனா தட்ஸ் மை கோல்டன் டிக்கெட். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் பண்ண சில கோர்சஸ் வந்து ISO சர்டிஃபிகேஷன்லாம் பண்ணி வச்சுருக்கேன். ISO செக்யூரிட்டி சர்டிஃபிகேஷன்லாம் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? பட் அதெல்லாம் எதுக்குன்னா எனக்கு அந்த இடத்துல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு. someone is paying it for us to learn. கரும்பு தின்ன கூலி, இதுக்கு மேலே வேறு என்ன வேணும்? ஸோ ஐ மீன் லைக் ஐ டேக் இட், ஐ ரைஸ் மை ஹேண்ட், ஐ வில் டூ இட். ஏன்னா அந்த நேரத்தில் வந்து என்ன பண்ணியிருப்பேன், மாதிரி குக் வித் குமாலியை பார்த்துருப்பேன், இல்லைனா படத்தை போய் பார்த்துருப்பேன். டெக்னிக்கலாக அதெல்லாம் எதுவும் செய்ய மாட்டேன்னு வச்சுக்கோங்க. ஐ டோன்ட் செல் மை டைம் சீப். பட் அது எதுவும் பண்ணுறதுக்கு பதிலாக இஃப் someone is paying me to study something which is going to put me in a better place, why can't I do it? ஸோ இட்ஸ் மோர் ஆஃப் அ மைண்ட் செட்டும், இட்ஸ் மோர் ஆஃப் அ கேரக்டர். அதாவது இப்போ எனக்கு ஒரு கேரக்டர் இருக்குது, எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம், எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், அல்லது எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம், நான் அதை சேஸ் பண்ணுறேன். டிபெண்ட்ஸ் ஆன் மைண்ட் செட் அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா? இந்த கிவன் டைமில் வந்து நம்ம அந்த என்ன வேணாலும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். நான் அதெல்லாம் தான் பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன், என்னோடய லிங்க்டின்ல வந்து நான் டாமினோஸில் டெலிவரி டிரைவராக பண்ண வேலையை அதில் போட்டிருப்பேன். நிறைய பேர் அதை போட்டிருக்கவே மாட்டாங்க. ஸோ அவங்க பண்ண ஹார்ட் ஜாப்ஸ் அதெல்லாம் போட்டிருக்க மாட்டாங்க. ஸோ நான் பண்ண வேலையை நான் போட்டிருப்பேன். பிகாஸ் என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து இட்ஸ் ஈவன் அதே டைமில் தான் நான் பெக்கான ஒரு கம்பெனியில் சிவில் இன்ஜினியராக வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஸோ அப்படி இருக்கிறப்ப அதை மட்டுமே ப்ரொஃபைலில் போட்டிருக்கலாம். இது எதுக்கு போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட்ஸ் வாட் ஷோஸ் ஹூ ஐ ஆம். ஸோ என்னை வந்து ரெக்ரூட் பண்ணுறவங்களுக்கு வந்து தே நோ தட் திஸ் கைஸ் கேன் டூ இட். எந்த ஜாபாக இருந்தாலும் வேலை செய்வான் அப்படின்றது தான் தட்ஸ் வாட் மை ரெஸ்யூமே சேஸ். அண்ட் அகேன் எனக்கு அது இது பாருங்கள், இது டிப்பிக்கலாக மிடில் கிளாஸில் வந்து நம்மளுக்கு இருக்கிற இன்னும் ஒரு பெரிய சாபக்கேடுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஸ்டேட்டஸ் அப்படின்ற விஷயம், இந்த கௌரவம், ஸ்டேட்டஸு, இந்த வேலை செஞ்சால் மட்டம், நீ வந்து மாடு மேய்க்க தான் போவேன். மாடு மேய்க்கிறவங்க வந்து தேர் மேக்கிங் மோர் மணி இன் டெய்ரி ப்ராடக்ட்ஸ் நோ. இப்போ வந்து ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் இண்டஸ்ட்ரி நோ. ஸோ அண்ட் அதே மாதிரி வந்து இந்த வேலை செய்யக்கூடாது, கார்பெண்டராக பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாதுன்ட்டு இது வந்து இட்ஸ் லைக் எ வெரி புவர் மைண்ட் செட். ஒன்றும் இல்லைங்க, ஹையர் ஸ்டடீஸ் போகிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இவ்வளோ ஹார்ட் ஜாப்ஸ் பண்ணுறாங்கல்ல, அதுக்கு பதிலாக இந்தியாவில் வந்து ப்ளம்பராகவோ எலக்ட்ரிஷியனாகவோ ஒரு 2 வருஷம் அப்ரெண்டிஸாக வேலை செஞ்சுட்டு இங்கே வந்திருந்தாங்கன்னா பர் ஹவர் $120 ஏர்ன் பண்ணலாம். நிறைய சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் அவங்க லைஃப் டைமில் கூட அதை ஏர்ன் பண்ண மாட்டாங்க ஆஸ்திரேலியாவில். ஸோ பட் ஸ்டில் யூனோ அது ஏன் நம்ம பண்ண மாட்டேங்கிறோம்? ஏன்னா அது பண்ண மாட்டோம். ஸோ நம்ம படிச்சிட்டோம், அதனால் நான் கொஞ்சம் உயர்ந்துட்டேன் இல்லையா? ஸோ அதனால் அந்த தாட் நிறைய பேருக்கு இருக்குது. ஏன்னா ஐ திங்க் இது ஒரு பெரிய ஒரு ட்ராபேக்காக நான் வந்து பார்க்குறேன். நிறைய பேர் வந்து அதை நான் படிச்சிட்டேன் அப்படிங்கிற இதை படிச்சிட்டோம் அப்படின்னாவே, அதுக்கு முன்னாடி அவங்க அந்த மாதிரி ஒரு இடத்துல கூட இருந்து வந்திருக்கலாம். ஒரு விவசாய குடும்பத்திலேருந்து வந்திருக்கலாம், ஒரு அவங்க அப்பா வந்து ஒரு டிரைவராகவோ அல்லது ஏதோ ஒரு சின்ன ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு நபராக இருக்கலாம். அங்கேருந்து தான் வந்திருப்போம். நம்ம படிச்சிட்டோம் அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு விஷயத்துக்காக நம்ம வந்து கொஞ்சம் ஓகே ஏதோ மாறிட்டோம் அப்படிங்கிற ஒரு இது ப்ரைடை வந்து எடுத்துக்கிறோம் பார்த்தீங்களா? அது ஒரு பெரிய ஒரு ட்ராபேக்காக வந்து நான் பார்க்குறேன் நான். இதான் என்னோடய சேனலில் வந்து நான் வெறுமனையாக வந்து ஃப்ளாஷ் பண்ணுறது அப்படின்றது, கிளாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் அதில் இருக்காது. ஸோ நான் வந்து இந்த கார் வாங்கிட்டேன், அதை வாங்கிட்டேன், அது ஒரு பக்கம் செக்ஷன் மாதிரி இருந்தாலும் முக்கால்வாசி வந்து ஹவ் ஐ கெட் தேர் அப்படின்றது தான் என்னோடய சேனலோட ஜேர்னியாக இருக்கும். ஸோ நான் இம்போர்ட்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெர் இஸ் லைக் ஸோ மெனி வீடியோஸ் வந்து என்னோட ஜாக்கெட், அங்கே ஒர்க் ஜாக்கெட் இருக்குது, அதை காமிச்சிருப்பேன். அது ஃபுல்லாக கிழிஞ்சிருக்கும். அது சாதாரணமாக கிழியில் ஆக்சுவலி அதில் வந்து அந்த பாக்ஸ்லாம் பெரிய பெரிய பாக்ஸ், அது ஒன்று 30 கிலோ 40 கிலோ இருக்கும். அது நெஞ்சில் அப்படி போட்டு இழுத்துட்டு போகணும், தூக்கணும், இழுக்கணும். அது வந்து என்ன ஆகும்னா இந்த ஷர்ட்லேயே ஒரு ஓட்டை இருக்கும். ஸோ ரீசெண்டாக கிழிஞ்சது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு லெதர் ஜாக்கெட்டு, டஃப்பான பைக்கர் ஜாக்கெட், அது அப்படியே ஃபுல்லாக கிழிஞ்சிருக்கும். அந்த அளவுக்கு வந்து உடம்பு ஃபுல்லாக நிறைய கீரல் இருக்குது, காலில் கையில் எல்லா இடத்துலையும் கீரல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ தட் இஸ் ஹவ் வி கெட் தேர். people need to know it and it's nothing ஒரு அவமானமோ எதுவுமே கிடையாது. that's basically my journey. I'm very proud of it. alright, இப்போது ஒரு ஆண்டர்ப்ரனர் ஆகணும், let's say ஒரு ஆண்டர்ப்ரனர் ஆகணும்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத கேட்குறதுக்கு முன்னாடி எதை மைண்டில் வச்சுட்டு நான் ஒரு ஆண்டர்ப்ரனர் ஆகணும் அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணணும். இப்போ எனக்கு வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, நிறைய பேர் வந்து கொஷின் கேட்குறது வந்து, ராகுல் நான் படித்து முடிச்சுட்டேன், நான் ஆண்டர்ப்ரனர் ஆகட்டுமா, பிஸ்னஸ் மேன் ஆகட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பாங்க. நான் வந்து இப்போ நீங்கள் ஒரு கடை ஆரம்பிக்கிறீங்க, ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறீங்க, படித்து முடிச்சுட்டு ஆரம்பிக்கிறீங்க. ஸோ அப்போ அதில் வந்து நிறைய வேலை இருக்கும். ஒரு பிஸ்னஸ்னால் கல்லால் உட்காரலாம், அண்ட் இல்லை வந்து சர்வராக இருக்கலாம், செஃப்பாக இருக்கலாம், இல்லை வந்து வாட்ச்மேனாக இருக்கலாம், எந்த வேலை வேணாலும் செய்யலாம்.
இப்போ உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸே இல்லைன்னா இதில் எந்த வேலையும் நீங்கள் செய்ய முடியாது. கலால் உட்காரணும்னா உங்களுக்கு பேசிக் அக்கௌண்ட்ஸ் தெரியணும், பணத்தை கொடுக்கணும், எவ்வளோ சில்லற மாற்றணும், ஒரு மேக்ஸ் தெரியணும், இதெல்லாம் தெரியணும். ஸோ உங்களுக்கு இதில் எந்த ஸ்கில்லுமே இல்லை அப்படின்னா இது எதுவுமே நீங்கள் செய்ய முடியாது. மார்க்கெட்டிங் செய்ய முடியாது, சோஷியல் மீடியா செய்ய முடியாது. ஸோ அப்போ என்னென்னா ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் வந்து யூ ஹேவ் டு ஹேவ் அட்லீஸ்ட் ஃபியூ ஸ்கில்ஸ் இன் யோர் கம்பெனி. நீங்கள் ஒரு கம்பெனி ரன் பண்ணிட்டு, இப்போ நான் சாஃப்ட்வேர் கம்பெனி ரன் பண்ணுறேன்னா என் ஆஃபீஸ்க்கு நீங்கள் எப்போ வேணாலும் கால் பண்ணி யாருக்கு வேணாலும் கேட்கலாம். என்னோட எந்த கம்பெனியில் வேணாலும் கால் பண்ணி அதில் நீங்கள் எந்த வேலையை வேணாலும் சொல்லுங்கள். இந்த பாக்ஸை டெலிவர் ராவல் பண்ணுவாரா கேட்டால் எஸ்ன்னுவாங்க. இந்த சாஃப்ட்வேரை ராவல் எழுதுவாரன்னு கேட்டிங்கன்னா எஸ்ன்னுவாங்க. மொபைல் ஆப்பை ராவல் பண்ணுவாரா, டிசைன் பண்ணுவாரா, யூஐ பண்ணுவாரா, யூஎக்ஸ் பண்ணுவாரா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த எல்லா வேலையுமே எனக்கு அப்படியே ரொம்ப ரசித்து அந்த வேலையை செஞ்சுருப்பேன். ஏன்னா என்னோடய கம்பெனிங்க என்னோடய குழந்தை, அந்த குழந்தைய ஒவ்வொரு போர்ஷன்லையும் நான் வளர்க்குறேன். அப்படி இருக்கிறப்ப அந்த ஒவ்வொரு பிஸ்னஸ் யூனிட்லையும் அக்கௌண்ட்ஸ்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னமும் பார்த்தீங்கன்னா நான் டிஃபைன் பண்ண என்டையர் ஸ்ட்ரக்சர் தான் வந்து என் அக்கௌண்ட்ஸ் டீம் யூஸ் பண்ணுது எல்லா கம்பெனிஸும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இனிஷியல் டேஸில் அக்கௌண்டன்ட் கிடையாது. 1.5 வருஷம் நான் தான் அக்கௌண்ட்ஸ் வேலையை பார்த்தேன். டேக்ஸ் ஏஜென்ட் சப்மிட் பண்ணுறது, இங்கே ஆஸ்திரேலியாவில் இந்தியாவில் டேக்ஸ் சப்மிட் பண்ணுறது, ஜிஎஸ்டி சப்மிட் பண்ணுறது, பேன் கார்டு வந்து எல்லா வேலையும் உட்காந்து நான் செய்வேன். அண்ட் லீகல் விஷயம்னா கோர்ட்டு கேஸ்னால் நான் இறங்கி செய்வேன். எந்த லாயரை எந்த ஊர்லேருந்து வேணாலும் கூட்டுவா. எனக்கு வந்து என்ன கொலையாக பண்ண போகிற, தப்பு பண்ணால் என்ன பெருசாக, நான் தப்பே பண்ணல. அப்படி இருக்கிறப்ப யார் ஃபேஸ் பண்ணுறான். ஸோ அப்படின்ற மாதிரி ஒரு சார்ட் ஆஃப் ஒரு ஆட்டிடியூட் அப்படின்னு நான் சொல்லலாம். அண்ட் ஒரு ஸ்கில் இருக்கணும். ஒரு 5-6 விஷயத்தில் ஒரு நல்ல ஓரளவுக்கு ஐடியா இருக்கணும். ஒரு 2 விஷயத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ தட்ஸ் அ பேசிக் இன்க்ரீடியன்ட் அப்படின்னு சொல்லுவேன் டு பிகம் அன் ஆண்டர்ப்ரனர் பிஃபோர் நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற முன்னாடி. இதெல்லாம் இருந்தால் ஓகே நம்ம இதில் போகலாம், என்ன மாதிரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வரும்னு சொல்லலாங்களா? ஏன்னா இந்த மாதிரி நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். நான் ஒரு சின்ன கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. அந்த கம்பெனியில் என்னென்ன விஷயங்கள் வருது, எப்படி ஆர்டர் வருது, கஸ்டமர் யார், என்ன ப்ராடக்ட் எப்படி ரெடி பண்ணுறாங்க, இதெல்லாம் வந்து பார்த்துக்குறாங்க. இவ்வளோ தானா, நம்மளும் இதே மாதிரி பண்ணலாம், நம்மளும் ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது நான் சொல்கிறது வந்து நீங்கள் ஐடி லெவலுக்கெல்லாம் வந்து போக வேணாம். நான் சொல்கிறது சின்ன ஒரு ஒர்க் ஷாப் எடுத்துக்கோங்க. ஆமாம். ஒரு மெக்கானிக்கல் ஒர்க் ஷாப் எடுத்துக்கோங்க. ஒரு வெல்டராக இருப்பாங்க ஒருத்தங்க. இது நான் பார்த்த ஒரு எக்ஸாக்ட் பர்சன். அவர் வந்து ஒரு வெல்டர். ஸோ அவர் வெல்டர் வந்து என்னென்னா ஒரு சின்ன பையன் தான், யங்ஸ்டர். ஒரு 3 வருஷம் 4 வருஷம் ஒரு கம்பெனியில் வெல்டிங் பண்ணிகிட்ருக்காரு. இவ்வளோ தானா, எனக்கு ஒரு தடவை இந்த மாதிரி கூப்பிட்டு, இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போகிறேன், இன்வெஸ்ட் பண்ணுங்கள். என்ன கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போகிறேன், என்ன மாதிரி. நான் இந்த மாதிரி வெல்டராக ஒரு 4 வருஷம் ஒர்க் பண்ண ஒரு கம்பெனியில், இந்த இன்ஜினியரிங்கில் எனக்கு எல்லாமே தெரியும். ஒரு மெஷின்ஸு இது எல்லாமே தெரியும், கஸ்டமர் யார் எல்லாமே எனக்கு தெரியும். ஸோ இதே ஒர்க்கை வந்து நான் வந்து அங்கே சம்பளத்துக்காக பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து இறங்கி ஒரு 4-5 பசங்களை சேர்த்து பண்ணேன் அப்படின்னா நான் வந்து நிறையா சம்பாதிக்கலாம், நிறையா பணம் ஏர்ன் பண்ணலாம். சூப்பர் கான்செப்ட். நீ ஃபஸ்ட்டு அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணு, பார்த்துக்கலாம். இப்போ வரைக்கும் அவர் அதான் பண்ணிட்டுருக்காரு பல வருஷமாக. ஸோ அது மாதிரி நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். ஏன்னா அவங்க பார்க்குற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசிக் ஸ்கில், அது ஒரு சின்ன பேசிக் ஸ்கில், ஒரு ஒர்க்கிங் ஸ்கில்லை மட்டுமே வச்சுட்டு ஒரு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸை பார்க்குறது வேறு. நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 2-3 ஸ்கில் வேணும்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு 2-3 ஸ்கில்லோட ஒரு விஷயத்தை பார்க்கும்போது அதோட ஆப்பர்ச்சுனிட்டி வந்து வேறையாக இருக்கும். ஆமாம். ஏன்னா அதுக்கு பின்னாடி நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தை வந்து நம்மளால் பார்க்க முடியும். சரி, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இப்போ எப்படி இந்த ஒவ்வொரு ஸ்கில்லும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்குள்ளார நீங்கள் வளர்க்குறீங்க. அதே மாதிரி வந்து உங்களுக்குள்ளே ஒரு லீடர்னு ஒருத்தன் இருக்கும். ஸோ அந்த லீடர் வந்து நிறைய நேரம் வந்து வெளியில் ப்ரோஆக்டிவாக வரமாட்டான். அவன் எப்போ ப்ரோஆக்டிவாக வர ஆரம்பிக்கிறானோ தென் தட்ஸ் த டைம் யூ ஆர் ஆக்சுவலி ரெடி. ஸோ அப்போ என்னன்னா, இப்போ நீங்கள் வந்து அவர் சொல்கிறேன் பார்த்தீங்களா, அவருக்கு இந்த கொஷின் கேட்டார், நான் ஆரம்பிக்கலாமான்னு கேட்குறாரு பார்த்தீங்களா. தட் மீன்ஸ் லைக் ஒன் வே இஸ் லைக் த ஸ்கில்ஸ் இஸ் பேசிக்லி சப்போர்ட்டிங் இஸ் லீடர். நீ இப்போ நான் பின்னாடி இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது. அதுவும் இல்லாமல் இந்த லீடர்ன்றது உங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த எம்ப்ளாயீஸ் மைண்ட் செட்டு ஸ்கில் செட்டை வச்சுக்கிட்டு நீங்கள் அது இன்னொரு விஷயம் நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்க. இப்போ நிறைய பேர்கிட்ட வந்து கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு நல்ல ஆஃபீஸு, அந்த ஆஃபீஸில் வந்து இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு செலவு பண்ணுறதுலேயே அவங்க ஃபோக்கஸ் இருக்கும். நான் ஆஃபீஸ் ரெண்ட்டுக்கு எடுப்பேன், இன்டீரியர்ஸ் பண்ணுவேன், ஏசி போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ஆரம்பிப்பாங்க. இடம் அங்கே கிடையாது. ஸோ ஆரம்பிக்கிறது வந்து நான் கிளையண்ட்ஸ் எடுப்பேன், ப்ராஜெக்ட்ஸ் நான் வந்து வீட்லேயே உட்காந்து பண்ணுவேன், ஆஃபீஸர் ஃப்ரீலான்சர் எடுப்பேன். எப்படி காஸ்ட் கட் பண்ணி அந்த வேலையை டெலிவர் பண்ணி ப்ராஃபிட்டை மேக்ஸிமைஸ் பண்ணுவேன், என் போர்ட்ஃபோலியோ பிகர் பண்ணுவேன். என் போர்ட்ஃபோலியோ கிடச்சிருச்சு அப்படின்னா அதை வச்சு பெரிய கம்பெனிஸ்க்கு நான் பிச் பண்ணுவேன். இந்த ஒரு இடத்துல இருக்கணும். ஸோ நிறைய பேருக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், ஸ்கில் இருக்கும், அந்த லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் கூட இருக்கும்.
பட் என்னென்னா இந்தமாரி இடத்துல வந்து தே ஸ்டில் திங்கிங் ஆஸ் எ டிப்பிக்கல் ஒரு மிடில் கிளாஸ் ஒரு எம்ப்ளாயி மைண்ட் செட்டில் இருப்பாங்க. ஸோ அதுவும் வந்து தே ஹாவ் டு திங்க் டிஃப்ரெண்ட்லி. அதேமாதிரி 5 மணி ஆகிடுச்சுன்னா எனக்கு வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னு போய் உட்கார ஆளாக இருக்கக்கூடாது. ஸோ இதுவும் நீங்கள் பார்க்கணும், நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க. 5 மணிக்கு மேலே என் வீட்டில் நிறைய பேருக்கு கேட்குற ஒரு விஷயம் என்னன்னா, எப்படி 5 மணிலேருந்து நைட்டு 2 மணி வரைக்கும் வேலை செய்கிறேன், ஆஃபீஸில் உனக்கு வேலையாக இருக்கிறது இல்லையா, எப்படி எனர்ஜெட்டிக்காக இருக்கிற அப்படின்றது. ஏன்னா அந்த 5 மணி வரைக்கும் வேலை செஞ்சது நான் இன்னொருத்தங்களுக்கு வேலை செஞ்சேன். ஐ வாஸ் ரன்னிங் சம்மோன்ஸ் விஷன். 5 மணிக்கு மேலே தான் என்னோட கனவே ஆரம்பிக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து ஹவு கேன் ஐ cannot be excited. ஸோ ஏன்னா அது வந்து இட் காட் மீ ஹியர். ஸோ இன்றைக்கி நாளைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா நான் 10 மணிக்கு எந்திரிச்சு நான் கேம் விளாட முடியும், நான் அது எந்திரிச்சு ஜிம்முக்கு போக முடியும். அதே 7 மணிக்கு யாரோ ஒருத்தவங்க வந்து 5 மணிக்கு எந்திரிச்சு ஆஃபீஸ்க்கு கிளம்பி ஓடுறாங்க அவசரமாக. நான் வந்து பொறுமையாக எந்திரிச்சு கொண்டு போய் ஜிம்முக்கு போயிட்டு வந்துட்டு கேம் விளாண்டுட்டு டிவி பார்த்துட்டு அதுக்கப்புறம் என் வேலையை ஆரம்பிக்கிறேன். ஸோ தட்ஸ் த டிஃப்ரென்ஸ். ஏன்னா இந்த ஒரு எம்ப்ளாயி மைண்ட் செட்டை வந்து ஒரு ஆண்டர்ப்ரனர்ஷிப்பை வந்து பார்க்குறது இட்ஸ் டூ டேஞ்சரஸ். ஏன்னா இப்போ நீங்கள் சொன்னீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க மினிமலிஸ்டிக்காக. ஐ திங்க் மினிமலிசம்னு ஒரு விஷயம் இங்கே தெரியுது. ஒரு எப்படி காஸ்ட் எப்படி கட் பண்ணுறது, எப்படி வந்து அது வேலை ஈஸியாக முடிக்கிறது. இது வந்து பாட்காஸ்ட்டே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நிறையா நான் அந்த பாட்காஸ்ட் வந்து இப்போ நான் சீரியஸாக பண்ணிட்டுருக்கேன். நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் எபிக் லைஃப் மெயின் சேனலில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பாட்காஸ்ட்னா என்ன அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் நீங்கள் பாட்காஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா கொலாப் பண்ணணும் அல்லது ஏதாவது ஒரு ஹெல்ப் எனிதிங்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஒரு சில பேர்லாம் கனெக்ஷனில் வந்தாங்க. அவங்க எப்படி பாட்காஸ்ட் பண்ணுறாங்கன்னா, ஒன்று இப்போது ஒரு பாட்காஸ்ட் நம்ம ஒரு செட்டப் ரன் பண்ணுறோம், ஒரு பாட்காஸ்ட் எடுக்கிறோன்னா கண்டிப்பாக வந்து ஸ்டார்ட் லைக் ஒரு சிங்கிள் பர்சனோட வீடியோ மாதிரி கிடையாது. ஏன்னா இப்போ நீங்கள் இந்த நம்ம ரெக்கார்டிங்காக பண்ணிகிட்ருக்கோன்னா இதுக்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் இருக்குது. அவங்களுக்கு வந்து அந்த ஒரு விஷயம் இல்லை. அதாவது இப்போ நீங்கள் அவங்க யூடியூப்லேயே ஒரு வீடியோ போடுறாங்க அப்படின்னா அவங்க சேனல் இன்னும் மானிட்டைஸ் ஆகலை. ஸோ ஏன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லை, அந்த யூடியூபோட அல்காரிதம் அவங்க வந்து கரெக்டாக இன்னுமே ட்ரிகர் பண்ணல. இந்த பேசிக்கான வேலைகள் எதுவுமே வந்து பண்ணல. நேராக போயிட்டு பாட்காஸ்ட் பண்ணுவோம். என்கிட்ட சில பேர் நீங்கள் உங்கள் கூட பாட்காஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் ஓகே ரிமோட் பாட்காஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு. ப்ரோ இல்லை ரிமோட் பாட்காஸ்ட் நல்லா இருக்காது, நேரில் வந்து தான் வந்து பண்ணணும். எனக்கு அது ஒரு விஷயம் புரியவே இல்லை. சரி நேரில் வந்து அது ஒரு பிரச்சனை இல்லை, வாங்க ஒரு நாள் வர்றீங்க ரிமோட் பாட்காஸ்ட் பண்ணுறீங்க, எவ்வளோ நாள் பண்ணுவீங்க? கரெக்ட். எவ்வளோ நாள் பண்ண முடியும்? 1 வருஷம் பண்ண முடியுமா? 2 வருஷம் பண்ண முடியுமா? சரி அப்படி ஓகே. அதே மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க பாட்காஸ்ட்டுங்கிற ஒரு கேமை விளையாடுறீங்க, ஓகே. வியூஸை கொண்டு வர வைக்க முடியுதா? இதான் ஒரு பெரிய ஒரு கேள்வி. ஸோ அப்போ எதுக்கு அதை வந்து பண்ணணும்? இப்போது ஒரு விளையாட்டு வந்து நம்ம விளையாடுறோம், ஓகே. ஒன்று நம்ம வந்து அது ஒரு ஹாபியாக நம்ம வந்து பிடிச்சி விளையாடுறோம் ஒன்று, இல்லை நம்ம சீரியஸாக விளையாடுறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஜெயிக்கிறதுக்காக விளையாடணும். ஆமாம். ஸோ இந்த ரெண்டுக்கும் நடுவில் இல்லாமல் நிறைய பேர் வந்து விளையாண்டுருக்காங்க. என்னோடய சஜஷன் என்ன, இல்லை ரிமோட் பாட்காஸ்ட் பண்ணுங்கள், இட்ஸ் பெட்டர், ஈஸி, கன்வீனியன்ட்டான ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன ஒர்க் ஆகும் உங்களுக்கு, ஆடியன்ஸ் வந்து நீங்கள் எப்படி ட்ரிகர் பண்ணலாம், என்ன மாதிரி வியூஸை வந்து கொண்டு வரலாம், அல்காரிதம் எப்படி ட்ரெயின் பண்ணலாம் யூடியூபோட அல்காரிதமை. ஸோ அப்படிங்கிற ஒரு விஷயத்த பேசிக்காக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கே டைம் எடுக்கும். ஸோ அது இல்லாமல் ஸ்டார்டிங்கில் ஒரு பெரிய ஒரு எஃபோர்ட்டை போட்டு ஒரு ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை போட்டு ட்ராவல் பண்ணி டைமை வேஸ்ட் பண்ணி நான் ஒரு பாட்காஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா அதில் ஒரு 100 பேர் ஒரு 200 பேர் நம்ம ஏதோ ஃபார்வர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக அந்த வியூஸ் வருது அப்படின்னா அதில் என்ன யூஸ் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு பெரிய ஒரு கேள்வி இருக்குது. நீங்கள் தனியாக உட்காந்து ஒரு வீடியோ பண்ணுறீங்க, வியூஸ் வருது வரலன்னா அது மேட்ரு கிடையாது. பட் இது பாட்காஸ்ட்டுன்னு வரும்போது கண்டிப்பாக அது ஒரு சஸ்டைனபிலிட்டியை மெயின்டைன் பண்ணணும் இல்லைங்களா? அதுதான் நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். பட் ஸ்டில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அது ரெசிஸ்ட் பண்ணுறாங்க, அதை வந்து புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இல்லை அது இப்படி தான், இதுதான் குவாலிட்டியை மெயின்டைன் பண்ண முடியும் அப்படிலாம் வந்து சொல்கிறாங்க. அது எனக்கு கொஞ்சம் வேடிக்கையாக தான் இருக்குது. இது நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் வந்து ஃபெயில் ஆகுது பார்க்குறீங்களா? ஸோ அதுக்குமே வந்து ஒரு பிக்கஸ்ட் ரீசன் இதுதான். இப்போ கரண்ட்டாக வந்து ஒரு 2-3 ஸ்டார்ட் அப்ஸ் கூட ஒர்க் பண்ணுறான். சில ஸ்டார்ட் அப்ஸோட ஃபவுண்டர்ஸ்க்கு நான் புரிய வைக்கிறதுக்குள்ளார எனக்கே போதும் ஆகிடும். அவங்கள்ட்ட வந்து நான் திரும்ப சொல்லுவேன், இதெல்லாம் செலவு பண்ணாதீங்க, என் எக்ஸ்பீரியன்ஸில் கிட்டத்தட்ட 18-19 ஸ்டார்ட் அப்ஸ் நான் பில்ட் பண்ணிட்டேன், ஒர்க் பண்ணிட்டேன், இந்த தப்பெல்லாம் வந்து திரும்ப பண்ணாதீங்க, இட்ஸ் நாட் வர்த் இட். அதாவது சில விஷயம்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தே ஓவர் திங்க் ஒன்று, அண்ட் செகண்ட் வந்து தே வாண்டட் டு டூ த பெஸ்ட்டு, அண்ட் அதுமாரி நிறைய மைண்ட் செட் இதெல்லாம் இருக்கும். நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுவேன், ஐ வாண்டட் டு டூ த பெஸ்ட்டு, ஐ வாண்டட் டு பி பர்ஃபெக்ட்டு, ஐ வாண்டட் டு எல்லாத்தையும் வந்து நான் ஆல் த கன்ஸ் பிளேசிங் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து ஸ்பெண்ட் பண்ண போகிறேன், அப்படி பண்ண போகிறேன். டோன்ட் டூ தட். யுவர் சர்வைவல் இஸ் பேஸ்ட் ஆன் ஹவு லாங் யூஆர் இன் த கேம். ஸோ இன்றைக்கி வந்து நான் வர்ச்சுவல் காயின்றது வந்து ப்ராஜெக்ட் வந்து டசன்ட் மேட்டர், நான் பெருசாக ப்ரொமோட் பண்ணுறேன் இல்லை, ஆஸ் லாங் அஸ் வர்ச்சுவல் காயின் இஸ் அ லைஃப், இட் இஸ் மூவிங்.
ஸோ இஃப் ஐ கோ வித் ஆல் கன்ஸ் பிளேசிங் அன்றைக்கி நாளைக்கு இது செத்து போச்சு அப்படின்னா இட்ஸ் நாட் கோன் கம் பேக் அகேன். ஸோ யூ ஹாவ் டு பி இன் த கேம். ஸோ அஃப்கோர்ஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து எனக்கு வந்து இது வந்து எனக்கு வந்து அது ஈவன் அந்த வேஸ்டட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எனக்கு பார்க்குறப்ப வந்து எனக்கு அவ்வளோ ஒரு டென்ஷனாக இருக்கும். ஏன்னா என் கண்ணு முன்னாடி வந்து இட்ஸ் அ கோல்டன் டிக்கெட்டுங்க. எனக்கு வந்து ஈவன் ஒரு $10,000 வந்து ஒருத்தங்க வந்து செலவு பண்ணுறாங்க, பஸ்க்குன்னு போய் ஒரு மார்க்கெட்டிங்கில் போடுறாங்க அப்படின்றப்ப அது வந்து என்கிட்ட பெருமையாக சொல்லுவாங்க, ராகுல் நான் வந்து சும்மா $10,000 போட்டேன் அப்படின்றப்ப எனக்கு அப்படியே வாங்கி மூஞ்சில் குத்தலாம் போல இருக்கும். இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்றது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? உனக்கு காசு இருக்குன்றதுனால இப்படி பண்ணுற நீ எத்தனை பேருக்கு ஒரு சூப்பரான ப்ராடக்ட்டை வச்சுருப்பாங்க, எவ்வளோ விஷயம் இருக்கும். மார்க்கெட்டிங் பட்ஜெட் பண்ணுறதுக்கு இருக்காது. ஏன்னா நீங்கள் ஒரு விசிக்கிட்ட நான் கிட்டத்தட்ட ஒரு 200 விசிகிட்ட பேசிட்டேன். என் கம்பெனிக்கு மற்ற கம்பெனிஸ்க்கு நிறைய மீட்டிங்ஸ்லாம் பண்ணிட்டேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் வந்து ஒரு மார்க்கெட்டிங்க்கு எனக்கு வந்து நீங்கள் கொடுக்குற $1 million 1/3 காஸ்ட் வந்து நான் மார்க்கெட்டிங் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டா எந்த ஒரு வெஞ்சர் கேபிட்டலிஸ்டும் இன்வெஸ்டே பண்ண மாட்டோம். ஸோ அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங்க்கு காசு நீங்கள் முன்னாடியே வச்சுருக்கணும் ஒரு ப்ராடக்ட் பண்ணுறப்பே. இது நீங்கள் எந்த கம்பெனிஸ் கேட்டாலும் நிறைய கம்பெனிஸ் நீங்கள் ஒவ்வொரு சாஃப்ட்வேர் கம்பெனிஸும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ப்ராடக்ட் வச்சுட்டு இருப்பான், ஏன்டா ப்ரொமோட் பண்ணலாம் கேட்டால் காசு இருக்காது. மார்க்கெட்டிங்க்கு பிளானே பண்ணாமல் பண்ணுவாங்க. அதை நான் வந்து பில் பண்ணிவிட்டு இன்வெஸ்டர்கிட்ட வாங்கிக்கலாம் அப்படின்னா இன்வெஸ்டர் வந்து மார்க்கெட்டிங் காசு கொடுக்க மாட்டேன். ஏன்னா இட்ஸ் காஸ்ட் தட் இஸ் ஸ்பெண்ட் இட்ஸ் நாட் கோன் கிவ் யூ எனி ரிட்டர்ன்ஸ். அதுவே நீ R&Dக்கு நான் பண்ணுறேன் எனக்கு ஒரு $1 million கொடுனா கொடுப்பான். ஏன்னா நீ ப்ராடக்ட் ஆல்ரெடி ப்ரொமோட் பண்ணியிருக்கோம், உனக்கு ஒரு ட்ராக்ஷன் இருக்குது, நான் R&Dக்கு ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா பண்ணுவான். ஸோ ஐ திங்க் இந்த ஸ்டார்ட் அப்பில் இருக்கிற ஒரு பெரிய ட்ராபேக் இதுன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? அந்த ஸ்டார்ட் அப் ஓகே, ஆனால் அவங்களுக்கு அந்த என்ன சொல்கிறது இன்னொரு வியூ பாயிண்ட் இருக்குது இல்லைங்களா? அது அவங்க பெருசாக லேக் ஆகுறாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஆக்சுவலிங்க இதில் ஒரு பாயிண்ட் நான் சொல்கிற மறந்துட்டேன். இது இப்போ நம்ம எப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு பைக் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறப்ப உங்களுக்கு ஃபேஸ்புக்கில் நிறைய ஆட்ஸ் வரும். அதேமாதிரி நீங்கள் வந்து ஒரு பைக் டீலர்ஷிப்பில் போனால் சேல்ஸ் பர்சன் வந்து இந்த பைக்கை விற்கிறதுக்கு அவங்க முடிவு பண்ணிட்டு வந்து உங்கள்கிட்ட பேசுவாங்க. ஸோ இதே மாதிரி ஒரு ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்கிட்ட இருந்து காசை கறக்கிறதுக்கு எக்கச்சக்க இண்டஸ்ட்ரீஸ் இருக்குங்க. அண்ட் இது எனக்கு எப்போ தெரியுதுன்னா மற்ற ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் பில்ட் பண்ணுறப்ப கூட அதை நான் சீரியஸாக எடுத்துக்கல. ஏன்னா அதில் நிறைய நேரம் வந்து நம்மளோட டிசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸுக்கு இடத்துக்குள்ளார இருக்காது. அவங்களோட டிசிஷன் பண்ணுவாங்க, நம்ம ஜஸ்ட் கன்சல்டிங் ஸ்பேஸில் மட்டும்தான் இருப்போம். ஸோ நம்மளுக்கு விசிபிலிட்டி இருக்காது, எவ்வளோ செலவு பண்ணுறாங்க, என்ன டிசிஷன் எடுக்கிறாங்கலாம் தெரியாது. ஸோ ஏன்னா நம்ம ஸ்டார்ட் அப் ஆரம்பித்து நம்ம ரன் பண்ணுறப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா லீகல்னு சொல்லிட்டு இது தேவை அது தேவைன்னு சொல்லிட்டு பீப்புள் ஒரு பக்கம் வந்து நம்மளை செய்ய வைக்கிறாங்க, பண்ணிவிட்டு இன்னொரு பக்கம் வந்து அது செய்யறதுக்கு ஆள் வராங்க, காசு வாங்கிட்டு போயிடுறாங்க. அதே மாதிரி கம்பெனி இன்கார்பரேஷன் அதெல்லாம் சில விஷயம்லாம் மேண்டட்ரி. பட் அது இல்லாமல் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டிக்கு இது வேணும் அண்ட் அதுக்கு இது வேணும், கார்பரேட் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் which is technically all bullshitங்க. ஏன்னா unless and until you are Microsoft ஒரு பெரிய if you're not worth anything வச்சுக்கலாம், no one is going to come after it to take your money. Even governments, they don't even care. No one cares. When you're poor, no one cares. அப்படி இருக்கிறப்ப you have to focus on only 2 things as a startup. whatever, build your product or service, அது ஃபர்ஸ்ட்டு. அண்ட் செகண்ட் வந்து மார்க்கெட்டிங். இது ரெண்டு மட்டும்தான். யூ கேன் டேக் கேர் ஆஃப் ரெஸ்ட் ஆஃப் த புல்ஷிட் லைக் லீகல் புல்ஷிட்டாக இருக்கட்டும், இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியாக இருக்கட்டும், பேட்டன்ட், ஐ வாண்ட் டு ப்ரொடெக்ட் மை ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெண்ட் பண்ணுறவங்கலாம் எனக்கு பார்த்தா எனக்கு கோவம் வரும். சிரிப்பு வரதை விட எனக்கு கோவம் வரும். ஏன்னா தட்ஸ் மணி, இட்ஸ் வேஸ்டட் அண்ட் யூ நாட் கோன் கெட் எனி திங் பேக். அன்லெஸ் அண்ட் அன்டில் நீங்கள் ஒரு ஃபிசிக்கலாக வந்து ஒரு ஜிம்முக்கு நான் ஒரு எக்யூப்மெண்ட் பண்ணுறேன், அதை நான் பேட்டன்ட் பண்ணுறேன், அதை நான் வந்து மேனுஃபேக்சர் பண்ணி விற்க போகிறேன் அப்படின்னா இட் இஸ் வர்த் இட். அதை விட்டுட்டு நான் ஒரு ஆப் பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டன்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு உட்காந்துருப்பாங்க பார்த்தீங்களா, அது அவ்வளோ காசு. அந்த கன்சல்டண்ட்டுக்கு பே பண்ணணும், ஒவ்வொரு கண்ட்ரியில் லான்ச் பண்ணணும் இந்த காசு. அண்ட் மோரோவர் ஃபேஸ்புக்குன்ற ஒரு ஆப் வந்து $1 billion ஆப், இட்ஸ் ஓப்பன். நீ உன் கையில் வச்சு டவுன்லோட் பண்ணி ஒவ்வொரு ஸ்க்ரீன் பை ஸ்க்ரீனாக போய் அந்த UI ஃபுல்லாக நீ மேப் பண்ணலாம். So he is not protecting his idea. Amazon is not protecting. eBay is not protecting. So you can literally clone them. அப்படி க்ளோன் பண்ணி தான் ஃப்ளிப்கார்ட் வந்துச்சு. I don't know why people don't understand this. கொஞ்சம் கஷ்டம். அதுதான் எனக்கு இன்னொரு நிறைய பேரை மீட் பண்ணினதில் ஒரு வேடிக்கையான விஷயம் நான் சொன்னேன் முன்னாடி இந்த ஸ்டார்ட் அப்பில் ஈவெண்ட்டில். ஸோ அதில் இன்னொரு வேடிக்கையான விஷயம் இதுதான், அந்த டிஃப்ரென்ஸ் வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சது. ரைட், எப்படி போகுது? ஆக்சுவலி ஹானஸ்ட்லி சொல்லணுன்னா ஐ குட் டூ லாட் பெட்டர். பட் என்னென்னா ஐம் ஜஸ்ட் ட்ரைனிங் மை செல்ஃப் இன் பாட்காஸ்டிங். ஸோ அதனால் ஃபர்கிவ் மீ. ப்ராப்ளி இன்னும் ஒரு 1 year கழிச்சு நம்ம திரும்ப பண்ணோன்னா ஐ குட் டூ லாட் பெட்டர். பட் இதிலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடம் வந்து ஐம் லூசிங் ஃபோக்கஸ். எனக்கு வந்து நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது, மெசேஜஸ் வருது. அப்போ என்னென்னா நீங்கள் கேட்குற கொஷின் வந்து நான் மைண்டில் வச்சுட்டு அதை ரொட்டேட் பண்ணி நான் வருவேன். இப்போ ஸ்பின் ஆஃப் பண்ணிட்டு திரும்ப வருவேன். நிறைய இடத்துல அந்த ஸ்பின் ஆஃப் பண்ணிட்டு திரும்ப வரதை விட்டுறேன். ஆக்சுவலி நான் யூடியூப்பில் தான் பண்ணுவேன். நிறைய நேரம் அப்படியே அங்கேயும் சுற்றிட்டு கடைசி அந்த டாபிக் வருவேன். இந்த இடத்துல நிறைய இடத்துல நான் விட்டுறேன் அதை. ஸோ ஐம் நோட்டிசிங் இட். ஸோ ஐம் ஆக்சுவலி சாரி ஃபார் இட். நான் அடுத்த பெட்டராக பண்ணுறேன். ரைட், ஓகே.
அகெயின் இந்த ஆண்டர்ப்ரனர்ஷிப் இதை கொஞ்சம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். தென் உங்களுக்கு ஏதாச்சும் டைம்? எனக்கு ஒன்று இருந்துச்சு. ஸோ இட்ஸ் ஆல் குட். ஓகே, சரி. ஒரு 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 ஆண்டர்ப்ரனர் ஆகணும், ஒரு கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணோம். நம்ம முதல்ல டிஸ்கஸ் பண்ணோம். அதாவது நம்ம ஒரு 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 ஆண்டர்ப்ரனர்ஷிப்கான ஒரு வாய்ப்பை எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடியே நமக்கு சில ஸ்கில்ஸ் வேணும், சில பெர்ஸ்பெக்டிவ் இருந்தால் தான் அதை சரியாகவே பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஓகே, இப்போது அதை பார்த்தாச்சுன்னு வச்சுக்கோங்க. எப்படி வந்து என்னுடைய முதல் ஸ்டார்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எப்படி எடுத்து வைக்கிறது, முதல் படி எப்படி எடுத்து வைக்கிறது ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கிறத தொடங்கணும் அப்படின்னா? இந்த முதல் பட்டதாரின்னு சொல்லுவாங்க தெரியுமா, ஃபேமிலியில் வர ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டுன்ட்டு, அவங்களுக்கு வந்து நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும், நிறைய விஷயத்தை தாண்டி போன நிறைய அப்டிகல்ஸ் இருக்கும். அதேமாதிரி முதல் பிஸ்னஸ் மேனுன்றது ரொம்ப கஷ்டங்க. நீங்கள் வந்து முதல் கள்ளக்கடத்தல் பண்ணிடலாம், முதல் எது வேணாலும் பண்ணிடலாம், எந்த கிரிமினல் ஆக்டிவிட்டி எது வேணாலும் பண்ணிட்டு வந்துடலாம். ஆனால் முதல் பிஸ்னஸ் பண்ணுறது வந்து உலகத்திலே இருக்கிறதுல ரொம்ப டஃப்பான ஒரு விஷயம். பிகாஸ் ஒன் திங் இஸ் லைக் யுவர் ஃபேமிலி வில் நெவர் அண்டர்ஸ்டாண்ட், வில் நெவர் அக்செப்ட் யுவர் சக்ஸஸ்ஃபுல். நீங்கள் வந்து அவங்களோட அப்ரூவலுக்காக வெயிட் பண்ணுறது வந்து இட்ஸ் நெவர் கோனா ஹேப்பன். ஸோ டசன்ட் மேட்டர் எத்தனை வருஷம் ஆகுது, நீங்கள் ப்ரைவேட் ஜெட் வாங்குங்க, எதை வாங்கினாலும் சரி, தே வில் ஆல்வேஸ் திங்க் தட் யூ ஆர் அ ஃபெயிலியர். ஸோ ஈவன் ஒரு சின்ன சர்க்கிள் வந்தாலும், அண்ட் நிறைய விஷயத்தில் வந்து பீப்புள் நீட் டு சேஞ்ச். ஒன்று வந்து யூ ஹாவ் டு ட்ரெயின் யுவர் ஃபேமிலி. ஸோ நீங்கள் வந்து அதை கன்சிஸ்டண்ட்டாக ஒரு சார்ட் ஆஃப் லைக் ஒரு கிளியர் மைண்ட் செட்டில், ஒரு காம் மைண்ட் செட்டில் யூ ஹாவ் டு வெரி ப்ரிசைஸ் கோல்ஸோடு நீங்கள் போகணும். ஏன்னா ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ் ஆர் வெரி வெரி ஈஸி டு ஹேண்டிலுங்க. ஏன்னா விச் டசன்ட் ஸ்ட்ரெஸ் யூ மச். எனக்கு வந்து லீகல் இஷ்யூஸ் வந்துருக்கு, எத்தனை மில்லியன் சூ பண்ண போகிறோன்னாங்க. நான் அன்றைக்கி ஒரு வீடியோ போட்டேன். அண்ட் என்னை வந்து ஒரு கிளைண்ட் வந்து ஆஃபீஸை மூடி வச்சுட்டு எனக்கு கிட்டத்தட்ட வந்து மேன் ஹேண்டில் பண்ணாங்க, அடிக்கிற மாதிரிலாம் பண்ணாங்க. அப்போல்லாம் ரொம்ப சின்ன பையன், அத்தனைக்கும் ஆஸ்திரேலியா வந்த புதுசு. அதுவே நான் ஃபேஸ் பண்ணேன். நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி அவன்கிட்டே பேசினேன். ஸோ அந்த மாதிரி அந்த எல்லா விஷயத்தை கூட ஹேண்டில் பண்ணிடலாம். ஆனால் இந்த ஃபேமிலிக்குள்ளார வந்து நம்ம அந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸிபிளாக நம்ம ஒரு சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண முடியாது. நம்ம வந்து நம்மளை எமோஷ்னலாக வந்து தே வில் அட்டாக்கர்ஸ். அப்படி என்னென்னா யூ ஹாவ் டு கிளென்ஸ் யுவர் செல்ஃப் ஆஃப் தீஸ் எமோஷ்னல் டிசிஷன்ஸ் தட் யூ மேக். அண்ட் எல்லா டிசிஷனுமே வந்து யூ ஹாவ் டு மேக் பேஸ்ட் ஆன் சயின்டிஃபிக் அப்ரோச்சோ, இல்லை வந்து பேஸ்ட் ஆன் வாட் கிவன் டு யூ, த டாஸ்க் சாய்ஸ் கிவன் டு யூ, நாட் பேஸ்ட் ஆன் வாட் யூ எமோஷ்னலி ஃபீல் அபவுட் இட். ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து யூ ஹாவ் டு சேஞ்ச் இட். அண்ட் இந்த ட்ரைனிங் த ஃபேமிலின்னு வரப்போ, இப்போது ஒரு எக்ஸாம்பிள் வந்து இன்றைக்கி நம்ம இந்த பாட்காஸ்ட் பண்ணுறோம். இன்றைக்கி வந்து பசங்க வீட்டில் இருக்கிறாங்க, ஆனால் யூ wouldn't have heard any sound. இதுவே வந்து என்னோடய பார்ட்னர்ஸோ இல்லை என்னோடய வேறு யார்கிட்ட நான் பேசினேன் அப்படின்னா பின்னாடி பசங்க கத்துற சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். பிகாஸ் ஃப்ரம் மை பர்த் ஆஃப் மை சன்னும் சரி என் டாட்டரும் சரி, அவங்க கிட்டக்க வந்து எனக்கு ஃபோன் வந்துச்சுன்னா ஐ ஜஸ்ட் டூ திஸ். இட்ஸ் நாட் லைக் அவங்கள வந்து நான் அதிகாரம் பண்ணுறதுலாம் கிடையாது. அவங்கள்ட்ட நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, அப்பாவுக்கு வர இந்த கால் தான் வந்து நம்ம இப்போ வெளியில் போகிறதுக்கான அந்த பெட்ரோலு, காசு, சாப்பாடு எல்லாமே அதுலேருந்து தான் வருது. ஸோ அதனால் இதுதான் நம்மளுக்கு சாமி. நம்ம கோயிலுக்கு போகிற வழியில் கூட இருப்போம், இட் டசன்ட் மேட்டர். நடுவில் ஒரு கிளைண்ட் ஒரு கால் பண்ணுறாங்க அப்படின்னா யூ ஹாவ் டு கோ பின் ட்ராப் சைலன்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கதவை திறந்த சத்தம் கேட்காது. ஏன்னா they don't behave themselves very well. It's just basically I trained them for the last 10 years and 13 years. என் பையன் பிறந்ததுலேருந்து என் டாட்டர் பிறந்ததுலேருந்து இதை நான் வந்து ரிலீஜியஸாக சொல்லிக்கிட்டே இருப்பேன். அடித்து சொல்கிறது அந்த மாதிரிலாம் கிடையாது, ரிலீஜியஸாக சொல்லிக்கிட்டே இருப்பேன் என் பேரண்ட்ஸ் கிட்ட, எல்லார்கிட்டையும். அதேமாதிரி ஒரு சில விஷயத்தில் வந்து ஐ டோன்ட் நெகோஷியேட் அட் ஆல். அதேமாதிரி சில என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட பிஸ்னஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா வந்து பேரண்ட்ஸ் இன்வால்வ் ஆவாங்க, அவங்க மாமா இன்வால்வ் ஆவாங்க, சொந்தக்காரங்க இன்வால்வ் ஆவாங்க, தம்பிங்களுக்கு வேலை கொடுப்பாங்க, கசின்ஸ்க்கு வேலை கொடுப்பாங்க. ஸோ இதனால் என்னென்னா ஏகப்பட்ட இன்டர்னல் பாலிட்டிக்ஸு, அந்த இஷ்யூஸ் இந்த இஷ்யூஸ் இந்த மாதிரிலாம் வரும். ஸோ நான் வந்து என்னோடய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ஐ வில் டேக் டிசிஷன்ஸ் ஆஸ் இஃப் இட்ஸ் எனி ஒன் எல்ஸ். ஸோ அதனால் என் ஆஃபீஸில் வந்து எனக்கு சொந்தக்காரங்களோ ஃப்ரெண்ட்ஸ் வேறு வேலை செஞ்சால் யூ டோன்ட் ரிப்போர்ட் டு மீ. நீ அக்கௌண்டன்ட் கிட்ட சேலரி வாங்க போகிறீங்க, உன் மேனேஜர்கிட்ட ரிப்போர்ட் பண்ண போகிற, யூ ஹாவ் நோ ரீசன் டு டாக் டு மீ. எனக்கும் உனக்கும் சம்மந்தமே கிடையாது. நீ வேலையை பாரு. நான் உங்கள்ட்ட ரெகுலர் பேசிஸில் நான் ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறது இதெல்லாம் எதுவுமே இருக்காது. ஆஃபீஸில் எப்படி அட்ரஸ் பண்ணணும் அதேமாதிரி தான் இருக்கும். அதேமாதிரி இப்போ ஃபேமிலி மேட்டர்ஸில் வந்து ஃபேமிலியில் இருக்கிறவங்க, எங்கள் அப்பாலாம் வந்து அப்போலாம் கேட்பார், உன் பிஸ்னஸ் எவ்வளோ பணம் வருது, என்ன ஆச்சு, இதாச்சு, எனக்கு சொல்லு, எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணு, ஏதாவதுனா எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்கிறப்ப நான் சொன்னது வந்து இட்ஸ் வெரி சிம்பிள். என் பிஸ்னஸில் நீங்கள் ஒரு 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுங்கள், உங்களை ஷேர் ஹோல்டராக ஆட் பண்ணுறேன், எல்லா போர்ட் மீட்டிங்ஸுக்கு வாங்க, என்ன நடக்குது நீங்களே தெரிஞ்சுக்கோங்க, இயர்லி பேலன்ஸ் ஷீட் அனுப்புகிறேன், எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்க, வேலை முடிஞ்சிச்சு.
அப்படின்னா வந்து பீப்புள் ஸ்டே அவே. அண்ட் த திங் இஸ் லைக் தே ஹாவ் நோ பிஸ்னஸ் அபவுட் இட். அண்ட் என்னென்னா இது வந்து ஏன்னா பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு விஷயம் கவனிச்சிங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் ஒரு வேலை செய்கிறீங்க, இன்றைக்கி ஈவினிங் வந்து வீட்டுக்கு நீங்கள் வரீங்க, பசங்க கூட ஜாலியாக இருக்கிறீங்க, அடுத்த நாள் காலையில் உங்களுக்கு வேலை போயிடுச்சு, நீங்கள் வீட்டுக்கு வரீங்க, அதேமாதிரி பசங்க அப்பாண்டு ஓடி வரும், அண்டு உங்கள் ஒய்ஃப் எல்லாம் ஜாலியாக பேசுவாங்க, அப்பா அம்மா நல்லா ஜாலியாக பேசுவாங்க, அவங்களோட கண்ணிலேருந்து பார்க்குற அந்த உலகம் வந்து அந்த மாதம் வந்து அப்படியே ஜாலியாக போயிடும். அந்த மாதத்தில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. போன மாதம் எப்படி ஜாலியாக போச்சோ அதேமாதிரி இந்த மாதம் நம்ம படத்துக்கு போவோம், புதுசாக ஒரு ட்ரெஸ்ஸு வாங்குவோம், தீபாவளி கொண்டாடுவோம், எல்லாமே இருக்கும். ஆனால் உங்கள் கணக்கு என்ன தெரியும், இந்த மாதம் வாடகை கொடுக்க முடியாது, இந்த மாதம் எனக்கு காருக்கு இஎம்ஐ கொடுறதுக்கு காசு இல்லை, ஏற்கனவே கிரெடிட் கார்டு பில்லில் வந்து அவன் எக்ஸ்ட்ரா சார்ஜ் போட்டான், எனக்கு கரண்ட் பில் கட்ட முடியாது, எங்கே போய் நிற்பேன்னு தெரியாது, ஸ்கூல் ஃபீஸை அர்ஜென்ட்டாக கட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாம் நிற்கும். அது எல்லாமே எதுவுமே தெரியாத ஒரு வெகுளியான உலகம் நம்ம முன்னாடி நிற்கும், நம்ம ஃபேமிலியை நிற்கும். ஸோ இப்போ அவங்களையும் நம்ம ட்ரெயின் பண்ணாமல் இந்த மாதிரி வச்சுருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய நேரம் வந்து நான் 9 மணி வரைக்கும் நான் வீட்டுக்குள்ளே போக மாட்டேன், இந்த ரூம்லேயே தான் இருப்பேன், வேலை செஞ்சுட்டே இருப்பேன், பசங்க தூங்கினதுக்கப்புறம் போவேன். ஏன்னா ஒரு ஆண்டர்ப்ரனராக வந்து ஆல்மோஸ்ட் எவ்ரி வீக் வந்து ஐ ஃபேஸ் தட் சினாரியோ. ஒரு அன்சர்டனாக வந்து இப்போ பழகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ தான் அடிப்பீங்க அப்படின்ற மாதிரி. பட் என்னென்னா அந்த பசங்களோட வாழ்க்கை வந்து மாறிடும் அப்படின்றது நம்ம கண்ணுக்கு தெரியும், நம்ம மூளைக்கு தெரியும். ஆனால் அவங்களுக்கு இன்னும் தெரியல. அவங்க இன்னும் நம்ம வெகுலியாக பார்க்குறப்ப நம்ம அந்த நேரத்தில் உடஞ்சிருவோம். ஸோ அந்தமாரி எமோஷ்னலாக நம்ம வந்து உடையிறதுக்கெலாம் வந்து we shouldn't give any chances. ஸோ இது வந்து இட்ஸ் அ ப்ராசஸ். அண்ட் அதுதான் சொல்கிறேனே, நிறையா பட்டாச்சு. ட்ரைனிங் த ஃபேமிலி பெரிய விஷயம், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஒரு ஆண்டர்ப்ரனருக்கு. ஏன்னா லைக் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அல்லது ஒரு வாழ்க்கை முறையை செட் பண்ணிட்டு, ஏன்னா ஆண்டர்ப்ரனர்ஷிப் அப்படிங்கிறது வந்து எப்போவுமே ஒரே மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது. இப்போ ஒரு எம்ப்ளாயாக இருக்கும், சேலரி வருது, இந்தந்த டைமில் நமக்கு லீவ் வரும், நம்ம ஒரு ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணுறோம், அது டிஃப்ரெண்ட். ஸோ ஆனால் நம்ம ஒரு டைமில் நல்லா இருப்போம், சூப்பராக இருப்போம், நம்ம காட்டில் மழை நல்லா பெய்யும், சீசன் மாறும். கண்டிப்பாக வந்து அப்போ இந்த ஃபேமிலியை வந்து ட்ரெயின் பண்ணலன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய விஷயம் தான், ஒரு பெரிய டேக்அவே. அந்த ஃபேமிலியை ட்ரெயின் பண்ணுறதோட அவுட்கம் ரிசல்ட் நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோமா இல்லையான்றது எப்படி நம்ம செக் பண்ணுவேன். நான் ஜாகுவார் கார் வாங்கி வச்சுருக்கேன், பெரிய வீட்டில் சிட்னியில் சொந்த வீட்டில் இருக்கிறேன், இதெல்லாம் இருக்குது. இருந்தாலும் என் பசங்கள்கிட்ட வந்து நீங்கள் வந்து இப்போ வந்து இந்த ஒரு டாய் இருக்குது, $10 நீ வாங்கிக்கிறியா அப்படின்னு கேட்டால் அவங்க உடனே வந்து $10 தானே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மைண்ட் செட்டே இருக்காது. They always think I'm poor. They always think I'm struggling. They always think I'm working too hard. They always think that I'm working too hard to make the little money that I earn today. They don't know how much money I have அப்படிலாம் தெரியாது. பட் அவங்க வந்து இன்றைக்கும் கூட ஒரு ரோப்ளாக்ஸில் ஒரு $1 வாங்கணுன்னாலும் என் பொண்ணு 4 நாள் கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சரி ஓகே கஷ்டம்னா வேணாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிடும். ஸோ தட்ஸ் பேசிக்லி த ட்ரைனிங் த ஃபேமிலியோட அவுட்கம் வந்து ரிசல்ட் வந்து திஸ் இஸ் வாட் த ரிசல்ட் ஐ எக்ஸ்பெக்டட். ஸோ த மணி டசன்ட் கம் ஈஸி. ஸோ தே நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். மனநிலையில் அவங்கள வச்சுருக்கணும். ஆமாம். ஸோ தட் ஆக்சுவலி உண்மை என்னது, அந்த ஹாப்பினஸும் ஒரே ஸ்டேட்டில் இருக்கும்ல. அதே தான் எக்ஸாக்ட்லி. இருந்தாலும் இல்லை பணம் ஒரு ரொம்ப ஒரு கையை கடிக்கிற ஒரு டைம் வந்தாலும் ஒரே மாதிரி இருக்கும்ல. என்கிட்ட வந்து பணம் கம்மியாக இருந்த சுச்சுவேஷன்லேயும் பணம் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. என்கிட்ட பணம் நிறையா இருந்தப்பையும் பணம் நிறையா இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. நான் ஜாகுவார் வாங்கினது வந்து காலையில் முடிவு பண்ணி மதியானம் வாங்கினேன். நான் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் தான் வீட்டுக்கே தெரியும். ஸோ ஈவன் இப்போ கடைசியாக வாங்கின காரும் அதே மாதிரி தான். கேஷ் கொடுத்துட்டு அன்றைக்கே வாங்கிட்டு நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். கார் ரெடியாக இருந்துச்சு, எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ ஏ ஓகே, இந்த இடத்துல ஒரு கேள்வி, ஒரு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்களுக்கு வந்து 80 வயசு ஆகுது. ஓகே, உங்கள் லைஃப்பை நீங்கள் இப்போ திரும்பி பார்க்குறீங்க. எந்த ஒரு விஷயம் வந்து நம்ம லைஃப்பில் வந்து இது லேக்காக இருக்குது, அல்லது நம்ம இதை வந்து பண்ணலை, இதை வந்து பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் தோணுமா? இல்லை, அது வந்து ஆக்சுவலி இந்த கொஷின் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ஸோ நான் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நம்ம எடுக்கிற எல்லா டிசிஷனுமே வந்து ரைட்டாக இருந்துச்சுன்னா இந்த சிச்சுவேஷனில் நான் இருக்க மாட்டேன், இதோட கம்மியாக இருந்திருப்பேன். ஸோ நான் பண்ண தப்பு தான் வந்து நிறைய மிஸ்டேக்ஸு, நான் என்னென்ன பிளண்டர்ஸ் பண்ணோம், ஃபெயிலியர்ஸு. என்னோடய ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் ஃபெயிலியர் ஆகணும்னு வச்சுக்கோங்க. பெரிய ப்ராஜெக்ட் நான் ஒன்று பண்ணி பெருசாக ஃபெயிலியர் இருப்பேன்.
ஸோ ஃபெயிலியரை முன்னாடியே பார்த்துட்டேன், என்னென்ன இஷ்யூஸு அதெல்லாம் வந்து. அதனால் ஐ டோன்ட் சே எனி திங் ஐ ஹாவ் எனி ரெக்ரெட்ஸ் அதர் தேன் பர்ஸ்னலாக வந்து த திங்ஸ் தட் ஹர்ட்ஸ் மீ அப்படின்ற ஒரு விஷயத்தை தவிர மற்றபடி ப்ரொஃபஷ்னலாக வந்து இட்ஸ் ஜஸ்ட் அ ஜேர்னி. ஐ எம் ஜஸ்ட் அ கை ஹூஸ் ட்ரைங் டிஃப்ரெண்ட் திங்ஸ். ஸோ ரெகுலராக ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணாமல் நிறைய ரிஸ்க் எடுக்கிறேன், தெரியாத ஃபீல்டுக்குள்ளே போகிறேன். ஸோ அதனால் வந்து ஐ என்ஜாய். என்னோட 8 இயர்ஸில் நான் உட்காந்து பார்க்குறப்ப ஐ ஹவ் ஸோ மெனி ஸ்டோரிஸ் டு டெல். நிறையா ஒரு சிந்துபாத் கதை மாதிரி வந்து ஐ கேன் கீப் சேயிங் ஸோ மெனி ஸ்டோரிஸ். அதில் அண்ட் ஆக்சுவலி வந்து அந்த ஸ்டோரிஸ் வந்து வென் ஐ லிவ் இட் ஐ ஆக்சுவலி திங்க் அபவுட் இட். ஒரு இன்சிடெண்ட் வந்து ஒரு 6 months முன்னாடி வந்து ஒரு கிளையண்ட் வந்து ஒரு கிரிமினல் ஏற்கனவே எங்கள்கிட்ட வந்து ஃப்ராட் பண்ணி ஒரு ப்ராடக்ட் வந்து திருடிட்டு போயிட்டார். பே பண்ணலை, கிரெடிட் கார்டு கம்பெனியில் ஃபோர்ஜரி பண்ணி ஒரு பெரிய கிரிமினல், ஹீஸ் லைக் கேங்ஸ்டர் அந்த மாதிரி. ஸோ அப்போ வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து அந்த ஆள் வந்து வேறு நேமில் வராரு, நாங்கள் ஐபி அட்ரஸ்லாம் வச்சு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ இதுவே ஒரு டிப்பிக்கலாக ஒரு ஆள்னா வந்து எதுக்குப்பா நம்மளுக்கு ரிஸ்க், போலீஸ்கிட்ட சொல்லிட்டு நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்ட்டு. பட் ஆஸ்திரேலியன் போலீஸ் இந்தியன் போலீஸ் மாதிரிலாம் கிடையாது. ஸோ கொஞ்சம் அப்படியே ரொம்ப ஸ்லோ, அதாவது ஆக்ஷனுக்கு அப்புறம் தான் ரியாக்ஷன். ஸோ அவன் நம்மளை கொன்னதுக்கப்புறம் தான் கேஸ் போடுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவனை எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அப்போ என்னென்னா அவனை வந்து உள்ளார வர வச்சு, அன்றைக்கி ஒரே ஆள் நான் இருக்கிறேன் வேர் ஹவுஸில், ஒரே ஆள் உள்ளார வந்ததுக்கப்புறம் 2 கேட்டையும் லாக் பண்ணிட்டேன். அவன்கிட்ட நான் பேச்சு கொடுத்துட்டு போலீஸை வர சொல்லிவிட்டு, அவங்ககிட்ட ஆக்சுவலி கன்று கூட நீங்கள் இருந்திருக்கும். ஸோ எடுத்து போடுறதுனா போட்டிருப்பான். பட் என்னென்னா என் பார்ட்னர்ஸ் எல்லாருமே பயந்துட்டு எல்லோரும் ஃபோன்லேயே ஆன்லேயே வச்சிடுறான். நாங்கள் பேசிட்டு கேட்டுகிட்டே இருப்போம். அப்படிலாம் சொல்கிறாங்க, போலீஸ் வருது 40 நிமிஷம், 1 மணி நேரம் ஆச்சு. அந்த ஒரு சுச்சுவேஷனில் தட்ஸ் பேசிக்லி த ரியாலிட்டி ஆஃப் மீ லிவிங் தட் மூமெண்ட். பட் தட் இஸ் பேசிக்லி a story which I can tell when I am in 8 years old. ஸோ ஆனால் அது வந்து I didn't get scares me or anything. ஸோ அந்த மாதிரி தான். நம்மள குட்டியாக ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். இப்போ யூடியூப்பில் ஒரு விளம்பரம் ஓட போகுது. நம்ம தமிழ் பிஸ்னஸ் பாட்காஸ்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த விளம்பரங்களை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, ஷார்ட் லைக் ரிக்ரெட்ஸ் இல்லை, வருத்தங்கள் இல்லை. இப்போ நீங்கள் வந்து இப்போ இருந்து நம்ம வந்து ஒரு விஷயத்த பண்ணணும், அது உங்களுக்கே தெரியும், இது வந்து பண்ணணும், இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. அதை வந்து நீங்கள் ஏதோ ஒரு ரீசனால் வந்து அதை பண்ணாமையே போயிட்டே இருப்பீங்க இல்லையா? ரிக்ரெட்ஸ் வந்து நான் அந்த அர்த்தத்தில் நான் வந்து கேட்க விரும்பல. சரி, நான் வந்து பண்ணியிருந்தால் நம்ம நல்லா இருப்போமே அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நான் கேட்க வரல. ஈவன் எனக்குமே ரிக்ரெட்ஸ் கிடையாது, எந்த ஒரு பெருசாக ரிக்ரெட்ஸ் வந்து கிடையாது. நான் வந்து படிக்கல, ட்ராப் அவுட் ஆனேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து எனக்கு பெருசாக ரிக்ரெட்ஸ் எல்லாம் வந்து கிடைக்கல. இல்லை, இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் வந்து நம்ம படிச்சிருந்தால் நம்ம இன்னும் பெட்டராக இருக்கலாம் அப்படிலாம் வந்து எனக்கு கிடையாது. நான் நிறைய மிஸ்டேக்ஸ் எல்லாம் வந்து பண்ணியிருப்பேன். ஒரு கட்டத்துலேருந்து யோசித்து பார்த்தா அதனால தான் நம்ம இங்கே நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரும். நான் வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு ஃப்ரீடமோ அல்லது ஒரு ஜாயோ எனக்கு இன்றைக்கி இருக்குன்னா அதுக்கு ரீசன் வந்து அன்றைக்கி நான் ட்ராப் அவுட் ஆனதோ, அன்றைக்கி நான் எடுத்த ஒரு தப்பான டெசிஷனோ அதுதான் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நான் ஒரு லாங் ஜேர்னிலேருந்து வந்து பார்க்கும்போது, ஏன்னா அதுலேருந்து நீங்கள் ஒரு லெசன் லேர்ன் பண்ணிட்டீங்க அல்லது அதுலேருந்து ஒரு டேக்அவே எடுத்துட்டீங்க அப்படின்னா அது ரிக்ரெட்ஸாக இருக்காது. அந்த அர்த்தத்தில் நான் கேட்க விரும்பல. நம்ம வந்து இப்போவே நீங்கள் ஒரு விஷயத்த பண்ணால் பெட்டராக ஆயிடுவீங்க, ஏதோ ஒரு விஷயம். ஆனால் அதை வந்து இப்போது உங்களுடைய சிச்சுவேஷனால் நீங்கள் பண்ண முடியாமல் போயிட்டே இருக்கும். நீங்கள் அதை தட்டி கழிச்சிட்டே இருப்பீங்க. அல்லது ஒரு 80 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் அதை ஒரு ப்ராசஸில் வந்து நீங்கள் ஒரு பர்சனாக இருப்பீங்க இல்லையா? ஒரு ஜேர்னி எல்லாம் முடிச்சுட்டு ஒரு 80 இயர்ஸில் ஒரு பர்சனாக இருப்பீங்க. ஆனால் இந்த ப்ராசஸை உங்களுக்கு இப்போ தெரியும், அதை பண்ணியிருந்தீங்கன்னா அந்த 80 இயர்ஸ் ஜேர்னி கம்ப்ளீட் பண்ணும்போது யூ வில் பி, இப்போ நான் சொல்கிறேன், யூ வில் பி எ பெட்டர் ஸ்டோரி டெல்லராக இருப்பீங்க. ஓகே, அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரிலாம் ஏதாச்சும் இருக்கா? இருக்குது. அது என்னென்னா, என் தலையை தட்டி நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, தயவு செஞ்சு ஒழுங்குமுறை அந்த கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிற வேலையை விட்டுட்டு அடுத்த வேலையை பாரு அப்படின்ட்டு. அது நான் ஆக்சுவலி வந்து ஒவ்வொருத்தரையும் எனக்கு இந்த கம்ஃபர்ட் ஜோனை யாராவது எடுத்தாங்க அப்படின்னா ஐ வில் க்ரோ 3-4 times ஃபாஸ்டர். அது எனக்கு நல்லா தெரியும். ஆனால் என்னமோ எனக்கு வந்து ஈவன் இந்த கம்ஃபர்ட் ஜோன்லேயும் பார்த்தீங்கன்னா ஐ டோன்ட் ஃப்ரம் அவுட் சைட்லேருந்து பார்க்குறப்ப டெக்னிக்கலி இட்ஸ் நாட் அ கம்ஃபர்ட் ஜோன். ஓகேவா? ஸோ அதாவது காலை எழுந்திரிச்சு ஜிம்முக்கு போயிட்டு வர்றது மட்டும் இல்லாமல் வேலை வரிசையாக இருக்கும். ஒவ்வொரு கம்பெனி வேலை நைட்டு வந்து 9 மணி வரைக்கும் வேர் ஹவுஸில் இருக்கும். அவ்வளோ வெயிட்லாம் தூக்கிட்டு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் ஜிம்முக்கு மாதக்கணக்கில் போனாலும் அப்படியே நான் ஃபிட்டாகவே தெரிவேன். அதுக்கு ஒரு ரீசன் அங்கே வெயிட் தூக்கிட்டு இருக்கிறேன். அதுக்கப்புறம் நைட்டு மீட்டிங்லாம் முடிச்சுட்டு அப்புறம் யூடியூப் வீடியோ பார்த்தீங்கன்னா என்னோட சேனலில் வந்து ஒரு 1300 வீடியோ 400 வீடியோ போட்டிருக்கேன். அது எல்லாமே நைட்டு 12 மணிக்கு பண்ணது. ஸோ இத்தனை வேலையும் முடிச்சுட்டு, பட் இதுவே என்னோடய கம்ஃபர்ட் ஜோன். ஏன்னா எனக்கு தெரியும் இது கம்ஃபர்டபுளாக தான் நான் பண்ணுறேன். ஸோ இந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு நான் வெளில போனேன்னா இதோட சூப்பராக வளருவேன். பட் என்னென்னா இது வந்து ஒரு ரிதம் மாதிரி நான் வந்து செட் பண்ணிட்டு இதுக்குள்ளாரே கோஸியாக அப்படி சுற்றி வந்துட்டுருக்கிறேன். ஸோ இதுதான் வந்து என்றைக்கு நான் வந்து இதை விட்டு கொஞ்சம்
எக்ஸ்ட்ரா ஏதோ பண்ணுறோன்னா அப்போ கொஞ்சம் நல்லா பண்ணலாம். அது உங்கள் சிச்சுவேஷன் காரணமாக இல்லை நீங்களா அதை பண்ணிக்கிறதா? இது வந்து எனக்கு இருக்கிற நான் சோம்பேறி கிடையாது, சுறுசுறுப்பான ஆளுக்கான ஒரு சின்ன சோம்பேறி போர்ஷன் ஒன்று இருக்கும் தெரியுமா, அந்த போர்ஷன் இது. ஸோ இது வந்து அப்படியே கொஞ்சம் சோம்பேறி ஜாலியாக இருந்துக்கலாமே அப்படின்னு ரிலாக்ஸேஷன் சொல்லலாமா? ஆமாம், 16 மணி நேரம் வேலை செய்கிறதுல இது ஒரு ரிலாக்ஸேஷன். இந்த ஒரு 16 மணி நேரத்தை இப்படி செலவு பண்ணுறது ஓகே, இப்படி தான் வேலை செய்கிறோம். ஆனால் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதுக்கு பதிலாக வந்து காலையில் எந்திரிச்சு சிட்னிக்கு போய் அவங்க அவ்வளோ பெரிய பெரிய பில்டிங்ஸ் இருக்குல்ல, ஒவ்வொரு பில்டிங்கில் 40 ஃப்ளோர் இருக்குது, ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் கிட்டத்தட்ட 100 பேர் வேலை செய்கிறாங்க டை கட்டிட்டு அவன் ஆஃபீஸ் போகிறதுக்கு அந்த கம்பெனி அவனுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு $150,000 சேலரி கொடுக்கும். அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம ஊர் காசுக்கு ₹1 கோடி கிட்டத்தட்ட வந்து சேலரி வாங்குறான். அப்போ ஒவ்வொரு பில்டிங்கில் 40 ஃப்ளோர் 100 பேர் அந்த மாதிரி வேலை செய்கிறான்னா அந்த எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எக்கனாமி அந்த இடத்துல இருக்குது. அதை விட்டுட்டு நான் இந்த இடத்துல இருக்கிறேன் சரியா. ஸோ திஸ் இஸ் பேசிக்லி மை கம்ஃபர்ட் ஜோன். இதை நான் விட்டுட்டு அங்கே போய் நான் காலையில் நின்று ஒவ்வொரு கம்பெனி ஏறி இறங்கி ப்ராஜெக்ட்ஸ் எதையாவது ஒன்று பேசி கீசி கான்டாக்ட்ஸ் எல்லாம் பில்ட் பண்ணு வச்சுக்கோங்க. ஐ கேன் பி மில்லியன் இன் சார்ட் ஆஃப் லைக் ஒரு மந்த் ஆர் 2 வந்து ஒரு பெருசாக 10-15 ப்ராஜெக்ட் எடுத்துகிட்டு ஜம்முன்னு உட்காரலாம். பட் என்ன பண்ணுறது, ஏன் அது எடுக்காமல் இருக்கீங்க அப்படின்னு சோம்பேறித்தனம் தான். இந்த ஒரு வேலையை தான் இப்படி செய்கிறோமே, இதான் பழக்கப்பட்டுருச்சு, இப்படி தான் ப்ராஜெக்ட் மீட்டிங் போகுது, இதை பண்ணுறோமே அதை பண்ணுறோமே. சி என்னோட என்ன சொல்கிறது, இதுலேருந்து நான் வெளியில் வருவேன். இது எப்படி இருந்தாலும் ஒரு ப்ராஜெக்ட் கம்மியாச்சு அப்படின்னா நான் போய் திரும்ப போய் ஹண்ட் பண்ணுவேன், அதை செய்வேன். பட்டு ஆனால் இதில் என்ன ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அதை மட்டுமே செஞ்சுட்டு இருக்க முடியாது. இப்போ அதை மட்டும் செஞ்சுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, டெலிவரிஸ்லாம் லூஸ் பண்ண ஆரம்பிப்பேன். இத்தனை வருஷம் வந்து என்னோடய கம்பெனியில் வந்து நீங்கள் கூகுளில் எங்கே போனாலும் சரி என்னோட எந்த கம்பெனிஸ்லையும் ஒரு நெகட்டிவ் ரிவ்யூவே பார்க்க மாட்டீங்க. ஏன்னா அதில் ஒவ்வொரு வேலையும் நான் இறங்கி செய்வேன். நீங்கள் அந்த இம்போர்ட்ஸுக்கு நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் போட்டிங்கன்னு வச்சிங்களேன், வருந்தி அவங்க வந்து அவ்வளோ புகழ்ந்து பேசியிருப்பாங்க. அந்த ரிவ்யூஸை கூகுள் ரிவ்யூஸில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஹரிகுரு வெப்சைட்டில், அதுக்கு ஒரு ரீசன் வந்து அங்கே போய் உட்காந்து ஒரு 2 மணி நேரம் 1 மணி நேரம் அந்த ப்ராப்ளத்தை ஃபிக்ஸ் பண்ணி, கிட்டத்தட்ட கார்பெண்டர் செய்கிற வேலை, அதுக்கு டூல்ஸ் எல்லாம் அவ்வளோ வாங்கி வச்சுருக்கேன். அதெல்லாம் சும்மா கிடையாது. அதுக்கு உட்காந்து போய் அந்த டூல்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு படித்து அந்த வேலையெல்லாம் செஞ்சு அதுக்கு போய் எங்கள் வேலை ரிப்பேர் பண்ணிட்டு வருவேன், கார்பெண்டர் ஒர்க் பண்ணிட்டு வருவேன். ஓகேவா. ஸோ அந்த டெக்னாலஜிஸில் இந்த வேலையை இறங்கி செய்கிறது. அதனால தான் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எடுத்துகிட்டா நம்மளோட குவாலிட்டி ஃபோக்கஸ் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன ஆகுதுன்னா அது ஒரு கம்ஃபர்ட் ஜோனை க்ரியேட் பண்ணுது. ஓகேவா. அது எனக்கு ஒரு எக்ஸ்கியூஸாக இருந்துட்டு எனக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் க்ரியேட் பண்ணுது. ஸோ இப்போ வந்து இதுவே நான் வந்து ஒரு மேனேஜரை வச்சு ஹையர் பண்ணி அவனை வச்சு டெலிவர் பண்ணலாம், இதெல்லாம் பண்ணலாம். பட் என்னென்னா அப்போ வந்து ரெகுலர் கம்பெனிஸ் மாதிரி ஒரு 100% எஃபிஷியன்சியில் ஒரு சூப்பராக ஒன்றும் கொடுக்க முடியாது. ஸோ ஓகே, இப்போது இந்த கம்ஃபர்ட் ஜோன் சொன்னீங்க இல்லைங்களா, இது வந்து கண்டிப்பாக நீங்கள் இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு டைமில் உடைச்சிருப்பீங்க, ஏதாவது ஒரு விஷயத்தினால உடைச்சிருப்பீங்க. லெட்ஸ் சே ஒரு ஓகே ஒரு 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 டஃப்பான சிச்சுவேஷன் வருது, திரும்ப நம்ம வந்து ஹண்ட் பண்ணணும், திரும்ப இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி ஹண்ட் பண்ணணும். அப்படிங்கும்போது நீங்கள் வந்து ரொம்ப தீயாக வேலை செஞ்சுருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு விஷயம் வந்து உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோனை உடச்சிருக்கு இதுக்கு முன்னாடி? நீங்கள் சொல்கிற அந்த கம்ஃபர்ட் ஜோனை இதுக்கு முன்னாடி எந்த ஒரு விஷயம் உடச்சிருக்கு? ஸோ இப்போவும் கூட நான் மாதம் கொஞ்சம் அந்த மாதிரி ரிஸ்க் எடுப்பேன். அதாவது என்னோடய ட்ரைனிங் வீடியோஸ்னு சொல்லிட்டு நான் போடுவேன். ஸோ அது நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வேர்ல்டு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி நிறைய ட்ரைனிங்ஸ் பண்ணுவேன், ஹை லெவல் ட்ரைனிங்ஸ் நிறைய பண்ணுவேன். அது பார்த்தீங்கன்னா ஒன்றும் பார்த்தீங்கன்னா ஒரு இது இருக்கும். இப்போ லாஸ்ட்டாக இந்தியாவில் வந்து ஒரு கெஸ்ட் லெக்சர் கொடுத்தது பார்த்தீங்கன்னா மிஷின் லேர்னிங் பற்றி, மிஷின் லேர்னிங் காலேஜில் கொடுத்து வந்து மிஷின் லேர்னிங் பற்றி. அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து போன தடவை பல ஃபியூ இயர்ஸ் முன்னாடி வந்தப்போ பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் டெவலப்மெண்ட் பற்றி கொடுத்தேன். அண்ட் அதுக்கப்புறம் IoT பற்றி ஒன்று கொடுத்தேன், பிளாக் செயின் பற்றி கொடுத்தேன். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு டெவலப்பர் வந்து பிளாக் செயின் டெவலப்பர்னா பிளாக் செயின் பற்றி தான் தெரியும், மிஷின் லேர்னிங் பற்றி அவர் பெருசாக பேச முடியாது. ஸோ இப்போ அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 5-6 ட்ரைனிங் கம்பெனிஸ், யூகேல இருக்க ஒரு ட்ரைனிங் கம்பெனி, ஆஸ்திரேலியாவில் 2 கம்பெனிஸ் அண்ட் ஒரு கம்பெனி வந்து யூஎஸில் இருக்கு நினைக்கிறேன். ஸோ இந்த கம்பெனிஸுக்கு எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸான ட்ரைனிங் ப்ரோக்ராம் எனக்கு தான் கொடுப்பாங்க. PMPலேருந்து இப்போ சாஃப்ட்வேர் எஸ்டிமேஷனாக இருக்கட்டும், இல்லை வந்து அடோபில் வந்து ஏதாவது ஒரு இன்டெகிரேஷன் ப்ராஜெக்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை CADல API டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை வந்து இ-காமர்ஸில் ஏதோ ஒரு API டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், அந்த மாதிரி எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த எல்லா ட்ரைனிங்ஸுமே நான் இது வரைக்கும் பண்ணியிருக்க மாட்டேன். ஆனால் நான் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அது ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். ஸோ அதை எடுத்து நான் பண்ணுவேன். ஸோ அதுமாரி எவ்ரி மந்த் நான் அது கொஞ்சம் பண்ணுவேன். பட் என்னென்னா இதுக்கு முன்னாடி எப்போ பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வேலை போச்சு ஒரு கம்பெனியில் வந்து நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ண வேலை. அந்த வேலை எனக்கு ரொம்ப பிடிக்கும், நிறையா லேர்ன் பண்ணுவேன். அந்த வேலை வந்து ஒரு நாள் வந்து திடீர்னு போயிடுச்சு, அந்த கம்பெனி வேறு இடத்துல விற்றுட்டாங்க, அதனால போயிடுச்சு. ஸோ இட் வாஸ் வெரி டிசப்பாயிண்டிங். அதில் ஒரு பாலிடிக்ஸ்லாம் நடந்துச்சு. ஸோ இட் வாஸ் வெரி டிசப்பாயிண்டிங். அன்னைக்கு வந்து ஐ ப்ரோக்கன் டவுன். ஸோ ஏன்னா அன்னைக்கு வந்து அந்த வீட்டுக்கு வந்து அட்வான்ஸ்லாம் கொடுத்தாச்சு, கையில் காசு அவ்வளோவா இல்லை. அண்ட் சிட்னியில் இருக்கிறோம், நம்மளுக்கு நீங்கள் டக்குன்னு வரத்துக்கு யாரும் கிடையாது, ஹெல்ப் பண்ண முடியாது. ஸோ அப்படி இருக்கிறப்ப என்னடா பண்ண போகிறோம் லைஃப் அப்படின்னு யோசிக்கிறப்ப தான் சரி ஓகே பிஸ்னஸ் நம்ம இறங்கி பண்ணுவோம்
அப்படின்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அது. ஸோ அப்போ வந்து இறங்கி பட்டுன்னு கால் பண்ணி ஐ திங்க் ஒரு மாதத்தில் வந்து ஒரு 120 ப்ரொப்போசல் அமைச்சிருப்பேன். கிட்டத்தட்ட 100 கணக்கில் கால் பண்ணிவிட்டு மீட்டிங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி எல்லாம் பண்ணி ஆக்சுவலி இப்போவும் கூட வென் திங்ஸ் கெட் டஃபர்னு வச்சுக்கோங்களேன், சர்வீஸ் லைக் உலகத்துலேயே ஒரே ஒருத்தன் தான் சர்வே பண்ண முடியும் அப்படின்னா அது நானாக தான் இருப்பேன். ஸோ நோ கொஷின் ஆஸ்ட். ஸோ அது I'll raise it. ஓகே. ஸோ இங்கே இப்போது நம்ம வந்து ஒரு பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. லெட்ஸே ஒரு நம்ம டாபிக் நான் சொன்ன மாதிரி ஹவு டு பிகம் ரிச் அப்படிங்கிற அந்த கான்டெக்ட்லேயே நம்ம கொண்டுட்டு வரோம். மிஸ்டேக்ஸை இதே கொஷின் லாஸ்ட் பாட்காஸ்ட்டில் கேட்டிருந்தேன். நான் ரிப்பீட்டட் கொஷின்ஸ் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணணும்னு நினைப்பேன். பட் இங்கே உங்ககிட்ட அந்த கொஷின்ஸ் வந்து கேட்டால் சரியாக இருக்கும் அப்படின்னு தோன்றதுனால நான் கேட்குறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா ரெடிமேட் கொஷின்ஸ் இருக்காது, ஃபிக்ஸ்டு கொஷின்ஸ் இருக்காது. நீங்கள் தான் வந்து கேள்விகளையே உருவாக்கி தருவீங்க. அப்படி தான் அந்த கான்வர்சேஷன் போகும். இல்லைனா இவ்வளோ நேரம் கொண்டு போக முடியாது. ரெடிமேட் கொஷின்ஸ்னால் ஒரு மணி நேரத்துலேயே முடிஞ்சிருக்கும். நீங்கள் பேர எனக்கு 1 மணி நேரம்னு சொல்லிட்டீங்களா, எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு, ஐயோ என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்ம பேசும்போது இது இன்ஸ்டாகிராமில் இல்லை ஆக்சுவலி வந்து நான் நிறைய யூடியூபர்ஸுக்கு வந்து அப்பப்போ வந்து அவங்க கேட்பாங்க. அவங்க எல்லாருமே வந்து புதுசாக ஆரம்பிச்சிருப்பாங்க. சின்ன சேனலாக இருந்துச்சுன்னா ஐ ஜென்ரலி கிவ் தம் டைம். ஸோ ஏன்னா பெரிய சேனலில் போய்ட்டு நம்ம பண்ணுறதுக்கு நம்ம யூடியூபரும் கிடையாது, வி ஆர் நாட் அன் என்டர்டெய்னர். எனக்கு அதுதான் தெரியுமா, எனக்கு வந்து யூடியூப் சேனல் வந்து நான் என்னோடய வீடியோ எடிட்டர்ஸ் வந்து அண்ணா பெருசாக பண்ணலாம் தம்பிங்களா, தயவு செஞ்சு இது நம்மளால் $1,000,000 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் அதெல்லாம் நம்மளுக்கு வேணாம். ஏன்னா அது எக்ஸ்பெக்டேஷனை க்ரியேட் பண்ணணும், அது உட்காந்து அவங்களுக்காக நம்ம கண்டென்ட் க்ரியேட் பண்ணணும், பொய் சொல்லணும், அதெல்லாம் தேவையில்லை. சி லெட் அஸ் பி ரா, என்ன வருதோ அது வரட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு தான். ஸோ ஓகே. ஆமாம், அது அப்புறம் நேற்று சனிக்கிழமை வேறு சொல்லிட்டிங்களா, அது ஆக்சுவலி வந்து அது ஒரு ப்ரோக்ராம் ஒன்று இருந்துச்சு, மதுரைக்கு போக வேண்டியதாக இருந்துச்சு. ஓகே சரி ஓகே சண்டே கேட்டு பார்ப்போம், இல்லைனா சனிக்கிழமை வச்சுக்கலான்னு தான் இருந்தேன். அப்புறம் சரி சண்டே ஓகே அப்படின்னீங்க, நான் போயிட்டு இப்போ இன்றைக்கி நம்ம இங்கே உட்காந்துட்ருக்கோம். ஸோ நான் என்ன கேட்க வந்தேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு இது ஸ்டார்ட் பண்ணுறோம், பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் ஃபெயிலியர்ஸை அவாய்ட் பண்ணணுன்னா என்ன பண்ணும்? சக்ஸஸ்ஃபுல்னா அதாவது கண்டிப்பாக வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதையும் ஒரு சர்வைவல் மோடுக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் அது அப்படியே ப்ராசஸ் எவால்வ் ஆகும், ஒரு கம்பெனியோ அல்லது பிஸ்னஸோ. அதில் மேக்ஸிமம் நம்ம நிறையா விஷயங்கள் வந்து ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் தெரியும், நான் இதில் இந்த மாதிரி தப்பு இருக்குது, இதில் இந்த மாதிரி தப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரியான மிஸ்டேக்ஸை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணோம்னா என்ன பண்ணலாம்? இப்போ இந்த ராக்கெட்லாம் விட்றாங்கல்ல, அதில் வந்து சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவாங்க. அந்த ஃபெயிலியர் தவிர மிச்சம் எந்த ஒரு ஃபெயிலியரை நம்ம ஒரே பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது என்ன சிங்கிள் பாயிண்ட் ஃபெயிலியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ராக்கெட் வந்து கிரவுண்டில் இருக்குல்ல, கிரவுண்டில் இருந்து அது வந்து இந்த அப்பர் அட்மாஸ்ஃபியரு அண்ட் அதுக்கப்புறம் ஐனோஸ்பியர் அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்பியரும் தாண்டி அது வெளியில் போகும், அந்த வேன்காஃப்ஸ் பெல்ட் அதெல்லாம் தாண்டி போகும்னு வச்சுக்கோங்க. ஸோ அது போகிறப்ப என்னென்னா, ஒவ்வொரு இடத்துலையும் கிரவுண்டில் இருக்கிறப்ப அந்த இடத்துல கரெக்டாக அந்த பிளாஸ்ட் ஆகிறப்ப அங்கே கூட ராக்கெட் வந்து வெடிச்சு இந்த கொலம்பஸ் ராக்கெட் மாதிரி ஏதாவது ஒன்று ஆகலாம். ஸோ அந்த இடத்துல ஒரு ஃபெயிலியர் பாயிண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஹோசஸ் எல்லாம் வந்து ரிலீஸ் ஆகணும், அந்த இதை ரிலீஸ் ஆகலை அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ஃபெயிலியர் பாயிண்ட் இருக்குது. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக ஒவ்வொரு ஃபெயிலியர் பாயிண்ட் இருக்கும். கிட்டத்தட்ட ஆரம்பிக்கிறப்ப அந்த ராக்கெட் கிரவுண்டில் இருக்கிறப்ப கிட்டத்தட்ட ஒரு 1000 to 2000 ஃபெயிலியர் பாயிண்ட்ஸ் இருக்கும். சிங்கிள் பாயிண்ட்ஸ் ஃபெயிலியர் அப்படின்வாங்க. அந்த ராக்கெட்டு அந்த கிரவுண்டை விட்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 200 ஃபெயிலியர் பாயிண்ட்ஸ் அங்கே கிடையாது. அந்த பாயிண்ட்ஸ் ஏன்னா திரும்ப ராக்கெட் கிரவுண்டுக்கு வந்தால் அந்த ஃபெயிலியர் பாயிண்ட் ஃபேஸ் பண்ண போது அது மேலே போயிடுச்சு, இனிமேல் irrelevant, அந்த 200 பாயிண்ட்ஸ் வந்து irrelevant. ஸோ அந்தமாரி ஒவ்வொரு ஸ்டேஜாக போகிறப்ப அந்த ஃபெயிலியர் பாயிண்ட்ஸ் கம்மியாகிட்டே இருக்கும். ஃபைனல் டெஸ்டினேஷன் ஆனதுக்கப்புறம் வந்து இந்த 0 ஃபெயிலியர் பாயிண்ட்ஸ் வந்துடும். ப்ரிட்டி மச் அதுக்கப்புறம் ஃபெயில் ஆகிறதுக்கு அதில் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இதேமாரி ஒரு பிஸ்னஸில் வந்து சிங்கிள் பாயிண்ட் ஃபெயிலியர்ஸ் மட்டும்தான் நீங்கள் அவாய்ட் பண்ணணும். ஏன்னா சக்ஸஸ் அப்படின்னு பற்றி இப்போ நீங்களே உங்கள்கிட்ட எனக்கிட்ட யார்கிட்டயாவது வந்து உங்களோட என்ன ஆம்பிஷன் கோல் அப்படிலாம் கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன், எதுவுமே வந்து நம்ம கையில் இருக்கிறது ஒரு விஷயத்தை நம்ம சொல்ல மாட்டோம். என் கோல் நான் ரீச் பண்ணிட்டேன், என் கோல் வந்து நான் கார் வாங்கிட்டேன், இதான் வாங்கணும்னு நினச்சா வாங்கிட்டேன், இவ்வளோ தான் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு முக்கால்வாசி மனுஷனுக்கு வந்து எப்போவுமே கோல் வந்து தூரத்தில் தான் இருக்கும். ஸோ அது ரீச் பண்ணுறது அப்படின்னு தான் இருக்கும். அது சக்ஸஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம அது கிட்டே வந்ததுக்கப்புறம் அதில் ஒரு பெரிய சுவாரஸ்யமே இல்லை, அது ரீச் பண்ணுற வரைக்கும் தான் அந்த சுவாரஸ்யம். ஆனால் ஃபெயிலியர்ன்றது வந்து கூடயே இருப்பான், கூடயே குட்டி பிசாஸ் மாரி கூடயே இருக்கும். அது நம்மளை தொல்லை பண்ணும், டார்ச்சர் பண்ணும், ஸ்ட்ரெஸ் பண்ணும், எது வேணாலும் பண்ணும். பட் அட் த சேம் டைம் வந்து அதுதான் நம்ம க்ரோ ஆகணுன்ற மைண்ட் செட் கொடுக்குற க்ரோத் மைண்ட் செட் கொடுக்குற டானிக் அதுதான். ஸோ நம்ம வந்து தப்பு பண்ணுறப்ப கரெக்ட் பண்ணுறது அதுதான்.
நம்ம வந்து ஒரு விஷயத்தை மாற்றணும்னு நினைக்கிறப்ப நம்ம மாற மாட்டோம் அப்படின்னு விடாப்படியாக இருக்கிறப்ப நம்மளை எது மாற்றுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபெயிலியர் தான். ஐதர் லவ் ஃபெயிலியராக இருக்கட்டும், லைஃபாக இருக்கட்டும், பிஸ்னஸாக இருக்கட்டும், ஏதோ ஒரு ஃபெயிலியர் தான் நம்மளை மாற்றும். நீங்கள் வேறு யாருமே அட்வைஸ் பண்ணிடலாம் நம்ம மாற மாட்டோங்க. நம்ம தப்பு பண்ணி நம்ம அடிபட்டு அதுக்கப்புறம் தான் மாறுவோம். ஸோ அதனால் சிங்கிள் பாயிண்ட் ஃபெயிலியர்ஸ் என்னென்ன இருக்கோ அதுக்கு மட்டும் தான் பயப்படணும். விச் இஸ் லைக் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆண்டர்ப்ரனராக பீயிங் இந்த கேம் வந்து யூ ஆல்வேஸ் ஹேவ் அ சான்ஸ் டு வின். அதாவது நீங்கள் கிரிக்கெட் விளையாடுறீங்க அப்படின்னா அந்த கேம் முடியறதுக்குள்ளார நீங்கள் 6 அடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. கேம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அடிக்கவே முடியாது. ஸோ அப்போ என்னென்னா பி இன் த கேம் ஆல் தி டைம். ஸோ இந்த கேமை முடியவே விடக்கூடாது. ஸோ அதுக்கு ஒரே ஒரு விஷயம் வந்து யுவர் பேசிக்ஸ் ஷுட் பி தேர். அதாவது வீட்டுக்கு வாடகை கொடுக்குறது இந்தமாதிரி பேசிக்ஸ் கவர் பண்ணிக்கோங்க. ஒரு எமர்ஜென்சி காஸ்ட் எப்பவுமே வச்சுக்கோங்க. ஒரு சேவிங்ஸ் எப்பவுமே வச்சுக்கோங்க. அண்டு தேர்ட் வந்து ஹேவ் அ லாங் டேர்ம் விஷன், சஸ்டைனபிள் விஷன். கடன் வாங்கி மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க, கடன் வாங்கி பிஸ்னஸ் குரோ பண்ணுறேன். என் கம்பெனியில் நான் பிக்கஸ்ட் அசட்டாக சொல்கிறது வந்து ஜீரோ டெப்ட். நான் வந்து பெரிய கம்பெனின்னு பெருசாக பெருமை பீத்திக்கிறத விட நான் சின்ன கம்பெனி ஜீரோ டெப்ட். பெரிய கம்பெனி $1 trillion டெப்ட்டை விட சின்ன கம்பெனி ஜீரோ டெப்ட். ஐ எம் ப்ரிட்டி ஹாப்பி. ஏன்னா நாளைக்கே வந்து எனக்கு ஒருவேளை இந்த பிஸ்னஸ் பிடிக்கல, இல்லை எனக்கு பிஸ்னஸே பண்ண முடியல, எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னாலும் ஐ கேன் க்ளோஸ் இட், ஐ கேன் வாக் அவே வித் நோ இஷ்யூஸ். ஒரு லீகல் லயபிலிட்டிஸ் எதுவுமே கிடையாது. ஐ கேன் வாக் அவே ஃப்ரீ ஹேண்ட். இதுவே நீங்கள் வந்து ஒரு 10 கோடி ரூபா கடனை வச்சுருக்கீங்க அப்படின்னா someone has to pay it. அண்ட் அந்த கடன் வந்து யாருமே உங்களுக்கு வந்து ஒரு இது இல்லாமல் கொடுக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு கொலாட்ரல் கொடுத்துருப்பீங்க, உங்கள் வீடோ ஏதோ ஒரு விஷயம் கொலாட்ரல் கொடுத்துருப்பீங்க, அந்த கொலாட்ரல் எடுத்துக்குவாங்க அவங்க. ஸோ அந்த மாதிரி சிங்கிள் பாயிண்ட் ஃபெயிலியர்ஸ் இல்லாமல் இஃப் யூ ஆர் ஸ்டில் ஏபிள் டு கோப் அப் இன் த கேம், ஸ்டில் பி இன் த கேம் அப்படின்னாலே யூ ஆல்வேஸ் ஹேவ் அ சான்ஸ் டு வின். ஸோ ஃபெயிலியர்ஸ் வரும், தட்ஸ் ஓகே. இட் ஹெல்ப்ஸ் யூ லேர்ன். அப்பார்ட் ஃப்ரம் தட் ஒரு ஓகே அந்த பேஸை வந்து கடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒரு பிஸ்னஸ் ஒரு நல்ல ஒரு ஃபார்ச்சூனை க்ரியேட் பண்ணுற ஒரு கம்பெனியாக நம்ம வந்து டெவலப் பண்ணணும்னா அந்த கம்பெனிக்குள்ளே என்ன மாதிரியான சிஸ்டம்ஸை க்ரியேட் பண்ணணும்? ஃபர்ஸ்ட்டு வந்து கல்ச்சர். ஸோ கம்பெனியை பொறுத்த வரைக்கும் கல்ச்சர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. அதாவது இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து வெளியிலேருந்து பார்க்குறப்ப என்ன ராகுல் இத்தனை மணிக்கு வரணும், இத்தனை மணிக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசிப்ளின் இல்லாமல் இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி, நான் சொல்கிறது வந்து என்னோடய பசங்களுக்கு வந்து என் ஆஃபீஸ் பசங்க வந்து இட்ஸ் லைக் அண்ணன் தான் கூப்பிடுவாங்க. ஸோ என் பசங்களுக்கு வந்து எனக்கு அவங்க லைஃப் தான் எனக்கு முக்கியம். ஸோ அவங்க வந்து பர்சனல் லைஃப்பில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும், பர்சனல் லைஃப்பில் வந்து ஒரு இஷ்யூஸ் இல்லாமல் இருக்கணும், ஹெல்த் இஷ்யூஸ் இல்லாமல் இருக்கணும். ஸோ திஸ் இஸ் மை ப்ரியாரிட்டி டுவர்ட்ஸ் மை பாய்ஸ். ஸோ அவங்க வந்து டெலிவர் பண்ணுன்றது வந்து இட்ஸ் தேர் ரெஸ்பான்சிபிலிட்டி. அவங்க வந்து ஒரு ப்ராஜெக்டை டெலிவர் பண்ணணும், டெக்னிக்கலாக தே ஹாவ் டு பி அப் ஃப்ரண்ட் இந்த ஒரு எட்ஜில் இருக்கணும் அப்படின்றது எல்லாமே இட்ஸ் தேர் ரெஸ்பான்சிபிலிட்டி தட் தே ஹாவ் டு டூ இட். அது ப்ரொஃபஷனலாக இருக்கிறதுக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் ஆஸ் அ ஒரு கம்பெனி சிஇஓ வந்து கம்பெனி க்ரோ ஆகுது, அதெல்லாம் வேறு விஷயம். பட் நான் வந்து கம்பெனியோட க்ரோத் அப்படின்றது வந்து ஐ கிவ் இட் டு மை ஸ்டாஃப்ஸ் ஹேண்ட். ஸோ நான் வந்து என் கையில் மட்டும் வச்சுக்கிட்டு நான் ஓடிக்கிட்டே இருக்க முடியாது. ஐ கேனாட் வின் திங்ஸ். நான் ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக டெலிவர் பண்ண வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களுக்கு. அது எப்போ அவங்க ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னா வந்து when they know what is happening, transparency. அவங்களுக்கு வந்து ஐ ப்ராமிஸ் them that they are part of my vision. ஸோ நான் வந்து சொல்லலை இந்தமாரி வந்து தம்பி நான் வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ் மாரி ஒரு கம்பெனி பண்ணுறேன், நான் ஒரு மேக்கன்டாஷ் மாரி ஒன்று பண்ண போகிறேன், நாளைக்கு நான் மட்டும் பில்லியனர் ஆவேன் அப்படின்ற ஒரு விஷனே அவங்கள்ட்ட நான் சேல் பண்ணல. ஸோ வை பீப்புள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விப்ரோ டிசிஎஸ்லாம் போயிட்டு why they don't feel like okay இந்த கம்பெனி வந்து ஒரு நாள் வந்து I own part of the company அப்படின்னு ஏன் அப்படின்னு நினைக்கிறது இல்லை அப்படின்னா they don't even feel like I am part of this company. அந்த டீம் கல்ச்சர் நல்லா இருந்துச்சு, மேனேஜர் நல்லா இருந்தாங்கன்னா they may sometimes feel, but apart from that வந்து they hardly fall in love with the company. So என்னை பொறுத்த வரைக்கும் I tell my guys வந்து guys I'm not going to be here to run this company forever. So you are much younger than me, you guys going to run this show after me. So அப்படி இருக்கிறப்ப this is all yours. இன்னைக்கு இருக்கிற இதே கம்பெனி வந்து if it's going to make $1 million அப்படின்னா $1 billion அப்படின்னா you guys going to get, ஏன்னா every month நீங்கள் பார்த்தீங்கன்னா when we have excess cash வந்து I'll put bonus. அந்த excess cash I'll split and give it to the boys. ஸோ அப்படி இருக்கிறப்ப they know Rahul what Rahul will do. Rahul is not here to take all the wealth and riches to his home. So he is here that we ஏன்னா என்னோட இந்த ஜேர்னியில் வந்து என்னை வந்து நம்பாமல் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க, என்னோடய ஜேர்னி சப்போர்ட் பண்ணாமல் இருந்திருப்பாங்க, என் பேரண்ட்ஸ் என்னை நம்பியிருக்க மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் எனக்கு வருத்தம் கிடையாது. பட் என் கூட வந்து விவரம் தெரியாத ஒரு ஃப்ரெஷரை ஜாயின் பண்ணி 7 வருஷம் 8 வருஷம் என்னை நம்பி என் கூட வந்து நம்ம இன்றைக்கா ஒரு நாள் அச்சீவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என் கூட ஓடுறானுங்க பார்த்தீங்களா, அந்த பசங்களோட லைஃப் வந்து எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் எதான் கோவிடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் பெருமையாக சொல்கிற விஷயம் வந்து கோவிடில் வந்து நாங்கள் இவ்வளோ ரெவென்யூ பண்ணோம், அதை பண்ணோம், இதை பண்ணோம், இந்த விஷயம்லாம் எனக்கு எந்த ஒரு ஹாப்பினஸும் கொடுக்குறதில்ல. நான் யாரையும் ஃபயர் பண்ணல,
இத்தனை நாள் வரைக்குமே அது ரொம்ப ரொம்ப ரேராக ஹேப்பன். சம்டைம்ஸ் பிஹேவியரல் இஷ்யூஸு அந்தமாரி ஏதோ விஷயத்தை தவிர நான் அவங்கள்ட்ட திரும்ப திரும்ப போவேன். ஏன்னா எனக்கு ஐ நோ ஹவ் இட் ஃபீல்ஸ் லைக் த டே தட் வி ஆர் born டு டூ அ ஜாப். நீ என்ன அப்படின்னு கேட்டேன்னு வச்சுக்கலாம், யாருமே வந்து நான் ஒரு ஆம்பளை, நான் வந்து எங்கள் அப்பாவுக்கு புள்ள, அதெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. நான் ஒரு இன்ஜினியர், நான் ஒரு டாக்டர், நான் ஒரு லாயர். அவங்களோட ப்ரொஃபஷன் தான் தட்ஸ் தே திங்க் தே ஆர். அந்த ஒரு வேலையை அவங்கள ரிஜெக்ட் பண்ணிடுச்சு, நான் உன்னை வேலையை விட்டு அனுப்புகிறேன், டெர்மினேட் பண்ணுறேன், நீ இந்த வேலைக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி அனுப்புகிறப்ப ஐ நோ ஹவ் இட் ஃபீல்ஸ். ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து நான் யார்கிட்டயா கொடுக்க போகிறேன் அப்படின்னா அதுக்கு முன்னாடியே ஐ கிவ் தம் ஸோ மெனி ஆப்ஷன்ஸ். டேய் புரிஞ்சுக்கூடா, லைஃப்பில் வந்து இன்னும் நீ என்ன வேலை செய்கிறனா, மற்ற கம்பெனி மேலே டார்ச்சர் பண்ணுறனா, என்ன கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்கணுன்னா கூட லீவ் அப்ளை பண்ண முடியும் இந்த கம்பெனியில். உனக்கு என்ன தான் பிரச்சனை, உட்காந்து பேசு, ஃபேமிலியில் தான் பிரச்சனை. இந்தமாரி உட்காந்து எத்தனையோ பேர்கிட்ட உட்காந்து பேசியிருக்கிறேன். பிகாஸ் இந்த கம்பெனியோட நீங்கள் சொல்கிற மாதிரி அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு வந்து இட்ஸ் நாட் ஒன் மேன்ஸ் ஜேர்னி. It's all of us is always greater than like 1%'s growth. So அதனால் I want all of us to be part of it அப்படின்றது தான். ஓகே, உங்களுடைய அந்த கம்பெனி கல்ச்சர் எப்படி நீங்கள் செட் பண்ணியிருக்கீங்க? என்னென்ன ப்ராக்டிசஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க? ப்ராக்டிசஸ்ன்றது வந்து ஐ டோன்ட் ஆஸ்க் பீப்புள் எத்தனை மணிக்கு நீ வர, எத்தனை மணிக்கு போகிற அப்படின்றதெல்லாம் நான் கேட்குறது கிடையாது. அண்ட் அதே மாதிரி வந்து லீவ் பேலன்ஸே கிடையாது எங்கள் இதில். ஐ திங்க் எங்கள் அக்கௌண்டன்ட் வந்து அந்த அட்மின் டீம் அவங்களாம் மேனேஜ் பண்ணுவாங்க. பட் இது வரைக்கும் ஐ டோல் தம் தட் ஆஸ் லாங் அஸ் வி ஆர் டெலிவரிங் ப்ராஜெக்ட்ஸு, கிளைண்ட் வந்து டிலே ஆகுது, லேட் ஆகுது அப்படின்னு கம்ப்ளைண்ட்ஸ் வர வரைக்கும் அந்த டாப்பிக்கே என்கிட்ட கொண்டு வராதிங்க. இஃப் பீப்புள் ஆஸ்க் லீவ் எங்கிட்ட கேளுங்க, ப்ராஜெக்ட் அர்ஜென்சி இருக்கா, இது முடிக்க முடியுமா, இந்த லீவ் கொடுக்க முடியுமா அப்படின்னா கொடுக்க முடியும்னா கொடுத்துருங்க. ஏன்னா நாங்கள் எல்லா பப்ளிக் ஹாலிடேஸும் லீவ் எடுப்போம். அண்ட் சம்டைம்ஸ் வந்து இப்போ நாங்கள் ஆஃபீஸ் ஈவெண்ட்லாம் நடந்துச்சு, எல்லோரும் வந்து இந்தியா ஃபுல்லாக எங்கள் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் இருக்காங்க. சென்னையில் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 10-15 பேர் இருப்பாங்க, மிச்சவங்கலாம் வந்து இந்தியா ஃபுல்லாக இருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் ஃப்ளைட் டிக்கெட்லாம் போட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணுங்கள். அது பேட்டரி டேட் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ அவங்க எல்லாத்துக்கும் வந்து ஃப்ளைட் டிக்கெட் எல்லாம் போட்டு இங்கே வந்து 5-ஸ்டார் ஹோட்டலில் தங்க வச்சோம். 5-ஸ்டார் ஹோட்டலில் தங்க வச்சு அண்ட் அதுக்கப்புறம் வந்து ரிசார்ட் ஒன்று புக் பண்ணி நாங்கள் எல்லோரும் போய் வெளியிலலாம் ரவுண்ட் அடித்து சாப்பிட்டு ஸோ ஒரு ஃபியூ டேஸ் வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணோம். ஸோ that's pretty much it. ஸோ the culture is basically we are in this journey together. Thick and thin times வந்து we stick together as a team, as brothers அப்படின்றதான். ஓகே, நைஸ். ஓகே, ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் ஒரு 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 கம்பெனி வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா, அதாவது இது ஒரு இன்கம் ஜெனரேட் பண்ணுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த இன்கம் ஜெனரேட் பண்ணிகிட்ருக்கிற ஒரு கம்பெனியோட நெக்ஸ்ட்டு கோல் என்னவா இருக்கலாம், என்னவா இருக்கும்? ஒன்று வந்து வெர்டிக்கலாக நீங்கள் ப்ராக்ரஸ் ஆகிறது, வெர்டிக்கலாக உங்கள் சர்வீஸ் புதுசாக ஆஃபர் பண்ணுறது, அதெல்லாம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து ஹரிசான்டலாக யூ ஷுட் எக்ஸ்பேண்ட். ஏன்னா தட் சர்வைவல் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இப்போ நான் வந்து ஹப் இம்போர்ட்ஸு, வர்ச்சுவடைன்மெண்ட் இந்த கம்பெனிஸ் எல்லாம் ஏன் டைம் இன்வெஸ்ட் பண்ணுறேன், ஏன் மணி இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா இட்ஸ் லைக் வர்ச்சுவடைன்மெண்ட் இல்லை வர்ச்சுவல் டெக்னாலஜிஸில் நாளைக்கு ஏதாவது ஒரு இஷ்யூ அப்படின்னா ஐ நீட் சம்திங் டு சப்போர்ட் மீ அன்டில் லைக் பவுன்ஸ் பேக். ஸோ எனக்கு அந்த ஒரு டைம் டு பவுன்ஸ் பேக்னு ஒன்று இருக்குது. ஸோ அது வந்து எனக்கு வேணும். ஒரு 3 months 2 months அந்த டைம் ஃப்ரேம்குள்ளார ஐ ஷுட் கெட் அ ப்ராஜெக்ட். அந்த டைம் ஃப்ரேம்குள்ளே என்ன சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு அடிஷனல் இன்கமோ ஒரு கேஷ் ஃப்ளோவோ இருக்கணும். ஸோ இப்போ நம்ம அடுத்த லெவலுக்கு ஒரு கம்பெனி போகிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த மாதிரி கேஷ் ஃப்ளோ, மல்டிபிள் கேஷ் ஃப்ளோ ஒன்று ரெடி பண்ணணும். ஸோ தட் யூ கேன் ஸ்டில் பி இன் த கேம். அண்ட் செகண்ட் வந்து யூ ஹாவ் டு ஃபோக்கஸ் ஆன் மார்க்கெட்டிங். என்னோட வீக்னஸே வந்து ஐ சே இட்ஸ் மார்க்கெட்டிங். ஸோ எனக்கு தெரிஞ்சு நாங்கள் இது வரைக்கும் மார்க்கெட்டிங்கே வர்ச்சுவல் டெக்னாலஜிஸ் பண்ணதில்லை. மற்ற கம்பெனிஸ்லாம் இ-காமர்ஸ் அதெல்லாம் பண்ணுறோம். பட் வர்ச்சுவல் டெக்னாலஜிஸ் வந்து இது வரைக்கும் மார்க்கெட்டிங்கே பண்ணல. ஸோ பண்ணால் we will get more projects, அதெல்லாம் பண்ணுவோம். பட் ஃபார் சம் ரீசன் வந்து I'm not too fan of doing that. ஸோ நம்மள குட்டியாக ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். இப்போ யூடியூப்பில் ஒரு விளம்பரம் ஓட போகுது. நம்ம தமிழ் பிஸ்னஸ் பாட்காஸ்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த விளம்பரங்களை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதோட நம்ம ஸ்டாப் பண்ணோம். கடைசியாக நம்ம ஒரு விஷயம் பேசிகிட்டு இருந்தோம், கம்பெனி கல்ச்சரை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஆமாம். அப்பார்ட் ஃப்ரம் அந்த கம்பெனி கல்ச்சர் அப்படிங்கிறத தாண்டி ஒரு இப்போ நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு ஃபார்ச்சூனை க்ரியேட் பண்ணுற ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸாக நம்ம வந்து கொண்டுட்டு வரணும் அப்படின்னா ஒரு கட்டம் வரைக்கும் நீங்கள் வந்துடும். நீங்கள் நம்ம சொன்ன மாதிரி ஒரு ப்ராக்கெட்னு ஒரு விஷயம் சொன்ன ஒரு கட்டம் வரைக்கும் வந்துடும். அந்த கட்டத்தை தாண்டி அந்த கம்பெனி வந்து அதே மாதிரி தான் ஒரு ரெவென்யூ ஜெனரேட் பண்ணிட்டே இருக்கும், ஒரு விஷயத்த பண்ணிட்டே இருக்கும். அது ஏன் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஸோ ஐ திங்க் ரெவென்யூ கம்ஸ் டவுன் டு அந்த ஒரிஜினலாக வந்து அந்த ஃபவுண்டர்ஸ் வந்து எப்படி வந்து அந்த கம்பெனியோட ரெவென்யூ மாடல் இருக்கணும், சஸ்டைனபிளாக எப்படி அந்த கம்பெனி அப்படின்றது அந்த கல்ச்சர்லேயே வந்து சஸ்டைனபிலிட்டி இருக்கும்.
இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சில கம்பெனிஸ் வந்து எக்ஸ்டர்னல் ஃபண்ட் இல்லாமல் அந்த கம்பெனிஸ் இருக்கவே இருக்காது. ஸோ ஒரு சமயத்துக்கு மேலே வந்து தே நீட் எக்ஸ்டர்னல் ஃபண்டிங் டு சப்போர்ட் இட் அண்ட் க்ரோ அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் தான். இதே சில கம்பெனிஸ்லாம் வந்து ஐ டோன்ட் நோ இஃப் ஐம் கரெக்ட் ஆர் ராங். ஸோ ஐ திங்க் ஜோஹோன்னு நினைக்கிறேன். ஜோஹோ வந்து ஐ திங்க் எக்ஸ்டர்னல் இன்வெஸ்டர்ஸ் கிடையாது, ஏதோ ஒரு கம்பெனி அந்த மாதிரி இருக்குது, பெரிய கம்பெனிஸ் ஒன்று இருக்குது. ஸோ அவங்க வந்து ஓன் இன்கம்லேயே வந்து தே ஹவ் க்ரோன் டு $1 billion கம்பெனி. ஸோ ஒரு பப்ளிக் லிஸ்டிங்கில் போல் ஃபண்ட் ரைஸ் பண்ணல, விசிஸ் இன்வெஸ்ட் பண்ணல, யாருமே இல்லாமல் சொந்தமாக வந்து தே க்ரோன் த பிஸ்னஸ் டு தட் லெவல். ஸோ இப்போ அந்த மாதிரி நீங்கள் பார்க்குறது வந்து இந்த ஓனர்ஸோட கல்ச்சர்லேயே வந்து சஸ்டைனபிலிட்டி வாஸ் இன்டியூஸ்டு ஃப்ரம் த கிரவுண்ட் அப். ஸோ எல்லாருக்கிட்டையும் வந்து ஆரம்பிக்கிறப்பே வந்து இது நம்ம தேவையில்லாத செலவு, இது பண்ணக்கூடாது, இது பண்ணணும், இப்படி பண்ணணும், இதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஹவ் சீன் தீஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ். நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த சஸ்டைனபிலிட்டி அப்படின்ற ஒரு ஃபேக்டரி பேசவே மாட்டாங்க. ஸோ தே ஆல்வேஸ் திங்க் அபவுட் பிக் நம்பர்ஸ். நம்ம வந்து இத்தனை மில்லியன் யூசர்ஸை கொண்டு வருவோம், நம்ம இவ்வளோ ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுவோம், இதுலேருந்து இவ்வளோ வந்து நம்ம க்ரோத் ஃபேக்டர் இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தே கீப் டாக்கிங் அபவுட் ஸோ மெனி பிக் நம்பர்ஸ். அது வந்து த ஹோல் பாயிண்ட் தேர் டாக்கிங் அபவுட் இஸ் because they want to practice it so they can go and talk in front of a VC to get funding. அந்த ஃபண்டிங் இல்லைனா the story doesn't continue. ஸோ அவங்களோட ஹோல் கோலே வந்து தே கோ ஆல் guns blazing. they'll go say okay நம்ம எல்லா பணத்தையும் போய் மார்க்கெட்டிங்கில் போடுவோம், ப்ராடக்ட் டெவலப் பண்ணி மார்க்கெட்டுக்குள்ளே ஆளை கொண்டு வருவோம், கொண்டு வந்துட்டு இமீடியட்டாக விசிக்கிட்ட போவோம். அந்த இமீடியட்டாக அந்த விசிக்கிட்ட போகணுன்ற ஸ்டெப்பை நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த கம்பெனி பேங்க்ரப்ட் ஆகிடும். ஸோ அந்த ஃபண்டிங் அந்த ஸ்டேஜ் ஒரு பர்டிகுலர் டைம் ஃப்ரேம்குள்ள ஃபண்டிங் கிடைக்கல அப்படின்னா அந்த கம்பெனி வந்து பேங்க்ரப்ட் ஆகிடும். ஸோ அதுக்கு ஒரு ரீசன் வந்து அவங்களோட பிஸ்னஸ் மாடல் வந்து சஸ்டைனபிலிட்டி கிடையாது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கம்பெனி வந்து நெக்ஸ்ட் லெவல் போகணும், பெரிய ஃபார்ச்சூன் கம்பெனி மாரி ஆகணும் அப்படின்னா யூ ஹாவ் அ பிளான் ஆஃப் சஸ்டைனபிலிட்டி விச் இஸ் வாட் யூ டூ. பட் ஆஸ் அன் இன்வெஸ்டர்கிட்ட நீ போகிறப்ப யூ க்ரோ த ஃபேக்டர் ஆஃப் த கம்பெனி ஃப்ரம் லெட்ஸ் சே 1 million கம்பெனிலேருந்து 100 million நீ ரெவன்யூ கொண்டு போ, பட் ஸ்டில் ஹாவ் த சஸ்டைனபிலிட்டி ஃபேக்டர் க்ரோன் as well. ஸோ எனக்கு வந்து எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ப்ராப்ளம் வந்து எனக்கு இந்த கடன் வாங்கி பிஸ்னஸ் பண்ணுறது அப்படின்றது வந்து எனக்கு பிடிக்காது. ஏன்னா இன்றைக்கி இந்த இந்த இதில் கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஐ கேன் டாக் வித்தவுட் ஹேவிங் எனி ஃபில்டர்ஸ். ஏன்னா ஐம் ட்ரெயின் டு பி லைக் தட், ஐம் ட்ரெயின் டு பி ஃப்ரீ. ஸோ இப்போ இதுவே வந்து நான் ஒரு இன்வெஸ்டர் என் கம்பெனியில் வச்சுருக்கேன் அப்படின்னா ஐ ஹாவ் டு பி கன்ஸ்ட்ரைன்ட். ஐ ஹாவ் டு சே நான் என்ன சொல்கிறேன், என் கம்பெனி பற்றி பேசுகிறத பற்றி கூட முன்னாடியே அவங்கள்ட்ட காமிக்கணும். லெட்ஸ் சே இஃப் இட்ஸ் லைக் அ வெரி பிக் கம்பெனி, ஒரு பெரிய இன்வெஸ்டர் இருக்காங்க, விசி இருக்காங்க அப்படின்னா, அண்ட் ஸோ இட்ஸ் லைக் இட்ஸ் சேஞ்சஸ் எவ்ரி திங் லைக் ஹவு வி டூ திங்ஸ். ஸோ அதனால் வென் யூ க்ரோ யூ ஹாவ் அ பிளான், இந்த வேவில் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம இந்த பாட்காஸ்ட்டை வந்து கன்க்ளூட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய பிலீஃப்ஸ் ஒரு ஆண்டர்ப்ரனர்னா அல்லது நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்களா, உங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி எடுத்திருப்பீங்க. ஸோ அந்த ஐடென்டிட்டிக்கான இதுதான். ஸோ இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்களா, பாட்காஸ்ட்னால் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். இந்த மாதிரி ஒரு ஆண்டர்ப்ரனர்ஷிப் அப்படின்னா இப்படி தான் இருக்கணும்னு உங்களுடைய பிலீஃப் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த பிலீஃப்ஸ் எல்லாம் என்னது? ஒன்று வந்து த ஈஸி வே டு மேக் மணி அப்படின்றது வந்து இட் ஷுட் நெவர் கம் இன் யூர் மைண்ட். ஸோ எனக்கு வந்து இப்போ யார் வேணாலும் வந்து எவ்வளோ நாளும் சொல்லிட்டுங்க இதில் பணத்தை போட்டால் அவ்வளோ கிடைக்கும்னுட்டு எனக்கு வந்து ஐ நெவர் ஈவன் கெட் எக்ஸைட்டட். அதுவே இன்னொருத்தர் வந்து ராகுல் இதில் வந்து நீ வந்து ஒரு 5 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ண, ஆனால் டே நைட்டாக கொஞ்சம் வேலை செய்யணும்ப்பா, ஒரு வருஷம் வேலை செஞ்சேன்னா நம்ம கம்பெனி இந்த லெவலுக்கு வரும், ஒரு 10 பேர் ரெக்ரூட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க வேலையை கொடுத்துடலாம், அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த கம்பெனி வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு 2 லட்சம் மேக் பண்ணணும். இதெல்லாமே சின்ன சின்ன நம்பர்ஸை நான் சொல்கிறேன், பட் இது வந்து எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஆண்டர்ப்ரனராக வந்து இப்படி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறது இது தோணுச்சு உங்களுக்கு அப்படின்னா ஐ திங்க் யூ ஆர் கோயிங் இன் த ரைட் பாத். என்ன ஒரு ரீசன் அப்படின்னா வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு ஃபவுண்டரு ஒரு சிஇஓ டார்கெட் பண்ணி ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியாக இருக்குங்க. ஸோ இப்படி ஃபேஷன் வந்து கேர்ள்ஸை டார்கெட் பண்ணி டெய்லியும் வந்து கெமிக்கல்ஸை விற்கிறாங்களோ அதே மாதிரி வந்து ஒரு சிஇஓஸை டார்கெட் பண்ணுறதுக்கு எக்கச்சக்கமாக இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. அது வந்து ஏன்னா தே ஆர் லைக் இன் கண்ட்ரோல் ஆஃப் சம்மோன்ஸ் மணி. ஏன்னா நம்ம பணத்தை கண்ட்ரோல் பண்ணுறப்ப வி ஸ்பெண்ட் இட் டிஃப்ரெண்ட்லி. வென் வி ஹேவ் சம்மோன்ஸ் மணின்னு வச்சுக்கோங்களேன், வி ஸ்பெண்ட் இட் வெரி டிஃப்ரெண்ட்லி. ஸோ அப்போ வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ஒருத்தன் வந்து அழகாக ஒரு ப்ரெசன்டேஷன் வந்து யூஎஸ்லேருந்து காமிச்சு இங்கே பாரு என் ப்ராடக்ட் அவங்க கம்பெனி பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறான், அதை பண்ணுறேன் இதை பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் டூலோ சிஆர்எம் டூலோ வித்துட்டு போய்கிட்டே இருப்பான். நீ மாதம் வந்து ஏர்ன் பண்ணுறதுல ஒரு 3% அங்கே போய்டும், அடுத்தது இன்னொரு 5% இன்னொருத்தன் வாங்கிட்டு போய்டும், இன்னொரு 6% ஒருத்தன் வாங்கிட்டு போய்டுவான். ஸோ இப்போ என்னென்னா ஒரு ஆண்டர்ப்ரனராக வந்து உன்னோட மைண்ட் செட் வந்து
இட் ஷுடன்ட் பி லைக் ஒரு ஸ்பெண்டிங் மைண்ட் செட் இருக்கக்கூடாது. செகண்ட் வந்து ஈஸி மணி, இந்த பக்கம் போனால் ஈஸியாக கிடைக்கும், அந்த பக்கம் போனால் ஈஸியாக, இந்த மாரி ஃப்ளக்சுவேஷன்ஸ்லாம் இருக்கவே கூடாது. ஸோ இது வென் யூ க்ரோ அப் as an entrepreneur, அதாவது நான் சொல்லுவேன், என் பையன்கிட்ட அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம் நான் எவ்ரிடே வந்து உன் டீச்சர்ஸ் உன்னை கொஞ்சம் நேரம் வளர்ப்பாங்க, உங்கள் பேரண்ட்ஸ் கொஞ்சம் நேரம் வளர்ப்பாங்க, உன் ஃப்ரெண்ட்ஸு கொஞ்சம் நேரம் வளர்ப்பாங்க, இது அதுக்கப்புறம் நீ உன்னை தனியாக உட்காந்து உனக்கு நேரம் வளர்ப்ப. இது எல்லாத்துலேயும் வந்து சில விஷயத்த வந்து நீ என்கிட்ட இன்ஸ்பயர் ஆவ, என்கிட்டேருந்து பிடிக்காமல் இருக்கும், பிடிச்சிருக்கும், அதுலேருந்து நீ உன்னை மாறுவ, இவால்வ் ஆவ. உன் டீச்சர்ஸ் சொல்கிற விஷயத்தில் பிடிக்காமல் வெறுக்காமல் லவ் பண்ணி அதில் சில விஷயம்லாம் உனக்கு அதை பிடிக்காமல் இருக்கும்ல, ஸோ அதை வச்சு நீ கொஞ்சம் இவால்வ் ஆவ. இதேமாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸு, அதான் சில பேர் வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து என் தம் அடிக்கிறாங்க, அப்பா அம்மா கூட சேர்ந்து தம் அடிக்கிறது இல்லை, பேரண்ட்ஸ் கூட டீச்சர்ஸ் கூட தம் அடிக்கிறது இல்லை. ஏன்னா இட்ஸ் லைக் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து தே ஆர் இன்ஸ்பைரிங் தெம், வேர் தே ஆர் லைக் மேக்கிங் தெம் டூ இட், பிகாஸ் தே ஏதோ ஒரு உங்களுக்கு லவ் பண்ணுற விஷயத்தில் அவங்க சொல்கிறாங்க அந்த விதத்தை. ஸோ அதே மாதிரி நீ ஒன்றை வளர்க்குற. ஸோ ஒரு ஆண்டர்ப்ரனராக வந்து நீ எவ்ரிடே வந்து ஒன்றை வளர்த்துக்கிட்டே இருக்கிற, நீ இவால்வ் ஆகிக்கிட்டே இருக்கிற. ஸோ அப்படி இருக்கிறப்ப நீங்கள் ஹவ் யூ வாண்ட் டு இவால்வ், யூ வாண்ட் டு க்ரோ இன் அ வே தட் திஸ் இஸ் ஹவ் யூ பில்ட் யுவர் செல்ஃப், யூ பி அ செல்ஃப் மேட் மேன், ஸோ தட்ஸ் வாட் யூ வாண்ட் டு பி. அதுவா இல்லை வந்து யூ ஃபாலோ greed. Of course everyone wants to make money, I want to make money, but the point is the goal is not about thinking about money to make money. யாரை வந்து ஏமாற்றி பணம் சம்பாதிக்கிறது, பொய் சொல்லி சம்பாதிக்கிறது, அதுவும் பண்ணலாம். பேசுகிற வாய் வந்து இதையும் செய்யலாம் அதையும் செய்யலாம். பட் ஏன் வந்து நான் வந்து I have to choose a toughest path because this path gives me clarity as well. எனக்கு வந்து ஒரு பர்பஸ், ஒரு இதுதான் என்னோட டெஸ்டினி அப்படின்றது எப்போன்னா, காலை நான் எந்திரிக்கிறப்போ ஒரு பர்பஸ் இருக்குது, இது செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்பஸ் இருக்குது. அதில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, இட் கிவ்ஸ் மீ அ டைரக்ஷன், இந்த டைரக்ஷனில் போ அப்படின்றது எனக்கு டைரக்ஷன் இருக்கும். ஸோ அந்த கிளாரிட்டி எப்போ கிடைக்கும் அப்படின்னா வந்து when I have a very clear vision, அந்த விஷன் வந்து இட்ஸ் நாட் பிளாக்ட் பை anything very silly. இந்த க்ரீடு, ஏமாத்துறது, பொய் சொல்கிறது, டிஸ்ஆனஸ்ட்டாக இருக்கிறது. ஏன்னா பொய் சொன்னால் ஞாபகம் வச்சுக்கணும், உண்மை பேசினா ஞாபகம் வச்சுக்க தேவையில்ல. ஸோ இதுமாரி சின்ன விஷயம் வந்து யூ க்ரோ யுவர் செல்ஃப். நீங்கள் ஒன்றை வந்து ஆண்டர்ப்ரனர் வளர்க்குறப்ப யூ க்ரோ யுவர் செல்ஃப். நீங்கள் உங்களை யாருமே வளர்க்க மாட்டாங்க. இந்த பிஸ்னஸ் கோச், CEO கோச், இதெல்லாமே வந்து தே நாட் கோனா மேக் யூ க்ரோ, தே ஒன்லி கிவ் யூ லைக் லிட்டில் நியூட்ரிஷன் தான் கொடுப்பாங்க. யூ ஆர் க்ரோயிங் யுவர் செல்ஃப். ஸோ அதனால் வளர்க்குறப்ப நம்ம சரியாக நம்மளை வளர்க்கணும், நம்ம கரெக்டாக. அதுதான். ரைட், சூப்பர். ஸோ இதை தாண்டி நான் வந்து செட் ஆஃப் ப்ராக்டிசஸ் எல்லாம் தான் பண்ணுறேன். நான் இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணுறேன். லெட்ஸே வந்து மணி மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் இந்த மாதிரிலாம் வந்து பண்ணுறேன், இது வந்து என்னுடைய பிஸ்னஸுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா என்னென்ன மாதிரி விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க? இதில் வந்து நிறைய பேர் இந்த CEO ரொட்டீன்ஸ்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, உலகத்துலேயே வந்து பிக்கஸ்ட் உருட்டாதாங்க. காலையில் 4 மணிக்கு எழுந்திருக்கணுங்கிறது மிகப்பெரிய ஒரு டெய்லிங்களா? இல்லை, ஆக்சுவலி வந்து நீங்கள் காலைல எந்திரிக்கிறது கூட ஓகேங்க, ஏதோ உடம்புக்கு நல்லது, ஏதோ எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, ஜிம்முக்கு போகிறீங்க, அதெல்லாம் கூட ஓகே. மற்றபடி வந்து இந்த காலைல எந்திரிச்சோன்னே ஒரு 5 மினிட்ஸ் யோகா, அதுக்கப்புறம் ஒரு புக்கை வந்து 10 மினிட்ஸ் படிக்கிறது, அதுக்கப்புறம் வந்து நைட்டு ஒரு புக்கு படிக்கிறது, ஒரு மாதத்துக்கு இத்தனை புக்கு படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, இது எல்லாமே உருட்டுங்க. நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து பில்கேட்ஸ் அதை பண்ணுவார், ஆனால் அவர் வந்து மைக்ரோசாஃப்ட் ஆரம்பித்த புதுசில் அந்த வேலையை செஞ்சாரா, அந்த ரொட்டீன் செஞ்சால் தான் இன்றைக்கி பில்கேட்ஸாக நீங்கள் ஆக முடியும். ஸோ அந்த மாதிரி வந்து வென் யூ ஆஸ்க் மீ, ஆக்சுவலி கொஸ்டின் என்ன கேட்டீங்க, கொஸ்டின் பார்த்துட்டேன். நீங்கள் செட் ஆஃப் ப்ராக்டிசஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க, அது ஆக்சுவலி உங்களை வந்து உங்கள் கம்பெனிக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுற விஷயம். சரி, ஒரு விஷயம் என்னென்னா, என்னோட கம்பெனியோட ஸ்டாஃப் வந்து இன்றைக்கி நான் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்க மாட்டாங்க. இன்றைக்கி காலைல வந்துட்டு இன்றைக்கி நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து பல வாரத்துக்கு முன்னாடி, பல மாதத்துக்கு முன்னாடி இன்றைக்கி நான் டாஸ்க் நான் அசைன் பண்ணுவேன். ஸோ எனக்கு பண்ணுவீங்க சிஸ்டமேட்டிக்காக எப்படின்னா, எனக்கு வந்து எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து ஃப்யூச்சரில் இந்த ப்ராஜெக்ட் நான் பண்ணால் என்ன மாரி இருக்குது, டிசைன் இருக்கும், ஆர்கிடெக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஜஸ்ட் கீப் ஸ்கிரிப்லிங், ஐ கீப் ட்ராயிங். லைக் அரௌண்ட் 70 ப்ராஜெக்ட் இருக்குது. வர்ச்சுவல் காயினே பார்த்தீங்கன்னா 7 வருஷத்துக்கு முன்னாடி ப்ராஜெக்ட்டு, 5 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்தோம். ஸோ அப்படின்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி அது நிறைய ஒர்க் பண்ணி வச்சுட்டேன். UI, ஒயர் ஃப்ரேம், அந்த மாதிரி நிறைய ஒர்க் நான் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 மாதம் 9 மாதம் ஒர்க்கு. ஸோ அப்போ அந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 9 மாதம் ஒர்க்கு ரெடி பண்ணி எல்லாமே கிளியராக இருக்கும். ஸோ பசங்களுக்கு வந்து சும்மா ஏன்னா அவங்க லெவலில் இருந்து அவங்க இப்போ UI டிசைன் அதை பார்க்குறப்ப அவனுக்கு என்னென்ன நோட்ஸ்லாம் தேவையோ அதெல்லாம் கூட எழுதி வச்சுருவேன். என்ன கலரு, என்ன ஸ்டைலிங்கு, என்ன ஷேட்ஸ் இருக்கணும், கிரேடியன்ட் இருக்கணும், சாலிட் கலர்ஸாக, இது ஏன்னா அந்த வேலையெல்லாம் நான் செஞ்சுருப்பேன். என் ஆஃபீஸில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வேலையும் நான் செஞ்சுருக்கேன். ஸோ ஆஃபீஸில் ஃபஸ்ட்டு UI டிசைன் நான் தான் பண்ணேன், ஃபஸ்ட்டு ஒரு 30 ஆப்புக்கு. ஸோ அந்த மாதிரி என்னோடய ஆஃபீஸில் வந்து இது எல்லாமே வந்து முன்னாடியே ப்ரீசெட். ஸோ இன்றைக்கி என்ன டாஸ்க்கு அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாமே, அண்ட் அது வந்து என்னோட ஒரு ஹேபிட்டு. அண்ட் செகண்ட் வந்து இப்போ வந்து ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது அப்படின்னா வந்து பீப்புள் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அது வந்து ஷேர்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்ற ஒரு கான்செப்டே கிடையாது. ஸோ இப்போ என்னோட ஒரு ஏரியாவில் வந்து இஃப் தெர் இஸ் அ ப்ராப்ளம் அப்படின்னா ஐ ஆம் த ஒன்லி கை ரெஸ்பான்சிபிள். இதில் வந்து நான் அவங்களுக்கு சிசி பண்ணிட்டேன், இவங்களுக்கு சிசி பண்ணிட்டேன், இந்த கதைலாம் கிடையாது. தெர் இஸ் நோ ரீசன் டு பி. அது வந்து என் ஆஃபீஸில் அந்த கல்ச்சரே கிடையாது. ஸோ இஃப் இட்ஸ் யோர் திங் ஏரியானா யூ ஆர் 100% ரெஸ்பான்சிபிள் ஃபார் இட் அப்படின்றது தான்.
அண்ட் அதே சமயத்தில் வந்து ஐ டோன்ட் வாண்ட் பீப்புள் டு லை டு மீ. ஸோ இது வந்து நான் ஏன்னா இது வந்து நான் செஞ்சால் தான் அவங்க திரும்ப செய்வாங்க. ஸோ என் பசங்கள்கிட்டே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து பிரச்சனைன்னு நான் சொல்லுவேன். எனக்கு வந்து இந்த வெள்ளைக்காரங்க வந்து சம்டைம்ஸ் வந்து நம்ம ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட்டில் வந்து ஏதோ ஒரு விஷயம் டெலிவர் சரியாக பண்ணல அப்படின்னா இந்தியன்ஸ் வந்து மட்டமாக பேசுவாங்க. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி அந்த மாதிரி அப்படி சொல்லிட்டு டிப்பிக்கலாக அவங்க சம்டைம்ஸ் கோவத்தில் ரொம்ப பேசுகிறது. இது வந்து அவங்க வந்து என்ன சொல்ல மாட்டாங்க, சரியா? தே நோ தட் நான் வந்து காம்பிடெண்ட்டாக ப்ராஜெக்ட் டெலிவர் பண்ணியிருக்கேன், அவங்களோட நான் ஒரு விஷயம் காம்பிடெண்ட்டாக பண்ணுவேன், டெக்னிக்கலாக நிறையா தெரியும் அப்படின்றதுனால என்றைக்குமே இன்சல்ட் பண்ண மாட்டாங்க. பட் என்னென்னா எனக்கு கீழே வேலை செய்கிறவங்க வந்து எப்போ பார்த்தாலும் இன்சல்ட் பண்ணுவாங்க. தே நாட் ஆஸ் ஸ்மார்ட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்தியன்ஸ்னா இப்படி அப்படின்ட்டு ஒரு மாதிரி இன்டெரக்டாக இப்படி சொல்லுவாங்க. அது வந்து இட் ஹர்ட்ஸ் மீ ஸோ மச். ஏன்னா என்னோடய பசங்க வந்து அவங்களுக்குன்னு ஒரு சொந்த விஷன் இருக்குதோ இல்லையோ, பட் என் விஷனை நம்பி என் கூட ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ தே லைக் மை பிரதர்ஸ். ஸோ அவங்க வந்து என்றைக்கு பசங்க யாராக இருந்தாலும் அங்கே அவங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது, அவங்களுக்கு கஷ்ட நஷ்டம் இருக்குது, ஏதோ பர்சனல் ப்ராப்ளம், ஏதோ ஒரு இது மூடில் அவங்க தப்பாக பண்ணியிருப்பாங்க, பிளண்டர்ஸ் வரும், இஷ்யூஸ் வரும். ஹியூமன்ஸ் ஹேவ் தட் டெண்டன்சி. ஸோ அப்படி இருக்கிறப்ப அந்த விஷயம்லாம் வந்து ஐ வில் கம் அண்ட் டெல் மை கைஸ் ஹானஸ்ட்லி, சி கைஸ் எனக்கு வந்து இன்றைக்கி வந்து ஐம் வெரி அப்செட். நான் வந்து எப்போவுமே ரொம்ப வருஷத்துக்கு ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு தடவை 3 வருஷத்துக்கு ஒரு தடவை கோவப்படுவேன். ஸோ அந்தமாரி கோவப்படுறப்ப நான் பசங்க எல்லோரும் வந்து கேட்பாங்க, ராகுல் என்னாச்சு ப்ரோ என்னாச்சு அண்ணா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பதறுவாங்க. இப்போ இந்த ஹாஸ்பிட்டல் நான் போயிட்டு இந்த கேன்சர் டெஸ்ட்லாம் பண்ணுறப்பலாம் என் டீமே கொஞ்சம் பதன்னு இருந்துச்சு. ராகுல் நீ டென்ஷன் ஆகுது, ராகுல் நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, நாங்கள் பார்த்துக்குறோம், எல்லாத்தையும் நாங்களே பார்த்துக்குறோம், ஒரு பிரச்சனை வராது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்க விழுந்து செஞ்சாங்க. இந்த ஈவெண்ட் வந்து சென்னையில் நடந்துச்சு ஜான்வரியில் பிப்ரவரியில். அப்போலாம் எல்லாம் வந்து இறங்கி வேலை செஞ்சாங்க. அந்த வேலை எல்லாம் செஞ்சது இன்டர்ன்ஸுங்க. அந்த ஒரு ஈவெண்ட் அரேஞ்ச் பண்ணது கிட்டத்தட்ட 370 பேர் வந்தாங்க. நாங்கள் வந்து ஸ்டார் ஹோட்டலில் ரன் பண்ண வெரி ஃபஸ்ட்டு யூடியூப் ஈவெண்ட் அதுதான். அது அவங்க ஹோட்டலே சொன்னாங்க, யூடியூப்ஸ்லாம் யாருமே இதுமாரி ஸ்டார் ஹோட்டலில் பண்ணதில்லைங்க, லீராயல் மெரிடியனில் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி வந்து பசங்கள்ட்ட சொல்லுவாங்க, பாருங்கள் இந்தமாரி கிளைண்ட்ஸ் வந்து உங்களை பற்றி இந்தமாரி பேசுகிறாங்க, இதை நான் உங்கள்கிட்ட சொல்லாமல் ஈஸியாக மறைச்சிருக்கலாம். எனக்கு வந்து ஸ்ட்ரெஸ் எல்லாம் கிடையாது, நான் ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணுவேன் இஷ்யூஸ்லாம். பட் இது ஏன் உங்களுக்கு நான் தெரியணும் அப்படின்னா, நீங்கள் செய்கிற ஒர்க்கை மற்றவங்க வந்து எப்படி பேசுகிற அளவுக்கு நம்ம வச்சுக்கிறோம், அந்தமாரி வைக்காதுங்க. ஏன்னா அந்த சுச்சுவேஷனில் இன்றைக்கி நான் வந்து கிளைண்ட் கிட்ட வந்து சரி நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வரேன், நாளைக்கு நான் என்ன சொல்லுவேன்னா கெட்டவதை சொல்லி அவனை திட்டிடுவேன். ஏன்னா அவன் ஒரு மனுஷன், இவன் ஒரு மனுஷன். அவன் காசு கொடுக்குறன்றதுக்காக அவனும் பெரிய கடவுள் கிடையாது. அதேமாரி இவன் வேலை செய்கிறன்றதுக்காக ஒன்றும் அடிமை கிடையாது. ஸோ இவன் தப்பு பண்ணிட்டான்னா சான்ஸ் கொடு, ஃபிக்ஸ் பண்ணுவான். சான்ஸ் கொடுக்கலையா வேறு ப்ராஜெக்ட்டில் வேறு எவனையா போடுவோம், நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம், இந்த வேலை நடக்கும், இவ்வளோ தான், இது ஒரு வேலை, அவ்வளோதான். ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷனை என்னை வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பசங்களுக்கு வந்து நான் ஐல் பி ஹானஸ்ட். ஸோ அதே மாதிரி அவங்களும் வந்து என்கிட்ட வந்து ஒன்றும் இல்லைங்க, எந்த கம்பெனிலையாவது வந்து அவங்களோட சிஇஓட்ட இல்லை ஒரு பாஸ் கிட்ட போய் ராகுல் எனக்கு இந்த கம்பெனியில் ஆஃபர் வந்திருக்கு போகலாமா, இந்த ஆஃபர் எவ்வளோ நெகோஷியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி யாராவது கேட்டிருக்காங்களா? என் பசங்க கேட்பாங்க. என் பசங்க கேட்டாங்க அப்படின்னா நான் சொல்லுவேன், என்ன ஆரக்கிள் ஆஃபரா, ஐபிஎம் ஆஃபரா, சரி என் ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணி என்னோடய ஆஸ்திரேலியன் நம்பரே கொடு நீன்னு, ஆனால் சேலரி இவ்வளோலாம் கொடுக்காது. என்னோட இந்தமாரி என் சிஓட்ட நான் போய் சொன்னோன்னே அவர் வந்து சேலரி இதே சேலரி கொடுக்குறேன்ட்டாரு, எனக்கு நீங்கள் இன்னும் ஒரு 10% ஹைக் கொடுங்க, நான் வந்து கம்பெனி விட்டு வரேன் அப்படின்னு சொன்னோன்னே அதேமாரி சொல்லுவானுங்க, கிடைக்கும். நான் சொல்லுவேன் எந்தெந்த கம்பெனியில் எப்படி நடக்கும் தெரியும். ஸோ அதுமாதிரி சொல்லுவேன், அதுமாதிரி கிடைக்கும். கிடச்சதுக்கப்புறம் நானே நல்லா ரெஃபரன்ஸ் கொடுப்பேன். ஏன்னா அந்த சேலரி நான் அஃபோர்ட் பண்ண முடியாது, அவனுக்கு ஒரு நாள் லைஃப் வருது. ஸோ எனக்கு வந்து நான் யாரை வேணாலும் எடுத்து ட்ரெயின் பண்ணிப்பேன். இந்த பையன் இன்னொரு பையனுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க போது நான் எடுத்து ட்ரெயின் பண்ணிப்பேன். எல்லாமே நிறைய பேர் வந்து ஃப்ரெஷர்ஸ் அந்த மாதிரிலாம் எடுத்து ட்ரெயின் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பெருமையான விஷயம்னா என் கம்பெனியில் ஒர்க் பண்ண நிறைய பசங்க ஆரக்கிள், ஐபிஎம், ட்ரீம் ஒர்க்ஸ் அதுமாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸில் வேலை செய்கிறாங்க. அண்ட் இப்போ கூட தேர் லைக் எனக்கு ஏதாவது ஒன்றுன்னா தேர் அசம்பிள் லைக் அன் ஆர்மி சென்னையில். ஸோ ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் இட். ரைட். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் உங்களுடைய டைம் ஒதுக்கி இத்தனை விஷயங்கள் ஷேர் பண்ணினதுக்கு ரொம்ப நன்றி. எப்படி போச்சு, எப்படி என்ன ஃபீல் பண்ணுறீங்க ரிகார்டிங் திஸ் பாட்? ஆக்சுவலி வந்து நீங்கள் பெரிய யூடியூபர்னு கடைசியில் சொன்னீங்க, ரொம்ப நன்றி. இல்லைன்னா எனக்கே வந்து ஐயோ என்னது இவ்வளோ பெரிய யூடியூபர், இவ்வளோ பெரிய யூடியூபர் இவ்வளோ பணிவாக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ஒரு மாதிரி பணிவெல்லாம் இல்லை. பட் தட்ஸ் ஆக்சுவல் ட்ரூத். ஆக்சுவலி ஏன்னா நான் அது பணிவுன்னு நான் சொல்ல மாட்டேன், நான் அதுதான் உண்மைன்னு சொல்லுவேன். ஏன்னா மதன் கௌரிக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய ஒரு டைமில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் எவ்வளோ பெரிய ஒரு ஆளாக இருந்தார். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவர் வியூஸ் ரொம்ப கம்மியாக போகுது. அது பார்க்கும்போது சரி என்னடா அது அப்படிங்கிற எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஏன்னா என்னடா அது இந்த மாதிரி அப்படிங்கிற எனக்கே ஒரு பிகாஸ் நான் வந்து யாரையுமே வந்து வெறுக்கவோ விரும்பவும், அதாவது இப்போ நம்ம மேக்ஸிமம் யாரையும் நான் வெறுக்க மாட்டேன். ஒருத்தங்கிட்ட இருந்து ஒரு பாசிட்டிவான விஷயத்தை எடுத்துக்கணும் அப்படின்னு நினைப்பேன் நான். ஸோ அந்த வகையில் மதன் கௌரி வந்து எனக்கு ரொம்ப வருஷமாக வந்து எப்படா முடியுது ஒரு நாள் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்துக்கிட்டே இருந்தார்.
ஸோ அப்படி இருக்கும்போது அந்த வியூஸ் குறையும் போது எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, என்னடா அது அப்படிங்கிற மாதிரி. இன்னொரு மதன் கௌரி இன்னொரு சேனல் ஆரம்பிச்சிருக்காரு, பாட்காஸ்ட் சேனல் ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு 3 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. பட் அவருக்கு வந்து அந்த சேனல்ஸ் நிறைய வீடியோஸ் வந்து பெருசாக வியூஸ் போக மாட்டேங்குது. ஸோ அப்படிங்கிறப்போ என்னடா இது அப்படிங்கிற மாதிரி யோசிக்க வைக்கும்போது, நம்மலாம் வந்து ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறது தான். நீங்கள் அந்த அதாவது ஒரு 6 லட்சம் நம்பர்ஸை தான் நீங்கள் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படிங்கிற நம்பர்ஸ். பட் எனக்குமே வியூஸ் வந்து பெருசாக போகாது, ஓரளவுக்கு போகும். என்னென்னா ஒரு சில வீடியோஸ் நிறையா வியூஸ் போகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிறத வேணால் சொல்லிக்கலாம். அதில் வேணால் ஓகே நான் இந்த இதில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கலாம். பட் ஆஸ் ஆஃப் நவ் பார்த்தீங்கன்னா நான் ஒரு நார்மல் ஒரு மீடியம் ஸ்கேலில் இருக்கிற ஒரு கான்டென்ட் கிரியேட்டர் தான். ஜி நீங்கள் எப்படி சொல்லிட்டீங்க. எனக்கு வந்து A2D நந்தா இருக்கார்ல, ஸோ அவர் வந்து ஒரு தடவை கால் பண்ணி அவரே பேசினார். பேசிட்டு எனக்கு எப்போவுமே சின்ன யூடியூபர்ஸ் தான் பேசுவாங்க. ஸோ அவங்க பேசுகிறப்ப ஏதாவது இந்தமாரி ப்ரொமோவுக்கு ஹெல்ப் பண்ணுங்க ராகுல், எனக்கு ஒரு இன்டர்வியூ கொடுங்க அப்படின்னு சொன்னால் நான் உடனே சரி அதுமாரி நிறையா கொடுத்துருக்கேன். சரி அந்தமாரி நினச்சிட்டு போய் பார்த்தா அவரும் அவ்வளோ பெரிய சேனல். நான் அதுக்கப்புறம் ஐயோ ப்ரோ நீங்கள் போட்டுங்க அசால்ட்டாக கால் பண்ணிட்டீங்க, நீங்கள் யாருன்னு கூட சொல்ல ப்ரோ, சாரி ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நான் திரும்ப பேசினேன். அவர் சிரிச்சிட்டு குடிச்சிட்டாரு. நான் போயிட்டு என்னோட வீடியோ எடிட்டர் பசங்களாம் சொன்னேன், ஆனால் நீங்களும் ஓரளவுக்கு பெரிய ஆள் தானே அப்படின்னு. அது என்னன்னா எனக்கு வந்து ஐ நோ ஹவு த எஃபர்ட் இஸ். இதில் வந்து நான் வந்து ஒரு 1300 வீடியோ போட்டிருக்கேன். என்னோட டெக்னிக்கல் சேனல்ஸ்லாம் சேர்த்திங்கன்னா ஒரு 2200 வீடியோ இது வரைக்கும் போட்டிருப்பேன். பட் என்கிட்ட சொல்கிற மாதிரி நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி என்கிட்ட வந்து இந்த இவ்வளோ வியூஸ் வரும், இவ்வளோ லைக்ஸ் வரும், இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்க, அதெல்லாம் நான் எதுவுமே கவலைப்படல. என் கையில் இருக்கிற ஒரே ஒரு விஷயம் வந்து என்னால் கன்சிஸ்டண்ட்டாக ஒரு வேலையை செய்ய முடியும், நான் வந்து இத்தனை வீடியோஸ் போட முடியும். ஸோ அதை நான் வந்து செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டேன். பட் எனக்கு ஆனால் இதெல்லாம் உங்களுக்கு எப்படின்னு தெரியல ஜி, நீங்கள் வந்து எனக்கு வந்து இட்ஸ் அன் இன்ஸ்பிரேஷன். ஸோ எனக்கு இந்த ஒரு விஷயத்தில் doesn't matter what other things are, but in the விஷயத்தில் வந்து I'm still a guy who wanted to catch up with you guys. ஸோ அதனால் எனக்கு பெருமையான ஒரு விஷயம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த டைம். தேங்க்யூ ப்ரோ, ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.